ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VITயால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழி அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VITயால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT, இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். ஆகஸ்ட் 23, 1821 மெக்சிகோ ஸ்பெயினிடமிருந்து விடுதலை அடைந்தது. ஆகஸ்ட் 23, 1952 அரபு லீக் அமைக்கப்பட்டது. ஆகஸ்ட் 23, 1914 தமிழ் திரைப்பட நடிகர் TS பாலையா பிறந்தார். ஆகஸ்ட் 23, 2006 நியூசிலாந்தின் ஆளுநராக அனந்த் சத்யானந்த் பதவியேற்றார். ஆகஸ்ட் 23, 1948 AK செட்டியார் தயாரித்த காந்தி பற்றிய முதல் வரலாற்று திரைப்படம் தமிழிலும் தெலுங்கிலும் வெளியிடப்பட்டன. ஆகஸ்ட் 23, 1975 லாவோஸில் கம்யூனிச புரட்சி வெற்றி பெற்றது. ஆகஸ்ட் 23, 1914 ஜப்பான் ஜெர்மனியுடன் போரை அறிவித்தது. ஆகஸ்ட் 23, 2000 ஆண்டு இந்திய அரசியல்வாதி ரங்கராஜன் குமாரமங்கலம் மறைந்தார். ஆகஸ்ட் 23, 1951 தமிழக எழுத்தாளர் வாரா மறைந்தார். ஆகஸ்ட் 23, 2011 இந்திய இயற்பியலாளர் JC டேனியல் மறைந்தார். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்புக்கு மொழித்திறன் முக்கியம். இருமொழி புலமை மிகவும் அவசியம். ஒரு மொழியில் உள்ள இலக்கியங்களையோ எண்ணங்களையோ செய்திகளையோ பிறிதொரு மொழியில் பெயர்த்து எழுதுவது மொழிபெயர்ப்பாகும். உலக நாடுகள் தம்முள் ஒருங்கிணைந்து ஒன்றையொன்று சார்ந்து நிற்கும் இந்நாளில் மொழிபெயர்ப்பு பணி ஒரு இணைப்பு பாலமாக விளங்குகிறது. மொழிபெயர்ப்பு என்பது இரு மொழிகளுக்கிடையே உள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் ஒரு செயல். எனவே இருமொழி திறனும் கருத்துக்களும் மொழிபெயர்ப்புக்கு இன்றியமையாததாகும். ஒரு மொழிக்கு இன்றியமையா தேவை மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்புகள் மொழிகளை வளப்படுத்துவதோடு அம்மொழி பேசும் மக்களின் அறிவு எல்லைகளையும் விரிவடையச் செய்கின்றன. மொழிபெயர்ப்பாலேயே உலக வளர்ச்சியை, உலக செல்வங்களை நாம் கண்டு மகிழ்ந்து தூய்க்க முடியும். மொழிபெயர்ப்பில் 2 சிக்கல்கள் உள்ளன. ஒன்று இலக்கண அமைப்பு, மற்றொன்று பொருள் கொள்ளும் போது தோன்றுவது. அதாவது he kicked the ball என்பது அவன் உதைத்தான் பந்தை என்றும் he said that he would come என்பதை
அவன் சொன்னான் தான் வருவதாக என்றும் ஆங்கில மொழி தொடரமைப்பை அப்படியே மொழிபெயர்ப்பது பிழை. இவற்றை முறையே அவன் பந்தை உதைத்தான் என்றும் அவன் தான் வருவதாகச் சொன்னான் என்றும் மொழிபெயர்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஹி என்ற பதிலி பெயருக்கு தமிழில் அவன், இவன், அவர், இவர் என்ற இணைச்சொற்கள் இருப்பதால் சூழலுக்கு தக்கவாறு இவற்றுள் ஒன்றை தெளிவு செய்ய வேண்டும். ஹி கிக்டு த பக்கெட் என்ற ஆங்கில சொற்றொடரை சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தால் அவன் வாளியை உதைத்தான் என்று வரும். இது பெரும் தவறாகும். ஆங்கில மரபு அறியாமையால் ஏற்பட்டது. அவன் இறந்துவிட்டான் என்பது சரியான தமிழ் மரபு சார்ந்த மொழிபெயர்ப்பாகும். ஆங்கிலம் படிக்கும்போது அகராதியை பயன்படுத்த வேண்டும். நாள்தோறும் ஆங்கில சொற்களை அறிந்து கொள்ள முயல வேண்டும். மூலப்பகுதியை முழுமையாக புரிந்து மொழிபெயர்க்க வேண்டும். முதலில் மாதிரி படிவம் எழுதி பின் செம்மை படிவம் ஆக்க வேண்டும். அப்போது மொழிபெயர்ப்பு சிறக்கும் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோல். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி மண் வாசனை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு என்ன மாதிரியான உழவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத கேட்கறதுக்கு நீங்கள் ஆவலாக இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. சரி, இப்போ நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம கூட இன்னைக்கு காளான் வித்து உற்பத்தியாளர் நம்ம கூட இருக்காரு. அவர் என்ன மாதிரியான செய்திகளை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு தயாராக இருக்காருன்றது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சார். வணக்கம் சார், பேர் வந்து சுந்தரம். பார்த்தீங்க, நான் வந்து வேலூர் மாவட்டம் அணைக்கட் பகுதியை சார்ந்தவன். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, காளான் வித்து நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேங்க. காளான் வித்து மட்டும் இல்லாமல் காளானும் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ணதால வந்து நாங்கள் சூப்பர் மார்க்கெட் தான் சப்ளை பண்ணிட்டுருக்கோம். காய்கறி அங்காடிகள், உழவு சந்தைகள் போன்ற இடத்துல வந்து சேல் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் எங்களுக்கு வந்து எங்களுக்குன்னு சரியான ஒரு எங்களுக்குன்னு தொடர்ச்சியான ஒரு வாடிக்கையாளர் உள்ளார்கள், அவங்களுக்கு தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க சார், இப்போ காளான் வித்து அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் எங்களோட மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். சார், காளான் வித்துன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸுங்க, ஒரு பூசணம்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூசணங்கள் நம்ம வந்து காற்றுல பரவி இருக்கு. இந்த காளான்றது பார்த்தீங்கன்னா ஒரு எடிபிள் ஃபங்கஸுங்க, சாப்பிடக்கூடிய ஒரு பூசணம். இதை வந்து நம்ம வந்து வித்துன்றது பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் காளான் திசு வளர்ப்பு முறையில் பார்த்தீங்கன்னா காளான்லேருந்தே ஒரு டிஷ்யூ எடுத்து அதுக்காக தனியாக தயாரிக்கப்பட்ட மீடியத்தில் வச்சு நம்ம வந்து அதை க்ரோ பண்ணுறோம். அந்த க்ரோ பண்ண அந்த டிஷ்யூ எடுத்து நம்ம இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக தயாரிக்கப்பட்ட அந்த சோளத்தை வந்து பாயில் பண்ணி பதப்படுத்தப்பட்ட பேக்கெட்டில் வந்து நம்ம அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, அது காளான் வித்தாக மாறுதுங்க. சரிங்க சார், இப்போ இந்த வித்துன்னு சொல்லக்கூடியதை விதை சார்ந்த ஒரு விஷயமா சொல்லலாமா? விதை சார்ந்த விஷயம் தாங்க, ஆனால் விதைன்னு சொல்ல முடியாதுங்க. அதை வித்துன்னு சொல்லலாம். வித்துன்றது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து விதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். பட் வந்து இது வந்து விதையாக மறுபடியும் கன்வெர்ட் பண்ண முடியாது. இது வந்து டிஷ்யூவாக தான் எடுத்து நம்ம மறுபடியும் க்ரோ பண்ண முடியும். அதனால் இது வித்துன்றோம் நம்ம. சரிங்க சார், இப்போ இந்த வித்து உற்பத்தி எந்த அளவில் இருக்குது சார் வேலூரை பொறுத்தவரை? சிறப்பாக இருக்குது சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் வந்து விவசாயம் இப்போ வந்து ரொம்ப வறண்ட சூழ்நிலை இருக்கனால ரொம்ப குறைவாக தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விவசாயிகள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போதைக்கு நிலப்பரப்பும் குறைவாகணும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது விவசாயம் சார்ந்த துணை தொழிலாக பண்ணணும்னு நினைக்கும் போது காளான் தொழில் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பார்த்தீங்கன்னா, வித்து வந்து தொடர்ச்சியாக எங்ககிட்ட விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதில் நாங்கள் வேலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்க சார், இப்போ இந்த காளான் உற்பத்தி அப்படின்னு சொல்லும் போது வேலூர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த உற்பத்தி நடைபெறுது அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குங்க சார்? ஒரு உழவு சார்ந்த ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ காளான் உற்பத்தியும் செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. அந்த ஒரு நிலையில் இது என்ன மாதிரியான ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக இப்போ வந்து விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மாடு வளர்க்குறாங்க. மாடு வளர்ப்புக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தேவை, ரெண்டாவது வைக்கோல் தேவைங்க. இதெல்லாம் வந்து விவசாயம் சார்ந்த துணை தொழில்கள். அதனால் வந்து செலவு
வந்து ரொம்ப குறைவான விஷயம் தான். வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடில் ஒன்று நமக்கு அமைக்க வேண்டியதாக இருக்கும். அது குடிலாக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு தனியாக ஒரு அறையாக கூட இருக்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா வைக்கோல் ஆதாரம் இருக்குது. ப்ளஸ் வந்து விதையை வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து அந்த படுக்கையை ரெடி பண்ணி தரும்போது இது மொத்தம் ஆட்காலம் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் டைம் சொல்லும்போது 60 நாள் தான் வருதுங்க. 20 நாள்லேயே வந்து காளான் அறுவடைக்கு தயாராகிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து மிக குறைவாக தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து சீக்கிரம் கிடைக்கும் உங்களுக்கு. மற்ற பயிர் போல் இல்லாமல் 20 நாள்லேயே உங்களுக்கு வந்து வருமானம் வர ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார நிலவரம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி கண்டிப்பாக லாபம் உள்ளது. ஒரு கிலோ காளான் உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 70 75 ரூபாய் தான் ஆகும். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 ஹோல்சேல் ரேட்டு 150, ரீட்டைல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதனால வந்து வருமானம் தரக்கூடியது கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழிலாகும். இப்போ காளான் உற்பத்தி அப்படின் போது ஒரு காலகட்டம்னு ஒரு பயிர்களுக்கு இருக்கு. இந்த பயிர் பொறுத்த வரைக்கும் என்ன காலகட்டத்தில் இதை பயிரிடப்பட முடியும்? அதாவது இப்போ மழை காலமா இல்லை வெயில் காலமா, எந்த காலகட்டத்தில் இதை பயிரிட செய்யலாம்? இப்போ சிப்பி காளான் எடுத்துக்கலாம் உதாரணமாக. சிப்பி காளான் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 7-8 மாதம் தான் நல்லா சீசன் நல்லா இருக்கும். மற்ற 3-4 மாதம் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை 28-30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும். ரெண்டாவது ஈரப்பதம் காற்றுல பார்த்தீங்கன்னா 70% இருக்கணும். அதனால தனியாக குடில் போட்டு பண்ணுறோம். இது வந்து இதனுடைய சீசன் பார்த்தீங்கன்னா ஜூனில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஜனவரி வரைக்கும் பண்ணலாம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான். ஆனால் இதை வந்து நம்ம வந்து நவீன தொழில்நுட்பத்தோடு ஒரு நல்ல ஒரு தகவமைப்போடக்கூடிய ஒரு குடில் அமைத்து சரியான முறையில் பராமரிப்பு செய்தால் வருடம் முழுவதும் பண்ண முடியும். சிப்பி காளான் என்பது கண்டிப்பாக சீசன் இல்லாமல் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய விஷயம் இப்போ நான் எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க, வெற்றிகரமாகவும் நடந்துட்டு இருக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்களது பூங்குழலி, உதவி பேராசிரியர், விஐடி வேளாண்மை துறை. தினம் ஒரு வேளாண் செய்தியில் இன்று நாம் நெல்லில் இலைப்பேனின் அறிகுறிகளும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளையும் பற்றி பார்க்கலாம். அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, இலைப்பேன் இளம் இலைகளை சுரண்டி சாற்றை உறிஞ்சிவிடுகிறது. இலையின் நுனிப்பகுதி சுருண்டு காணப்படும். நனைந்த உள்ளங்கையை இலையின் மீது 10-12 இடங்களில் தடவி எடுக்கவும். வீச்சுக்கு 60க்கு இருந்தால் அல்லது 10% நாற்றுகளில் மேலிரண்டு இலைகள் பாதியளவு சுருண்டு காணப்பட்டால் பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஒன்றான அசாடிராக்டின் 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். 3 கிராம் தயோமீத்தாக்சைன் மருந்தை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மேலே குறிப்பிட்ட ஏதேனும் அறிகுறிகள் நெற்பயிரில் தென்பட்டால் இந்த முறைகளை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி. உங்கள் பூங்குழலி, உதவி பேராசிரியர், விஐடி வேளாண்மை துறை. மீண்டும் தினம் ஒரு வேளாண்மை செய்திகளில் நாளை சந்திப்போம். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும்.
இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும்போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்துதாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னோனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க.
அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளவு செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்கள கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கி இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாத்தணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோட இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. செவிச்செல்வம் VIT பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் கிர்னி பழம் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு உங்கள் ஹரிதா. பழங்களில் பல வகை உண்டு. அதில் நாம் கிர்னி பழத்தை பற்றி பார்க்கலாம். கிர்னி பழம் கோடை காலத்திற்கு ஏற்ற பழமாகும். இதில் அடங்கியுள்ள சத்துக்கள் ஏராளம். ஏனெனில் இதில் அடங்கியுள்ள விட்டமின்கள், கலோரிகள், பொட்டாசியம் இம்மூன்றும் சத்துக்கள் தருபவை ஆகும். கிர்னி பழம் ஒரு கப் கிர்னி பழத்தில் உள்ள கலோரி 54.6, விட்டமின் A மற்றும் C, பொட்டாசியம் இம்மூன்றும் இதில் அதிகம் உண்டு. உடலின் நீர்ச்சத்து இழக்கப்படுகின்ற பொழுது கூடவே சோடியம், பொட்டாசியம் சத்துக்களையும் சேர்ந்து இழக்கின்றோம். அதை ஈடுகட்ட பழ ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல், சிறுநீர் பாதை கோளாறு, அமிலத்தன்மை, அல்சர் ஆகிய அனைத்துக்கும் நல்லது. பசியின்மையை சரி செய்து கலப்பை நீக்கும். வாதத்தையும் பித்தத்தையும் குறைக்கும் வேறு எந்த பழமும் இதைப்போல் வேகமாக உடல் சூட்டை தணிப்பதில்லை.
உடல் சூட்டினால் கண் எரிச்சல், கண் நோய் ஏற்படலாம். இதற்கு தினமும் 2 கிர்னி பழ துண்டுகளை சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டால் கண்கள் பிரகாசிக்கும். கிர்னி பழ விழுதுடன் உப்பு, இஞ்சி சாறு, சிறிது சீரகம் சேர்த்து சாப்பிட்டால் வயிற்று புரட்டல், எரிச்சல், குடல் நோய் குணமாகும். கிர்னி விதை பவுடரை தேனில் கலந்து சாப்பிட்டால் வயிற்று பூச்சிகள் நீங்கும். தலை முதல் பாதம் வரை அழகை பாதுகாக்கும் அற்புத கவசம் கிர்னி பழம். இதில் புரதமும் கொழுப்புச்சத்தும் அதிகம் இருப்பதால் தேகத்திற்கு உறுதியையும் சருமத்திற்கு பொலிவையும் கொடுக்கிறது. உடலுக்கு வேண்டிய சத்துக்களை அள்ளித்தரும் வள்ளலான கிர்னி பழத்தின் அழகு, ஆரோக்கிய குறிப்புகளை இங்கு தெரிந்து கொள்வோம். 50 வயதுக்கு மேல் தோலின் எண்ணெயை பசை குறைத்து வறண்டு போய்விடும். இவர்கள் பியூட்டி பார்லர், வேக்சிங், த்ரெட்னிங் போன்றவற்றை செய்து கொண்டால் தோலில் வீக்கம் ஏற்பட்டு விகாரமாக தோன்றும். இதற்கு கிர்னி பழ ஜூஸ் தலா 1 டீஸ்பூன் கலந்து தடவினால் வீக்கம் குறைந்து தோல் மிருதுவாகும். இதனை முலாம்பழம் என்றும் கூறுவார்கள். கிர்னி பழம் கோடை காலத்தில் மிக எளிதாக கிடைக்கக்கூடியது. நீர்த்தன்மை மிகுந்த சில பழங்கள் உண்டு. அதில் முக்கியமானது கிர்னி பழமாகும். இப்பழம் உடல் குளிர்ச்சி வைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் மலச்சிக்கலை போக்குகிறது. கீழ்வாதம், சீழ்வடிதல், கல்லீரல், வீக்கம், சிறுநீர் அடைப்பு போன்ற பல குறைபாடுகளுக்கு கிர்னி பழம் மிகவும் ஏற்றது. இப்பழத்தில் போலிக் ஆசிட் அதிகம் உள்ளதால் மகப்பேறு காலத்தில் பெண்கள் சாப்பிட வேண்டிய பழம் கிர்னி பழம். கிர்னி பழம் விதை கூட நீர்க்கடுப்புக்கு நல்ல மருந்து. இப்பழத்தில் அடங்கியுள்ள புரதம், சர்க்கரை சத்து, இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் ஏ, சி என்று பலவித சத்துக்கள் இதில் அடங்கியுள்ளன. கிர்னி பழம் கரைத்து அதில் மிளகு, சீரகம், இஞ்சி ஆகியவற்றை அரைத்து உப்பு கலந்து குடித்தால் வயிற்று சுத்தமாகும். பெண்களுக்கு ஏற்படும் செர்வைவல் கேன்சர் அண்டவிடாமல் பாதுகாக்கிறது கிர்னி பழம். கிர்னி பழம் ஆந்திரா மாநிலத்தில் அதிகம் விளைவிக்கும் பழங்களில் ஒன்றாகும். இப்பழம் கோடை காலத்தில் பல மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இதனால் பல மாநிலங்களும் பயன்பெறுகின்றது. இதனால் மற்ற பழங்களை விட அதிகம் விற்பனையாவதால் லாபம் கிடைக்கின்றது. இப்பழம் அனைவருக்கும் பிடித்த பழமாகும். இப்பழத்தில் சர்க்கரை போட்டு சிலர் சாப்பிடுவார்கள். இப்பழம் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த பழம். அது மட்டும் இல்லாமல் விலையும் மிக குறைவு. இத்தனை சத்துக்கள் நிறைந்த கிர்னி பழத்தை நாம் நாளும் உண்ணும் உணவில் ஒரு பங்கு சேர்த்து கொண்டால் அனைத்து சக்திகளையும் பெற்று நலமுடன் வாழலாம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் கிர்னி பழத்தை பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் உங்கள் ஹரிதா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST, and I'm here on Data Chunks to give some chunks of data on fabrics from man-made fibers. So let's see the types of the fabrics which are made from man-made fibers. The first one is the acetate fiber, made from the cellulose and obtained by reconstructing cotton or wood pulp. Acetate fiber is resistant to shrinkage, moth, and mild dew. Acetate fabric is fabric which gives extremely soft and luxurious look, just like silk fabric. The second type is the chiffon fabric. Chiffon basically refers to a light plain woven sheer fabric with soft drape. Chiffon fabric can be manufactured using different fibers like silk or synthetic cotton, etc. But chiffon is generally associated with fibers like the nylon or silk. Chiffon fabric can be easily dyed in contrast to any desired shade. Chiffon is used for bridal gowns and also appears in evening dresses, prom dresses, and scarves.
Chiffons can be made using various materials like silk, polyester, or rayon. Chiffon fabric is a classic choice for manufacturing blouses and various types of dresses. Chiffon fabric adds a magical look to the dress and wearer's personality. Next type is the acrylic fabric. Acrylic fibers can also be referred as the imitation of wool. Acrylic fibers is used to make loads of apparels and many other things. The main use of the acrylic fabric is in the outfits like shirts and many other ladies' outfits. Also, acrylic fibers is used in the seats of chairs and sofas as well. Acrylic fibers are also known for their stiffness and ability to wear and tear resistance. Acrylic also does not lose the glare for a longer period of time. Acrylic fabric is available mainly in two forms, that are cotton and all-on. These fabrics are known for their durability, and especially all-on is reckoned for its lightweightness. These kinds of acrylic fabric serves plenty of options in shapes and design. In the market, there are several manufacturers and suppliers in the business of acrylic fabrics. That shows the popularity of acrylic fabric amidst masses. People prefer the acrylic fabric as they are available at low rates than the other fabrics. In addition, these fibers are wear resistance stays for a longer period of time. Acrylic fabrics is the finest example of invention of mankind in fabric industries, and hence is looked up with great value of pride when put on. The next one is the organza fabric. Organza basically refers to a thin plain weave, a sheer fabric which is made out of continuous filament of silk yarn worms. In modern fashion era, many organzas are woven with synthetic filament fibers like nylon and polyester, but most of the stylish organza are woven in silk. The most popular item made of organza fabrics are bags. Various designs and shapes of organza fabric bags are attracting people towards them. Adding a nice touch with sophistication and uniqueness, organza fabric is the choice of millions. The next type of fabric is the elastic fabric. Elastic fabric basically refers to an elastic fiber that is made from latex. Moreover, elastic fabric is used with other complex fibers with an intent to make different fabrics like spandex and foundation garments. You've heard about the types of fabrics from man-made fibers at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறது அஸ்வின், என் கூட இன்னைக்கு இருக்கிறது மிஸ்டர் சுரேஷ். இது வந்து செக்மெண்ட் அனுபவ மேடை. அனுபவ மேடையில் நம்ம என்ன ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அனுபவசாலிகள் அந்தந்த திறமைகள், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது வந்து அவங்களோட ஃபுல் க்ரோத். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஒரு டீ மாஸ்டர் தான். அவர் பேர் சுரேஷ். அவங்கள பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இன்னைக்கு செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சுரேஷ், சொல்லுங்கள் உங்களை பற்றி. நீங்கள் யார், நீங்கள் எந்த ஊர் அப்படின்ற பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் வேலூர் மாவட்டம் பிரம்மபுரம் கிராமத்தை சார்ந்தேன் சுரேஷ். ஸோ நீங்கள் டீ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம். எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த வேலையை பார்த்து? 12 இயர்ஸாக இருக்கு. 12 இயர்ஸாக இது பண்ணிகிட்ருக்கீங்க. படிப்படியாக கற்றுக்கிட்டது தான். ஃபஸ்ட்டு போய் ஸ்டாலில் டியூட்டி பார்த்தேன் ஒரு ஹோட்டலில். அதுக்கப்புறம் படிப்படியாக டீ ஸ்டாலில் அனுபவம் ஆகி டீ மாஸ்டர் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக. உடனே டீ ஸ்டாலுக்கு போல் ஒரு படிப்படியாக ஸ்டால் செல்ஃப் சர்வீஸில் இருந்து படிப்படியாக டீ அனுபவம் கிடச்சி டீ ஸ்டாலுக்கு போயிட்டேன். ஸோ உங்களோட ஆரம்ப காலத்தில் உங்களோட படிப்பு, உங்களோட எஜுகேஷன் எப்படி இருந்துச்சுங்க? படிப்பு சுமாராக தான் இருந்துச்சு. அப்பா இறந்துட்டோன்னே படிப்பு கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பு 10th முடிச்சிட்டேன். ஓகே, 10th முடிச்சு 10th மேலே படிக்க முடியல. முடியல. எதனால அது படிக்க முடியாமல் போயிருங்க 10th மேலே?
அப்பா இறந்துட்டார். நம்ம சின்ன வயசு நான் 6th படிக்கும்போது அப்பா இறந்துட்டார். ஒரு 20 வருஷமாக அம்மாவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்பா இறந்து ஒரு 20 வருஷம் கூலி தொழில் தான், பீடி தொழில் செய்து நம்மளை இது பண்ண வச்சு. தங்கச்சி மட்டும் ஒரு +2 வரலையும் படிக்க வச்சோம். படிக்க வச்சு நான் நின்றுட்டு அப்போவே வேலைக்கு வந்தேன் ஒரு ஹோட்டலுக்கு. அதில் நிற்கவும் முடியல, படிக்கவும் முடியல. அப்படியே இந்த டீ வேலை அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ என்னைக்காவது உங்களுக்கு தோணு இருக்கா, நம்ம 10 வரைக்கும் தான் படிச்சிருக்கோம், இதுக்கு மேலே படிச்சிருக்கலாமே, அந்த மாதிரி ஆசை சொன்னார், அங்கிள் சொன்னார் போலீஸ் ஆகலாம் ஹைட் இருக்குன்ட்டு. அதுக்கும் ட்ரை பண்ணேன். அது லக்கு கட் ஆஃப்லன்ட்டு கிடைக்கல. எல்லாத்துலேயும் செலெக்ஷன் ஆகி கூட போலீஸ் லெட்ரு வரல. எல்லாத்துலேயும் செலெக்ஷனு, எல்லாம் ரன்னிங், லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப் எல்லாமே பாஸ். இருந்தாலும் கட் ஆஃபில் போயிடுச்சு. ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் அந்த நிறைய விஷயங்கள் தாண்டி அந்த எல்லா டெஸ்ட்லையுமே நீங்கள் எல்லாம் பாஸு. ஹைட்டு, வெயிட்டு, லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப் எல்லாம் முடிச்சுட்டு லெட்ரு வர வேண்டியது தான் பேலன்ஸு. பாக்கி அதுக்குள்ளே அது. எத்தனை வருஷமாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க போலீஸ் வேலைக்கு? 10th போலீஸ் வேலைக்கு ஆனால் ஒரு டைம் தான் ட்ரை பண்ணேன். அப்போயே லக்கு கரெக்டாக எக்ஸாமெல்லாம் நல்லா பாஸ் ஆகிட்டு அதுதான் லாஸ்ட் டைம். ஏஜ் கரெக்டாக அது லாஸ்ட் ஏஜ் 26 போயிட்டு ட்ரை பண்ணேன் போலீஸுக்கு. அதனால் டைம் கிடைக்கல. ஸோ உங்கள் தொழிலை பற்றி நிறைய சொல்லுங்கள். இப்போ டீ தான் உங்களோட மெயின் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ எங்கே ஆரம்பிச்சிங்க, எப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்றத பற்றி நம்ம லிசனர்ஸ்க்கு சொல்லுங்கள். நீங்கள் அந்த 10th முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்தேன். அவர் டீ மாஸ்டர் தான். அவரும் நம்ம ஊருக்கார் தான், பிரம்மபுரம். அவர் டீ மாஸ்டர். அவர் மூலயமா தான் இங்கே வந்தேன். அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக அவரே எங்கள் குரு. அவர் தான் சேர்த்து விட்டார். அவர் தான் வேலைக்கு அவரே மொத்தம் கற்றுக் கொடுத்துட்டாரு டீ காஃபி எல்லாம். அதில் அப்படியே படிப்படியாக போயிட்டு அதில் டீலேயே அப்படியே நின்றோம். டீ நல்லா போடவே ஆர்டரு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டாரு. ஓகே. அதுலேயே அப்படியே ரெகுலராக அப்படியே ஆயிடுச்சு. ஓகே. இந்த டீ போடுறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்குங்களா? ஏதாவது ஒரு கசப்பான சம்பவங்கள்? டீ போடுறதுன்னா வெயில் டைமில் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது, நம்ம தொழில் இல்லை. நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருக்கோம். எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் அசால்ட்டாக போட்டு அதெல்லாம் சர்வீஸ் ஆகிடுச்சுல்ல. 10 வருஷம் போது அதெல்லாம் அசால்ட்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுவே பழகிடும் உங்களுக்கு. அதே தான் நீங்கள் டீ போடுறதை தவிர வேறு ஏதாவது சமையல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? சமையல்னால் தோசை வெரைட்டியில் போடுவேன். தோசை, சப்பாத்தி, பரோட்டா இது போல் வெரைட்டி போடலாம். படிப்படியாக அதெல்லாம் போயிட்டு அங்கே ஆள் ஒர்க்கர் இல்லையோ அங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி போயிட்டு எல்லாமே நம்ம கொஞ்சம் தெரியுன்றதுனால எல்லாத்தையும் அப்படியே போயிட்டு செய்ய வேண்டியது தான் நம்மளே. எப்போவுமே நீங்கள் டீ மாஸ்டராக இருந்திருக்கீங்க. உங்களுக்குன்னு ஏதாவது கடை ஓப்பன் பண்ணணும், நீங்களே ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்திருக்குங்களா? கடை வைக்கலாம், இடம் செட் ஆகணும், முதலீடு வைக்கணும். அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். மேரேஜ் வேறு இப்போ தான் ஆச்சு. ஓகே. அப்புறம் பசங்களை படிக்க வைக்கணும். நம்ம ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதெல்லாம் வைக்கணும்னா கொஞ்சம் இடமும் செட் ஆகணும். ஏகப்பட்ட இது இருக்குது. எடுத்ததும் ஹோட்டலில் வச்சிட முடியாதுல்ல. ஓகே. எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணணும். ஸோ இப்போ குடும்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ எத்தனை பசங்க, எப்போ கல்யாணம் ஆச்சு, அதை பற்றி ஏதாவது? எனக்கு 2014 மேரேஜ் ஆச்சு. 2 பசங்க. நம்ம தான் 10th முடிச்சிட்டோன்ட்டு பசங்களையாச்சும் நல்லா படிக்க வேணும்னு கான்வென்ட்டில் சேர்த்துருக்கோம். போட்டோம். அவங்களுக்கு கம்பல் பண்ணக்கூடாது. அதுக்கு எது பிடிக்குதோ அதை படிக்க வேண்டியது தான். அதுக்கு நான் படிக்க வைக்கணும். ஓகே. ஒரு விஐடி மாதிரி காலேஜில் படிக்க வைக்கணும். நம்ம தான் படிக்கல விஐடியில், பொண்ணையாச்சும் படிக்க வைக்கணும். ஆனால் நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. எனக்கு அதுதான் விருப்பம். அதுக்கு என்ன படிக்கணுன்ட்டு வந்து படிக்கட்டும். அதுக்கு தேவையான ஹெல்ப் நான் பண்ணணும். நம்ம கஷ்டப்பட்டாலும் பசங்க நல்லா இருக்கணும். என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க? இப்போது 4 வருஷம். அதுதான் இப்போ தான் எல்கேஜி சேர்த்துருக்கேன். போகட்டும். பையனுக்கு இப்போ தான் 2 வயசு ஆக போகுது. பொண்ணுக்கு எல்கேஜி 5 வயசு கூட. இப்போது நம்ம டெய்லி நிறைய கஸ்டமர்ஸ் பார்ப்போம். ஆனால் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. அது எப்படி ரெகுலர் ஆனாங்க, அதை பற்றி ஏதாவது? ரெகுலரான்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம டீலேயே நிறைய அனுபவன்றதுனால சில பேர் எப்படி கஸ்டமர்னால் வருவாங்க, அவங்க எதுவுமே எனக்கு ஆர்டர் சொல்ல மாட்டாங்க. பில்லு கொடுத்துட்டாங்கன்னாவே அவங்களுக்கு என்ன தேவை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெரைட்டி. இப்போ அது சில பேர் சுகர் கம்மியாக லைக் பண்ணுவாங்க. இப்போ 500 பேர் வராங்கன்னா 500 பேரில் 200 பேர் வித்தியாசமாக குடிக்கிறவங்க இருக்காங்க. டீ காஃபினா எல்லோரும் நார்மல் சுகர் இல்லையே,
ஒருத்தர் பிளாக் டீன்னுவாங்க, ஒருத்தர் க்ரீன் டீன்னுவாங்க, க்ரீன் டீயில் லெமன் போடுவாங்க, ஏகப்பட்ட வெரைட்டி. அவங்க சொல்லவே தேவையில்ல, வித்தவுட் சுகர் லெமன் டீ குடிப்பாங்க. இத்தனை ஒரு சர்வீஸில் நம்ம இவங்களை பார்த்து அதை நானே போட்டு வச்சுருவேன். அதுதான் இத்தனை வருஷத்தில் பல பேர் பல விதமாக குடிப்பாங்க. அதை தான் நம்ம ஒரு சீனியாரிட்டி முறையில் இது அவங்க வந்தால் இவங்க இவ்வளோ தான் 2 பேர் ஆஃப் சுகர், இவங்களுக்கு வித்தவுட் சுகர், அதெல்லாம் பார்த்து ஆர்டர் நம்ம போட்டுருவோம். கேட்கவே தேவையில்ல, போட்டு டக்குன்னு அதெல்லாம் நம்ம பழகிட்டதுனால அதெல்லாம் நமக்கு தெரியாது ஒன்றும் பெருசாக. ஏதாவது காமெடியான சம்பவம் ஏதாவது நடந்திருக்குங்களா? காமெடியானா ஒருத்தர் வந்தார். நான் அப்போ ஸ்டாலில் டியூட்டி பார்த்துருந்தேன். வந்தார் ஒரு கெஸ்ட்டு, வந்துட்டு சூடாக என்ன இருக்குன்னாரு. சூடாக பஜ்ஜி இருக்குது சார் என்ன. அப்போனா அது வேணான்ட்டார். அப்புறமா ஸ்வீட் வாங்கிட்டு போகிறாரு. எனக்கு என்னடா இது போல் சொல்லிட்டாரு. எல்லோரும் சூடாக அந்த லைக் பண்ணுவாங்க. வந்தார், இது போல் திடீர்னு கலாய்ச்சிட்டு போயிட்டார். நம்ம எல்லாரையும் கலாய்ப்போம், அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். அது எனக்கே என்னடா இது, நம்ம எல்லாரையும் கலாய்ப்போம், ஒரு செகண்டில் கலாய்ச்சிட்டு போயிட்டாருன்னு ஒரு இதுவாகிடுச்சு. இப்போ பொதுவாக சூடாக பஜ்ஜி இருந்தால் சாப்பிடுவாங்க. கிளைமேட்டுக்கு தான் அந்த மாதிரி மழை வருதா, அது சூடாக அவர் சூடாக இருக்க வேணான்ட்டு வேறு மாற்றிட்டு போகிறாரு. அது நம்மளே கலாசணும்னு வந்திருக்காரு அவர். நீங்கள் யாராவது இந்த மாதிரி கலாய்ச்சிருக்கீங்களா? இது போல் கலாய்ச்சது கஸ்டமர்ஸு அங்கே கலாய்க்கிறதுக்கு டைம் இருக்காது. அது கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அந்த டைமில். இப்போது இப்போ தான் ஒருத்தர் வந்தார். காஃபி சாப்பிட்டுமான்னு கேட்டார். இலையில போட்டு சாப்பிட முடியாது சார், காஃபினா குடிக்க தான் முடியும் அப்படின்னு. அதுக்கு ஐயோ ரொம்ப மொக்க பண்ணுறப்பான்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். அதுபோல் சின்ன காமெடி அப்பப்போ இந்த பிஸி டைம்லேயும் அதுபோல் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஸோ நம்ம சீரியஸாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். டக்குன்னு இவங்க இந்த மாதிரி ஏதாவது பேச்சு கொடுத்தா நம்மளுக்கு மைண்ட் அப்படியே ரிலாக்ஸாக போயிடும் டப்புன்னு. ஸோ இதில் உங்களுக்கு மன திருப்தி அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்குங்களா? இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இல்லை மேலே ஏதாவது பண்ணணும், இல்லை இதே பண்ணிகிட்ருக்கலாம். நமக்கு பல வருஷமாக இந்த தொழிலால் தான், இந்த தொழில் நம்பி தான் கொஞ்சம் நம்ம வந்த புதுசில் என்ன வேலை செய்கிறதுன்னு தெரில. அப்போ இதில் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆகிட்டோம். இது கொஞ்ச நாள் அப்படியே இதுலேயே படிப்படியாக சேலரி ஏறி ஓரளவுக்கு மேற்கொண்டு பண்ணோம். இப்போதைக்கு இது இருக்குது, நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி இது போகுது நல்லா, திடீர்னு நாளைக்கு ஏதாச்சும் எனக்கு தோணலாம், வேறு பிஸ்னஸும் பண்ணலாம். சில இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஊரில் கூட கடை வச்சுருக்காங்க. ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, சிக்கன் 65. அது என்ன டைமிங்ஸ், எப்போ நம்ம சாப்பிட்லாம்? ஈவினிங் சாப்பிடுவோம். ஈவினிங் டைமில், ஈவினிங்னா ஒரு 6 o'clock ரெடி ஆயிரும். வேலூர்லேருந்தெல்லாம் வராங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர். எக் சேமியாகன்ட்டு இங்கே இப்போ பழகினவங்களாம் நேராக அங்கே தான் வருவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், ரேட்டும் குவாலிட்டி நல்லா இருக்கும்ன்ட்டு. உங்களுக்கு பொழுதுபோக்குகள், உங்களோட ஹாபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஹாபீஸ் தான், சின்ன வயசுலேருந்து எனக்கு கிரிக்கெட்னா ஒரு பைத்தியம். கிரிக்கெட் அதுக்காக அப்பா விட்டு அடி வாங்குறது, எங்கன்னா மறைஞ்சி அப்பா இருக்கும் போதெல்லாம் பசங்கள்லாம் வேறு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போத்துலேருந்தே நாங்கள் பீடி தொழில் செய்வோம். எங்கள் தொழில்னால் அது பீடி ஒர்க்கர், கவர்மெண்ட் வேலை மாதிரி. அது ஃபேமஸ் இப்போதைக்கு. அது செய்யும் போது அதெல்லாம் கூட செய்துட்டு தான் நாங்கள் கிரிக்கெட்டுக்கே போனோம். அதுபோல் ஒரு விளையாடுற டைம்லேயே அது போலலாம் போயிருக்கோம். ஊராக சைக்கிள்லேயே தான் போவோம் ரவுண்ட்ஸு. அப்போல்லாம் எங்கே இருக்க வண்டி, நம்ம இருந்த பீரியட்லாம் எல்லாம் சைக்கிள் தான். எவ்வளோ லாங்னாலும் சைக்கிளே தான் போயிடுவோம். பேட்டெல்லாம் எடுத்துகிட்டு இதுதான் வேலையாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு சுற்றிட்டு இருப்போம். கிரிக்கெட்னா இப்போவும் கொஞ்ச நாள் விட்டேன், கொஞ்சம் கொஞ்ச நாள் வேலை. எதனால் உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சது? இந்த சச்சின் டெண்டுல்கர், இந்த தோனி, யாராவது ஒரு பர்டிகுலரான ஒரு ஆளுங்களால் உங்களால் இன்ஸ்பயர் ஆச்சா, இல்லை உங்களுக்கு ஜென்ரலாகவே நான் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு? சேவாக் அடித்தா அடியெல்லாம் போயிடு. இப்போ கூட ஷார்ட்டாக சேவாக்குன்னு தான் சொல்லுவாங்க. சேவாக் மாதிரி ஆஃப் சைட்லலாம் 6 அடிச்சிருக்கேன். நிறைய டோர்னமெண்ட்லாம் போயிட்டு ரப்பர் பாலில் சேவாக் ஷார்ட்டெல்லாம் ஆஃபில் 2-3 பேர் இருந்தால் கூட அடிக்கிற திறமை இருந்துச்சு. அப்போ நம்ம வசதியும் இல்லை, சும்மா வரவங்களாம் போகிறாங்க. நம்ம போயிருந்தாலும் அதுலேயும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் கிரிக்கெட்டில். அப்போத்தி இதுக்கு நமக்கு ஒரு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அதனால் போக முடியல. இல்லைன்னா நீங்களும் ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி வந்திருக்குவீங்க அப்படின்றீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க கிரிக்கெட் விளையாட்டில். ஆமாம், ஒரு அதிரடி சேவாக் மாதிரி வந்திருப்பேன். அதிரடி ஆட்டக்கார சேவாக் மாதிரி. உங்களுக்கு இந்த செல்ல பேர், பட்ட பேர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இந்த டீ போடுறீங்க, இல்லை சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸு அது போல் இங்கே யாரும் சொல்கிறதில்ல. சில பேர் சொல்லுவாங்க, இந்த அண்ணன் இருந்தால் தான் காஃபி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ரெகுலர் கஸ்டமர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. 2-3 பேர் 3 நாள் குடிக்காதவங்கலாம் கூட இருக்காங்க காஃபியை. இவர் வந்தால் தான் காஃபி குடிக்கணுன்ட்டு.
அது போலேயும் நல்லா இருக்குது. காஃபி டீ நல்லாயிருக்கும், காஃபி போடுறது மாஸ்டர் இவர் இருந்தால் தான் டீக்கே வரும், நீ போயிடாதப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சில பேர் அதான் சொன்னல, பொதுவாக இப்போது இவ்வளோ நாளாக ஆயிடுச்சு, யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. அது போல் வரவங்க வேறு ஒருத்தர் போட்டால் அது டேஸ்ட்டு வரலன்றாங்க, ஸ்ட்ராங் கிடைக்கல, சாப்பிட்டு வந்தோன்னே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது வெரைட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது போடுவீங்களா? இந்த டீ காஃபி தவிர வேறு என்னென்ன போடுவீங்க நீங்கள்? டீ காஃபி தவிர இப்போ அதிக லெமன் டீன்ட்டு போடுறோம். சாதாரண பால் மிக்ஸ் பண்ணாமல் ஆர்டினரி டீ தண்ணி மட்டும் ஊற்றிட்டு லெமன் பிழிஞ்சு சுகர் மிக்ஸ் பண்ணி லெமன் டீ போடலாம். அப்புறம் கருப்பட்டி காஃபின்னு பனை வெல்லத்தில் போட்டு, அது இயற்கை தான். அப்போ அந்த காலத்துலேருந்தே அது இருக்குது. ஆனால் திருப்பி மக்கள் இயற்கைக்கு வராங்க. ஏன்னா எல்லாருக்கும் சுகர் வந்துச்சுனால சுகருக்கு பதில் இதை மிக்ஸ் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த காலத்து சாப்பிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ சுகரே போட்டுருந்தாங்க, ஒயிட் சுகரு கெமிக்கலு. இப்போ திரும்பியும் இயற்கைக்கு மாறுறாங்க மக்கள்லாம். திரும்பவும் இந்த பனை வெல்லம், பனை கற்கண்டு பால் அப்படின்ட்டு திரும்பவும் நேச்சுரலுக்கு வராங்க. புதுசாக இருக்குங்களே இந்த ஐட்டம்லாம். புதுசில் இது பழசு தான், அந்த காலத்துலேருந்தே இருக்குது இதெல்லாம். நம்ம தான் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே பழசு தான். எம்ஜிஆர் போட்டிருந்த டிஷர்ட்டெல்லாம் இப்போ போட்டுன்னு ஃபேஷனுன்றாங்க. அதெல்லாம் எம்ஜிஆரே போட்டிருக்காரு, டைட்ஸுன்றதெல்லாம் பூட் கட்டுன்றாங்க, பெல்ஸ் எல்லாம் எம்ஜிஆர் போட்டு இதெல்லாம் போட்டுருக்கு தான். இப்போ போட்டுன்னு ஸ்டூடெண்ட்ஸு இப்போது அது நியூ ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே பழசு தான், எல்லாமே புதுசாக இது பண்ணுறாங்க. புதுசுன்னு நம்ம தான் சொல்கிறோம், எல்லாமே அந்த காலத்தில் கிடைக்கிற பொருள் தான். ஸோ எங்களை மாதிரி ஜென்ரேஷனில் இப்போல்லாம் நாங்கள்லாம் பசங்களாக இருக்கும்போது எங்களுக்கு இந்த கருப்பட்டி பால், பனங்கற்கண்டு காஃபி இந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் சாப்பிட்டதில்ல. ஸோ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா, இது எப்படி செய்கிறாங்க, அது என்ன மாதிரி செய்வீங்க, எது போட்டு நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, எதுக்காக இது குடிக்கணும் நாங்கள் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா? இது செய்முறை இது நம்ம செய்கிறதில்ல, இது வேறு ஒரு இடத்துல தான் வருது. ஆனால் உடம்புக்கு ஹெல்த்தி. ஒரு பனை மரத்துலேருந்து கிடையாதுன்னா அது ஒரு உடம்புக்கு நல்லது. சுகரு எல்லாம் வேஸ்ட், அது கெமிக்கல் போடுறாங்க இது போடுறான்ட்டு. பனை வெல்லம் இது போல் பனை கற்கண்டு இதெல்லாம் போட்டு போனது அது உடம்புக்கு ஹெல்த்தி, சுகர் வராது. இது போல் நல்ல நல்ல விஷயம். சுகர் இருக்கவங்களாம் இதை சாப்பிட்லாம். இனிப்பாக சாப்பிட்ணுன்னா சுகர் இல்லாதவங்க பனை வெல்லம் இது போல் போட்டு சாப்பிட்டா, எல்லோரும் வித்தவுட் சுகர் சாப்பிட்றாங்களே அவங்கெல்லாம் இதை லைக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் குறிக்கோள் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? வாழ்க்கையில் குறிக்கோள்னால் அப்புறம் அதையே இது பண்ணி போயிட்டு ஒரே டென்ஷனாக இருக்கும். குறிக்கோள்னால் நம்ம ஊரில் நல்லா இருக்கணும், பசங்களை நல்லபடியாக வளர்க்கணும், எந்த வித குறையும் இருக்கக்கூடாது பசங்களுக்கு, நம்மளும் சம்பாதிக்கணும். குறிக்கோள் இன்றைக்கி ஜாலியாக போதா, எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் நான் அதை இது பண்ண மாட்டேன். எவ்வளோ டென்ஷனாக ஆகட்டும், இந்த நாள் இப்படி போதா ஜாலியாக அவ்வளோ தான், அது அடுத்த நாள் வருவேன். அப்படியே தான் போனேன். இன்றைக்கெல்லாம் பைசா இல்லைன்ட்டெல்லாம் இது பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த நாளைக்கு இருக்கா, அடுத்த நாள் ரெடி பண்ணணும். அப்போ அவ்வளோ பைசா ரெடி பண்ணுமேனெல்லாம் நினைக்கவே கூடாது. எவ்வளோ கடந்தாலும் எப்படியாவது அதை அடைக்கணும், அவ்வளோதான். அதுதான் குறிக்கோள். இப்போ வீடு கட்டினாலும் நம்ம கடனில் தான் கட்டினேன். நான் சேலரி கம்மியாக தான் வாங்கிட்டு இருந்தேன். நான் வீடெல்லாம் இந்த ஒர்க்கு டீ தொழிலே தான் செய்து வீடையும் கட்டினேன். ஊரில் சீட்டெல்லாம் போட்டு வீடு ஆரம்பித்தோம். வீடு ஆரம்பித்து பேஸ் மட்டம் போட்டு ஒரு 4 வருஷம் அதுலேயே மொத்தம் அவரை செடியெல்லாம் முளைச்சிச்சுன்னா பார்த்துங்களேன். அவ்வளோ நாள் விட்டோம் வீடு கட்டாத. அதாவது எங்கேயும் கடன் வாங்கக்கூடாதுன்ட்டு நம்மளே சேர்த்து சீட்டை போட்டு ஊரில் அப்படியே விட்டுட்டு படிப்படியாக தான் எங்கள் அப்பா டெத் ஆகிட்டதுலேருந்து எங்கள் அம்மா இதே போல் பீடி சுற்றி அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 60 ரூபா தான் கூலி. அதுலேயே பஸ் பார் போயிட்டு வரணும், வீட்டுக்கு சமையல், அப்புறம் எங்கள் தங்கச்சியை படிக்க வைக்கணும், அப்படி இருந்தாங்க. அதனால் நம்ம போயிட்டு வேலைக்கு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அப்புறம் சீட்டுக்கு போட்டு ஊரில் அதை பண்ணி இதை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அந்த பேஸ்மெண்ட்டுமே ஒரு செடியாக முளைச்சிருச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக கட்டணும். அதுதான் அந்த ஒரு பொறுப்பு. அந்த வயசில் வேறு எங்கேயும் என்னால் போக முடியல. வேலை செய்து அதை இது பண்ணலான்ட்டு வேலை செய்து சீட்டு கட்டி இந்த தொழிலே 10 வருஷமாக தான் டீலேருந்து படிப்படியாக டெவலப் ஆகி ஊர்லேயே ஒரு வீடும் கட்டியாச்சு. தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணிட்டோம். பொறுமையே பெருமை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் இந்த எத்தனையோ டைம் எனக்கு இந்த தொழில் பிடிக்காத ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு விளையாட்டு ஏஜ் இல்லை, அது விளையாடுற வயசு. அப்போ பொறுப்பு தெரியாது நமக்கு. 10th முடிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும், எங்கன்னா போய் பொறுப்பாக வேலை செய்யடானா யாருன்னா செய்வாங்களா?
ஓடி ஆடி விளையாடின்னு இருப்பானுங்க. இல்லை மேற்கொண்டு ஏதாச்சும் படிக்கலான்னு பார்ப்பாங்க. நம்ம குடும்ப சூழ்நிலையால் அந்த இதுவும் இல்லை, நம்ம ஒர்க் பண்ணி ஏன் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஊர்லேயே இன்றைக்கி ஒரு நல்ல பேர், அந்த பையனா எந்த இது போக மாட்டான். அப்படி ஒரு எனக்கு அப்படியே ஆப்போசிட் அப்பா. நான் அப்பா ஃபுல்லாக குடிப்பார். குடிச்சே தான் இதுவாகிடுச்சு குடும்பம். அது நமக்கு வரக்கூடாதுன்னு தான் அப்படியே நானும் ஆப்போசிட்டாக மாறிட்டேன். நம்ம ஊரில் குடிக்காத இந்த வரையிலும் ஊரில் ஒருத்தனை கூட ஊர்லேயே கேட்டால் கூட சரி அவன் அமைதியான பையன்பா அப்படின்ட்டு. அது ஒரு பேர். கலாச்சாரத்து வேறு, மீதி இதிலெல்லாம் போகாத நம்ம பாட்டு ஒரு ஒழுக்கமாக இருந்து, அதனால தான் வீடு கட்டினவன் தான் அதான் லேட்டாக மேரேஜ் பண்ணேன். 29 ஏஜ். வீடு கட்டி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரு குறிக்கோளில் இருந்திருக்கீங்க. நமக்கு ஒரு பொறுப்பு. ஐடி கம்பெனியில் போயிட்டு கஷ்டப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டாதான் நம்மளால் வீடு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீ, ஐடி இல்லாமல் ஒரு டீ, அது மட்டுமே வச்சு நீங்கள் உங்களால் வீடு கட்ட முடிஞ்சிருக்கு. சம்பாதிக்கிறது கஷ்டம், செலவு ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம். செலவு ஒரு 5 நிமிஷத்தில் 1 லட்சம் ரூபானா கூட செலவு பண்ணிடலாம். ஒரு வண்டி வாங்கினா முடிஞ்சிருச்சுல்ல. ஆனால் அந்த 1 லட்சம் சம்பாதிக்கிறது ஒரு 1 இயர் ஆகும். அதுதான் ஒரு பணத்தோட மதிப்பு. இப்போதைக்கு செலவு பண்ணுறது ஈஸி, சம்பாதிக்கிறது கஷ்டம். அதனால் வீண் செலவு பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரலையும் சேஃப்டி பண்ணோம். அது எந்த தொழிலாக இருந்தாலும் பணம் சேர்க்கணும்னு நினச்சா சேர்க்கலாம். அதான் வீண் செலவு பண்ணாதிருந்தாலே பணம் சேரும். இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. நான் சம்பாதிக்கிற பைசாவுக்கு எடுத்துன்னு போயிட்டு எல்லாத்தையும் படம் பார்க்குறது, வாரத்துக்கு ஒரு 2 படம் போயிட்டு வர்றது. இப்போ டிக்கெட் இருக்கிற டைமில் 2 படத்துக்கு போனால் கட்டுப்படி ஆகும். சூப்பர்ண்ணா. உங்களை பார்க்கும்போது உங்கள் ஃபேஸ் கட் பார்க்கும்போது அப்படியே அந்த போலீஸ் கிட்ட பயங்கரமாக தெரியுதுண்ணா. இதே டீ ஸ்டாலில் எவ்வளோ பேர் சொல்லிடுறாங்க மிலிட்ரிக்கு போயிடலாம், போலீஸுக்கு போயிடலான்ட்டு. எங்கே அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கலையே. அதை போட்டு ரொம்ப யோசிக்கக்கூடாது. இந்த ஜென்மத்தில் டீ அன்றைக்கி போனேன், போலீஸ்க்கு எல்லாம் ரன்னிங் எல்லாம் ஃபிட்டு. அன்றைக்கி கிடைக்கணும்னு இல்லை, கிடைச்சிருந்தா இன்னத்துக்கு ஒரு 8 வருஷம் சர்வீஸ் ஆகிட்ருக்கோம் போலீஸில். அப்போ லக்கு இல்லை. அதுக்கு நான் அதையே நம்ம யோசிக்க முடியுமா? அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து எதை ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்க்க வேண்டியது தான். ஸோ பார்க்குறதுக்கு நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருந்தாலும் நீங்கள் பேசுறதுலாம் குழந்தைத்தனமாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி தான் உங்கள் கஸ்டமர்ஸ்லாம் இழுப்பீங்க போல தெரியுது உங்கள் கடைக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா உங்களோட பேசினது. சமுதாயத்துக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஏதாவது ஆசைப்பட்றீங்களா தனியாக? இப்போ இந்த வயசில் எல்லாம் சின்ன பசங்கள்லாம் வீட்டில் பொறுப்பாக இருக்க மாட்டேன்றாங்க. ஒரு 16-17 வயசுலேயே எல்லாம் செல்லு, ஆண்ட்ராய்டு செல்லு அது இதுன்னு வச்சுன்னு ஒரே அமங்கலம் பண்ணுறாங்க. எல்லாம் எங்கே நாடு போகுது, ஒழுங்காக இருக்க மாட்டேன்றானுங்க. நம்ம என்ன சொல்கிறது? அதாவது பொறுப்பு இருக்கணும் சின்ன வயசுலன்றது. இப்போ என்ன மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து அது போல் எங்கன்னா சுற்றிட்டு இருந்தால் இப்போது ஒரு வீடாச்சும் கட்ட முடியுமா? ஊரில் ஒரு பேர் எடுக்க முடியுமா? அதுதான் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கலாம் பசங்க. படிக்கிற வயசில் ஃபோன் எதுக்கு, அதை அவாய்ட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். நான் ஃபோன் வச்சுட்டோம், பேசுறது மட்டும் வச்சுட்டோம். சின்ன பசங்களே ஆண்ட்ராய்டு, எங்கள் பாப்பாவே கேட்குது, கேம் விளாடுது, என்ன பண்ணுறது? ஈக்குவலாக பிறக்கிற குழந்தையே ஆண்ட்ராய்டோட ஃபோன் தான். நமக்கே அதில் தெரில, ஏகப்பட்ட விஷயம் அதுங்க பண்ணுதுங்க. உங்களோட பேசுனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. ஸோ சமுதாயம் உங்களை பார்த்து கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பயர் ஆகும், மோட்டிவேட் ஆகும், புத்துணர்ச்சியோடு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு தகவலோட நம்ம இன்னொருத்தரோட சந்திக்கலாம் அனுபவ மேடையில். இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்களோட அஸ்வின். நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Exchange of ideas. Normal laymen, they do not understand the title in depth. What are short-lived climate forces? These are, of course, particles in the atmosphere that are short-lived. They have an atmospheric residence time. If you look carefully, நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் நம்ம நாட்டு மேல நிறைய பாசமும் மரியாதையும் இருக்கும்.
நம்ம நாட்டை பற்றின பெருமையும் நாம இந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு சொல்றதுல ஒரு கம்பீரமும் கர்வமும் கூட இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நாட்டுப்பற்று உணர்ச்சியோட ஓட்டோ வான் பிஸ்மார்க் என்கிறவர் தன் நாட்டை பற்றி என்ன சொல்றாருன்னா, பயத்தின் குரல் என் நாட்டு மக்களின் மனதில் எதிரொலிப்பதே இல்லைன்னு சொல்றாரு. அப்படி அவர் பெருமையா புகழற நாடு எந்த நாடுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்குல்ல? ஆமா, அல்மானியா, ஜெர்மானியா என பல பெயர் இருந்தாலும் ஜெர்மானியர்களால் டச்லாந்து என பாசமாக அழைக்கப்படும் ஜெர்மனி தான் அந்த நாடு. அப்பேற்பட்ட ஜெர்மனி நாட்டை தான் நாம இன்னைக்கு சுத்தி பார்க்க போறோம். வெறும் 3,57,021 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஜெர்மனி எப்படி எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு நாடா இருக்குன்னு ஆச்சரியமா இருக்குதுல்ல? அதனால முதல்ல ஜெர்மனி பத்தின ஒரு சின்ன பிளாஷ்பேக்க பார்க்கலாம். கிமு 750களில், அதாவது நார்டிக் பிரான்ஸ் காலம் எனப்படும் காலத்தில், ஜெர்மானிக் என்னும் இனத்தை சார்ந்த மக்கள் ஸ்காண்டினேவியாவின் தென்பகுதியிலிருந்து வடக்கு ஜெர்மனி வரைக்குமான தங்கள் பகுதியை விரிவாக்கிக்கிட்டே வந்தாங்க. பிறகு அகஸ்டஸ் என்னும் ரோம பேரரசின் காலத்தில் ரோமர்கள் தங்கள் நாட்டை கைப்பற்ற விடாம அவர்களை தடுத்து நிறுத்தி தங்கள் வீரத்தை உலகுக்கு காண்பிச்ச ஜெர்மானியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் எல்லையை விரிவாக்கி தற்போதைய ஜெர்மனியை உருவாக்கினார்கள். கிபி 800ஆம் ஆண்டு பிராங்கிஷ் அரசரான சார்ல் மாக்னின் ஜெர்மனியில் கெரோலிங்கியன் பரம்பரை உருவாகுச்சு. பிறகு பல குறுநிலங்களாகவும் பல மன்னர்களாகவும் சேர்ந்தும் பிரிந்தும் வந்த ஜெர்மனி 1315லும் 1348களிலிருந்து 1350ஆம் ஆண்டு வரையில் நடந்த பஞ்சத்தினாலும் அப்போது தாக்கிய பிளேக் நோயாலும் பல இழப்புகளை சந்திச்சது. பிறகு 1618லிருந்து 1648ஆம் ஆண்டு வரை நடந்த 30 வருட போரும் ஜெர்மனியை ரொம்பவே சேதப்படுத்துச்சு. இதன் பிறகு 1800களில சிறு பகுதிகளா ஜெர்மனி பிரிக்கப்பட்டு பின்னர் ஹாப்ஸ்பர்க் மற்றும் புரூசிய ராஜ்யம் என்னும் இரு ராஜவம்சத்தினரால் ஆளப்பட்டது. அதன் பின்னர் அரசர் 1ஆம் வில்லியன் காலத்தில தான் ஓட்டோ வான் பிஸ்மார்க் அவரின் உதவியோடு ஜெர்மனி ஒன்றிணைக்கப்பட்டது. பிறகு என்ன, ஜெர்மனியின் முன்னேற்றத்திற்கு எல்லை இல்லாம உலக நாடுகள்ல சிறந்த ஒன்றா அது அதிகாரத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து வந்தது. ஆனா உலகத்துல நடக்கக்கூடாத ஒரு விஷயமான முதலாம் உலக போர் 1914ஆம் ஆண்டு நடந்த போது ஜெர்மனியும் அதுல கலந்து கொண்டது. இப்போரில் பெருந்தோல்வி கண்ட ஜெர்மனி மிகவும் கொடிய பொருளாதார நிலைக்கு தள்ளப்பட்டது. அதனுடைய பல சர்வதேச காலனிகளும் அதனிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஆனா அதற்கு பிறகு ஒரு குறுகிய காலத்திற்கு ஜெர்மனி ஒரு குடியரசு நாடாவே இருந்து வந்தது. அப்பதாங்க ஹிட்லரும் நாசிசமும் ஜெர்மனியில வந்தாங்க. கூடவே 2ஆம் உலக போரும் வந்தது. இந்த போரின் முடிவும் ஜெர்மனிக்கு சாதகமில்லாமல் போனது. 2ஆம் உலக போரின் முடிவில் மீண்டும் ஜெர்மனி இரு நாடுகளா பிரிக்கப்பட்டது. ஒன்று கம்யூனிச நாடான கிழக்கு ஜெர்மனியாகவும் இன்னொன்று மேற்கு ஜெர்மனியாகவும் பிரிக்கப்பட்டது. இவற்றை பிரிக்கும் வகையில் 1961இல் ஜெர்மனியின் தலைநகரமான பெர்லினில் ஒரு சுவர் எழுப்பப்பட்டது. அதற்கு பெர்லின் சுவர் என்றும் பெயரிடப்பட்டது. பிறகு பல வருடங்கள் கழித்து 1990ஆம் ஆண்டு அக்டோபர் 8வது நாள் ஜெர்மனி மீண்டும் ஒன்று சேர்ந்தது. இப்பொழுது உலகின் சிறந்த நாடுகள்ல ஒன்னா பெரும் வளர்ச்சி அடைந்து வருகிறது ஜெர்மனி. அப்படா, ஜெர்மனியின் வரலாற்றுல தான் எத்தனை போர்கள், எத்தனை சோதனைகள், அவை எல்லாவற்றையும் தாண்டி இன்று உலகத்துல ஒரு சிறந்த கம்பீரமான நாடா விளங்குகிறது ஜெர்மனி. அதனால இப்போ எந்த பயமும் இல்லாம ஜெர்மனியை சுத்தி பார்க்க வரலாற்றோடு பிணைந்திருக்கும் அதன் நகரங்கள் வழியா முற்காலத்திற்கே பயணம் சென்று அதன் அழகை ரசிக்கலாம். அதனால தாங்க யுனெஸ்கோ ஜெர்மனில மட்டும் மொத்தம் 37 இடங்களை வேர்ல்ட் ஹெரிடேஜ் பிளேசஸா அறிவிச்சிருக்கு. காலை, மாலை, இரவு என ஒவ்வொரு நேரத்திற்கேற்ப ஒவ்வொரு முகத்தோட பல்வேறு சிறப்பம்சங்களும் தனித்துவமும் பெற்ற பல நகரங்கள் ஜெர்மனியில இருக்கு. 16 மாநிலங்கள் கொண்ட ஜெர்மனியின் முக்கிய நகரங்களை மேஜிக் சிட்டிஸ்னு அழைக்கிறாங்க. பெர்லின், முனிச், கொலோன் மற்றும் பிராங்க்ஃபோர்ட் போன்ற 11 நகரங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரி, முதல்ல ஜெர்மனிக்கு எப்படி போலான்னு யோசிக்கலாம். டென்மார்க் வழியா போகலாமா? வேணாம். ஆஸ்திரியா வழியாவா? இல்ல பிரான்ஸ் இல்ல சுவிட்சர்லாந்து வழியா போலாமா? என்ன குழப்பமா இருக்கா? இவை எல்லாமே ஜெர்மனியின் அண்டை நாடுகள். இத்தனை நாடுகள் சுற்றி இருந்தாலும் ஜெர்மனியில நார்த் சி, பால்டிக் சி போன்ற கடல்களின் கடற்கரையும் இருக்கு. அது மட்டுமல்ல, ஆல்பின் எனப்படும் மலைப்பகுதிகளும் ஜெர்மனியின் தென்பகுதியில அமைஞ்சிருக்கு.
ஸோ எல்லா விதமான நிலப்பரப்புகளையும் பெற்ற நாடா ஜெர்மனி இருந்துட்டு வருது. சரி வாங்க, முதல்ல ஜெர்மனியின் தலைநகரத்தை பற்றி பார்க்கலாம். என்றும் இளமை மாறாமல் மாறிக்கொண்டே இருக்கும் பெர்லின் நகரம் தான் ஜெர்மனியின் தலைநகரம். ஜெர்மனியின் மிகப்பெரிய நகரமான பெர்லின் 1701 இரண்டாம் உலகப் போர் வரைக்கும் ஜெர்மனியின் தலைநகரமா இருந்திருக்கு. பிறகு கிழக்கு மேற்கு என பிரிக்கப்பட்டு மீண்டும் ஜெர்மனி ஒன்றிணைந்த போது இந்த நகரமும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பியது. பெர்லினின் கட்டிடங்கள் அதன் வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில அமைஞ்சிருக்கு. அரசர்கள் காலத்திலும் வெய்மர் காலத்திலும் நாசிகளின் காலத்திலும் ஜெர்மனி பிரிக்கப்பட்டு பின்னர் ஒன்று சேர்ந்த காலத்திலும் பெர்லினில் பல கட்டிடங்கள் எழுப்பப்பட்டன. இவை எல்லாம் இன்னும் காலத்தில் அழியா சின்னங்களாக அழகா காட்சியளிக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்டிடம் தான் ஃபேன்சிட்ரோம் என அழைக்கப்படும் ஒரு கோபுரம். இது 368 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு அமைப்பு. இங்கிருந்து பார்த்தா முழு பெர்லின் நகரமும் நம் கண் முன்னாடி தெரியும். மும்பைக்கு இந்தியா கேட் இருக்கிற மாதிரி பெர்லினுக்கு பிராடன்பர்க் கேட்னு ஒரு இடம் இருக்கு. இது பெர்லினின் மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. இதற்கு பக்கத்திலேயே தான் ஜெர்மன் பாராளுமன்றமான ரைஸ்டாக் கட்டிடமும் இருக்கு. 2ஆம் வில்லியம் ஃப்ரெட்ரிக் என்னும் அரசரால ஒரு அமைதியின் சின்னமா உருவாக்கப்பட்ட இந்த கேட் இன்றைக்கும் ஐரோப்பிய கண்டத்தின் ஒற்றுமைக்கும் சமாதானத்துக்குமான சின்னமா விளங்குது. பெர்லின் கட்டிடங்களுக்கு மட்டுமல்ல, பல அருங்காட்சியகங்களுக்கும் பேர் பெற்றது. 1-2 அல்லங்க, மொத்தம் 153 மியூசியங்கள் பெர்லினில் இருக்கு. இங்கிருக்கும் 5 இடங்களை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்களா அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தா உங்களுக்கு ஜெர்மனி மிகவும் பிடிக்கும். ஏன்னா இங்க IFA, இனோட்ரான், க்ரூன்பவுச் என பல்வேறு வர்த்தக கண்காட்சிகள் ஆண்டுதோறும் நடந்துட்டு வருது. என்னடா இவ்வளோ பேசணும், ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பேச மறந்துட்டோமேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, அது என்னன்னு யோசிக்காதீங்க, நான் சாப்பாட்டை பத்தி தான் சொல்றேன். ஜெர்மனி நாட்டினர் சாப்பாட்டுல மிக முக்கிய பொருட்களா மாமிசம், மீன் மற்றும் காய்கறியில சேர்த்துக்கிறாங்க. ரொட்டி, நூடுல்ஸ், கேக், ஐஸ்கிரீம் போன்றவற்றையும் அவங்க விரும்பி சாப்பிடுறாங்க. அவர்களுடைய சமையல் கலைகளே பவேரியன், ஹேசியன், சனோன், துரிஞ்சியன் என பல வகைகளா இருக்கு. இதுல பவேரியன் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இந்த பவேரிய மாநிலத்தின் முக்கிய நகரான முனிச் மாநகரத்தை தான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். இசார் நதிக்கரையில பெர்லினுக்கு பின்புறமா முனிச் உங்களை நேசிக்கிறது என்கிற குறிக்கோளோட அமைந்திருக்கும் நகரம் தான் முனிச். நீங்க கஷ்டமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய இடங்கள்ல ஒன்னா இந்த நகரம் மோனோக்கல் என்னும் பத்திரிகையிலால அறிவிக்கப்பட்டது. முனிச்சின் உள்பகுதியில பல பழமை வாய்ந்த கோட்டைகளும் தேவாலயங்களும் வரலாற்றை நம் கண் முன்னாடி நிறுத்தி காண்பிக்குது. இந்த வரலாற்று பொக்கிஷங்கள் பலவற்றையும் இந்நகரத்தார் புதுப்பித்து இன்னும் அழகாக காட்சியளிக்க வச்சிருக்காங்க. இதனாலேயே ஆண்டுதோறும் பல சுற்றுலா பயணிகள் ஜெர்மனியை சுத்தி பார்க்க வராங்க. முனிச் நகரத்தில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானங்கள் நிறைய இருக்கு. 1972ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ் மற்றும் கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளும் இங்க நடந்திருக்கு. இங்குள்ள ஏலியன்ஸ் ஏரினா கால்பந்து மைதானம் மிகவும் பிரம்மாண்டமான நவீனமான ஒரு விளையாட்டு மைதானம். இங்க பல ஸ்டார்ஸ் விளையாடி இருப்பாங்க. வாங்க நாமளும் ஒரு விளையாட்டை விளையாடிட்டு அப்படியே பவேரியன் லஞ்சை சாப்பிட்டு ஒரு கனவு உலகத்துக்கு போகலாம். என்னது கனவு உலகமா? தூங்க போறோமான்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, நம்ம கனவு உலகத்துக்கே கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அழகான அரண்மனையை பத்தி சொல்ல போறேன். நியூஸ்வைன்ஸ்டைன் என்னும் இந்த அரண்மனை தான் குழந்தைகளை கவரும் டிஸ்னி உலகத்தின் லோகோவா பயன்படுத்தப்படுது. 1861ஆம் ஆண்டிலிருந்து 1892ஆம் ஆண்டு வரை ஒரு மலைக்குன்றின் மேல கட்டப்பட்ட இந்த அரண்மனையை பார்க்கவே வருஷத்திற்கு 1.3 மில்லியன் மக்கள் வராங்க. லூட்விங் என்னும் மன்னரால கட்டப்பட்ட இந்த அரண்மனை மிகவும் கலைநயம் மிக்கது. இந்த அரண்மனை மட்டும் இல்லைங்க, ஜெர்மனியின் பல நாட்டுப்புற கதைகள் தான் டிஸ்னி மற்றும் கிரிம் பிரதர்ஸ் போன்றவர்களால சிண்ட்ரெல்லா, ஸ்லீப்பிங் பியூட்டி போன்ற கதைகளா மாற்றப்பட்டு நம்மை தேவதைகளின் உலகத்திற்கே அழைத்து சென்றது. சரி, அப்படியே கனவு உலகத்துல நிக்காம சீக்கிரமா வாங்க கொலோன் நகரத்துக்கு போகலாம். கலர் கலரா உடை அணிந்து கொண்டு ஆட்டமும் பாட்டமுமாக கொலோன் நகர வீதியே கோலாகலமா ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து சாம்பத் புதன் வரை கலகலப்பா இருக்கும். நகர வீதிகளை களை கட்டும் அந்த நேரத்துல நாமளும் அந்த ஊர்வலத்தை தவறாம பார்த்து மகிழணும். ஆர்ப்பாட்டமான ஊர்வலத்தை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா நாம அமைதியான மிகவும் வியக்க வைக்கக்கூடிய ஜெர்மனியின் அருங்காட்சியங்களை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4000 அறிவு பொக்கிஷ சாலைகள் ஜெர்மனியில் உள்ளன.
மியூசியம்னாவே போர் அடிக்கும் அப்படின்னு இல்லைங்க. நம்ம அறிவுத்திறனையும் கற்பனை திறனையும் தூண்டும் விதத்தில் ஜெர்மனியின் அருங்காட்சியகங்கள் அருமையா அமைஞ்சிருக்கு. கலைகளை ரசிக்க பிராங்க்ஃபோர்ட்டிலும், கலாச்சாரத்தை அறிய பெர்லினிலும், அறிவியலை ஆராய முனிச்னும் ஒவ்வொரு நகரத்திலும் பல சிறந்த அருங்காட்சியகங்கள் செயல்பட்டு வருது. என்னங்க, இவ்வளவு கலைநயம் மிக்க ஜெர்மனி நாட்டை பத்தி பல விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாரம் இன்னொரு நாட்டை சுத்தி பார்க்க ரெடியா இருங்க. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில அடுத்த வாரம் சந்திக்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேர்களே, இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களை அழைச்சி அவங்களுடைய துறை பற்றின பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு சாகித்ய அகாதமி யுவ புஷ்கார் விருது பெற்ற கவிஞர் மனுஷி அவங்கள தான் சந்திக்க போறோம். மனுஷிய இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். வணக்கம் மனுஷி. வணக்கம் ஆனந்த். வணக்கம். இன்னைக்கு வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில VIT பண்பலைக்கு நீங்க உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சரி, இப்போ உங்களுடைய படைப்புகள் பத்தி, உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நேயர்களுக்காக. முதல்ல நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்களோட என்னை பத்தின இந்த தகவல்களை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்னோட சொந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர். இந்த கிராமத்துல இருந்து தான் நான் இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில தமிழ் துறையில PhD படிச்சுட்டு இருக்கேன். 2012 நான் முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டேன். கவிதை தொகுப்போட பேர் வந்து குட்டி இளவரசியின் ஒளிச்சொற்கள். அந்த தொகுப்பு முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் எழுதின கவிதைகள் தான். அந்த கவிதை தொகுப்பு வெளிவந்த ஒரு 2-3 மாதங்கள்லயே ஒரு நல்ல கவனத்தை பெற்று தந்தது. மறைந்த விமர்சகர் வெங்கட் சாமிநாதன் போன்ற பெரிய எழுத்தாளர்களும் விமர்சகர்களும் நிறைய இதழ்கள்ல அந்த நூல் பத்தி எழுதினாங்க. அதுக்கு அடுத்த வருடம் முத்தங்களின் கடவுள் அப்படிங்கிற நூலை வந்து நான் எழுதினேன். அதுவும் கவிதை தொகுப்பு தான். அந்த முத்தங்களின் கடவுளும் வந்து என்னுடைய ஒரு துயரமான ஒரு வாழ்க்கையை தான் நான் முழுக்க அந்த கவிதைகள்ல எழுதியிருந்தேன். ஆனா அந்த தொகுப்பை நான் வெளியிட்ட பிறகு, அது வாசகர்களை போய் சேர்ந்த பிறகு, அது நிறைய பேருடைய அனுபவமா இருந்துச்சு. இது எனக்கான அனுபவம், இது என்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லும் போது, நான் இந்த சமூகத்தை எழுதுறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. அந்த முத்தங்களின் கடவுள் அந்த தொகுப்புக்கு பிறகு இப்போ யுவ புரஸ்கார் விருது அறிவிச்சிருக்கிற அந்த ஆதிகாதலின் நினைவு குறிப்புகள் என்ற 3வது கவிதை தொகுப்பை நான் எழுதினேன். என்னுடைய முதல் 2 தொகுப்புகள்ல இருந்து இந்த 3வது தொகுப்பு கொஞ்சம் மாறுபட்டு அரசியல், சமூகம், இப்படி பல பரிமாணங்கள்ல அந்த கவிதைகள் இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க என்னுடைய கவிதைகளை, பெரும்பான்மையான கவிதைகள் அந்த 3 தொகுப்புகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுடைய உலகம், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய துயரம், கண்ணீர், இதெல்லாம் தான் என்னுடைய கவிதைகளுடைய மையமா இருக்கு பெரும்பான்மையா பார்க்கும்போது. சரி, இப்போ நவீன இலக்கியம், தமிழ் இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய பின்புலம், அதனுடைய சூழல் இப்ப எப்படி இருக்கு? உங்களுடைய பார்வையில நீங்க ஒரு சில தகவல்களை பகிர்ந்துக்குங்களேன். நவீன இலக்கியம் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்தினுடைய இன்னொரு ஒரு விஸ்தாரமான முகம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நமக்கு தமிழ் இலக்கியம் வந்து தொடர்ச்சியாக ஒரு அறுபடாத ஒரு இலக்கிய பாரம்பரியத்தை வச்சுட்டு இருக்கு. அதுல நவீன இலக்கியம் அப்படின்னு வரும்போது நமக்கு இதுவரைக்கும் அந்த இலக்கியத்துல பேசப்படாத மனிதர்களை பேசினதுதான் நவீன இலக்கியத்துடைய மிக முக்கியமான தனித்தன்மை. குறிப்பா மனநிலை பிறந்தவர்கள், குழந்தைகள், அப்புறம் பெண்கள், தலித்துகள், திருநங்கைகள், இப்படி இந்த சமூகத்தால வந்து கன்சிடர் பண்ணப்படாத மனிதர்களை வந்து அது மைய பொருளா வச்சு எழுதப்பட்டது. இன்னைக்கு சூழல்ல இந்த நவீன இலக்கியம் அப்படிங்கிறது மற்ற இந்திய மொழிகளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ் நவீன இலக்கியங்கள் அது ஒரு பெரிய உச்சத்துல இருக்கு. மொழி அடிப்படையிலையும், பாடுபொருள் அடிப்படையிலையும், வடிவ ரீதியாகவும், எந்த அடிப்படையில பார்த்தாலும் நவீன இலக்கியம் அப்படிங்கிறது இந்திய அளவுல தமிழுக்கு வந்து ஒரு பெரிய, எல்லாருமே அண்ணாந்து பாக்குற ஒரு இடத்துலதான் இருக்கு. இந்த அளவுக்கு நீங்க எழுதுறீங்களா அப்படின்னு கேக்குற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா இலக்கிய சூழல் அப்படின்னு பார்க்கும்போது இன்னமும் கூட
அந்த இலக்கியத்துல குழு அரசியல் அப்படிங்கிறது இருக்கு. அந்த குழு அரசியல் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சாரார் அவங்களுடைய படைப்புகளை மட்டுமே விதந்து பேசுறது, அந்த படைப்புகளை மட்டுமே கொண்டாடிக்கிறது, மற்ற படைப்புகளை கடுமையா விமர்சிக்கிறது, படைப்புகள் தாண்டி தனி மனிதர் விமர்சனமாக அது மாறுறது, இப்படி இருக்கிறது அப்படிங்கறத நான் நெகட்டிவா சொல்லல. இப்படியான குழு அரசியல்னால என்ன ஆகுது அப்படின்னா, தமிழினுடைய அந்த உச்சம், அந்த படைப்பு உச்சம் அப்படிங்கிறது பிற மொழிக்கு போகிறதுக்கு பெரிய தடையா இருக்கு. நம்ம யாருக்காக எழுதுறோம்னா மக்களுக்காக. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு போய் சேராத வகையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இலக்கிய சூழல் இருக்கு. மற்றபடி வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இப்போ நீங்கள் கேட்க போகிற ஷோ சிலையும் நீயே சிற்பியும் நீயே. நான் உங்கள் ஆர்ஜே யாழினி. நான் உங்கள் ஆர்ஜே பாலாஜி. யாழினி, நம்ம ஷோ முடிஞ்ச உடனே சாண்ட்விச் சாப்பிட போகலாமா? என்ன ப்ரோ சடனாக சாண்ட்விச் மேலே ஆசை உங்களுக்கு? ஏதாவது ஸ்பெஷலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கெனேடியன் சாண்ட்விச் டே, இன்னும் எல்லாரும் ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஸோ அதான் போகலான்னு கேட்டேன். நீங்கள் பில் பே பண்ணுறீங்கன்னா எனக்கு ஓகேப்பா, நான் வரேன். பார்த்தீங்களா, பேசிட்டே பில்லை என் தலையில் கட்டுறீங்க. அதெல்லாம் ஓகே பாலாஜி, நீங்கள் யோசிச்சிங்களா? நம்ம ஷோ மென்டல் ஹெல்த்தை பற்றின ஷோ, ஆனால் நம்ம இப்போ சாப்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஷோ ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா உங்களுக்கு? அட யாழினி, நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? சத்தியமாக புரியல. இன்னைக்கு நம்ம ஷோவே ஃபுட் அண்ட் எமோஷன்ஸ் தான். ஃபுட் அண்ட் எமோஷன்ஸா? புரியலையே பாலாஜி. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு உங்கள் மெமரிஸ் அட்டாச்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். எது உங்கள் ஃபேவரட் ட்ரிங்க் ஆன் டெய்லி பேசிஸ்? கண்டிப்பாக டீ காஃபி ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல. ஆப்வியஸ்லி டீ தான் பாலாஜி, இதில் என்ன டவுட்டு? டீ குடிக்கலைன்னா எனக்கு ஒரு நாளே ஓடாது. ஒரு கப் ஆஃப் டீ இன் தி மார்னிங் தான் மேக்ஸ் மை டே பர்ஃபெக்ட். அதே மாதிரி ஈவினிங் டீ இல்லைன்னா எனக்கு டேவே ஓடாது. ஸோ டீ என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அந்த மார்னிங் டீ இல்லைன்னா ரொம்ப டல்லாக ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். மார்னிங் டீ இல்லைன்னா கிளாஸ் போகிறதுக்கு கூட எனக்கு தோணாதுன்னா பார்த்துக்கோங்களேன். பட் அட் த டைம் கிளாஸை ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ டீ பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறேனோ இல்லையோ டீ ஒரு டம்ளர் நான் எடுக்காமல் கிளம்பவே மாட்டேன். அதே மாதிரி தான் யாழினி, நானும் காலையில் எல்லாம் காஃபி குடிப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேபிட் நான் டீ தான் குடிப்பேன். எனக்கும் டீ ரொம்ப பிடிக்கும். டீ குடித்தா தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி ஈவினிங் ரிட்டர்ன் வந்தேன்னா கூட ஹோமுக்கு ஒரு டீ குடிப்பேன். அம்மா கிட்ட டீ கேட்டு டீ குடிச்சேன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஃபீலிங் வரும். லீவ் டேஸில் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் இருக்கவங்களுக்கு டீ ஆர் காஃபி இஸ் அ பெஸ்ட் திங். சைடில் ஒரு கப் ஆஃப் காஃபி சுட சுட வச்சுட்டு நம்ம நியூஸ் பேப்பர் படித்தோன்னா நியூஸ் எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். ஈவன் அட் தி ரெயின் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டீ ஒரு நல்ல ஜோராக மழை பெய்யறப்ப ஒரு நல்ல சூடாக ஒரு டீ இல்லை சிப்ஸோ பக்கோடாவோ பக்கத்தில் இருந்தால் சரி இட்ஸ் அ ப்ளசன்ட் மெமரி. இல்லை அப்படி அவங்க ஏதாச்சும் இருக்கா? எனக்கு இருக்கு யானி. நான் ஸ்கூல் டேஸில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வந்தேன்னா இந்த மில்க் பிக்கிஸ் தெரியும் இல்லைங்களா? மில்க் பிக்கிஸ். நான் டீயில் மில்க் பிக்கிஸ் டிப் பண்ணி சாப்பிடுவேன். வியர்டோ எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் மில்க் பிக்கிஸ் தண்ணியில் தொட்டு சாப்பிடுவேன். அது ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு அது ஊட்டுறப்ப தண்ணியில் தொட்டு மேபி அது எனக்கு பிடிச்சிருச்சு போல. நான் தண்ணியில் தொட்டு தான் சாப்பிடுவேன் மில்க் பிக்கிஸ்லாம். மேபி யாருக்காச்சும் லிசனர்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி வியர்டோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சீக்கிரட்டாக வச்சுக்காம ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ யாழினி, நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா டீயோடையோ இல்லை காஃபியோடையோ இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டோடையோ எமோஷனலாக கனெக்ட் ஆகியிருக்கும்னு சொல்லலாம். ஏன் ப்ரோ நீங்கள் டீ காஃபி இப்போ தான் குடிக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே என்ன மட்டும் எமோஷனல் கனெக்ஷன்னு சொல்லிட்டீங்க. பட் ஆனால் சீரியஸ்லி பாலாஜி, எங்கள் அப்பாவை பற்றி நான் இங்கே சொல்லியே ஆகணும்ப்பா. ஹீ இஸ் அ வெரி பிக் காஃபி அடிக்ட்னே சொல்லுவேன். என்ன ஒரு 4 or 5 cups ஆஃப் காஃபி குடிப்பாரா ப்ரோ? 4 or 5 cups பரவாயில்லையே ப்ரோ. ஒரு நாளைக்கு 10 cupsக்கு மேலே குடிப்பார். மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறப்ப கூட அவருக்கு காஃபி இல்லைன்னா தூக்கம் வராது. நான்லாம் கேட்பேன், இப்போ காஃபி குடித்தா பிரிஸ்காக தானேப்பா இருப்பாங்க, நீங்கள் ஏன் இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை பாப்பா காஃபி குடித்தா தான் மை டே மேக்ஸ் மீ கம்ப்ளீட். நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் எனக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி வேணும், தூங்குறப்பையும் எனக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி வேணும்னா எப்படிப்பா அப்படின்னா, காஃபி இஸ் தி பெஸ்ட் பார்ட்னர் இன் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். செம்ம எமோஷனல் அட்டாச்மெண்ட் எங்கள் அப்பாவுக்கு தான் காஃபி கூட.
இப்போது இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஈட்டிங் டிஸார்டர்னு ஒன்று இருக்குது, அதாவது வந்து உணவு கோளாறு. உணவு கோளாறா? சாப்பிட்ற ஃபுட்டில் என்ன ப்ரோ டிஸார்டர்? நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது தானே. அதில் பல வகைகள் இருக்குது. ஒரு ஈட்டிங் டிஸார்டர்ஸில் ஒரு டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஈட்டிங். அப்படின்னா நம்ம ஃபீலிங்ஸ்க்காக சாப்பிட்றது. ப்ரோ பசிக்காக சாப்பிட்றது கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன ஃபீலிங்ஸ்க்காக சாப்பிட்றது? சத்தியமாக புரியலை பாலாஜி, தெளிவாக சொல்கிறீங்களா ப்ளீஸ்? இருங்க, நான் உங்கள் வழிக்கே வரேன். பசி இருந்தா நீயா இருக்க மாட்டேன்னு ஒரு டைலாக் இருக்குது, தெரியுமா? ப்ரோ அது 5 ஸ்டார் டைலாகு, பட் தெரியுமாவா அந்த டயலாக் வந்துட்டு அதில் ஒரு டைப் நான் எப்படின்னா, பசி இருந்துச்சுன்னா எனக்கு செம்மையாக கோவம் வரும் ப்ரோ. ஆப்போனண்ட் யார் இருந்தாலும் சத்தியமாக சரி அவங்களால என்ன பேசி ஜெயிக்க முடியாது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, கிளாஸ் ரூமில் இந்த மாதிரி ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு ஒரு டாபிக் டிசைடிங்கில். ஸோ வந்துட்டு அன்றைக்கி நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல, செம்ம பசி எனக்கு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு டாபிக் இது வந்து பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி நான் இந்த டாபிக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆப்போனன்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இந்த டாபிக் பண்ணாதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நல்ல வேலை என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் அன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அவள் கண்டுபிடிச்சிட்டா, சரி இவள் சாப்பிட்லன்னா இவள் ஏதாச்சும் கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஆன் த வே வந்து டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப பெருசாக கிளாஷ் ஆகிடுச்சு எங்கள் 2 டீம்ஸ்குள்ளே. இந்த டாபிக் தான் நாங்கள் எடுப்போம்னா அவங்க டாப்பிக்கை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். லைக் காமா பேசிகிட்டு இருக்க நம்ம வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரைட்டு இவள் பசியில் தான் கத்துறா, பசி இருந்தால் நீயா இருக்க மாட்டேங்கிறது இவளுக்கு தான் பொண்ணும், பேசாமல் இவளை கீழே கேன்டீன் கூப்பிட்டு போய் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தலான்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் அப்படியே ஒரு பிரேக் போட்டாச்சு அந்த சண்டைக்கு. நீங்கள் விருங்க எல்லோரும் போய் சாப்பிட்டு வரோம், அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே எனக்கு கீழே கேன்டீன் கூப்பிட்டு போய் ஒரு சாக்லேட்டும் மறுபடியும் ஒரு டம்ளர் டீ, இதுமே பெஸ்ட் திங். அது குடிச்சிட்டு மேலே வந்தோடனே காமா வந்து டாபிக் டிசைட் பண்ணோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? எனக்கு இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்கு ஒரு ஃபேவரட் ஒரு ஃபுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நான் வீட்டில் செஞ்சுருவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரத்தில் நான் காலேஜ் முடிச்சுட்டு வரதுக்குள்ளார காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து சாப்பிட்லன்னா அந்த ஃபேவரட்டான ஃபுட்டு அது இல்லைன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது. ஃபேவரட் ஃபுட்டு காலின்னு சொன்னாலே அது ஒரு செம்ம டென்ஷனான விஷயம். எப்படி நீங்கள் என்ன விட்டுட்டு சாப்பிட்லாம், எப்படி அது எனக்கு திருப்பி செஞ்சால் அவனை நீங்கள் நல்லா சண்டை போட்டிருக்க காலமும் உண்டு. அதே தான் நானும் சொல்கிறேன். இப்போது நம்ம டிப்ரெஷனில் இருந்தாலோ இல்லை ஒரு சோகமாக இருந்தாலோ, இப்போ நம்ம எந்த ஒரு ஃபீலிங்கில் இருந்தாலோ, நம்ம வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபுட்டை வந்து அணுகுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஈட்டிங் அப்படின்றோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிளாக யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுவோம், அதாவது வந்து காலையில் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதாவது வந்து சாப்பிடாம போனதுனால சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறீங்களா இல்லை ஃபுட்டு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறீங்களா? எனக்கு 2 ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்குது. சாப்பிட்றனாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், எக்ஸாம்னாலையும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பட் சத்தியமாக பாலாஜி என்னால் ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போய் எக்ஸாம்லாம் எழுத முடியாது. அதெல்லாம் அப்படியே போனேன்னு ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கிருகிருன்னு தலையெல்லாம் சுத்தம், ஆன்சரே வராது. ஈவன் நான் அந்த கொஷின் நல்லா படித்து முன்னாடி நாள் வந்து 10 டைம்ஸ் இல்லை 20 டைம்ஸ் எழுதி பார்த்துருந்தேன்னா அடுத்த நாள் நான் சாப்பிட்லங்கிற ஒரே காரணத்தால் மொத்த ஆன்சரும் காலி ஆயிரும் என் மண்டேலேருந்து. லைக் ஐ ஃபீல் தட் மை பிரெயின் இஸ் எம்டி, ஃபுல் பிரெயின் எம்டி ஆன மாதிரி ஆயிரும். ஸோ ஃபுட்டு வந்து எக்ஸாம் டைமில் ஸ்கிப் பண்ணுறதை நிறையா பேர் அவாய்ட் பண்ணணும். பட் அதுவும் ஒரு ரீசன் அவங்க ஆன்சர் மறந்து போகிறதுக்குன்னு யாருமே யோசிக்க மாட்டுறாங்க. நான்லாம் எக்ஸாம் டைமில் ஸ்கிப் பண்ணேன்னா அட்லீஸ்ட் ஒரு பாட்டில் குளுக்கோஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போவாங்களா? நான் வந்து குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போய் எக்ஸாம் எழுதுவேன் உட்காந்து. அந்த அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஃபுட்டோ வந்து எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சர்க்கரை தயிர்லாம் கலந்தெல்லாம் ஊட்டி விடுவாங்க தெரியுமா வீட்டில், ஃபாஸ்ட் எனர்ஜி, சுகர் கிவ்ஸ் அ ஃபாஸ்ட் எனர்ஜிங்கிறனால எக்ஸாமுக்கு முன்னாடி சுகர் அண்ட் கர்ட் சாப்பிட்ற பழக்கமும் நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஷேராக தெரில. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பப்ளிக் எக்ஸாம்லாம் நடக்கும் போது நான் வந்து மீல்ஸே தான் சாப்பிடுவேங்க. நான் வந்து சாப்பாடு விஷயத்தெல்லாம் வந்து குறைய வைக்க மாட்டேன். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க வந்து அப்போ எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நம்ம இதை வந்து இந்த மாதிரி பார்க்காம ஒரு சைக்காலஜிக்கல் சைடில் இருந்து பார்த்தோன்னா, நான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு படித்தேன். அட்டாமிக் ஹேபிட்ஸா? அப்புறம் எப்போ புக்கு படிக்கிற ஹேபிட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள்? புதுசாக இருக்குது. யானி புக் படிக்கிறது வந்து ஒரு நாலேஜ் டெவலப்பிங் அப்படின்னு பார்க்கலாமே. அது ஒரு நமக்கு வந்து மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸை கொடுக்கும். யா ப்ரோ, புக்ஸ் வந்து இன்னர் வேர்ட்ஸை சொல்கிறது தான். ஐ ஃபீல் புக்ஸ் வந்து நமக்குள்ளே உள்ளதை அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணுறது, லைக் அப்படியே அது ஷோ பண்ணுறது தான். when I read புக்ஸ் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எப்படி சொல்கிறது, நான் வந்து எனக்குன்னு ஒரு தனி வேர்ல்டை வந்து நான் மேக் பண்ணுற மாதிரி. எமோஷ்னலி வந்து புக்ஸ் படிக்கிறப்ப ஐ ஃபீல் வெரி ஸ்டேபிள். லைக் எனி டெசிஷன்ஸ் வி டேக் ஆஃப்டர் ஒரு புக் ரீடிங் முடிச்சுட்டு எனி டெசிஷன்ஸ் வி டேக் வந்துட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான டெசிஷனாக இருக்கும். லைக் ரொம்ப காமாக யோசிச்சு நிதானமாக வந்துட்டு நம்ம டெசிஷன் எடுக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பட் அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிறது புது புக்காக இருக்குது. என்ன சொல்லுது அந்த புக்? அட்டாமிக் ஹேபிட்ஸில் வந்து ஹேபிட் ஃபார்மேஷன் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. அதில் மெயினாக ஒரு ஹேபிட் நடக்குதுன்னா அதில் வந்து 4 சைக்கிள்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்டு. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த புக்கில். கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்ட். என்ன ப்ரோ புக்கை மனப்பாடம் இது பண்ணிட்டீங்களா? அட ஏன் நான் வந்து அது ஒரு டெய்லி இன்சிடென்ட்ஸ், அது டெய்லி நடக்கிற ஹேபிட்ஸோட கனெக்ட் பண்ணிப்பேன். அதனால் வந்து எனக்கு அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். என்னது 4 ஸ்டேஜ் வந்து டெய்லி இன்சிடென்ட்ஸோட கனெக்ட் ஆகிற விளையாடுறீங்க தானே? இல்லைங்க யாழினி, உண்மையாக தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹேபிட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ உங்களுக்கே புரியும் பாருங்கள். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம டெய்லி காலையில் வந்து டீ குடிப்போம் பார்த்தீங்களா, அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் கியூனா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிகர், அதாவது வந்து நமக்கு தூண்டுற ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து காலையில் எழறோம், இப்போது அலாரம் அடிக்குது, இல்லை வீட்டில் அம்மா எழுப்புறாங்கன்னா அதுதான் வந்து கியூ. ஸோ நம்ம ஒரு ஹேபிட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் கியூ. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்துட்டு பாப்பா டீ வச்சுட்டேன் எந்திரி அப்படின்னு சொல்லிலாம் எழுப்புவாங்க. ஸோ வந்து அந்த டீக்காக நான் எந்திரிப்பேன் சில நேரம். ஸோ அதை தான் நீங்கள் கியூன்னு இப்போ சொல்ல வரீங்க. ஆமாம் யாழினி, கரெக்டாக சொல்கிறீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா கிரேவிங்ஸ் வந்து இப்போ நமக்கு தோணும்ல, இப்போ நம்ம எழுந்துட்டோம் டீ குடிக்கணும், அதுதான் வந்து கிரேவிங். இப்போ நம்ம காலையில் எழுந்தோடனே நமக்கு தோணும், டயர்டாக இருக்குது, இப்போ நல்லா தூங்கிட்டோம், இப்போ வந்து நமக்கு ஒரு ஒர்க் இருக்குது, காலேஜ் போகணும், இல்லை சண்டே கூட எடுத்துக்கலாம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் வந்து ஒரு டீ குடிக்கலாம், நமக்கு வந்து ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் ஆகும் தோணும். ஸோ இதுதான் வந்து கிரேவிங்ஸ். ப்ரோ டீ தான் கிரேவிங்ஸா? கிரேவிங்ஸ்னாலே வந்து எந்த ஒரு ஃப்ளேவர்டு ஃபுட்டை பார்த்தாலும் நமக்கு அப்படியே நாக்கு வர சாப்பிட்ணும், எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு, என்னை கேட்டால் பிரியாணியும் ஒரு பெஸ்ட் கிரேவிங்கோட எக்ஸாம்பிள்னு தான் சொல்லலாம். ஜென்ரலி கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு மந்தில் ஒரு பர்டிகுலர் டேஸ் வந்து ரொம்ப கிரேவிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஐ திங்க் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். ஸோ அந்த கிரேவிங்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து செம்ம காரமாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. எப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன கோவம் அந்த பர்டிகுலர் டேஸில் இருக்கோ அதெல்லாம் அந்த ஸ்பைசியான ஃபுட்டை சாப்பிட்டு தன்னை தானே இது பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து சாக்லேட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. எப்படின்னா ஒரு மாதிரி டல்லான மூடில் வந்து அவங்க டக்குன்னு ஒரு மூட் சேஞ்சராக வந்து சாக்லேட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது வந்து 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்னு சொல்லலாம். ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றவங்களும் இருக்காங்கன்னா அட் த சேம் டைம் ஸ்வீட்டு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க அந்த டைமில். ஸோ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவிங்ஸ் செக்ஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ். ஸோ ஓகே கியூ, நம்ம காலையில் எழுந்துட்டோம், கிரேவிங் டீ குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ இது 2 தாட் வந்தது. இந்த 2 தாட்டுக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறோம். ஸோ நம்ம தோணுது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம பண்ணுற ஆக்ஷன் தான் வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு இப்போ அந்த ஒரு ஃபுட் மேலே வந்து ஆசை வந்துருச்சு, அந்த ஃபுட்டை நான் சாப்பிட்டேன்னா அந்த கிரேவிங்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் வந்து நான் அதை சாப்பிட்றது தான் சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ 4th and final ஸ்டேஜ் வந்து ரிவார்ட்னா நம்ம இப்போ டீ குடிக்கிறோம், குடித்த உடனே என்ன பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பாடியில் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் அப்படின்னு ஒரு இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பாக்டீரியாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோபமைன், ஸ்டெரோனின் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து நம்ம மைண்டுக்கு வந்து அந்த ப்ளஷர் ஃபீலிங்கை வந்து தரும். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் ஒரு ப்ளஷர் ஃபீலிங் வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த டோபமைன், ஸ்டெரோனின் அந்த 2 கெமிக்கல்ஸ் தான். ஸோ நம்ம பிடிச்ச டீ குடித்தாலும் இந்த சில ஃபுட்ஸ்லாம் இருக்குது சுகர், இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டோபமைன், ஸ்டெரோனின் லெவல்ஸை வந்து நம்ம பிரெயினில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சின்ன பாலாஜி ரிவார்டுன்னு சொன்னீங்க, நான் கூட எனக்கு கிஃப்ட் கொடுக்க போறீங்கன்னு நினச்சேன். கடைசியில் கிஃப்ட் இல்லை, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரிவார்டுன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு கிஃப்ட் போச்சு, எனக்கு தெரியாது. ஷோ முடிஞ்சோடனே எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரீங்க. அதுக்கு என்ன நீ ஷோ முடிஞ்சோடனே கிஃப்ட் வாங்கி தரேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹேபிட்ஸை வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. சீரியஸ்லி நான் வந்துட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சாப்பிட்றவங்களே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மெயினான ஸ்வீட்டான ஃபுட்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சில பேர் சாக்லேட் சாப்பிடுவாங்க, சில பேர் காரமாக சாப்பிடுவாங்கன்னு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி கோவம் இருந்ததுன்னா நான் அந்த மாதிரி சக்கரை அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸு, அந்த ஸ்வீட்டான ஃபுட்ஸு தான் வந்து நான் சாப்பிடுவேன். அப்போ எனக்கு என்ன மூடு கொஞ்சம் காம் டவுன் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே, எனக்குலாம் எது கொடுத்தாலும் பரவாயில்லப்பா. பசியில் இருக்கிறப்ப ஏதாச்சும் கொடுத்துட்டிங்கன்னா நான் அமைதியாக பூனையாட்டம் உட்காந்துருவேன். இல்லைன்னா புலி தான், சண்டை தான், அங்கே ரணகலம் ஆக்கிடுவேன் அந்த ஏரியாவே.
எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட ஒரு இன்சிடென்ட் இருக்கும்னு நினச்சேன். நீங்கள் என்ன அப்படிலாம் எதுவுமே இல்லையா? உங்களுக்கு கோவமே வராதா ப்ரோ? எனக்கு கோவமே வராதானா அப்படி சொல்ல முடியாது. நானே வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல் ஆகிடுவேன். எனக்கு என்ன ஹேபிட்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக கோவமாக இருந்ததுன்னா அந்த இமீடியட்டாக அந்த பிளேஸ் விட்டு நான் வாக் அவுட் பண்ணிடுவேன். அந்த இடத்துல இருந்து நான் வெளியில் வந்துடுவேன். வெளியில் வந்து ஒரு சாங் கேட்பேன், இல்லை ஒரு டக்குன்னு ஒரு வாக் போயிட்டு வருவேன். இல்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக யோசிக்க முடியும். உங்களுக்கே தெரியும், கோவம்னா நம்ம தெளிவாக யோசிக்க மாட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes ஜஸ்ட்டு நம்ம வந்தோன்னா என் மைண்ட் வந்து ஒரு கிளியராக இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து மூட் சேஞ்சிங்க்கு வந்து ஃபுட்டை தானே யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம் யாழினி. ஸோ அதுதான் நம்ம இங்கே பேசுகிற டாபிக். ஸோ இங்கே எமோஷ்னல் ஈட்டிங், அதாவது உணர்வுகளுக்காக சாப்பிட்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு ஒரு கோவம் வருது, ஸ்ட்ரெஸ் வருது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுலேருந்து நம்ம தப்பிக்க பார்க்குறோம், அதுலேருந்து ஓட பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து இந்த எமோஷ்னல் ஈட்டிங். ஸோ நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு சில பேர் ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க. ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க, மீட்டிங் மேலே மீட்டிங் வச்சுருவாங்க. டக்குன்னு 6 மணிக்கு கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கூப்பிட்டுருப்பாங்க ஒய்ஃபு, இல்லை வெளியில் போகலான்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மீட்டிங் வச்சுட்டு இருப்பாங்க ஆஃபீஸில் பாஸ். ஸோ அங்கே வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போயிட்டு அவங்க பிடிச்ச டீ கடையில் போய் ஒரு டீ குடிப்பாங்க. டீ ஒரு 2 பிஸ்கட் சாப்பிடுவாங்க, இல்லை டீ ஒரு சமோசா சாப்பிடுவாங்க, இல்லை ரோட் சைடு ஷாப்பில் போய் காளான் சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஈட்டிங்கோட வகை தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு லைக் ஹெக்டிக் கிளாஸ் டைமில் ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிட்டா எனக்குலாம் அப்படியே அப்பாடா சொர்க்கண்டா, என் வயிறு ஃபுல்லாகிருச்சு. அது மாதிரி தான் நீங்களும் சொல்கிறீங்க, ரைட்? ஆமாம், கரெக்ட் தான் யாழினி. ஸோ இப்போது பர்த்டேஸ் கூட நம்ம எடுத்துக்கலாமே எக்ஸாம்பிளுக்கு. இப்போது பர்த்டே வந்துன்னா என்ன பண்ணுறோம், இப்போ என் ஃப்ரெண்ட்ஸில் என்னன்னா பர்த்டேனா வாங்குவோம், கேக் வாங்குவோம், 2 கேக் வாங்குவோம். ஒரு கேக் வந்து சாப்பிட்றது, இன்னொரு கேக் வந்து அடிக்கிறது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவோம், எல்லாம் முடிச்சோடனே ட்ரீட் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு ட்ரீட் கொடுக்குறா நான் உயிர் எடுத்துருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட பர்த்டே. ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஓகேனா? ஸோ ஹாப்பி பர்த்டே நித்யா. அநேகமாக இன்னைக்கு ஈவினிங் அவள் கேக் கட்டிங்க்கு நாங்கள் போகணும். பட் I miss the sweet. I guess I have class at 7. So, but கேக் ஈட்டிங்கிறது ஆஸ் அ பார்ட்டியாக பார்க்காம இட்ஸ் அ மொமெண்ட் ஆஃப் ஷேரிங் ஜாயின்னு கூட சொல்லலாம். லைக் நம்ம ஹாப்பினஸை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். இப்போ பர்த்டேனா இப்போ நமக்கே பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் சாக்லேட் கொடுக்குறோம். சாக்லேட் வந்து ஒரு ஸ்வீட், இட்ஸ் அ மூட் என்ஹான்ஸ்மெண்ட். ஓகே, இன்றைக்கி என் பர்த்டே, என்னோட ஹாப்பினஸை நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஜென்ரலாக வீட்டுக்கு போய் சாக்லேட்லாம் கொடுக்காம இன்றைக்கி என் பர்த்டேன்னு சொல்லி பாருங்களேன். பர்த்டேவா, என்ன எதுவும் ஸ்பெஷல் இல்லையா, அம்மா எதுவும் செஞ்சு தரலையா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்னைக்காச்சும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? யாழினி, நானும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு வந்து அந்த மெமரிஸ்லாம் மறக்க முடியாது. எனக்கு ஸ்கூலில் பர்த்டே வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கிளாஸில் வந்து ஹாப்பி பர்த்டே சாங் போடுவாங்க. ஒரே கிளாஸ் ஃபுல்லாக ஆக்வர்டாக இருக்கும் எனக்கு ஃப்ரெண்டில். அப்புறம் வந்து கூட வந்து ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா கிளாஸ்லேயும் போய் எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் வந்து சாக்லேட் கொடுக்கணும். அவங்க எல்லாம் விஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெமரிஸ்லாம் மறக்க முடியாது. அது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு எமோஷனல் கனெக்டாக தான் இந்த ஃபுட்டு வந்து இங்கே சர்வ் ஆகுது. ஆக்சுவலாக ஹாப்பி பர்த்டே பாடுறப்ப லென்த்தியான சாங் அது, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாடும். அவங்க லென்த்தியாக டியர்லாம் போட்டு நம்ம பேர்லாம் சொல்லி பாடினதுக்கப்புறம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம 2 வார்த்தை தான் சொல்லுவோம். பட் ஸ்டில் அவங்க டைம் எடுத்து ஹாப்பி பர்த்டே பாடி நமக்கு விஷ் பண்ணுறது இட்ஸ் எமோஷனல் கனெக்ஷன் தானே சொல்லலாம். ஆமாம் யாழினி. ஸோ அதுவும் வந்து அந்த எமோஷனல் கனெக்ட், அந்த ஹாப்பி பர்த்டே பாடுறதும் நம்ம அந்த சாக்லேட் ஷேர் பண்ணுறதும் பார்த்தீங்களா ஃபுட்டு வந்து இங்கே எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு. ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூலில் ஒரு ரூல் வச்சுருந்தாங்க, யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் சாக்லேட் கொடுக்கக்கூடாது. ஏன் யாழினி இப்படி ஒரு வித்தியாசமான ரூல்? அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்களாமா. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் நம்ம வந்து அந்த பழைய காலத்தில் வச்சுருப்போம் தெரியுமா, நம்ம டேடி மம்மிலாம் வந்து சாப்பிட்ருப்பாங்களா, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை தான் நம்ம வந்து ஸ்வீட்டாக கொடுக்கணும், நோ பேக்டு ஃபுட்ஸ். இது வந்து எங்கள் ஸ்கூலோட பெரிய ரூலாக இருந்துச்சு. பர்த்டே அன்னைக்கு இந்த கடல மிட்டாய் எள்ளு மிட்டாய் தேடுறதுக்கே எனக்கு வந்து டைம் ஆயிரும். இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறது என் ஸ்கூலில் ரொம்ப கஷ்டம். பட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் இல்லை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ ஓகே. ஆனால் இது ஒரு நல்ல பழக்கம் தான் யாழினி. இப்போ வந்து சுகர் அந்த மாதிரி வந்து வெல்லம் வந்து சாப்பிட்டோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நல்லதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன். ஸோ ஆனால் இது ஒரு ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு பட் ஆக்சுவலாக இது ஒரு குட் திங் தானே. என்ன கேட்டால் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அதை எடுக்கிறப்ப இப்போ சின்ன குழந்தைங்க கிளாஸ்லாம் போய் நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், எடுக்கிறப்ப அக்கா இது என்ன டிஷ்,
எனக்கு இது தெரியல, இது சொல்கிறீங்களா, இது என்ன வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் தெரியுது ஓகே ஃபைன், இந்த எங்கர் ஜெனரேஷன்ஸ் வந்து இந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து மறந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இது வந்து நான் வந்து எப்படி கொடுப்பேன்னா லைக் இது வந்து இந்த மிட்டாய், இப்போ எள்ளு மிட்டாய்னா இது எள்ளு மிட்டாய், இது வந்து இதுதான் இதோட பெனிஃபிட்னு சொல்லி கொடுக்குறப்ப as well as I'm sharing my joy with them. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் சாப்பிட்டா பார்த்தாலே வந்துட்டு டக்குன்னு என்ஹான்ஸ் ஆயிடுவாங்க தெரியுமா. இந்த குழந்தைங்க வந்து ஜென்ரலாக ஸ்கூலில் அழுதுகிட்டே இருப்பாங்க. லைக் பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விடுறப்ப வரைக்கும் அம்மா கிட்ட இருக்கிறப்ப நல்லா குதிச்சு விளையாடுறப்பில்ல மிஸ்ஸை பார்த்தோன்னே என்ன பயமோ தெரில, மிஸ்ஸை கடிச்சாங்களோ தெரில. பட் வந்துட்டு மிஸ்ஸை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிருங்க. லைக் ஒரு ஸ்லோவாக அப்போ வந்து சரி என் பொண்ணு அழ ஆரம்பிக்க போகிறான், என் பையன் அழ ஆரம்பிக்க போகிறான் அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிடும், டக்குன்னு விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேன். லைக் ஓப்பனிங் டைம் அப்போ என்னை வாலண்டியராக போடுவாங்க. ஓகேவா, அந்த டைம் வந்துட்டு பர்டிகுலராக இந்த எமோஷனல் ஈட்டிங்னே வச்சுக்கோங்களேன், அதை பர்டிகுலராக ஒரு 10 to 15 சாக்லேட்ஸ் வந்து என் பேக்கெட்டில் வச்சுருப்பேன் இந்த அழுகிற குழந்தைங்களுக்கே. ஓகே ஓகே. இப்போ அந்த குழந்தைங்க என்கிட்ட வரும் ஓகேவா, நான் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கிறப்ப அழகாக என் பேர் ஸோ அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த மிஸ் கீழே இருக்கேன், நான் இங்கே தான் படிக்க போகிறேன், நான் பஸ்ஸில் வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன்னா சில பிள்ளைங்க பஸ்ஸில் ஏற்றி விட்டோன்னே அழ ஆரம்பிச்சிடும். ஓகே ரைட், அப்பா அம்மா வீட்டில் இருக்க போகிறாங்க, நம்ம மட்டும்தான் ஸ்கூல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி சொல்ல சர்டன் பாட்டிங் இது வந்து அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க, நான் அப்பா அம்மா விட்டு லைக் எங்கேயோ போகிறேன், தனியாக போகிறேன் அப்படிங்கிற அழுக வந்துடும். இதுக்காகவே வந்துட்டு 15 சாக்லேட் லைக் குழந்தைங்க இறங்கி வருவாங்க. ஃபஸ்ட்டு டே வந்து வாலண்டியர்ஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் போக பழகிடும். என்னதான் இருந்தாலும் புது இடத்துல விடுறப்ப ஃபஸ்ட்டு டேங்கிறப்ப அவங்க வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிடுவாங்க கரெக்டாக. ஸோ அப்படி விட்டுறப்ப என்ன ஆகுது, அவங்கள நான் வந்துட்டு பார்த்தோன்னே வருவாங்க. நான் வந்து நானே குட்டி பொண்ணு மாதிரி தான் இருக்கேன், பட் ஸ்டில் அவங்க வந்து என்னை மிஸ்ன்னு நினச்சிப்பாங்க. வந்து மிஸ் அப்படிம்பாங்க, இல்லைம்மா நான் உனக்கு அக்கா தான்மா, மிஸ் எல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கணுன்னே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. என்ன அழுக அப்படின்னா சாக்லேட் ஒன்று எடுத்து கையில் கொடுப்பேன். சாக்லேட்டை பார்த்தா கொஞ்சம் நேரம் அதை பார்த்து திருப்பி பார்த்து என்ன சாக்லேட்டு எப்படி இருக்கோ அப்படி திருப்பி பார்த்து ஸ்லோவாக வந்து நான் பிரித்து வாயில் போட்டு விட்டுருவேன். அது வந்து சப்பிட்டே இருக்கிறப்ப அப்படியே அழகாக கிளாஸுக்கு கூப்பிட்டு போய் அமைதியாக உட்கார வச்சுருவேன். மேம் அவள் அழுதானே இன்னொரு சாக்லேட் கொடுங்க மேம். ஸோ சாக்லேட் பிளேஸ் இன் எமோஷனல் ரோல் இன் கிட்ஸ் ஆல்சோ. ஸோ எமோஷனல் கனெக்டிவிட்டி வந்து சாக்லேட் தான் கிட்ஸுக்கு. என்ன கேட்டால் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா பாலாஜி? ஆமாம், நானும் அக்செப்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நானும் வந்து சின்ன வயசில் அதே அழுதுருக்கேன். எனக்கும் வந்து டீச்சர்ஸ் வந்து சாக்லேட்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து நானும் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு. ஸோ இது ஒரு ஹாப்பி கனெக்ஷனாகவும் இருக்கும். ஸோ இங்கே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ நேரம் எமோஷனல் ஈட்டிங் பற்றி பேசணும், சாக்லேட் பற்றி பேசணும். ஆனால் இப்போ எமோஷனல் ஈட்டிங்க்கும் ஃபிசிக்கல் ஈட்டிங்க்கும் ஒரு வித்தியாசம். அதாவது வந்து பசி எடுத்து சாப்பிட்றது வேறு, இந்த உணர்வுகளுக்காக சாப்பிட்றது வேறு. ஸோ நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா பசினால தான் எமோஷ்னலாக சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நீங்கள் சொல்கிற கான்செப்ட் வந்து ஏதோ புதுசாக இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரீங்க பாலாஜி? புதுசுலாம் இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே, இப்போ வந்து நமக்கு பசிக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும் நம்ம என்ன சாப்பிட்றோம். ஓகே, நம்ம வந்து இந்த சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி செகண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசிச்சதுன்னா ஏதோ ஒரு சாப்பாடு கிடச்சா போதும், நம்ம சாப்பிடுவோம். ஏதோ ஒன்று கொடுங்கப்பா பசிக்குதுப்பா அப்படின்னு. மத்தியான டைம் ஆச்சுன்னா இப்போ நம்ம கேன்டீன் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மத்தியான டைம் போகிறோம் 2 o'clock 3 o'clock ஆயிடுச்சு கிளாஸ்னா, ஏதோ ஒன்று இருக்குங்களா அப்படின்னு இப்போ மீல்ஸ் இருக்கா, இல்லை சைட் டிஷ் இருக்கா, ஃப்ரைட் டிஷ்ஷா, இல்லை தோசை இருந்தால் கூட பரவாயில்ல தோசை கொடுங்க சாப்பிடுவோம். ஸோ அது வந்து ஃபிசிக்கல் ஹங்கருக்காக சாப்பிடுது. அதான் எமோஷனல் ஈட்டிங்னா எனக்கு இந்த பர்டிகுலரான ஃபுட்டு தான் வேணும், இல்லை எனக்கு அந்த சமோசா தான் வேணும் எனக்கு அப்படின்னு சாப்பிட்றது. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஃபிசிக்கல் ஈட்டிங் அதாவது வந்து ஹங்கர் எடுத்து சாப்பிட்றதையும் இந்த எமோஷனல் ஈட்டிங்கையும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ ஃபிசிக்கல் ஹங்கருங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஸோ இது ஃபிசிக்கல் ஹங்கர், ஃபிசிக்கோட ஹங்கர், எனக்கு பசிக்குது, இது எமோஷனல் ஈட்டிங் கிடையாது அப்படிங்கிறத எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? ஒரு மெயினான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கு யானே. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஃபிசிக்கல் ஹங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக டெவலப் ஆகும். உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு மணி ஒரு 11 இப்போ நீங்கள் காலையில் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 11 o'clock ஆகுதுன்னா லைட்டாக கொஞ்சம் ஏதோ பசிக்கிற மாதிரி இருக்கும். எனக்குலாம் வயிறுலேருந்து உருன்னுலாம் சவுண்ட் வரும். அது வந்து கடைசி ஸ்டேஜ் வந்து 12 o'clock. அப்போ ஒரு கடுப்பு வரும் பார்த்தீங்களா, டீச்சர் எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா அட்டெண்டன்ஸ் எப்போ எடுக்க எப்பமா முடிக்கிறீங்க, எனக்கு பசிக்குது மேம் என்ன விட்டுருங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹங்கர். அது வந்து உங்களுக்கே தெரியும் ஸ்லோவாக வந்து டெவலப் ஆகும். இப்போ இதுவே ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னு வைங்களேன், டக்குன்னு உங்களுக்கு எங்கன்னே தெரியாது, டக்குன்னு ஒரு கிரேவிங் வரும், இல்லை எனக்கு இப்போ சாப்பிட்டே ஆகணும்னு. இப்போ அது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எமோஷன் வருது, உங்களுக்கு வந்து அந்த ஹேண்டில் பண்ண தெரியல, அந்த என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட் பக்கம் வந்து டர்ன் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஈட்டிங். ஸோ இந்த ஒரு மெயினான ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சாப்பிட்றோங்கிறீங்க, பட் அதுவே ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னா அங்கே தான் யானே பிரச்சனையே வரும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது, இப்போ நம்ம நார்மல் பீப்புளுக்கும் டிப்ரெஸ் பீப்புளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நார்மலான ஒரு மனுஷன் இருக்காங்கன்னா
அவங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க, சில ஆக்டிவிட்டீஸ் தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம டிப்ரெஸ்டான பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு ஒர்க்குக்கோ போகிறது இல்லை காலேஜுக்கு வரதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இவங்களால வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் வந்து அவ்வளோ கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்க முடியாது. அதாவது வந்து அவங்க சாப்பிட்ற விஷயம் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்க முடியாது. ஆமாம், கரெக்டு தான். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேபிட் வந்து ரொம்ப ஈஸியாக டெவலப் ஆகும். ஸோ தே ஆர் மோர் வல்னரபிள். ஸோ இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த எமோஷனல் ஈட்டிங்னால வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்க என்ன சாப்பிட்றோன்னு அவங்களுக்கு தெரியாது, எந்த அளவில் சாப்பிட்றோன்னு தெரியாது. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும். யாரும் ப்ரோ இது வந்து ஒபிசிட்டிக்கு ஈக்குவலாக நீங்கள் சொல்கிறீங்க. ஐ ரைட் இட் கோஸ் வித் தி ஒபிசிட்டி ரைட். எமோஷனல் ஈட்டிங்கும் ஒபிசிட்டிக்கு ஒரு வகையான காரணம் தானே? ஆமாம், கண்டிப்பாக யானி. இப்போ வந்து நம்ம எமோஷனல் ஈட்டிங், இப்போ எனக்கு வந்து என்னுடைய மூட் ஸ்விங்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா நான் சாப்பாடு பக்கம் திரும்புவேன். எனக்கு டென்ஷனாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா நான் அதை வந்து ஹேண்டில் பண்ணாமல் இல்லை என்ன பண்ணுறேன் தான் சாப்பிட்றேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆமாம் நான் வந்து வெயிட் கெயின் பண்ணுவேன், நான் வந்து ஒபிஸ் ஆவேன். ஸோ இதுவும் வந்து ஒபிசிட்டிக்கு ஒரு காரணம் தான் யானி. ஸோ இதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது? அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கணும்ல? ஆமாம் யானி, நம்மளே எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, வந்து சொல்யூஷன்ஸ் யாருமே நம்ம இன்னும் தரல. சொல்யூஷன்ஸ்க்காக தான் லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் தான் இருக்கு யானி. ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ், அதாவது ஒத்துக்கணும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஓடக்கூடாது. நம்ம வந்து ஆமாம், ஸோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஆமாம் ஒத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னா ஆமாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒத்துக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம் நம்ம சரியாக பண்ணல, சரி ஆமாம் என்ன பண்ணுறது, நான் சரியாக நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணிக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, ஸோ வி ஷுட் ஸ்கிப் இட், இல்லை விட்டுருங்க அந்த மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை யூ நீட் டு ஸ்டாண்ட் அண்ட் ஃபேஸ் இட், இந்த எக்ஸாம் நான் ஒழுங்காக பண்ணலை, அடுத்த எக்ஸாம் நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி லெத்தாஜிக்காக எடுத்துக்காமல் யூ ஹேவ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க, ஐ ரைட்? ஆமாம் யானி, ஆனால் இது வந்து ஒரு ஸ்லோலி டெவலப்பிங் விஷயமா பண்ணணும். நான் இப்போ வந்து எமோஷனல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. ஆமாம், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், எனக்கு பர்கர் சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ நான் எப்போல்லாம் டென்ஷனாக வரணும் அப்போ நான் பர்கர் சாப்பிட்றேன். இப்போ நான் ஒரேடியாக முடிவு எடுத்து நான் பர்கரே சாப்பிட மாட்டேன் இதுக்கு மேலே அப்படின்னு முடிவு எடுத்துட்ட உடனே பாசிபிளே இல்லை ப்ரோ. ஆமாம், உங்களுக்கே தெரியும் பாசிபிளே கிடையாது. ஒரேடியாக நம்ம கட் பண்ணோம்னா பாசிபிளே கிடையாது. 2 days நான் அப்ஸ்டெயின் பண்ணுவேன் அதிலிருந்து. ஆனால் 3rd day வந்து எனக்கே அறியாமல் ஒரு பர்கர் சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் நான் வந்து டெய்லி இப்போ ஒரு 4 பர்கர் சாப்பிடுறேன், வீக்லி ஒன்ஸ் இல்லை வந்து 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும் பர்கர் சாப்பிடலாங்கிறீங்க. பட் பர்கர் சாப்பிட்றதுங்கிறது கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் ஃபுட் வந்து இட்ஸ் அ டெவலப்பிங் திங் இன் த வேர்ல்டு. இப்போ வந்துட்டு ஏதோ ஒன்று, இப்போ பர்கராக இருக்கட்டும், பீஸாவாக இருக்கட்டும், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது. ஈவன் கிட்ஸ் கூட கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் யானி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் ஈட்டிங்கான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த சுகர் கண்டென்ட் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்கன்னா டோபமைன், ஸ்டெராய்டு. ஸோ இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசி ஃபுட் சாப்பிடும்போது சுகர் ஃபுட் சாப்பிடும்போது செக்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் அதுக்கு ஒரு காரணம் யானி. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு தீர்வு என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணணும். செகண்ட் விஷயம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறது நம்ம எமோஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லை சோகமாக இருக்கோம்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை கூப்பிட்டு இல்லைடா மச்சான் இந்த மாதிரி எக்ஸாம் சரியாக பண்ணலை அப்படின்னு அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசணும்னா மைண்டை அவங்க டைவர்ட் பண்ணுவாங்க. ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன், எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஃபேமிலிகிட்ட சொல்கிறப்ப தான் அது ஒரு திட்டு விழும் பாருங்களேன். என்ன நீ படித்த, நீ இவ்வளோ நேரமாக உட்காந்து ஒழுங்காக படிச்சியா இல்லையா, ஏன் எக்ஸாம் வந்து நம்ம சொல்ல வரதே புரிஞ்சுக்க மாட்டாங்க, கடன்னு திட்டிடுவாங்க. அப்போ வந்துட்டு நான் வந்து அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு தேடும், எங்கடா இருக்க, எங்கடா போனேன், எக்ஸாம் முடிச்சுட்டு என்கிட்ட தானடா வருவேன், எங்கடா போனேன், நானே நல்லா திட்டு வாங்கிட்டேன், தம்பி எங்கே இருக்க, நீ ஃபோன் எடுத்து எங்கம்மா இருக்க, சீக்கிரம் வரியா, எனக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் இருக்காது, அம்மா அப்பா திட்டி இருப்பாங்க, பட் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை, சீக்கிரம் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாப்பிட்ற இடத்துக்கிட்ட தான் நின்று ஏதாச்சும் நொறுக்கிக்கிட்டே வந்து அவங்களை கூப்பிட்டுருப்போம். வா மச்சா பப்ஸ் சாப்பிட்லாம், வா மச்சா சமோசா சாப்பிட்லாம், வா மச்சா இது பன்னு சாப்பிட்லாம், வா டீ சாப்பிட்லாம், அந்த மாதிரி லைக் அப்போ கூட வந்துட்டு நம்ம சாப்பிடணும்னு தான் தோணுது இல்லை நமக்கு. ஆமாம் நீ. ஸோ நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணுறதையும் ஒரு முக்கியமான விஷயம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி சில பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எங்கள் அம்மா அப்பாலாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்கப்பா, சரி விட்டுட்டியா, ஐ நோ தட் யூ கேன் டூ பெஸ்ட், நீ உன்னோட பெஸ்ட்டை தான் இங்கே கொடுத்துருப்ப, ஸோ வந்து பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. எங்கள் அம்மாவும் அதே மாதிரி தான், சரி விட்றா டென்ஷன் ஆகுதுன்னுவாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணால் உங்களை எமோஷனல் ஈட்டிங்குள்ளே தான் இட்டுட்டு போவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க வெளியில் வந்தவொடனே கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு என்னடா எதனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஐயோ அது டிஸ்கஸ் பண்ணாலும் அவ்வளோதானே, இல்லைங்க பரவாயில்ல எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னால் எதுவும் மாற்ற முடியாது, ஸோ அதான் போனது போட்டோம், ஐல் டேக் கேர் ஆஃப் தி நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். உடனே வந்தவொடனே எக்ஸாம் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இது ஆன்சர், ஐயோ எனக்கு இது வரல, ஒருத்தன் வந்து 1ல் ஆன்சர் சொன்னானா ஒருத்தவனுக்கு ஆன்சர் 1000 இருக்கும், இல்லை மைனஸில் கூட வந்துருக்கு எனக்குலாம் சம்டைம்ஸ். பட் வந்துட்டு எது கரெக்டான ஆன்சர், சர்டன் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபேக்கல்ட்டிட்டே போயிடுவாங்க, இதான் ஆன்சர் மேம், இதோட ஆன்சர் என்ன மேம், எனக்கு மண்டை பிச்சுக்குது மேம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை மேம், யூ ஆர் டன் வித் யுவர் எக்ஸாம்ஸ், ஓகே நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டீங்க, ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, கரெக்ஷன் தானே நான் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் தான் ஸ்ட்ரெஸ் ஆவேன், நீங்களாம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது,
மேக் சில் அப்படிம்பாங்க. ஆமாம். ஸோ யானே நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி சில ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அவங்க நம்ம ஷேர் பண்ணுறவங்க வந்து தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து இந்த சாப்பிட்லாம் வாடா மச்சான், அதுவும் சில கெட்ட பழக்கத்துக்குள்ளெல்லாம் இட்டு போயிடக்கூடாது. இந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் இட்டுன்னு போவோம். ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லை நம்மள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன் கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். அதாவது வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் பசி எடுக்கும் ப்ரோ. ஜிம்முக்குலாம் போயிட்டு வரோம் பார்த்தீங்கன்னா நல்லா வாங்க 4-5 முட்டை சாப்பிடுவோம் ப்ரோ. ஆமாம் யானி, அதுவும் கரெக்ட். ஆனால் நான் வந்து அவ்வளோ தீவிரமான ஒரு எக்ஸசைஸ் சொல்ல, ஒரு வாக் வச்சுக்கோங்களேன். நான் சிம்பிளான எக்ஸசைஸ் தான் சொல்ல, கார்டியோ மாதிரி போகலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து ஒரு வாக் போகலாம், இல்லைனா வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் கூட பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக தவிர்க்கணும். பீஸ்ஃபுல்னஸ் ஆஃப் மைண்ட் வந்துட்டு ஈட்டிங்கில் மட்டும் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஐ ரைட்? ஆமாம் யானி, கரெக்டு தான். ஸோ இப்போ நம்ம ஈட்டிங்காக மட்டும் பண்ணாமல் நம்ம மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஐடியா ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை உங்களால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாரையாவது ஒருத்தர், அதாவது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், அவங்ககிட்ட நம்ம போயிட்டு நம்ம ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணோன்னா அவங்க உங்களுக்காக ஏற்ற சொல்யூஷன் வந்து சொல்லுவாங்க. whenever friends are ready to listen, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஷேரிங் மேக்ஸ் கேரிங்கில் எதாக இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். லைக் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம எப்பயுமே வந்து ஷேர் பண்ண தான் நினச்சிட்ருக்கோம், அப்படி தானே? ஆமாம் யானி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபினிஷ் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து கேஸஸ் ஸோ சீரியஸ், உங்களால் வந்து ஷேர் பண்ண முடியல, இல்லை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா நம்ம வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலிஸ்ட் சீக் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான சொல்யூஷன். ஓகே, நம்ம ஷோவை கன்க்ளூட் பண்ணுற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எமோஷ்னல் ஈட்டிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈட்டிங் மட்டுமே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்க்கான சொல்யூஷன் கிடையாது, இல்லையா பாலாஜி? ஆமாம் யானி, அதுதான் இந்த ஷோவில் பார்த்தோம். நம்ம வந்து அந்த எமோஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணணும். அதில் வந்து நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ நான் சொன்ன சொல்யூஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் சாப்பாடை பற்றி மட்டுமே யோசிக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம், ஈவன் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். ஐ திங்க் பேரண்ட்ஸ் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நீங்கள் எப்போ ஷேர் பண்ணாலும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இல்லை நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களோட மைண்டை ஓப்பன் அப் பண்ணுறதுல தான் இருக்குது இந்த ஷோவும், அதே தான். ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஷோ சிலையும் நீயே சிற்பியும் நீயே. நான் உங்கள் ஆர்ஜே யாழினி. நான் உங்கள் ஆர்ஜே பாலாஜி. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். விஐடி பண்பலை 90.8 மற்றும் ப்ராஜெக்ட் அக்ஷயா இணைந்து வழங்கும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு மருத்துவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் கூட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஏ பிரபாகர், நெஞ்சக நோய் பிரிவு, வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அடுக்கம்பாறை. அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம், ரொம்ப நன்றி. வேலூர் விஐடி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். நன்றி சார். அதாவது சார், இப்போ வந்து காசநோய் டிபின்ற ஒரு நோய் பற்றி மக்களுக்கு எந்த அளவு அவேர்னஸ் இருக்குது, அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்க முடியுமா சார்? சார், அவேர்னஸ் இன் சென்ஸ் மீன்ஸ் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு இன்னும் டிபின்ற அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து ரொம்ப இல்லைன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அது ஏன்னா மற்ற நோய்க்கு டெங்கு, மலேரியா இந்த மாதிரி ஜுரத்துக்கு கொடுக்குற ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட டிபி பற்றி ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கு என்ன ரீசன் சொன்னால், இது ரொம்ப பழைய காலத்து நோய் தான். இப்போலேருந்து இன்னும் தொட்டு வந்துட்டு தான் இருக்குது. இது இன்னும் முழுமையான யாருக்கும் மக்கள்கிட்ட ரீச் ஆகலை. இதை பற்றி நோய் தன்மை என்ன, இது இன்னும் ஒரு தீண்டத்தகாத வியாதி மாதிரி தான் என்ன ஜனங்களோட பார்வை இருக்குது. இதுக்கு சரியான புரிதல் இல்லாதனால தான் காரணம். அந்த புரிதல் ஜனங்கள்கிட்ட கொண்டு ரீச் ஆகிட்டா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் இல்லாமல் பண்ண முடியும். சரி சார், இந்த காச நோயின்றது எப்படி வந்து மக்களுக்கு பரவுது, எப்படி வருது சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஸோ காச நோய்ங்கிறது அது டிபி, அதாவது இது வந்து ஒரு பாக்டீரியானால வர்றது. ஸோ மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னு ஒரு பாக்டீரியா கிருமினால இது வந்து ஒரு நோய் வந்து வருது அது ஜனங்களுக்கு. அது எப்படி நம்ம முதல்ல வந்து நுரையீரலை தான் பாதிக்கும். இது வந்து நுரையீரலேருந்து மற்ற இடத்துக்கும் பரவும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகம் முடியை தவிர உங்கள் உடம்புல எந்த பாட்டை வேணால் இந்த நோய் பாதிக்கும். ஆனால் இதுக்கு பரிபூர்ண இது ப்ரிவென்ட் பண்ண முடியும், தடுக்கவும் முடியும், அதே நேரம் ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும் இந்த வியாதியை. இதனால் எந்த ஒரு பயமோ அச்சமோ தேவையில்லை. இதுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. இதுக்கு எப்படி பரவுதுன்னு கேட்குறீங்க. இது மெயினாக காற்று மூலியமாக தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நுரையீரலில் பாதித்தவங்க, நுரையீரல் டிபியால் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டவங்க, அவங்க இருமும் போதோ இல்லை தும்மும் போதோ இல்லை எச்சு தடிக்க பேசும்போதோ ஏத்தில் இருக்கவங்களுக்கு அது சுவாசிக்கும் போது அவங்களுக்கு டிபி தொற்று ஏற்படும். அதே மற்ற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் கட்டியாக இருக்குது, இல்லை மூளையில் டிபி பரவ இருக்குது, இல்லை முதுகு தண்டோட்டில் இருக்குன்னா அவங்க மூலியமாக பரவாது. நுரையீரல் தொற்று இருக்கவங்க மட்டும்தான் அவங்க இருமும் போதோ தும்மும் போதோ இல்லை சளி துப்பும் போதோ மற்றவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காற்று மூலியமாக பரவுறது தான் இது டிபி. முக்கியமாக இது காற்று மூலியமாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இது 100% இது காற்று மூலியமாக மட்டும்தான் பரவுது. சரி சார், இப்போ ஒருத்தவருக்கு காசநோய் வந்திருக்கு, அவர் எப்படி அந்த அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறது, தனக்கு இருக்கிறதுன்னு எப்படி அவர் தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஸோ இது காசநோய் பற்றி அறிகுறிகள் என்னென்னா, இது நான் இப்போ பேச போகிறது நுரையீரல் சம்மந்தப்பட்டது. நுரையீரல் டிபி வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், நுரையீரல் தாண்டி வேற மற்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் டிபி எக்ஸ்ட்ரா பல்மனரி சொல்லுவாங்க. நுரையீரல் மட்டும் பாதிச்சுன்னா அது பேர் பல்மனரி டிபி. நுரையீரல் தாண்டி எங்கே பாதிச்சு வந்தாலும் அது பேர் எக்ஸ்ட்ரா பல்மனரி டிவின்னு சொல்லுவாங்க. அது நுரையீரல் டிபியிலான வந்தவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, தொடர் இருமல், அது 2 வாரங்களுக்கு மேல் தொடர் இருமல், சளியோ சேர்ந்தோ சளி இல்லாமலோ வரலாம், ப்ளஸ் அவங்களுக்கு சளியோட ரத்தம் கலந்து வரலாம், ப்ளஸ் மாலை நேர ஜுரம், ஈவினிங் டெம்பரேச்சர், அப்புறம் அதிகப்படியான வியர்த்தல், ஈவினிங்கில் வியர்த்தல் வருது, அதுக்கப்புறம் பசியின்மை, தூக்கமின்மை, உடல் எடை குறைதல், இது மாதிரி சில சிம்டம்ஸ், மூச்சு இறைத்தல், இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்குன்னா இந்த சிம்டம்ஸ் வச்சுட்டு டிபியா இருக்க டவுட் பண்ணினா உடனே கவர்மெண்ட் எனி அரசு மருத்துவமனைக்கு போனாலும் அதுக்கு உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்து. ஆமாம் சார், பல பேருக்கு இப்போ ஒரு சின்ன ஜுரம்னாலும் ஒரு 2 நாள் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஜுரம் தான் வந்திருக்கு, இல்லை ஒரு வாரம் கண்டினியூஸாக இருமலாக வந்தால் ஒன்று சூடாக இருக்கலாம், இல்லை ஏதாவது நான் குளுமையான பொருள் சாப்பிட்டுட்டேன் அதனால தான் எனக்கு வந்திருக்குன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க மக்கள். ஸோ இப்போ இந்த டிபி வராமல் இருக்க எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கிறது? நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. அதாவது வருவதற்கு முன்னாடியே பாதுகாக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபி நோய் வராமல் இருக்க நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்? முதலாவது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கணும். நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை முதல்ல ஏற்படுத்திக்கணும். 3 வேளை சாப்பாடு நேரம் தவறாமல் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றது நல்ல ஆரோக்கியமான உணவு. அதில் சாப்பிட்றது நல்ல டைம் சாப்பிட்றதோட நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். நம்ம இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தி எப்பயுமே நல்லா வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே போல் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு பஸ்லேயோ இல்லை கூட்ட நெரிசல்லையோ இல்லை எங்கே பார்க்கு பீச் இந்த மாதிரி எங்கே போனாலும் அங்கே இரும்புறாங்கன்னா கொஞ்சம் அவங்கள வாயில் துணி வச்சு இரும்ப சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அது மூலிமா டிவி ஸ்ப்ரெட் ஆகுது நம்மளை தடுக்க முடியும். ஸோ நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல நேரத்துக்கு சாப்பாடு, நம்ம ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள் நல்லா சாப்பிட்டுக்கணும். நம்ம எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே டைமில் காசநோய் இருக்குது டவுட் பண்ணுறோம், அவங்க இருமும் போது வாழை துணி வச்சு இரும்ப சொல்லலாம். இது மூலிமா நம்மளுக்கு டிவி வராமல் தடுக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. சரி சார், இப்போ காசநோய் ஒரு நார்மல் பர்சனுக்கு காசநோயால் அஃபெக்ட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரியான மருத்துவ உதவிகள் அவருக்கு தேவை, எந்த மாதிரியான நடவடிக்கை அவர் எடுத்துக்கணும்? தனக்கு காசநோய் ரொம்ப நேரம் இரும்பிட்டு இருக்காரு, போய் செக் பண்ணுறாரு, தனக்கு டிபி இருக்கிறதா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட் எந்த மாதிரியான நடவடிக்கை அவர் எடுக்கணும்? முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சில என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் தென்படுதுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனை, அது பிஎஸ்சி பிரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கட்டும், இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், இல்லை மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி எல்லா அரசு சார்ந்த மருத்துவமனை அனைத்துலேயுமே இந்த இலவச சளி டெஸ்ட் எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கப்படும். அவங்க முதல்ல அங்கே போய் மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய என்னென்ன உங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க உடனே சளி டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அது சளி டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். சளி டெஸ்ட் பண்ணால் நல்ல இருமிச்சு அவங்களுக்கு நுரையீரல் டிபி இருக்குன்னா கண்டிப்பாக சளி டெஸ்ட் மூலியமாக பரிசோதனை அங்கேயும் இலவசமாக செய்து தரப்படும். சளி டெஸ்ட் 2 நாள் சளி டெஸ்ட் கொடுக்கும். இப்போ காலைல ஒரு 10 மணிக்கு போகிறீங்க, டாக்டர் பார்க்குறீங்கன்னா அப்போ ஒரு சளி டெஸ்ட் கொடுக்கணும். மறுநாள் ஒரு டப்பா கொடுப்பாங்க. அதில் காலையில் சளி டெஸ்ட் வெறும் வயிற்றுல எடுத்து நல்லா இரும்பி நல்லா சளி மொத்தமாக எடுத்து கொடுக்கணும். அடுத்த நாள் 2 சளி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிபி கிருமி இருக்கு அதுலேயே தெரிஞ்சிடும். இருந்ததுன்னா அடுத்தது என்னென்ன தேவையான பரிசோதனை, எக்ஸ்ரேலேருந்து உங்களுக்கு மற்ற இதர ரத்த டெஸ்ட்டுகள், சர்க்கரை இருக்கா, மற்ற வியாதிகள் இருக்கா, அந்த டெஸ்ட்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு மருந்து மாத்திரைகளை ஆரம்பிச்சிடுவோம். சரி சார், இப்போ காசநோயை தடுக்க தேவையான மருந்துகளை பயன்படுத்துகிறோம். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா, இல்லை ஒரு நார்மலான
ரீசனபிள் மருந்துகளா? அதனுடைய செலவு எப்படி ஆகும்? ஸோ இது வந்து பொதுமக்கள் இந்த மருத்துவ செலவு, இதுக்கு மருந்து செலவாகும் அப்படின்ற ஒரு அச்சமே தேவையில்லை, ஒரு பயமும் தேவையில்லை. அனைத்து மருந்து மாத்திரைகளும் எவ்வளோ காஸ்ட்லேருந்து அது அத்தனையும் கவர்மெண்ட் வந்து இலவசமாக தரப்படுகிறது. ஸோ சாதாரண டிபிலேருந்து முத்தின டிபி அதுக்குன்னு எல்லா வகையான மருந்து மாத்திரைகளும் கவர்மெண்ட்டில் இலவசமாக தரப்படுகிறது. 6 மாதம், சில முத்தின டிபி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 2 வருட காலங்கள்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அத்தனை ட்ரீட்மெண்ட்டையும் கவர்மெண்ட்டு செலவில் ஏற்று எல்லா விதமான மருந்துகளும் இலவசமாக தரப்படுகிறது. ஸோ அந்த 6 மாதம் வைத்தியன்னா 6 மாதம் நாங்கள் சொல்கிற மாதிரி சாப்பிட்டா போதும், நீங்கள் ஒன்றும் வேண்டாம். அதுவும் உங்களுக்கு வந்து வீடு தேடி வரப்படும் உங்களுக்கு மருந்து. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் எங்கள் வரணும், ஜிஹெச். மித்தபடி வீட்டில் வந்து உங்களுக்கு வீட்டில் வேறு எந்த வியாதிக்கும் தராத ஒரு முக்கியத்துவத்தை கவர்மெண்ட் இதில் ஒரு தருது. எதுக்குன்னா, இதுக்குன்னு சில பணியாளர்கள் இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு செக் பண்ணுவாங்க. எத்தனை வேளை சாப்பிடணும், எப்படி சொல்லணும், உங்களுக்கு கவுன்சிலிங்லேருந்து எத்தனை வேளை சாப்பிடணும், எல்லா விஷயமும் இதில் இருக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அந்த மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கணும், அது மட்டும் தான். மித்தபடி அனைத்தும் இலவசம். Ladies and gentlemen, you're listening to Vit Community Radio 90.8. This is your RJ Madhu with RJ Sangeeta. Welcome to today's radio show, where we are embarking on a virtual journey through captivating Indian states. And today, our focus is on the enchanting land of Tamil Nadu. Absolutely. Tamil Nadu, situated in the southern part of India, is a treasure trove of rich history, vibrant culture, and breathtaking landscapes. It's a place where tradition and modernity beautifully coexist. You're absolutely right. From the grand temples that showcase the architectural brilliance of Cholas and Pallava dynasties to the bustling cities that hum with innovations and creativity, Tamil Nadu has truly have something for everyone. And let's not forget the state's capital, Chennai. It's a thriving hub for technology, education, and arts. But what's equally impressive are the scenery coastal towns like Mahabalipuram and Rameshwaram that offer escape from hustle and bustle. Oh, absolutely. Speaking of tranquility, nature enthusiasts will find their heaven in beautiful and picture-worthy Nilgiris Mountain, Ooty. One of the hill stations being in there is a treat with lush green tea gardens and misty landscapes. And let's not overlook Tamil Nadu's coastline that stretches along the Bay of Bengal. Pristine beaches, thriving fishing communities, it's a whole world of its own. With now, we have our guest from Tamil Nadu who's gonna share their experience in VIT. Hello Nidarshana. Hi Kishan. Hi Sangeeta. Hi Madhu. Thank you for having me in your show. Hi guys, thank you for being in your show. Okay, Kishan, I have a question for you. Can you tell us a bit about your hometown and its cultural significance? Yeah, basically I'm from Salem. There's a lot of places to explore in Salem, and in Salem there's a famous shop like in steel plant industries and textile industries, and there's a good tourist place named Erkard. It's a good hill station. You like there are lot of places out there in Erkard. You can visit there, and it's an enjoyment place. You can visit in weekends. Like we usually go there during weekends like that. Yeah, I have been to Erkard with my parents. It was really lovely there. I enjoy the greeneries over there. Yeah, I have also enjoyed the place with my family, and we had a great fun over there. So Nidarshana, what are some key festivals celebrated in your home state, and how do they differ from the celebration from other states? So I'm basically from Tamil Nadu, and we all know that Tamil Nadu is known for its festivals. So many people really want to be a part of Tamil Nadu because we celebrate so many festivals. We celebrate Pongal, Diwali, Varalakshmi Nombu. Varalakshmi Nombu is so unique that only we celebrate it. No other state celebrates Varalakshmi Nombu. So Diwali is countrywide, but Varalakshmi Nombu is uniquely for Tamil Nadu people. How do we differ from other states? So if we look
Pongal is especially for us, and no other states celebrate Pongal. But if you see, Onam is celebrated only by Kerala, and Dasara is celebrated in northern parts of India. So I think that is the difference in festivals of comparing with Tamil Nadu with other states. That's so nice to hear. So lovely sharing about the specific festivals in Tamil Nadu, Nidarshana. And Kishan, how have you adapted the new environment at VIT? Yeah, when first time I came to VIT, it was my first time experiencing hostel, and there a lot of students from different states explored a lot in VIT. It was a good memory for me, and I enjoyed a lot during first semester, and I am in now second year. So I enjoyed a lot, and I explored new things and interesting and thrilling celebrations and all. Everything I enjoyed a lot. Yeah, it's like even when I was in my SEM 1, well, like I was so happy to meet new peoples, like getting know about their culture was like so nice actually, Sangeet. Yeah, even when I entered my first day of class, I still remember I really was not able to recognize people from my state. I mean, like, I'm basically from Tamil Nadu, so I was not able to find Tamil people. I saw many people from different states, and it was nice to speak with them. I heard a lot. They were speaking in different language, so it was very new to hear, and it was so nice experience. Yeah. And Nidarshana, how has studying in different state influenced your perspective on tradition and culture? I think it definitely has influenced me in many ways, because the very first day I came to college, that is the SEM 1 first day, I was thrilled. Like, I didn't find any Tamil people. Like, wherever I looked, I saw different people with different faces, with different culture. So that was really influencing, and I mostly got influenced with Kerala people, Andhra people. You know, the way they study, the way they carry out themselves, the way they multitask each and everything, the way they dress, the way they explore things. It is really uniquely different from us. If you see Kerala people, they're really smart in so many things. Like, they can sing, dance, they can study well, they can multitask, and they can manage everything at the same time. If you see Andhra people, they really study well. Like, in my class, the toppers are from Andhra people. So I think these has influenced me to study well, to multitask. So I think those are the influential things on me, basically. Yeah. I think like we are mostly influenced by the people we are with. Sangeet. Yeah, I do remember. My first friend was actually from Andhra. It was nice speaking to her. I remember she started speaking in Telugu. I do understand a little bit of Telugu, but not so good at speaking. So suddenly she started speaking in Telugu, and all of a sudden I said, "Oh, no, I'm from Tamil Nadu, so I don't understand what you speak." Then I also saw many other people. I learned different languages. No, each language has its own beauty. Yes, Madhu. Yeah, it's like I'm also thinking of learning new language. You know, like if you go to other states, you should like adapt to the people over there. Yeah, when you go to different state, I think if you know the native language, it's kind of an advantage. Yeah, it's an advantage, and like on VIT, being with people from different cultures, like a stepping stone for that. Yeah, it will really influence us in knowing new languages. So true. And Kishan, are there any cultural adjustment you have done? Yeah, there are many things. Like in hostel, especially the food we had. Like we don't have like idli, dosa we eat, but in north they eat paratha, like that and all they eat, right? So every day in mess there are a lot of foods, like menus in north only, like North Indian food only there are there. So I just adjusted and I ate, but it was good. It was a new experience to me. It was good. Yeah, I think tasting different dishes gives some kind of enjoyment. I'm a foodie, so I love trying different dishes from different state. I think each state has its own specific or significant dish that is meant for their native. So I think being in VIT, we have people from
I think from nook and corner of India. Like we have people from Assam, Orissa, Bengal, Karnataka, Kerala, everywhere. I think. So people, I think here they have been adjusting for the food that is available here, and it's nice to hear. Yeah, and I think being a hosteler, and it would be so nice, like interacting would be a more, like I'm a day scholar, like I have to interact during only the class hours, and I think hostel like influence you a lot. You can adapt easily wherever you go. It will be like a bright thing for your future. Yeah, and in hostel, I think you spend time with different culture people for a very long time, and it's so nice to I think you will get more time to explore about more culture from them. Have you, yeah? Yeah. So, Nidarshana, I'd like to ask you about a traditional dish from your state and its significant in your culture. So traditional food, I think when everybody tells Tamil Nadu, I think we are known for idli and sambar. I think all India wise, oh, Tamil Nadu, idli sambar. We are a big fan of idli and Vada too. Vada too, yeah. Vada. So like if you see, I have seen so many interviews of many celebrities. If you see, each celebrity has their own favorite food in Tamil Nadu. If you see Deepika, she has favorite food as rasam. She likes even masala dosa. And I have heard other celebrities telling their idli and sambar is okay in Chennai. Chennai, when they come to Chennai, idli sambar is their favorite thing to eat. I think idli sambar, masala dosa, rasam, sambar, everything is very, very specially made in Tamil Nadu, and it has originated only from Tamil Nadu. Yes. Yeah, Nidarshana, I remember when I went to Bangalore, the masala dosa. I think it's so famous in the Bangalore. Mysore masala dosa. Mysore masala dosa. It was so tasty, and each state has its own specific dish. And Sangi, do you have any specific dish you want everyone to try in Tamil Nadu? I think, yeah, we have something called korukatta. It's something, it is steamed. It is made with rice flour. With few dals mixed and few little amount of coconut, and we steam it and we have it. It's so healthy also because we are not adding any kind of oil or it's other like stuff. steamed, It's just a steamed thing. So I think you can try that. It'll be very tasty. Yeah. You can make it either spicy or sweet. It's up to your wish. And you can also add few stuffing to it, and you can steam it and have it as a there's snack. even sweet kolkata Sweet, for yeah, sweet it's so lovers. nice. Yes. And like I want like everyone to try alva from Tirunelveli, because it's so like it will melt into your mouth. It will be nice. Kishan, you have anything to say? Actually, you guys don't know, I guess. In Salem, there is a special one chat is there. So Tattuvada set is there. Yeah, But I have heard. It's so awesome. So in Salem, it's so special and it's traditional actually. From ancient days itself, they created like that. I don't know, but it was good. Yeah, I should tell this about something called murukku. We fry it in oil. We made deep of fry. chana Yeah, dal. it's so crispy. And if we speak about dish, I think it will go for a long time. Yeah, it will go along. So yeah, Kishan, what are some unique traditions and customs from your state, that is Tamil Nadu, that you like to share with us? Okay, there are many traditions out there. Like we always wear dhoti and shirt, but nowadays we don't like pant and shirt. We changed it to Western culture. But anyways, during Pongal, Diwali, like that time and all, we always wear dhoti and shirt. During our college Pongal celebration also, we wore we all were like in our dhotis and shirt, traditionals, right? Sari and so dhoti. it was like we remember that it was good. It was good experience in college. Yeah. That's all. Yeah, like we have a lot of traditional in Tamil Nadu, I guess. Like we have specific saris woven in Kanchipuram. We are known for Kanchipuram silk. Yeah, I guess Kanchipuram silk is like worldwide right now. Everyone is like going for it, Kanchipuram silk, for its authenticity and all. And people wear cotton dhoti before. Like now, I think they are wearing silk kind, but before they were wearing cotton dhotis and saris with the checked type of saris. I remember many people in village wearing that, and also I think dress in each
state they have their own specific kind of dress. I think in Kerala they wear only white color sarees. That's kind of a tradition for them. They for do Onam. Onam. But still, when you enter into Tirupati, you have to compulsory wear traditionals only. Like in certain temples I have heard, like even in Kerala Guruvayur we are supposed to wear only the dhoti, and in Tirupati and in certain ancient temples they have made it compulsory to wear the traditional dress. I guess it makes the tradition to go on from generations to generations. It will be nice. So Nidarshana, what similarities have you found between the culture practice of other states and in Tamil Nadu? I don't think I found something like that, but maybe for all the festivals we wear traditional, right? So the people from other states also they wear traditional. I think that is one similarity I have found, but they don't wear the same kind of dress that we wear. They have their unique things, like they have white sarees to wear on Onam, but whereas if we look at us, we have tussar sarees, organza sarees, we have silk sarees, we have different type of sarees. But they wear only a white saree with colored blouse. I think the one similarity that we share is we cook food, like we do special items for the festival and we wear special dress for that occasion. I think that is some similarity that we share with other people. Like they also do the same thing. They wear new attires, they do special items on that festival day. I think that is some similarity that we have with other state people. And I think when any kind of traditional functions come, we are able to explore more things. Like for now VIT, I think we are going to have a Onam celebration. So I think I'm very excited. So I think other state people will explore more about Kerala's tradition, Kerala's culture, the way they dress, the way they get ready, the way they cook, celebrate. How do they celebrate we the can food get that to know about so for not just Kerala, I think during Pongal celebration, I think other state people would have explored more about Tamil Nadu's culture. I think they would have known about how we beat sugar, like we eat sugar canes, the how sugar we canes, beat that pot, uri adiyal. All such things. I think VIT, I don't know, like mainly to be specific, it's like the college life that makes us to adapt. For a long period, you will be like adapted in the college. The college life will be like helping you for the future. When you go for a job, this will like truly influence you. Like it will make you adapt to the people you're working with. I think VIT is kind of a stepping stone for people who want to explore more about other culture, tradition and other things, because here we have a lot of people with different culture we can explore a lot. So when we go out for another work, I think we'll have little bit of knowledge. It's kind of an advantage, and you can also explore more there when you have a basic knowledge. I think VIT is giving such kind of knowledge to us. I think that. So like I think it will be like so happy to learn more about them. So Kishan, have you ever participated in cultural events or club at VIT that have helped you to stay connected to your roots? Yeah, of course. Actually, when I came first time in VIT and I explored a lot. There is a during Pongal, there are many events conducted by them, and it was good, and we danced together. We all danced. We all danced and also during the events time also we attended two events, I guess. The before Rivera made before for Rivera, Tamil. yes. That was awesome. I did that was my first experience I had. Before that, being a first fresher during that time. First time, it was excited. As a fresher, I excited a lot. But when I asked seniors, they said, it was good, but we had more fun. We have to conduct like that. So not that excited we are, because we have the that responsibilities and all. So you guys enjoy, they said. So we're like a nice seniors. A good experience. So it was like nice. I also enjoyed a lot during the Sangamam, where it was mainly organized by TLA, and I remember people coming in saris, not just same kind of sari. It was like different type of we saris. can get to know about different, and they even dressed up in different styles. Like I saw one person, one girl who wore the
checked sarees. It's a cotton khadar checked saree. Basically, I've seen people wearing it in village. She dressed up herself as such. It was so nice. Yeah, it's actually amazing, right? Like to get to know more about your state. Yeah, Like it there's was so many nice. thing you can know. Yeah. Like every state has every surprising things. Like even if you take Tamil Nadu as an example, it like has many things. Like I think each district has its own Maybe, specific thing. It's a yeah. kind of a special thing. Like I guess like Because I remember, as Kishan said, Salem, they have tattadai. Am I right? That's what I said. Tattadai Yeah. set. Yeah, in Tirunelveli, halwa. Halwa. I have. Also in Salem, mango is so special. Yeah, Salem mangoes. Yeah. True. mangoes Salem are mangoes. Song goes about that. Like I remember one thing, like when I was in hostel, my roommate used to ask me during the seasonal like Summer, yeah. mango Season time, season. yeah. He used to ask me, can you please bring me mangoes from Salem? So I said okay, and I bought it for him. And after eating, he said, I didn't taste like that. It was lit, he said. So okay. And also he asked me, can you please bring me some more dozens Next of mangoes time. to I have to take it to my hometown, and I have to give it to my family and all. That's so he nice. said, This yeah. shows like exploring and exchanging of the Yeah, culture. exchanging. yes. Yeah. Exchanging. It's so nice to hear. Like it'll be so happy Happy. for us all to share about Sure, our yeah. cultures. It'll be nice, right? Like sharing each other's. So, Nidarshana, how have you navigated language barriers while interacting with your fellow students from different states? I thought we wouldn't have language barriers when I initially came to VIT, because all of us know English as a common language. Everybody from every state, they know English language. But what happened, like after days went, people started forming groups. Like Mallu people, they started talking with Mallu people. Andhra people, they started talking with Andhra people. So Tamil Nadu people, they started talking with among themselves, because we started talking in our own language. Like Tamil people A started comfort communicating. zone. They slowly entered into their comfort zone and they didn't come out of that shell. This made us ruin our relationship little. Like when we started talking in Tamil, they didn't understand Tamil. So when they started talking in Malayalam, we didn't understand. So that was a little language barrier for me. When we talked in English, that was okay. But when we started speaking in our own language, that made us have a language barrier among everybody. I do think, but like we still have a friendship with every people in VIT. I think They're so bonding, friendly. yeah, We basically create a lot of bond with everybody, I think. Yeah, I think it's like But- so ideal and everything to get know people from every regions of India. Like you can know about more cultures. You can actually exchange your language. Yeah, Like, you can can teach learn a them new and language. You can learn them. Yeah, it's like Learn learning from a new them. language. Yeah, Kishan, what do you have to tell? Actually, I learned Malayalam from my friend, and he learned Tamil from me. That's Yeah, so so nice. amazing. And also, my friend is there from Andhra. I don't know Telugu, but I learned a lot from him. New words, Yeah, new new words. sentences. Yeah. Also, foods. That So also we lovely. exchanged. That was good. That's so lovely, Kishan. Can you share a memorable experience that you had while studying at VIT that highlights the culture diversity on the campus? Yeah. When I came here, I noticed the first thing is that there is a lot of people from different states. So this was my time. Like I decided first. So we have to interact to all of them, and we have to get new experience. And Yeah, I'm so true. excited when I was in when I entered into college. So during hostel days also, the it will come, the leave will come. And also one thing I remember, like during football match, like finals is there. So every people like mixed up with them. Like we saw football matches during and shouted, and full of hostel. Like it was good. Like that experience I had is
had it in VIT. Yeah, I was like, I saw the video of the FIFA World Cup. You were like having a screening at Anna. Auditorium. It was so fun, I guess. You like shouting, making, cheering for your favorite group, football group. And also we used to play cricket, football with different types of people, like not like different types of people from different state. And like that we can play and share some other things from their state and our state. So we mixed and shared a lot of things. Yeah, like so amazing, right? Yeah, getting like everyone has joined together and it's so nice. So Nidarshana, what advice would you give to someone who wants to better understand and appreciate the diverse culture represented at VIT? I think for all the freshers who are now at VIT, I think one advice I would like to give to understand and appreciate the diverse cultures represented at VIT is, first of all, you have to be open to all the things. Open-minded is you very have to important. have a Open up with broad everyone. broad mind and open mind. Only then you will be able to take both the positive and negative. If you are narrow-minded, you will just be focused only on yourself, and you wouldn't think about what other people opinions and what are their thoughts. I think first of all you have to have a broad mind. Secondly, you have to have the acceptance. Like if you don't know something that other person tells, you have to accept the reality that you don't know. I think acceptance of other cultures and other people's unique styling, adaptability and acceptance will help you to get to know them even more well. I think that is main thing. Then socializing. I think you have to socialize and explore for getting know more, like to understand them. First of all, you have to know them more, not just in a lighter view. In a deep view, you have to interact more with them to get to know all the things about them. Yeah, and like well said, Nidarshana. Actually, like interaction is like a key in every field. Like if we get a job, we have to interact with everyone. So we should start interacting with everyone. I guess that's so important. Yeah. So thank you, Nidarshana and Kishan, for sharing. Sharing a lot about Tamil Nadu and your opinion, your exposure that you have seen in VIT. It's great having you people on show. Thank you so much. Thank you, Sangeeta. Thank you, Madhu. Thank you, Sangeeta. Thank you, Madhu. Yeah, Sangeeta, how could we end our show without telling the cuisines in Tamil Nadu? More about them, to be specific. Like the aromatic, flavorsome dishes and spices like dosa, idli, and the idli podi with, which we have with the oil, right? It was so nice, idli And with idli podi. Biryani, it's something special. Yeah. True, and the culture of Tamil Nadu is equally fascinating. The classical music and dance forms like Bharatanatyam, Carnatic music are truly remarkable expression of state's heritage. Sangeeta, like I hear that Nidarshana, the guest today we have, is an amazing singer. Nidarshana, have you learned Carnatic music? Is it so? Yeah, I have learned Carnatic Could you please music. few lines for us? Okay. So this is Varnam, Ragam, Mauna Ragam. So I would like to sing 2 lines of this as well. It was so nice. Ga ga re sa sa re re ga ga re re sa re ga re sa da sa re ga pa ga re sa re ga pa ga ga re sa re sa da sa re ga pa da pa da sa da pa ga re ga pa da pa da sa da pa ga da pa ga re sa re ga pa da sa re sa ga re sa da sa re sa da pa da sa da pa ga re sa re. So lovely. That was so nice lovely. hearing Nidarshana. And I think each state they have different type of dances. Like we have Tamil. In Tamil Nadu we have Bharatanatyam, Kuchipudi, and other different dance styles, and they have their own specific And music we should also.
Sangeet, we should not forget about our vibrant festivals like Pongal, Diwali, the vibrant procession, and intricate columns. Yeah, columns to be specific. I guess Tamil Nadu makes like Rangoli designs. Rangoli, more than Rangoli, like the pulli columns, you know, every house people like have their. Like I listened from my mom, like they say during that her days, like during her childhoods, like each house would like we have a competition, like a cold war. Who is putting the whose column is so nice. Yeah, I think in Tamil Nadu every single home they put column like every single day. My mom also do. My mom do twice in a day, like in the morning and the evening. Yeah. Like it's so nice. Actually, they see there's something behind the. There's some kind of scientific reasons to behind like putting a kolam in front of the house. Like they also say that the kolam is made up of the rice flour, right? It's like it serves as a food for the ant. Ant and other small organisms that they have a specific reason for everything. It's so lovely to think everything we do has a specific reason behind. I think everywhere, not just in Tamil Nadu, throughout. I think behind every action there is some kind of reason for it. Everything is meaningful, I guess. So, whether you're drawn into the historical marvels, artistic expression, or natural wonders, Tamil Nadu is a captivating destination that encapsulates the essence of India's heritage and spirit. Indeed. We hope you have enjoyed this journey with us through the wonders of Tamil Nadu. Stay tuned for more exciting exploration of India's diverse state right now with us. And this is your RJ Madhu and RJ Sangeeta signing off.
శుభోదయం, అందరు ఎలా ఉన్నారు? మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మరొక మంచి ఎపిసోడ్తో వచ్చేసాం. ఈరోజు 6th ఎపిసోడ్కి వచ్చేసాం. మీకు అర్థమవుతుందా అనే షోకి. నేను మీ ఆర్జే దర్శిని. నేను మీ ఆర్జే సింధు. ఆర్జే శృతి. నేను మీ ఆర్జే కృష్ణ. సో లాస్ట్ ఎపిసోడ్ మొత్తం ఫుడ్ గురించి మాట్లాడారు. అసలు అదే పెద్ద డిస్ట్రాక్షన్ అన్నారు. నేను రాలేదు, నాకు ఒక చిన్న రీక్యాప్ ఇస్తారా? అసలు ఫుడ్ గురించి కృష్ణ గారు ఏం చెప్పారు తెలుసా? ఉలవచారు బిర్యానీ దగ్గర నుంచి నాన్ వెజ్ ఐటమ్, సింధు అయితే సీ ఫుడ్ గురించి. అసలు వాళ్ళ మాటలు వినగానే వెంటనే వెళ్ళి మెస్లో తినాలనిపించింది. అంత ఫుడ్ గురించి మొత్తం ఆల్ అబౌట్ ఫుడ్. అండ్ నాకు అప్పుడే అనిపించింది, మంచిగా ఒక సినిమా చూస్తూ నాకు ఇష్టమైన ఫుడ్ పక్కన పెట్టుకొని తింటుంటే హెవెన్. ఫుడ్ గురించి మాట్లాడాం, ఓకే. ఇప్పుడు సినిమా ఎక్కడి నుంచి వచ్చింది కదా? నువ్వు చెప్పిన దాంట్లో ఒక పాయింట్ ఉంది. ఫుడ్ అనేది మెయిన్ డిస్ట్రాక్షన్, కానీ సెకండ్ మెయిన్ డిస్ట్రాక్షన్ అనేది సినిమానే కదా. ఎవరికైనా సినిమా అంటే క్లాస్ బంక్ కొట్టి మరీ వెళ్ళాలనిపిస్తుంది. చిన్నప్పుడు మన అమ్మ నాన్నలు కూడా కథ చెప్పేవాళ్ళు. క్లాసులు మరి గోడలు దూకి మరి సినిమాలకి వెళ్ళామని మాట్లాడారు కదా. మాస్ బంక్ కొట్టి మరీ వెళ్ళేవారంట అప్పట్లో సూపర్ స్టార్ సినిమాస్కి. అయితే సినిమా అనే డిస్ట్రాక్షన్ ఎప్పటి నుంచో తరతరాలుగా వస్తుందన్నమాట. అసలు మన ఇండియన్ సినిమా గురించి మాట్లాడుకుంటే మన ఫస్ట్ తెలుగు సినిమా ఎప్పుడు రిలీజ్ అయిందో తెలుసా ఎవరికైనా? ఫస్ట్ తెలుగు సినిమా ఎప్పుడు సింధు? 1930. పేరేంటో తెలుసా? భక్త ప్రహ్లాద అంట. ఓ, దాని అర్థం కూడా నాకు తెలియదు. భక్త ప్రహ్లాద అంటే తెలుసు కదా, భక్త ప్రహ్లాద వాళ్ళ డాడీ వచ్చేసి హిరణ్యకశిపుడు అనమాట. అతను ఒక శివ భక్తుడు, కానీ మన ప్రహ్లాద వచ్చేసి విష్ణు భక్తుడు. సో అలా నరసింహస్వామి అవతారంతో ఆ రాక్షసుడిని వధిస్తారు. సో ఇట్స్ సినిమా మన మైథాలజీ ప్రకారం. అండ్ సినిమా గురించి నీ పర్స్పెక్టివ్ ఏంటి కృష్ణ గారు? సుజాత గారు, మీరు స్టార్ట్ చేసినప్పటి నుంచి చెప్పాలనుకుంటున్నాను. మీరు స్టార్ట్ చేసినప్పటి నుంచి ఏంటండి సినిమా అంటే డిస్ట్రాక్షన్, సినిమా అంటే డిస్ట్రాక్షన్. ఓకే, నేను ఒప్పుకుంటాను సినిమా అంటే డిస్ట్రాక్షనే. బట్ డిస్ట్రాక్షన్తో పాటు అది మనకు కొంచెం ఎంజాయ్మెంట్. ఆబ్వియస్లీ ఇట్స్ అన్ ఎంటర్టైన్మెంట్. యా. సో లైక్ అందరూ చూసినట్టే లైక్ సినిమాకి వెళ్తాము, 2 గంటలు చూస్తాము, బాగుందంటే బాగుందిరా నువ్వు కూడా చూడు అని చెప్తాము. లేదంటే అదే డైరెక్టర్ని బండబూతులు తిట్టుకుంటాము. బట్ సినిమా బాగున్నా బాగాలేకపోయినా లైక్ అది ఎంతో మందికి ఉపాధిని ఇస్తుందని మీకు తెలుసా? అవును, లైక్ హిట్ సినిమా కావచ్చు, ఫ్లాప్ సినిమా కావచ్చు, వాళ్ళు పడే కష్టం మాత్రం ఒకటే ఉంటుంది. సెట్ బాయ్ నుంచి లైట్ మెన్ వరకు, ఆర్ట్ డైరెక్టర్ నుంచి డైరెక్టర్ వరకు అందరికీ ఫుడ్ పెడుతుంది సినిమా అనేది. అవును. మీరు ఎప్పుడైనా లైక్ సినిమాకి వెళ్తారు, హీరో ఇంట్రడక్షన్ షాట్ వచ్చినప్పుడే అరుస్తారు, బట్ అదే ఎండ్ క్రెడిట్ పడ్డానికి వెళ్ళిపోతుంటారు. ఎప్పుడైనా గమనించారా ఎండ్ క్రెడిట్స్లో ఎంతమంది నేమ్స్ వేస్తారు? నేనైతే గమనించాను ఒకసారి. మొత్తం కాస్ట్, క్రూ, లైట్ మెన్, ఎవరెవరు ఏమేమి వర్క్ చేశారు మొత్తం, సింగర్స్ గురించి, మ్యూజిక్ డైరెక్టర్స్ అన్నీ లిస్ట్ ఉంటాయి. కానీ అక్కడ కనపడని వాళ్ళు కూడా ఇంకా చాలామంది ఉంటారు. తెర ముందు కనిపించే వాళ్ళు 100లో ఉంటే తెర వెనక పనిచేసే వాళ్ళు 1000 మంది ఉంటారు. ఎగ్జాక్ట్లీ. ఒక సింపుల్ ఎగ్జాంపుల్ చెప్పాలంటే లైక్ చిరంజీవి గారి గురించి చెప్తాను. లైక్ ఒక షాట్లో లైక్ ద ఫేమస్ డైరెక్టర్ ఎక్స్ప్లెయిన్ చేస్తాడనమాట. సో చిరంజీవి గారి చుట్టూ లైక్ ఒక రన్నింగ్ సీన్ అనమాట. సో 24 లైట్స్ పెడతారు చిరంజీవి గారి చుట్టూ. సో చిరంజీవి గారు లైక్ రన్ చేయాలన్నమాట. సో రన్ చేస్తూ షార్ట్ అయిపోద్ది, డైరెక్టర్ లైక్ టేక్ ఓకే అంటాడు. అప్పుడు చిరంజీవి గారు ఏం చెప్తారంటే లేదు 1 more టేక్ అని అంటాడు. సో లైక్ ఎందుకు ఇంకో టేక్ అడుగుతున్నారు అంటే 24 లైట్స్లో ఒక లైట్ ఆఫ్ అయింది అని చెప్తాడు. లైక్ ఇక్కడ మీకు చిరంజీవి గారి లైక్ అతని కమిట్మెంట్, డెడికేషన్ ఇది అంత లైక్ అంత ఫాస్ట్గా పరిగెడుతూ కూడా ఆ హీట్ని లైక్ ఒక దగ్గర నుంచి హీట్ తక్కువ అయింది అని చెప్తున్నాడు కదా. సో ఆ 24 లైట్స్ మోస్తూ పరిగెడతారంట చాలామంది. వాళ్ళకి ఇంకెంత హీట్ ఉంటుంది. లైక్ దూరం నుంచి రన్ అవుతూ అతనే అంత ఫీల్ అయితే లైక్ లైట్ మెన్స్ ఎవ్రీ వన్ హూ వర్క్ ఫర్ ద ఫిలిం ఆర్ లైక్ రియల్లీ డైమండ్స్. యాక్చువల్లీ నిజంగా ఇదైతే నేను వినలేదు, చాలా లైక్ ఇన్ఫర్మేటివ్గా అనిపించింది. అండ్ సింధు, సినిమా అంటే నీకు ఒక సినిమా చూసినప్పుడు నీకేం ఒక ఫీల్ గుడ్ మూవీ చూసినప్పుడు నీకు ఎలా అనిపిస్తుంది? సినిమా థియేటర్లో ఒక 2 to 3 hours కూర్చొని ఆ సినిమా చూస్తూ ఉంటే మొత్తం ప్రపంచం నుంచి బయటకు వెళ్ళిపోయి ఆ సినిమా ప్రపంచంలోకి వెళ్ళిపోయి
మన చుట్టూ అదే జరుగుతున్నట్టు ఫీల్ అవుతాను నేనైతే. బట్ వన్స్ సినిమా అయిపోయిన తర్వాత బయటకు వచ్చేసి ఒకవేళ సినిమా నచ్చితే అబ్బా ఇంకా సేపు ఉండాల్సింది కదా, కొంతసేపు ఇంకొంచెం ఎంజాయ్ చేసేదాన్ని కదా అని అనుకుంటాను. అదే సినిమా నచ్చలేదు అనుకో, అబ్బా 200 పెట్టి బిర్యానీ అయినా తినాల్సిందే, అందుకే సినిమాకి వెళ్ళాను అని అనుకుంటా. అలా ఉంటుంది నా సినిమా ఎక్స్పీరియన్స్. మంచి సినిమా చూసాక బయటకు వచ్చాక అరే ఇప్పుడు ఎప్పుడు ఓటీటీ ప్లాట్ఫామ్లో వస్తుంది, మళ్ళీ ఎప్పుడు చూద్దామనే ఫీలింగ్తో కూడా వెయిట్ చేస్తూ ఉంటాం. అవును, నిజంగా. ఒక్కొక్క సినిమానైతే కొన్నిసార్లు నచ్చేస్తే మా డాడీ నన్ను 3 సార్లు సెకండ్ షోకి, మ్యాట్నీ షోకి పట్టుకెళ్ళిపోతారు. అలా ఉంటుంది నచ్చిన సినిమాలు చూడడానికి. శృతి అక్క మీరు చెప్పండి. నాకు సినిమా అంటే నేను చాలా సినిమాలు చూస్తుంటా, ముఖ్యంగా ఓల్డ్ మూవీస్ అనేవి ఎక్కువ చూస్తుంటా. సో ఎప్పుడైనా సినిమా చూసేటప్పుడు లైక్ వాళ్ళు ఎలా తీశారు, లైక్ కొన్ని సినిమాస్ ఉంటాయి హిస్టారిక్ రిప్రజెంటేషన్ చేస్తూ, అప్పుడు వాళ్ళ కాస్ట్యూమ్స్, ఆ సినిమాలు చూసేటప్పుడు వీళ్ళు ఇంత ప్రతి చిన్న డీటెయిల్ ఎలా గుర్తుపెట్టుకొని మనకు చూపించారనేది నాకు చాలా లైక్ ఆశ్చర్యంగా అనిపిస్తుంది. ఎందుకంటే ఆ మైనర్ డీటెయిల్స్ ఎవరు నోటీస్ చెయ్యరని తెలిసినా కూడా మొత్తం మనల్ని ఆ కాలంలోకి తీసుకెళ్తారు. అండ్ అక్కడ ఉన్న ప్రతిదీ డ్రెస్సింగ్తో కానీ, ఇప్పుడు కాస్ట్యూమ్స్ కానీ, అండ్ వాళ్ళ సెట్, ఇప్పుడు ఒక పాతబడ్డ ఇల్లు అంటే సేమ్ అలాగే ఎలా మనం మన లొకాలిటీలో చూస్తామో అలాంటి ఇల్లు కనపడుతుంటాయి. డ్రెస్సింగ్ సెన్స్, ఇలా చాలా విషయాలు నేను అబ్జర్వ్ చేస్తుంటాను. సో చాలా యూనిక్గా అనిపిస్తుంది. అంత ఒక డైరెక్టర్ ఎన్ని విధాలుగా ఆలోచించాలో. అవును కృష్ణ గారు, మీరు యూట్యూబ్ వీడియోస్ కొన్ని డైరెక్ట్ చేసినట్టు మాకు తెలుసు. సో యాజ్ ఎ డైరెక్టర్ మీ ఎక్స్పీరియన్స్ ఎలా ఉంది? లైక్ యాజ్ ఎ డైరెక్టర్ చెప్పాలి అని కాదు కానీ, లైక్ సినిమా ప్రొడక్షన్ అనేది, లైక్ సినిమా తీయడం అనేది లైక్ 3 స్టేజెస్ ఉంటాయి శృతి గారు. సో ఫస్ట్ వచ్చేసి పోస్ట్ ప్రొడక్షన్, నెక్స్ట్ ప్రొడక్షన్ అండ్ ప్రీ ప్రొడక్షన్. సో పోస్ట్ ప్రొడక్షన్లో ఫస్ట్ లైక్ స్క్రిప్ట్ రాస్తారు, దాని కాపీ తీసుకొస్తారు, దాన్ని బాండెడ్ స్క్రిప్ట్ అంటారనమాట. సో ప్రీ ప్రొడక్షన్లో ఫస్ట్ బౌండెడ్ స్క్రిప్ట్ వస్తుంది. అది వచ్చిన తర్వాత షార్ట్ డివిజన్ జరుగుతుంది అనమాట. లైక్ ఏ యాంగిల్స్లో తీయాలి అని చెప్పి స్టోరీ బోర్డ్ వేసుకుంటారు డైరెక్టర్స్ అండ్ అసిస్టెంట్ డైరెక్టర్స్. దాని తర్వాత లైక్ లొకేషన్స్ చూసుకుంటారు. సో ఈ లొకేషన్స్లో మాకు పర్మిషన్ కావాలి అని చెప్పి లైన్ ప్రొడ్యూసర్ వెళ్ళి డేట్స్ తీసుకొని వస్తాడు. అండ్ దాని తర్వాత లైక్ కాస్ట్ అండ్ క్రూ చూసుకుంటారు. సో వాళ్ళ డేట్స్ అవన్నీ ఫిక్స్ చేసుకున్న తర్వాత యాక్చువల్ ప్రొడక్షన్ స్టార్ట్ అవుతుంది. సో ప్రొడక్షన్లో లైక్ సెట్ వర్క్ స్టార్ట్ అవుతుంది అనమాట. లైక్ ఆర్ట్ డైరెక్టర్స్ ఉంటారు కదా, కొన్ని సినిమా సెట్లు లైక్ ఫిల్మ్ సెట్స్ వేయాలి కదా, సో అవన్నీ వేయించుకొని ఆన్ టైం లైక్ వెళ్తుందా, అండ్ కాస్ట్ అండ్ క్రూకి ఫుడ్ కరెక్ట్గా వెళ్తుందా, వాళ్ళ క్యారీ వ్యాన్స్ వెళ్తున్నాయా, మళ్ళీ సేఫ్గా దింపేస్తున్నారా వాళ్ళని, ఇవన్నీ ప్రొడక్షన్లో జరుగుతాయి. అండ్ పోస్ట్ ప్రొడక్షన్లోకి వచ్చేసరికి సౌండ్ డిజైనింగ్, కలర్ గ్రేడింగ్ అండ్ డబ్బింగ్ అండ్ ఫిలిం రిలీజ్ అయ్యేంత వరకు ఇంకా ప్రమోషన్స్, ఇవన్నీ పోస్ట్ ప్రొడక్షన్లో జరుగుతాయి. అండ్ రమప్రభ గారు, అవుట్ ఆఫ్ క్యూరియాసిటీ అడుగుతున్నాను, వాట్ ఈజ్ సినిమా టు యూ? సినిమా అంటే ఒక ఎమోషన్ అబ్బా. అది ఏ జానర్లో అయినా కూడా ఒక్కొక్కరికి ఒక్కొక్క టేస్ట్ ఉంటుంది. కానీ ఇన్ ది ఎండ్ అందులో ఉండే అట్లీస్ట్ ఒక్క క్యారెక్టర్కైనా మనం రిలేట్ అవుతామని నా ఫీలింగ్. నేనైతే ప్రతి సినిమా చూసేటప్పుడు ఆ మెయిన్ క్యారెక్టర్ కాకుండా ఆ సైడ్ క్యారెక్టర్స్ ఉంటారు కదా, వాళ్ళే ఎక్కువ మూవీ మొత్తానికే ఎక్కువ లైఫ్ ఇస్తారని నా ఒపీనియన్. సో ఐ థింక్ ఒక మూవీలో మెయిన్ క్యారెక్టర్ అంటే ఒక హీరో మాత్రమే కాకుండా ఉండే ప్రతి చిన్న క్యారెక్టర్ కూడా ఇంపార్టెంట్ అని నా ఫీలింగ్. సో మనం ఒక్కొక్క చిన్న క్యారెక్టర్ని అప్రిషియేట్ చేయగలిగితేనే మనం ఒక పూర్తి సినిమాని ఎంజాయ్ చేసినట్టు అని నా ఫీలింగ్. వెల్ సెడ్ రమప్రభ గారు. అండ్ సినిమా ఓకే, సినిమా బట్ మనం సినిమా గురించి ఇంత మాట్లాడుతున్నాం కానీ చాలామంది ఉంటారు రమప్రభ గారు, లైక్ సినిమా అంటే నచ్చని వాళ్ళు. అదంతా లైక్ నాటకాలు వేసేటోళ్ళు, లైక్ అదంతా ఒక రంగుల ప్రపంచం, లైక్ అదంతా నిజం కాదు, అదంతా కల్పితం, అబద్ధం అని చెప్పి. సో ఇలాంటి వాళ్ళపైన మీ ఒపీనియన్ ఏంటి? నేను పెద్దగా వాళ్ళని జడ్జ్ చేయను, అంటే ఎవరి ఒపీనియన్స్ వాళ్ళకు ఉంటాయి. కాకపోతే వాళ్ళకి చెప్పింది కొంచెం నిజమే. సినిమాలో జరిగేవి మరీ అంత అంటే రియాలిటీలో పనికిరాదు, కానీ అది ఒక కొంచెం డిస్ట్రాక్షన్ లాగానే చెప్పచ్చు. మనం కాసేపు ఆ క్యారెక్టర్లో ఉండి వాళ్ళ ఎమోషన్స్ని ఒక ఫ్యాంటసీ లాగా ఇమాజిన్ చేసుకోవడం ఒక మంచి ఫీలింగ్ లాగా ఉంటుంది. కొంతమంది దీనికోసమే ప్రత్యేకించి బింజ్ వాచింగ్ కూడా చేస్తారు. ఇదే ఇంకొక వే ఆఫ్ డిస్ట్రాక్షన్ కూడా చెప్పచ్చు. సినిమా కొంతమందికి అది రియల్ లైఫ్లో అది ఉపయోగపడదని తెలిసినప్పుడు వాళ్ళు వాళ్ళ ఫ్యాంటసీ కోసం, వాళ్ళ ఫ్యాంటసీలో ఉండే వాట్ ఎవర్ ఏమైనా కోరికలు ఉంటా, వాళ్ళ క్యారెక్టర్స్ ఎలా ఉండాలని ఏమైనా ఇమాజినేషన్స్ ఉన్నా, వాళ్ళ క్రియేటివిటీని జీవించాలన్నా సినిమా అలా ఉపయోగిస్తారని నేను అనుకుంటున్నాను. సినిమా మనకు ఒక ఫార్మ్ ఆఫ్ ఎంటర్టైన్మెంట్ కావచ్చు. ఇప్పుడు సినిమాని పట్టుకొని
రెండు విధాలుగా డివైడ్ అయిపోయారు. కొంతమందికి సినిమా ఇష్టం, కొంతమందికి నచ్చదు. కానీ ఒక్క విషయము, సినిమా అన్నది కొంతమందికి వృత్తి, అది లేనిదే వాళ్ళ జీవితం లేదు. కొంతమంది వాళ్ళ జీవితం మొత్తం సినిమాకి అంకితం చేస్తారు. లైక్ మన సావిత్రి గారు కావచ్చు, రేలంగి గారు కావచ్చు, అప్పట్లో పెద్ద పెద్ద డైరెక్టర్స్, మణిరత్నం గారు, వీళ్ళందరికీ సినిమా అంటే వాళ్ళ జీవితం అంతే. ఇంకా అది లేకపోతే వాళ్ళకి ఇంకా జీవితం బతికినట్టు అనిపించదు. అండ్ మీరు శృతి గారు పాత సినిమాల గురించి చెప్పారు కదా, పాత సినిమాలు అనగానే నాకు ఒకటే గుర్తొచ్చిందండి, రావోయ్ చందమామ మా వింతగాథ వినుమా, రావోయ్ చందమామ. అసలు ఆ పాట కాదు కానీ ఆ టైంలో సావిత్రి గారు, ఇంకా ఆయన ఏఎన్ఆర్ గారు, మన తమిళ్లో జెమిని గణేశన్ గారు ఆ ఎక్స్ప్రెషన్స్తో చంపేశారండి బాబు. ఓల్డ్ ఇస్ గోల్డ్, బట్ గోల్డ్ కెనాట్ బి ఓల్డ్. ఎస్, ఎగ్జాక్ట్లీ. ఇంకా మనం మెయిన్ టాపిక్లోకి వెళ్ళిపోదామా? సినిమాటోగ్రఫీ గురించి ఎవరు మాట్లాడేంటి? మీరు చెప్పినట్టు ఏమన్నారు, పోస్ట్ ప్రొడక్షన్ ప్రీ ప్రొడక్షన్ కూడా ఉంది కదా? ప్రీ ప్రొడక్షన్, ప్రొడక్షన్, పోస్ట్ ప్రొడక్షన్. ప్రీ ప్రొడక్షన్లో ఏమేమన్నారు? ప్రీ ప్రొడక్షన్లో వచ్చేసి లైక్ స్క్రిప్ట్ రైటింగ్, బౌండెడ్ స్క్రిప్ట్ ఉండాలి, అండ్ షార్ట్ డివిజన్ జరగాలి, లైక్ బడ్జెట్ ఎంత అవుతుందో ఎస్టిమేషన్ చేయాలి, అండ్ కాస్ట్యూమ్ డిజైనర్ని సెట్ చేసుకోవాలి, అండ్ యాక్టర్స్ యొక్క డేట్స్ తెచ్చుకోవాలి, అండ్ ఏ క్యారెక్టర్స్కి ఏ యాక్టర్స్ వస్తారు, అండ్ లైన్ ప్రొడ్యూసర్స్ ఏమో లైక్ సో అండ్ సో డేట్స్కి మాకు ఈ లొకేషన్స్లో పర్మిషన్ కావాలి అని దాని గురించి తెచ్చుకుంటారు. అండ్ ఇంత జరుగుతుంది. నాకు ఇప్పుడు ఒక డౌట్, మ్యూజిక్ కంపోజిషన్ ఎప్పుడు అవుతుంది? మ్యూజిక్ కంపోజిషన్ నేను మర్చిపోయాను, ఇది కూడా ప్రీ ప్రొడక్షన్ మ్యూజిక్ సెట్టింగ్స్ జరుగుతాయి. అది సీన్ ఎక్స్ప్లెయిన్ చేస్తే దానికి తగ్గట్టుగా ఫ్రేమ్ చేస్తారేమో. ఇప్పుడు సినిమాకి డైరెక్టర్, యాక్టర్ ఎంత ముఖ్యమో మ్యూజిషియన్ కూడా అంతే ముఖ్యం. కొన్ని సినిమాలు ఓన్లీ మ్యూజిక్ ఆల్బమ్స్ వల్ల హిట్ అవుతుంది, అలా చాలా ఎగ్జాంపుల్స్. కొన్ని సినిమాలు హిట్ అవ్వకపోయినా పాటలు అలా గుర్తుండిపోతాయి మనకి. ఎగ్జాక్ట్లీ. నా ఉద్దేశంలో మ్యూజిక్ అనేది ఉప్పు లేని బిర్యానీ లాంటిది. బాగా చెప్పారు. ఏదైనా బిర్యానీకి కనెక్షన్ ఇస్తున్నాం మన షోలో, ఎందుకంటే అందరూ ఫుడీస్ అమ్మా ఇక్కడ. అవును, సినిమాటోగ్రఫీ అంటే తెలుగు ఇండస్ట్రీలో ఫస్ట్ పర్సన్ హూ హాజ్ ఇన్వెంటెడ్ సినిమాటోగ్రఫీ ఎవరు, దీన్ని తీసుకొచ్చారు, ఏమైనా ఐడియా ఉందా? మీరే చెప్పండి, మాకేం తెలియదు. నేను వెతికాను దీని గురించి. వెంకయ్య నాయుడు అని, రఘుపతి వెంకటరత్నం నాయుడు గారి బ్రదర్ అనమాట. ఈయన ఫస్ట్ ఆంధ్రాలో ఒక సోషల్ రిఫార్మర్ లాగా, హీఈస్ అన్ ఇలస్ట్రేటర్, అంటే కథలు చెప్పే ఆయన. ఈయనే మన తెలుగు ఇండస్ట్రీలో యాక్చువల్లీ మొత్తం సౌత్ ఇండియాకే ఫస్ట్ ఒక స్టూడియోని బిల్డ్ చేశారు. ఈ స్టూడియోని మొత్తం సౌండ్ ఆన్ డిస్ప్లే టెక్నాలజీ అంట. దాని గురించి నాకు పెద్దగా అర్థం కాలేదు, కానీ అది ఫస్ట్ గ్లాస్ స్టూడియో అని పేరు పెట్టారు. ఇందులో ఎన్నెన్నో టెక్నాలజీస్, ఎక్విప్మెంట్స్ మొత్తం బిల్డ్ చేసి మోషన్ పిక్చర్ తీయగలిగే రకంగా ఒక సెటప్ చేశారనమాట. సో ఇక్కడి నుంచే నాకు తెలిసి మన తెలుగు ఇండస్ట్రీలో సినిమాటోగ్రఫీ ఎవల్యూషన్ జరిగిందని నా ఫీలింగ్. ఎగ్జాక్ట్లీ. అండ్ డూ యూ బిలీవ్ రమప్రభ గారు సినిమా అనేది జనాల్ని ఇన్ఫ్లుయెన్స్ చేస్తుందని చెప్పి? డెఫినెట్లీ, ఎగ్జాక్ట్లీ. చాలా ఇన్ఫ్లుయెన్స్ చేస్తుంది. ఈ మధ్య కాలంలో వచ్చిన సినిమాలు అయితే నిజంగా ఆ హైపే వేరు అసలు. ఎగ్జాక్ట్లీ. అండ్ మీకు ఈ స్ట్రేంజ్ థింగ్ తెలుసా, లైక్ సివిల్స్ టాప్ స్కోరర్ అనమాట అక్షయ్ కుమార్ గారు అని చెప్పి. సో అతని ఇంటర్వ్యూలో అతను ఏం చెప్పాడంటే, నేను లైక్ సివిల్స్ ఎగ్జామ్ రాయడానికి ముందు కానీ, లైక్ ఇంటర్వ్యూకి ముందు కానీ రామ్ గోపాల్ వర్మ గారి సినిమాలు చూసి వెళ్తాను, నేను అవి చూసే క్రాక్ చేశాను అని చెప్పాడు. యూ కెన్ వాచ్ హిస్ ఇంటర్వ్యూ ఇన్ ద యూట్యూబ్. రామ్ గోపాల్ వర్మ సినిమాలు అంటే నాకు ఫస్ట్ గుర్తొచ్చే సినిమా క్షణక్షణం, శివ, లైక్ ఇంకా అమితాబ్ గారితో చాలా తీశాడు. రామ్ గోపాల్ వర్మ గారి గురించి మాట్లాడాలంటే మన స్థాయి సరిపోదు. కరెక్ట్. ఆయన సినిమాలు అదొక వేరే లెవెల్ అంతే. అసలు ఇండియన్ సినిమాస్ మాట్లాడుకోవాలంటే ఈ టాపిక్ తరగదు ఎప్పటికీ. సో మన తెలుగు సినిమాల గురించి స్టార్ట్ చేద్దాం. మన తెలుగు సినిమాలు మాట్లాడుకున్నట్టు 1930s స్టార్ట్ అయ్యాయి. సో అప్పట్లో మన హీరోలు అంటే ఎన్టీఆర్ గారు, ఏఎన్ఆర్ గారు, సావిత్రి గారు, ఎస్వి రంగారావు గారు. ఆయన క్యారెక్టర్ ఆర్టిస్ట్ అయినా కానీ ఆయన సినిమా లేదే, అసలు ఆయన లేదే సినిమా అయ్యేది కాదు. ఇంకొకళ్ళు ఉండేవారు, ఆవిడ పేరేంటి, గుండమ్మ కథలో అత్తగారు సూర్యకాంత్.
సూర్యకాంతం గారు లేనిదే సినిమా ఉండేది కాదంట మా అమ్మమ్మ చెప్పేది. మా అమ్మమ్మ చెప్పడం ఏంటంటే సూర్యకాంతం గారిని చూసి అప్పట్లో అలానే ఉండేవారంట కోడళ్ళతోటి. అంత ఇన్ఫ్లుయెన్స్ చేసేది సినిమా అప్పుడు వాళ్ళ మీద. ఎగ్జాక్ట్లీ. 60s 70s వచ్చేస్తే మన కృష్ణ గారు, శోభన్ బాబు గారు. శోభన్ బాబు గారు అంటే గుర్తొచ్చింది. ఆయన ఇన్ఫ్లుయెన్స్ ఎలా ఉండేది తెలుసా? శోభన్ బాబు గారికి రింగ్ ఉండేది, హెయిర్. అది చూసి అందరూ అదే హెయిర్ స్టైల్ మెయింటైన్ చేసేవారు. ఇంకొక ఫన్నీ ఇన్సిడెంట్ ఏంటంటే మా అమ్మమ్మకి 60లోనే ఎప్పుడో పెళ్ళయిందనమాట. మా తాతయ్య పెళ్లి చూపులకు వచ్చినప్పుడు మా తాతయ్యకి రింగ్ ఉందని చూసి శోభన్ బాబులా ఉన్నాడని చెప్పి పెళ్లి చేసుకుందంట మా అమ్మమ్మ. గ్రేట్. అంత ఇన్ఫ్లుయెన్స్ ఉంది. శోభన్ బాబు అంటే పిచ్చి మా అమ్మమ్మకి. సో నేను ఒకరోజు అడిగి ఎందుకు తాతయ్యని పెళ్లి చేసుకున్నావు అంటే ఆయనకి శోభన్ బాబుల రింగ్ ఉంది అందుకే పెళ్లి చేసుకున్నా అని చెప్పారు. అంత ఇన్ఫ్లుయెన్స్ ఉండింది. సుజాత గారు, అది పిచ్చి కాదండి, పిచ్చి ప్రేమ. మనకి హీరో దొరకలేదంటే ఇంకా అలాంటి లుక్ లైక్నే చేసుకుంటాం. అంటే అమ్మమ్మ గారు ఫ్యాంటసీ నిజంగా జీవించేశారు అంతే. వాళ్ళు కలిసింది కూడా సినిమా థియేటర్లో అంటే తెలుసా? సినిమా చూడడం కోసం వెళ్ళారంట. అలాగా. అండ్ కృష్ణ గారు టాపిక్ వచ్చింది కాబట్టి లైక్ ఫస్ట్ స్పై మూవీ తెలుసా, గూఢాచారి అన్నమాట. కృష్ణ గారు జేమ్స్ బాండ్ లెవెల్లో ఆ మూవీ తీశారు. అదేనా అగ్గిపెట్టుందా డైలాగ్ కదా? అగ్గిపెట్టు. అండ్ ఇంకొకటి వచ్చేసి లైక్ కృష్ణ గారి గురించి మాట్లాడితే లైక్ హీ సో మచ్ డేరింగ్ అండ్ డాషింగ్ అనమాట. అల్లూరి సీతారామరాజు సినిమా చూసారా? అల్లూరి సీతారామరాజు అంటే లైక్ మనకు ఒక విజువల్ వచ్చేస్తుంది అనమాట. ఆయనే కనపడతారు. ఇంకా తర్వాత ఎంతమంది చేసినా కూడా అది అల్లూరి సీతారామరాజు అంటే కృష్ణ గారే. ఆయనే అప్పటి ఫ్రీడమ్ ఫైటర్ అనిపిస్తుంది నాకైతే చూసినప్పుడు. అండ్ కృష్ణ గారు లైక్ మీకు ఎవరికి తెలీదు, బట్ ఒక్క ఇయర్లో 18 మూవీస్ రిలీజ్ చేశారు. ఒక్కటే ఇయర్లో 18 మూవీస్. 18 మూవీస్ అసలు అంటే ఎంత డెడికేషన్ ఉంటే అలా. డైలీ 4 మూవీస్కి లైక్ వర్క్ చేసేవాడంట. లైక్ కొన్ని నేను లైక్ ఇంటర్వ్యూస్ చూశాను. లైక్ డైరెక్టర్ సార్ లైక్ ఆయన అలసిపోయి పడుకుంటే, సార్ మన సినిమాలో పడుకునే షాట్ కూడా ఉంది, మీరు పడుకోండి మేము తీసేస్తాము అని చెప్పి తీసారంట. మై గాడ్. అంటే 18 సినిమాస్ అంటే ఎన్ని షిఫ్ట్స్ వర్క్ చేసి ఉండాలి ఆయన. ప్రతి సినిమా మళ్ళీ అన్ని సినిమా మోస్ట్లీ హిట్. బట్ ఆయన పట్టించుకునేవాడు కాదు హిట్స్ అండ్ ఫ్లాప్స్ని. గో విత్ ద ఫ్లో అని. లైక్ ఆయన వల్ల ఇంతమందికి ఉపాధి దొరుకుతుంది. అవును దర్శిని గారు, మీ స్టూడియో గురించి చెప్పారు కదా. మీ స్టూడియో గురించి చెప్పగానే నాకు గుర్తొచ్చినవి 2 స్టూడియోస్ అండి. వన్ రామానాయుడు స్టూడియోస్, ఇంకోటి అన్నపూర్ణ స్టూడియోస్. అసలు అన్నపూర్ణ స్టూడియోస్ ఎలా స్టార్ట్ అయ్యాయో తెలుసా? యాక్చువల్గా మన ఏఎన్ఆర్ గారు ఎప్పుడైతే ఇంకా సినిమా నుంచి బ్రేక్ తీసుకున్నారో ఆయన ఒక రోజు హైదరాబాద్లో ఏ ప్లేస్లో ఉందో నాకు తెలియదు అన్నపూర్ణ స్టూడియోస్ దేనికి నియర్గా ఉందో. సో ఆయన ఒక రోజు కార్లో వెళ్తూ ఉంటే ఖాళీ స్థలం చూసారనమాట. సో సేమ్ అదే టైంకి ఆయన వైఫ్ అన్నపూర్ణ గారు చనిపోవడం ఆయనకి చాలా బాధగా ఉండింది. సో ఆయనకి ఇంకా సినిమా అన్నది ఒక్కటే ఆ బాధ నుంచి బయటికి తీసుకొచ్చింది అనమాట. సో సినిమా కోసం ఏదైనా చేయాలి అని చెప్పి ఆ ఖాళీ స్థలం మొత్తాన్ని ఆయన ఫస్ట్ దత్తత తీసుకుని దాన్ని డెవలప్ చేసి అప్పుడు అన్నపూర్ణ స్టూడియోస్ కింద కన్వర్ట్ చేశారంట. ఇప్పుడు అన్నపూర్ణ స్టూడియోస్ నుంచి వచ్చే ప్రతి సినిమా పెద్ద హిట్ అవుతుంది. అండ్ హిట్ అవ్వడం పక్కన పెడితే అది ఎంతో మందికి జీవనోపాధిగా ఉంది. ఎంతో మంది వర్క్ చేసే సెట్ వర్కర్స్ ఉంటారు, ఎన్నో సీరియల్స్ అక్కడ షూట్ చేస్తూ ఉంటారు, సినిమా షూటింగ్ జరుగుతుంటుంది. అండ్ యాక్టర్స్ వీళ్ళందరూ రావడం వల్ల ఇన్కమ్ ఎక్కువ ఉంటుంది. కరెక్ట్. అవును, ఇప్పుడు మనం ఈ బ్యాక్ సెట్ గురించి మాట్లాడుతున్నాం, బిహైండ్ ద సీన్స్ గురించి మాట్లాడుతున్నాం కదా. నేను ఈ సినిమా చూసాను, ఎన్టీఆర్ కథానాయకుడని. మీరు చూసారా? నేను చూసాను. అది మన సీనియర్ ఎన్టీఆర్ గారి బయోపిక్ లాంటిది. ఆ ఒక సీన్ ఉండింది. ఆయన సినిమా షూటింగ్ లో దానవీర సూరకర్ణ. అవును, యాక్చువల్లీ ఆ సినిమాకి ఆయనే డైరెక్టర్. ఆ సినిమా 5 పాత్రలు ఆయనే చేశారు మొత్తానికి. అందులో రావణాసురుడు ఆయనకి 10 తలలు ఉంటాయి కదా. అయితే ఆ సీన్కి ఏదో ఒక టెక్నికల్ ఇష్యూ వల్ల వాళ్ళు చాలాసేపు చేయాల్సి వచ్చింది. అంటే ఆ షాట్ మాత్రం 20 hours ఏమి కదలకుండా ఆయన ఒకే ఒక పొజిషన్లో 20 hours షూట్ చేశారు మొత్తం. టెక్నీషియన్స్ తినకుండా తను కళ్ళు రెప్ప కూడా ఆర్పితే ఆయన
ఇప్పుడు అది సీన్ ఎలా టెక్నికల్గా జరిగిందంటే యూజువల్గా అప్పట్లో కెమెరాస్కి అంత హై క్వాలిటీ లేదు కదా. సో ఏం చేశారంటే ఆయన ఆ వస్తువు లైక్ ఎన్టీఆర్ గారే అక్కడ నిల్చొని ఉంటే ఆ ఫ్రేమ్స్ మాత్రం 10 డిఫరెంట్ షాట్స్ తీసుకోవడం అనమాట. సో ఈచ్ టైం 1 ప్లేట్ మార్చడం కోసం దగ్గర దగ్గర 1 to 2 hours పట్టేసేది. సో ఆయన అక్కడ 20 hours నిల్చోవాల్సి వచ్చింది. మనం ఓన్లీ ఎన్టీఆర్ గురించే కాదు, ఆ రోజు ఆ షాట్ దగ్గర ఉన్న ప్రతి ఒక్కరు తినలేదు, తాగలేదు, నిద్రపోలేదు కూడా, ఇంక్లూడింగ్ ద కెమెరామ్యాన్. అండ్ ఇప్పుడు మీరు అది చెప్తే నాకు ఒక సినిమా గుర్తొచ్చింది, దశావతారం. అందులో కమల్ హాసన్ గారు 10 డిఫరెంట్ క్యారెక్టర్స్ చేశారు. అది అండ్ హీఈస్ ద డైరెక్టర్, స్క్రిప్ట్ రైటర్ కూడా అతనే. సో లైక్ ఆ సినిమాలో 10 డిఫరెంట్ రోల్స్ ఒకే వ్యక్తి ప్లే చేయడం ఇట్స్ టూ డిఫికల్ట్ బికాస్ ప్రతి షాట్లో ఆయన ఉంటాడు. అండ్ అందులో కమల్ హాసన్ గారి గురించి మాట్లాడితే మీకు విషయం చెప్తాను. యాక్చువల్గా మొన్న మన RRR ఆస్కర్ విన్ అయింది కదా, అసలు ఫస్ట్ ఇండియన్ ప్రొడక్షన్ నుంచి ఆస్కర్కి నామినేట్ అయిన సినిమా కమల్ హాసన్ గారిది. ఏ సినిమా అది? పేరు కరెక్ట్గా గుర్తులేదు కానీ ఇట్ వాజ్ డైరెక్టెడ్ బై మణిరత్నం గారు. అది దట్ వాస్ ద ఫస్ట్ మూవీ టు నామినేట్ ఫర్ ఆస్కర్స్ అనమాట. అండ్ ఎన్టీఆర్ గారి గురించి మాట్లాడుతుంటే నాకు ఒక చిన్న ఫన్నీ ఇన్సిడెంట్ కాదు కానీ ఒక ఇన్సిడెంట్ చెప్తాను. మన శ్రీదేవి గారు ఉన్నారు కదా, సో ఫస్ట్ టైం శ్రీదేవి గారు హీరోయిన్గా చేసిన సినిమా మన ఎన్టీఆర్ గారి సినిమా. ఆ సినిమా పేరేంటండి? 16 ఏళ్ల వయసు. 16 ఏళ్ల వయసు తన ఫస్ట్ ఫిలిం. వేటగాడు అనుకుంటా. ఆ టైంలో శ్రీదేవి గారికి 15 ఏళ్ళు, మన ఎన్టీఆర్ గారికి 45 ఏళ్ళు, 46 ఏళ్ళు అనమాట. సో వాళ్ళు ఏమనుకున్నారంటే శ్రీదేవి గారు తన పక్కన సూట్ అవుతారో లేదో తెలియడం కోసం ఫస్ట్ ఒక మ్యూజిక్ వీడియో షాట్ చేశారు. ఆ సీను రెయిన్లో చేశారు. ఆ మొత్తం వీడియో మొత్తం రెయిన్ పడతానే ఉండింది. అండ్ ఆ వీడియో షూట్ని 4 daysలో చేశారు. ఎన్టీఆర్ గారికి ఆ వీడియో షూట్ చేసిన తర్వాత హై ఫీవర్ ఉన్నా కూడా ఆయన తర్వాత మూవీ కోసం షూటింగ్ కోసం వెళ్ళారంట. అంత డెడికేషన్తో పనిచేస్తారు. పెద్ద బ్లాక్ బస్టర్ అయింది మొత్తానికి సినిమా అయితే. అవును. అప్పట్లో ఎర్లీ 60s 70sలో లైక్ ఆ యాక్టర్స్కి ఉండే డెడికేషన్ కానీ కమిట్మెంట్ కానీ వేరే లెవెల్ అసలు. ఎన్టీఆర్ గారు, ఏఎన్ఆర్ గారు, శోభన్ బాబు గారు, కృష్ణ గారు అండ్ సావిత్రి గారు అండ్ సిల్క్ స్మిత గారు. అవును, ఆవిడ గురించి మాట్లాడడం మానేస్తున్నాం. ఆవిడ కూడా చాలా మంచి యాక్టర్ అసలు. ఆవిడ్ని పోల్చినంత అందం అప్పట్లో ఉండేది కాదంట. ఎగ్జాక్ట్లీ అలా అనేవారు. అండ్ వీళ్ళ ఎరా ఎండ్ అవుతున్నప్పుడు 4 మెయిన్ పిల్లర్స్ వచ్చారు మన టాలీవుడ్కి. ఫస్ట్ పిల్లర్ వచ్చేసి చిరంజీవి గారు అండ్ నెక్స్ట్ పిల్లర్ నాగార్జున గారు, వెంకటేష్ గారు, మన బాలయ్య. జై బాలయ్య. ఏ సినిమా అవ్వండి, ఏ హీరో అవ్వండి, బాలయ్య బాబు ఎప్పుడు అక్కడే ఉంటారు. అసలు ఆయన లేనిదే కాదు, హాలీవుడ్ అయినా కూడా మన వాళ్ళు థియేటర్కి వెళ్ళంగానే జై బాలయ్య. బాలయ్య అన్నది ఒక ఎమోషన్ అండి. మన మీద పెట్టిన ఇన్ఫ్లుయెన్స్ ఇంత అంత కాదు. ఎగ్జాక్ట్లీ. అండ్ ఆయన సినిమాలో ఫిజిక్స్ వర్క్ చేయకపోయినా, కెమిస్ట్రీ వర్క్ చేయకపోయినా మనం మాత్రం చూసేస్తాం చూడండి. అది ఆడియన్స్ నుంచి ఉన్న కమిట్మెంట్. మనం ఇక్కడ సినిమా యాక్టర్స్ గురించే కాదు, ఆడియన్స్ కూడా ఎంత కమిటెడ్ గా ఉంటున్నారో అక్కడ. ఎన్ని సినిమాలు వచ్చినా ఇప్పుడు సపోజ్ పెద్ద హాలీవుడ్ మూవీ రిలీజ్ అయినా కూడా మన బాలయ్య బాబు సినిమా రిలీజ్ అవుతుందంటే మనం అక్కడికే వెళ్తాము. అది మనకున్న కమిట్మెంట్. అలా ఉంది మన ఆడియన్స్. అండ్ సుజాత గారు, మీరు మా బాలయ్య బాబు గారిని చాలా తక్కువ చేసి మాట్లాడారండి. ఫిజిక్స్ లైక్ ఓకే లైక్ మీకు ఒక ఎక్స్ప్లెనేషన్ ఇస్తాను. ఫిజిక్స్ వర్క్ చేయదు, అది వర్క్ చేయదు. లైక్ డైరెక్టర్ ఫెయిల్ అవ్వచ్చు, బాలయ్య బాబు గారు ఫెయిల్ అవ్వరు, అది గుర్తుపెట్టుకోండి. అండ్ ఇప్పుడంటే లైక్ బాలయ్య బాబు గారి సినిమాలు అలా వస్తున్నాయి లైక్ కరెంట్ ట్రెండ్ని బట్టి. కానీ అప్పట్లో బాలయ్య బాబు గారి సినిమాలు మీరు చూసింటే లైక్ పాస్ట్ మూవీ నాదేంటో తెలుసా, ఆదిత్య 369. ఎగ్జాక్ట్లీ నేను అదే మాట్లాడదాం. టైం మెషిన్ సినిమా తీయడం అంటే మన హాలీవుడ్ వాళ్ళు కూడా తీసుండరు ఆ టైంకి. అలాంటిది అండ్ అందులో కృష్ణదేవరాయల గెటప్లో బాలయ్య గారు ఎంత నిజంగా ఆ కింగే అలా ఉన్నట్టు అనిపించింది. అండ్ ఆదిత్య 369తో పాటు మనం ఇప్పుడు ఇండియా ప్రైడ్గా ఒక సినిమాని చెప్పుకుంటున్నాం కదా, ఆ లైక్ భైరవ ద్వీపం అని బాలయ్య బాబు గారిది ఒక సినిమా ఉంటుంది. లిజనర్స్ మీరు కూడా లైక్ ఒకసారి ఫ్రీ ఉంటే వినండి. సో మనం ఇప్పుడు ఇండియా ప్రైడ్గా చెప్తున్న సినిమా సగం లైక్ ఆ సినిమాలోనే వచ్చే ఉంటుంది.
యా భైరవ ద్వీపం అనేది చాలా బాగుంటుంది. లైక్ నేను ఓపెన్గా చెప్పేస్తున్నా, లైక్ బాహుబలి సినిమా లైక్ ఈవెన్ రాజమౌళి గారే ఒప్పుకున్నారు బాహుబలి నుంచి లైక్ భైరవ ద్వీపం నుంచి కొన్ని సీన్స్ ఇన్స్పైర్ అయ్యి మేము తీసాము అని చెప్పి. ఒకసారి మీరు భైరవ ద్వీపం చూడండి, చాలా బాగుంటుంది. అండ్ బాలయ్య బాబు గారిది లైక్ మై రికమెండేషన్, పర్సనల్ రికమెండేషన్ అంటే బాబాయ్ అబ్బాయి అని చెప్పి ఒక సినిమా ఉంటుంది. అందులో బాలయ్య బాబు గారు యాక్టింగ్ అద్భుతంగా ఉంటుంది. ఉంటుంది. నేను కూడా ఆ సినిమా చూసి. కానీ అప్పట్లో మన అంటే మమ్మీస్కి కానీ ఆ జనరేషన్స్కి కృష్ణుడు లేదా రాముడు అంటే ఎన్టీఆర్ గారు, కానీ మనకి బాలయ్య బాబు గారు, బాలకృష్ణ గారు ఆయన చేసిన శ్రీరామరాజ్యం మూవీ, ఆ సినిమా చూసి నిజంగా శ్రీరాముడు అలానే ఉంటాడని నేను అనుకున్నాను తెలుసా. అంత ఏమంటాము ఆయన అంత. నెక్స్ట్ చెప్పడం మర్చిపోయా, అంతమంది డైరెక్టర్స్ గురించి మాట్లాడుకున్నాం కానీ శ్రీరామరాజ్యం డైరెక్టర్స్ గురించి మాట్లాడలేదు మనం. బాపు గారు, బాపు బొమ్మ, బాపు బొమ్మ కాదండి, బాపు గారు అంటే ఆయన గీసే బొమ్మలు కూడా చాలా ఫేమస్ అంటాం. ఆయనకున్నంత క్రియేటివ్ మైండ్ మన ఇండియన్ సినిమాలో ఎవరికి లేదని అంటారు. అంత బాగా తీస్తారు ఆయన. అంటే తను ఒక బొమ్మ వేసినా కూడా దానికి ఒక ప్రాణం వస్తుంది అంట. అలాంటిది ప్రాణం ఉన్న మనుషులతో సినిమా తీస్తుంటే ఇంకెంత అందంగా ఉంటుంది చెప్పండి చూడడానికి. అదే కదా డైరెక్టర్స్ కొండే ఈ గ్రేట్ టాలెంట్ ఏంటంటే వాళ్ళు గీసిన క్యారెక్టర్స్ ని డిట్టో అలాగే రియల్ లైఫ్ లోకి తీసుకొస్తారు. చాలా మంది మేకప్ ఆర్టిస్ట్ ఉంటారు, డిజైనర్స్ ఉంటారు, చాలా మంది ఈ ఆన్ స్పాట్ రెడీ చేస్తారు కదా, ఈ ప్రాస్థెటిక్స్ అవన్నీ వేసి మొత్తం ఒక డూప్లికేట్ మనిషిని చేయడానికి. అవంతా ఏమీ ఎఫెక్ట్స్ లేకుండా మొత్తం రియల్గానే చేస్తారు. సో ఇలా చూస్తే మనం ఈ ఓల్డెన్ డే సినిమాలో చాలా ఇన్స్పిరేషన్ తీసుకోవచ్చు. ప్రతిదీ ఫ్రమ్ ద స్క్రాచ్ చేస్తారు. మొత్తం ఈ సీజన్లో వచ్చే సినిమాలన్నీ చాలా గ్రాఫిక్స్ అవంతా ఉన్నాయి. అవి నెగిటివ్గా చెప్పట్లేదు, కానీ ఫ్రమ్ ద స్క్రాచ్ మొత్తం క్యారెక్టర్ని ఒక చిన్న చిన్న విషయంతో బిల్డ్ చేయగలిగే కెపాసిటీ మన ఓల్డెన్ సినిమాల గురించే చెప్పగలం. అలా ఇప్పుడు వచ్చే సినిమాలన్నీ మనకి ఒక మంచి విజువల్ ఎక్స్పీరియన్స్ ఇస్తున్నాయి. బట్ అప్పట్లో ఉన్న సినిమాలు అదొక డిఫరెంట్ ఎక్స్పీరియన్స్ అండి, మనం జీవిస్తాం అన్నట్టు. ఏదో చెప్దాం అనుకుంటున్నారు కృష్ణ గారు. సుజాత గారు, లైక్ మనం ఇన్ని మాట్లాడుకున్నాము, ఇద్దరు జెమ్స్ని మిస్ చేసామేమో అనిపించిందండి ఎర్లీ 60s 70s 80s లో. లైక్ సౌందర్య గారు 90s లో వచ్చారండి. యా మీకు జంధ్యాల గారు తెలుసా? అదే కదా, ఇప్పుడంటే బాడీ షేమింగ్ జోక్స్, కలర్ డిఫేమింగ్ జోక్స్ ఇలా వేసుకుంటున్నారు, కానీ లేదంటే డబుల్ మీనింగ్ జోక్స్ వేసుకుంటున్నారు. కానీ అప్పట్లో ప్యూర్ కామెడీ రాసి లైక్ అంత పెద్ద హీరో చిరంజీవి గారిని పెట్టుకొని కూడా చెంటాబ్బాయి లాంటి సినిమా తీసి హిట్ కొట్టిన డైరెక్టర్ అనమాట జంధ్యాల గారు. ఈవీవి సత్యనారాయణ గారు లైక్ ఎర్లీ 20s, లైక్ ఎర్లీ 70s 60s లో జంధ్యాల గారు అనమాట. ఇంకొకళ్ళు వచ్చేసి ఎస్వి కృష్ణారెడ్డి గారు, యమలీల, ఘటోద్గజుడు, గజేంద్రుడు. చిన్నప్పటి నుంచి పెద్ద ఫ్యాన్ తెలుసా అండి. మీరు రోబో అంటే మీకు శంకర్ గుర్తొస్తాడేమో. లైక్ అప్పట్లోనే మన ఎస్వి కృష్ణారెడ్డి గారు రోబోతో ఒక సినిమా తీసేశారు. అప్పట్లో మనకు అంత రీచ్ లేకపోయేసరికి అది అంత విజన్లోకి రాలేదు, కానీ అప్పట్లోనే ఘటోద్గజుడు, రాజేంద్రుడు, గజేంద్రుడు అండ్ యమలీల ఎన్నో ఎక్స్పెరిమెంట్స్ చేశారు. కృష్ణ గారు ఆయనకు ఒక స్పెషాలిటీ ఉంది తెలుసా? ఎస్వి కృష్ణారెడ్డి గారు తెలీదండి. ఆయన సినిమాలో పాటలు కూడా ఆయనే రాస్తారు. ప్రతి పాట ఆయనే రాస్తారు, డైరెక్షనే కాకుండా పాట అంతా ఆయనే రాస్తారు. ప్రతి సినిమాలో డైరెక్టర్, మ్యూజిక్ డైరెక్టర్ సెపరేట్, కానీ ఆయన సినిమాలో పాటలు కూడా ఆయనే రాస్తారు. పాటలు అంటే నాకు ఇద్దరు పేర్లే ఫస్ట్ గుర్తొస్తాయండి. ఒకటి ఘంటసాల గారు, రెండోది సిరివెన్నెల సీతారామయ్య శాస్త్రి గారు. ఆ లిరిక్స్ చదువుతూ ఉంటే నిజంగా అసలు ఎంత కమ్మగా ఉంటుంది, అసలు అమృతంలా ఉంటుంది. నాకు ఇప్పటికీ కూడా అందరూ నన్ను లైక్ ఓల్డెన్ డేస్లో బతుకుతున్నట్టు నీ ప్లేలిస్ట్ ఏంటి అలా ఉందంటారు. నా ప్లేలిస్ట్ మొత్తం ఘంటసాల గారి పాటలే ఉంటాయి. అసలు ఆయన రాసిన పాటలు కానీ ఆయనే యాక్ట్ చేసేవారంట కూడా. లైక్ యాక్టర్స్కి చెప్పేవారంట మీరు ఈ టైంలో ఈ ఎమోషన్ అక్కడ పండించాలని, కానీ ఆ యాక్టర్స్ కూడా దాన్ని రిసీవ్ చేసుకునేవారు. మెయిన్లీ సావిత్రి గారు. అసలు మనం మ్యూజిక్ గురించి మాట్లాడుతున్నాం అంటే ఒక సినిమా అనేది ఇలాంటి కంప్లీట్ డిఫరెంట్ వరల్డ్. ఈ మ్యూజిక్ అనేది ఒక ఎంత పెద్ద డొమైన్ క్రియేట్ అయింది. చాలామంది జనాలు దాంట్లో నుంచి ఒక ప్రాపర్ లైఫ్ని లీడ్ చేస్తున్నారు. అక్కడి నుంచే వాళ్ళ మొత్తం క్రియేటివ్నెస్ అంతా బయట పెడుతున్నారు, వాళ్ళకి నచ్చింది చేస్తున్నారు. ఏమేమి ఫీలింగ్స్ ఉన్నా, ఎమోషన్స్ ఉన్నా చక్కగా సాంగ్ రైటింగ్ విధంగా, లేకపోతే మ్యూజిక్ ప్రొడక్షన్లో కానీ ఇలా చాలా చాలా రకాలుగా మ్యూజిక్ డొమైన్లో పనిచేస్తున్నారు. అందులో ఒక మనం ఎప్పుడు మర్చిపోలేని లెజెండ్ మ్యూజిషియన్ ఏఆర్ రెహమాన్ గారు.
కాదు, ఆయన పాపం కోవిడ్లో చనిపోయారు. ఎస్పీబీ బాలసుబ్రహ్మణ్యం గారు. ఆయన పాటలు ఉంటాయండి. అసలు ఇప్పుడు వింటుంటే అసలు మళ్ళీ ఎప్పుడు లైవ్గా ఆయన పాటలు వినొచ్చని అనిపిస్తుంది. కానీ ఆయన పాటలు వింటుంటే ఖచ్చితంగా మన కోసం ఎక్కడో అక్కడ పైనుంచి చూస్తున్నారు. ఇంకా మనకి ఇంకా ఆయన చనిపోయారని నాకు ఇంకా అనిపించట్లేదు తెలుసా. ఎస్పీబీ గారు స్టిల్ లివ్స్ ఆన్ అవర్ స్పాటిఫై. అంటే నేను ఎప్పుడు ఏ యాక్టర్ చనిపోయినా ఏడవలేదు. కానీ తెలియని విషయం ఏంటంటే ఎస్పీ బాలసుబ్రహ్మణ్యం గారు చనిపోయినప్పుడు మా అమ్మమ్మ ఏడుస్తుంటే నేను ఏడ్చాను కూర్చొని, ఆయన చనిపోయారా అని చెప్పి. కృష్ణ గారు మాట్లాడుకున్నాం కదా అసలు ఇవాళ. యా, అసలు సినిమా గురించి మాట్లాడుతుంటే అసలు టైమే తెలియలేదు. సినిమా గురించి మాట్లాడుతుంటే మాట్లాడుతూనే ఉంటాం. అండ్ ఇంత సినిమా గురించి తెలుసుకున్నాం కదా. ఇప్పుడు ఫర్ ఎగ్జాంపుల్ ఏదైనా సినిమా నచ్చలేదు, సినిమా చూడడం ఆపేస్తామా? ఆపేము. సినిమా హిట్ అయింది, ఇంకో సినిమా చూడడం ఆపేస్తామా? ఆపేము. మనకు తెలిసిందల్లా ఒకటే, సినిమా సినిమా సినిమా. వెల్ సెడ్. ఇంకా మనం సినిమా గురించి మాట్లాడుతూనే ఉండొచ్చు. మరి నెక్స్ట్ ఎపిసోడ్కి మనం ఒక కొత్త ట్రాన్సిషన్లోకి వెళ్దాం. ఇది వాళ్ళ మీ ఎపిసోడ్. మళ్ళీ కొత్త కొత్త విషయాలతో మీ ముందుకు వస్తాము సరికొత్త ఎపిసోడ్ తోటి. నేను మీ ఆర్జే సింధు, ఆర్జే శృతి, నేను మీ ఆర్జే కృష్ణ, నేను మీ ఆర్జే దర్శిని, సైనింగ్ ఆఫ్. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்ட் டைம் ஜாப் பற்றின நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போறோம். நம்ம கூட பேசுறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் யமுனா, என்னுடைய ஊர் ராணிப்பேட், எம்சிஏ முடிச்சிருக்கேன். எதனால உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? இருக்கிற டைமை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் சார். ஒரு 8 hours நம்ம ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறோம்னா இருக்கிற கொஞ்சம் நேரத்தை நம்ம வந்து நமக்கு இஷ்டமான இடத்துல நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான். சரி, நல்லா சொன்னீங்க. படிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாபும் பண்ணணும். உங்களுடைய டைம் நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? காலேஜ் டைம் பார்த்தோன்னா நமக்கு 9 to 3 இல்லைனா 10 to 3 அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் வந்து வீட்டில் வந்து நம்ம சும்மா தான் இருக்க போகிறோம். அப்படி இருக்கிற டைமில் வந்து நம்ம ஒரு 5 to 8 வரலுமோ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லையோ ஏதாவது கேட்டெக் அந்த மாதிரி அப்போல்லோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம். நம்மளுக்கும் அது நாலேஜ் கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியோ எங்கேயாவது போனோன்னா அது நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த பார்ட் டைம் ஜாபில் இருக்கிற சிரமங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிரமம் இருக்கும். உங்களோட டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு ட்ராவலிங், ஏதாவது ஒரு சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கும். சிரமத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாசிட்டிவாக நினச்சா அது பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக நினச்சா நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். அதே அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு நேற்றுக்கு கிளம்பணும் அப்படின்னா நம்மளால கிளம்ப முடியாது. நேற்றுக்கு இதை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். பண்ணியே ஆகணுமா அப்படின்ற ஒரு டென்ஷனும் அந்த மாதிரி இருக்கும். சரி, பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுடைய மைண்டில் வந்திருக்கும். இந்த ஜாப்லாம் நம்ம செய்யலாமே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து ஒரு டெய்லரிங் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்க. எந்தெந்த ஜாப்லாம் செஞ்சால் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்க?
நான் நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்ட் டைமாக பார்க்கலாம், டீச்சிங் இதுவே பார்ட் டைம்லாம் பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ப்ராசஸ் நம்ம வீட்டில் இருந்தே கூட பண்ணலாம். பார்ட் டைம் ஜாப்பில் கிடைக்கிற வருமானம், இந்த வருமானத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய தேவைகளை என்னென்னலாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கீங்க? வீட்டில் போயிட்டு நம்ம எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க நம்ம கேட்க முடியாது. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம போய் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மொபைல் வேணும் நம்ம போய் ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்களை கேட்க முடியாது. 10,000 அப்படின்னு அவங்க நம்ம சொன்னோன்னா அவங்களால அதை பண்ண முடியாது. நம்ம அதை சேர்த்து வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சார். அந்த மாதிரி நமக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கலாம். வீட்டில் ஏதாவது டக்குன்னு ஏதாவது ஹெல்ப் பண்ணோம், மணி ஏதாவது கொடுக்கணும்னா அப்போ நம்ம அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய அவங்களுடைய டைமை வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க, ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி? இன்டர்நெட் எல்லாமே வந்து நம்மள அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர நம்ம அதுக்கு வந்து அடிமை ஆகிடக்கூடாது. அந்த அடிமை ஆகாமல் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் சார். ரொம்ப அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால நம்மள ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம். நம்மளை சுற்றி இருக்கவங்கள இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம பேசினா தான் தெரியும். முகமே தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம வாட்ஸ்அப் மூலியமாவோ ஃபேஸ்புக் மூலியமாக பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? பக்கத்தில் இருக்கவங்கள மறந்துட்டு தொலைதூரத்தில் இருக்கிறவங்கள போய் நம்ம பார்த்து பேசணும்னு அவசியமே இல்லையே. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்மக்கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் வான்மதி, நான் விஷாரத்துலேருந்து வரேன். நான் எம்எம்எஸ் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். உங்களுக்கு எதனால் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம்? இப்போ வீட்டில் நம்ம பார்ட் டைம் ஜாப் வந்து அது வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காசு ஏதாவது வேணும்னா. சரி, படிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் உங்களுடைய பார்ட் டைம் ஜாப்லையும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். எப்படி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க? எங்கள் காலேஜ் வந்து 10 to 3:30 வரைக்கும் வைப்பாங்க. நாங்கள் வீட்டுக்கு வர 4 o'clock ஆகும். வந்து டியூஷன்ஸ் அது மாதிரிலாம் பண்ணிப்போம். நீங்கள் டியூஷன் அது மாதிரிலாம் கூட வீட்டிலே வந்து எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கிறீங்க? சின்ன பசங்கள்லேருந்து 12th வரைக்கும் எடுக்கிறேன். இந்த பார்ட் டைம் ஜாபில் நிறையா விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ சொன்னீங்க டியூஷன் கூட நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு. இதை தவிர்த்து நீங்கள் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிச்சிருக்கீங்க? பார்ட் டைம் ஜாப் நம்ம இதெல்லாம் கூட பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. டேட்டா என்ட்ரி அதெல்லாம் வீட்டிலேருந்தே நம்ம பண்ணலாம். அதனால வந்து டேட்டா என்ட்ரி யோசிச்சிருக்கேன். டைலரிங் அதெல்லாம் கற்றுக்கலான்ட்டு யோசிச்சிருக்கேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வந்து சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதை பற்றி? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஜாப்க்கு எனக்கு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே நம்மளை உயர்த்தத்துக்கு தான் பார்ப்பாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாது. இன்றைக்கி கேட்ஜெட்ஸில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்லாம் நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவ் டைமாக யூஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாப் கூட செய்யலாம். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு வெளியே நம்மளுக்கு தேவையானதை நம்மளே வாங்கிக்கணும்னு நினைக்கணும். மற்றவங்களுக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்து அதை வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப நல்லா பேசுனீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஓகே சார். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஃபயாஸ், நான் ஆற்காட்டிலேருந்து வரேன். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சொல்லுங்கள் ஃபயாஸ், உங்களுக்கு எதனால் தோணுச்சு இது மாதிரி வந்து பார்ட் டைம் ஜாப் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி? பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது அது வந்து எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ஏர்ன் மணி, அதுக்காக தான் நான் மெயினாக வந்தது. மணி ஏர்னிங் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் அதில் கிடைக்காது. டைம் வேஸ்ட் பண்ணுறதுல நமக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும். அதனால தான் நான் இது பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணேன். நீங்கள் என்னென்னலாம் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்க? இப்போது லேடிஸ் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வந்து டெய்லரிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, டேட்டா என்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க. இதையும் தாண்டி என்னென்னலாம் வந்து பார்ட் டைம் ஜாப்பில் நம்ம பண்ணலாம்? நான் சைடு பிஸ்னஸ் மாதிரி தான் யோசிக்கிறேன். நான் பார்ட் டைம் ஜாப்ன்றத விட சைடு பிஸ்னஸ் ஏதாவது நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு தேவையானது இந்த மாதிரி ஏஜென்சி மூலயமா ஏதாவது எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம சேல்ஸ் பண்ணுறது, இன்னொரு ஏஜென்சி எடுக்கிறது, அந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ இந்த டைமில் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளால் வேலை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ வந்து நம்ம ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து அதுக்கு இனிஷியேட்டிவ் இப்போ இருந்தே எடுக்கணும். ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு பெரிய லீட் கிடைக்கும். அந்த லீடை வச்சு நீங்கள் மேலே போகலாம். அது மாதிரி ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியான விஷயம் நிறைய இருக்குது. பிஸ்னஸ்ன்றது ஜென்ஸுக்கு பிஸ்னஸ் தான் மெயின். அதில் வந்து அந்த மாதிரி கொண்டு போகலாம், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லெவல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஒரு ஜாப் பண்ணுறதுக்கு? என்ன விதமான ஹெல்ப்ஸ்லாம் உங்களுக்கு செய்கிறாங்க? வீட்டில் ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான் மெயின் ஹெல்ப்பு. காலையில் எழுப்பி விட்றதுலேருந்து இங்கே கிளம்பி வர வரைக்கும் அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுனா அதாவது இங்கே இந்த ஒர்க் இருக்குடா, இங்கே வந்து இந்த ஃப்ரீனஸ் கிடைக்கும், உனக்கு இந்த அளவுக்கு வேலை இருக்குது, இந்த லெவலில் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், நீ இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மெயின். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். அம்மாவும் ஹெல்ப்ஃபுல், வீட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ்.
படிக்கவும் செய்கிறீங்க, அதே நேரத்தில் வந்து ஒரு பார்ட் டைமில் வேலை பார்த்து அதில் வந்து ஒரு வருமானமும் சம்பாதிக்கிறீங்க. எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் இந்த விஷயத்த? படிப்புன்ற ஒரு இல்லைன்னு சொல்ல, அது வந்து முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த ஃபீல்டில் போனால் அது யூசேஜ். ஆனால் அந்த ஃபீல்டில் இல்லாமல் நம்ம அந்த தடம் மாறிட்டால் ரொம்ப கஷ்டம். அதில் வந்து நம்ம பார்ட் டைமில் வரதுல வந்து நம்ம ஒன்று விட்டால் இன்னொன்று அப்படின்ற மாதிரி பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு வச்சுட்டு ஒன்று விட்டால் இன்னொன்று அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வேறு எதுவும் இதில் கிடைக்கிற வருமானம் உங்களுக்கு இருக்கும். இதை வச்சு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. முதல் தடவை நீங்கள் வந்து வேலை செஞ்சு இது வாங்கின ஒரு சொந்த பொருள்னு ஏதாவது கூட இருக்கலாம். நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க அதை சொல்லுங்கள். என்னோடய மொபைல் ஃபோன், அதாவது 2012 எனக்கு வந்து நான் தனியாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நான் ஒரு மொபைல் ஃபோன் குவாலிட்டிக்கு போய்டும் மொபைல் ஃபோன் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்ட் டைம் ஜாப் பற்றின சில கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக இன்றைக்கி ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தரஸ்ரீ, நான் ராணிப்பேட்டில் இருந்து வரேன். MMS விஷாரம் காலேஜில் படிக்கிறேன். நான் செகண்ட் இயர் போக போகிறேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போக போகிறேன். உங்களுக்கு எதனால் தோணுச்சு இது மாதிரி நம்ம பார்ட் டைம் ஜாப் செய்யணும் அப்படின்ற மாதிரி? இப்போ செகண்ட் செம் ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செம் முடிஞ்சதுக்கப்புறம் இத்தனை நாள் லீவ் இருக்குது, எதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணணும்? இப்போ செகண்ட் இயர் போனோம்னா அதை பற்றி நமக்கு ஏதாவது இதில் கற்றுக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் பார்ட் டைம் ஜாப்க்கு வந்திருக்கோம் நாங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட வந்து சொல்லியிருக்காங்களா இது மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்களா? யாரும் உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தருக்கு ஒரு நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதில் நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காம எல்லாருமே இப்போ நம்ம ஃப்ரெண்ட் இப்போ நமக்கும் துணையாக இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்மளும் துணையாக இருக்கலாம், அவங்களுக்கும் யூஸ் ஆகும் நமக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் சேர்ந்து தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய உறவினர்கள் சைட்லாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? இப்போ படிச்சுட்டே ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுனால எப்படி நினைக்கிறாங்க உங்களை? நல்லவங்களா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இந்த வயசுல இந்த பொண்ணு இந்த வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அதே மற்றவங்களா இருந்தாங்கன்னா இந்த வயசுல ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தப்பா பேசுவாங்க, முன்னேறணும்னு நினைக்கிறவங்க நல்லபடியா பேசுவாங்க. படிச்சுட்டே வந்து சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக ஒரு பொருள் ஏதாவது நீங்களே சம்பாரிச்சு இது சுயமாக நம்ம வாங்கினது அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சு வாங்கியிருப்பீங்க. எப்படிலாம் இந்த வர வருமானத்தை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறீங்க? ஃபர்ஸ்ட் நான் வாங்குற சேலரி அம்மாட்ட கொடுப்பேன். மம்மி என்ன பண்ணுவாங்க, இது நான் உனக்காக நான் தனியாக எடுத்து வைக்கிறேன், லாஸ்ட்டாக உனக்காக என்ன செய்யணுமோ அதை நான் கரெக்டாக செய்வேன். இப்போ கோல்ட் ரிங் வேணுமா, நீ என்ன கேட்குறோ நான் வாங்கி தரேன். இப்போ உங்கள் கையில் இருந்து அது சேஃப் கிடையாது, இப்போ என்கிட்ட கூட நான் பத்திரமா வச்சுட்டு எனக்கு அதேமாரி கோல்ட் ரிங் எடுத்து கொடுத்துருக்காங்க. வாங்கின முதல் சம்பளம் கண்டிப்பாக யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது முதல் சம்பளம் நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க, எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் உங்களுக்கு? 5000 வாங்கினேன். எனக்கு என்ன அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்காக அம்மாட்ட கொடுத்தேன். அம்மா எனக்கு கோல்ட் ரிங் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். இன்றைக்கி நம்ம கூட கருத்துக்கள் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் கோகிலா, ஆர்காட்லேருந்து வரேன். நான் 2015 என்னோட யூஜி டிகிரி முடித்தேன், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. பட் 2 இயர்ஸாக நான் வீட்டில் தான் இருந்தேன். பிகாஸ் வந்து அலைன்ஸ் பார்ப்பாங்க, சொசைட்டிலாம் வந்து அப்படி பேசும் இப்படி பேசும், வெளியே போனால் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து 2 இயர்ஸ் கழிச்சு எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஓகே சொன்னதுனால தான் பார்ட் டைம் ஜாபாக வரல, ஏதோ ஒரு ஜாப் ஃபஸ்ட் டைம் ஜாப் போகிறோம். ஸோ அதனால் வந்தேன் விஐடிக்கு. தட்ஸ் ஆல். இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. காலேஜ் டைம் மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிடைச்சாங்க. சேலரி வந்து ஓகே, அதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படி தான் வந்தேன். தவிர சேலரி வேணும்னு சொல்லிட்டு வரல, எனக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் இங்கே வந்ததில் பார்ட் டைம் ஜாப் தான் எப்படி ஒர்க் லோட் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி ஒர்க் வாங்குறாங்க, அதை பற்றி நான் நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பொண்ணுங்க சும்மா அந்த டைலரிங் பண்ணுறது, ஃபேஷனிங் பண்ணுறது, ப்ளவுஸ்க்கு வந்து இந்த டிசைனிங் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் 4 o'clock 5 o'clock மேலே காலேஜ் போயிட்டு வந்தால் கூட பிஸ்னஸ் மாதிரி யோசிக்கலாம். இப்போ ஃபெதரிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எம்ப்ராய்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எம்ப்ராய்டிங் பேக் வந்து வேஸ்ட் சாரீஸில் வந்து கலெக்ட் பண்ணி அதை எம்ப்ராய்டிங்காக பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் பண்ணாங்க. ஓகேங்களா, அப்படி தான் கொண்டு வராங்களே தவிர டைலரிங் ஃபேஷனிங் இது மட்டுமே பெண்களுக்குன்னு கிடையாது. பிஸ்னஸும் நல்லா யோசிக்கலாம், கன்சல்டன்சி உருவாக்கலாம், பெண்கள் மட்டுமே கன்சல்டன்சி உருவாக்கலாம், பெண்களுக்கு வேலை கொடுக்கலாம், நிறையா இருக்குது சொன்னோன்னா. பார்ட் டைம் ஜாபில் இவ்வளோ கற்றுக்கலாம், இவ்வளோ இருக்குது. டிமெரிட்ஸ் அன்மெரிட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, பெண்கள் இதெல்லாம் கூட சேர்ந்து செய்யலாம் அப்படின்ட்டு. இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு, சம்பளத்தை வச்சு நீங்கள் என்னென்னலாம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தேவைகள் நான் பூர்த்தி செஞ்சுக்க மாட்டேன். என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க. இதை இனிஷியலாக வச்சுட்டு பிஸ்னஸில் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பித்து அதான் ஒரு 3 or 5 ஆரம்பித்தாலும் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பெருக்காகலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
நான் நந்தகுமார் வெளிலேருந்து வரேன். மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் ஹக்கீமில். இப்போ தான் பாஸ் அவுட் ஆயிருக்கேன். பார்ட் டைம் ஜாப் பற்றி சொல்லணும்னா, நான் டிப்ளமோலேருந்தே பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போது எதுக்காக நான் பார்ட் டைம் ஜாப் போனேன்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு நம்ம தேவைங்க நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்க முடியாது. இவ்வளோ தாங்க 700 தாங்க 7000 தாங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. அந்தளவுக்கு வீட்டு பேக்ரவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு நம்ம தேவையில்லை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்ட் டைம் ஜாப் போக ஆரம்பித்தேன். பார்ட் டைம் ஜாப் போயிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போன ஒரு அனுபவம் இருந்திருக்கும் உங்களுக்கு. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, நல்லா இருந்தது. பட் வேலை செய்யும் போது தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியுது. இதுதான் ஜாப். படிக்கும்போது வேறு, வேலை செய்யும்போது வேறு, ஒன்றும் ஒரு விதம். ஸோ அதனால் அந்த டிஃபிகல்ட்டிஸ் தான். அதாவது இப்போது 8 hours ஒர்க்கிங்னா 9 to 10 கூட போயிட்டே இருக்கும். 8 hours சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை வச்சு இதெல்லாம் இவ்வளோ டஃப் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வேலைனா இவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் முதல்ல செஞ்ச பார்ட் டைம் ஜாப் என்ன அது? டேட்டா என்ட்ரி ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருந்தேன். டேட்டா என்ட்ரி ஜஸ்ட் அந்த சம்மர் 6 month முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வருதுங்களா செமஸ்டர் லீவில் போயிட்டு இருந்தேன். சம்மர் டைம் மட்டும் டேட்டா என்ட்ரி நோபல்னு ஆர்காட் ஆஃபீஸில் போயிட்டு இருந்தேன். டேட்டா என்ட்ரி 1 month மட்டும் தான் அந்த ப்ராசஸ். அது மட்டும் முடிச்சுட்டு வந்துருந்தேன். நீங்கள் உங்களுடைய டைமை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுறீங்க. படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வேலையும் செய்யணும், அப்படி இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பண்ணணும். எப்படிலாம் உங்களுடைய டைமை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படின்னா, அதாவது நான் போனது லீவ் டைம். ஸோ எக்ஸாம் கூட முன்னாடி வந்துடும். ப்ராசஸ்க்கு முன்னாடியே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுறதுனால எக்ஸாம் முன்னாடி நாள் மட்டும் லீவ் போட ஆரம்பிச்சிடுவேன். போட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு தராங்க? உங்கள் வீட்டில் எப்படி பார்க்குறாங்க? இந்த பார்ட் டைம் ஜாப் செஞ்சுட்டே நீங்கள் சம்பாரிச்சிட்டே படிக்கிறீங்க, இதை உங்கள் வீட்டில் எப்படி பார்க்குறாங்க? எங்கள் வீட்டில் வேணாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏன் படிப்பை முழுசாக முடி அப்புறம் வேலைக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் எங்கள் சிஸ்டர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுனால நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் எஸ் ஹர்ஷிதா. நான் ராணிப்பேட்டிலேருந்து வரேன். MMS காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன். இப்போ செகண்ட் இயர் போக போகிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் செம்லேருந்து இந்த மாதிரி ஜாப் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படி என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னால், அதிலிருந்து நமக்கும் எதுக்கு லீவ் வேஸ்ட் பண்ணும், சேம் ஹாலிடேஸ்லாம் 1 month கிட்ட வருதே, இது இவ்வளோ நாள் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சது, சொசைட்டியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஸ்கூல் விட்டா வீடு விட்டா ஸ்கூல் இதை மாதிரி தான் இருந்தது. சொசைட்டி பற்றி நிறைய தெரியாது. இந்த மாதிரி வெளியில் வர சொல்ல தான் நிறைய அனுபவம்லாம் கிடைக்குது. இதனால் நல்ல லைஃப்பில் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இந்த ஒர்க்கை பற்றிலாம் பார்க்குறப்போ இந்த மாதிரிலாம் நடக்குதான் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பித்தேன். சரி நம்ம லீவ்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நிறைய இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இனிமே தான் நிறைய கற்றுக்கணும், இனிமே தான் நிறைய ஜாப் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். காலேஜ் என்விரான்மெண்ட்டில் இருந்திருப்பீங்க, முதல் தடவை ஒரு வேலை செஞ்சுருக்கிறீங்க. இப்போ அந்த வேலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா எங்கேயும் வெளியிலலாம் போக மாட்டேன். ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும்போது புதுசாக ஒரு அட்மாஸ்பியரை ஃபேஸ் பண்ண சொல்ல ஒரு பயம் தான். ஸோ இந்த மாதிரி வர சொல்ல தான் என்னுடைய பயத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். இனிமே தான் நிறைய கற்றுக்கிறேன், இனிமே தான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, எப்படி நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா நிறையா இருக்குதுங்களா? சின்னதாக வீட்டுக்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் சொல்லி தரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த டேட்டா என்ட்ரி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அவ்வளோதான். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பார்ட் டைம் ஜாப் பற்றி பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் மங்கையர்கரசி. நான் வாலாஜாலேருந்து வரேன். ஆதிபராசக்தி காலேஜில் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி இப்போ முடிச்சிருக்கேன். பாஸ் அவுட் ஆகிருக்கு. இப்போ தான் பாஸ் அவுட் ஆகிருக்கிறீங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதுதான் முதல் ஜாப் வந்திருக்கீங்களா? இல்லை, நான் பார்ட் டைம் ஜாப்னு நினைக்கல. வீட்டில் டெய்லரிங் பண்ணியிருக்கேன். டெய்லரிங் கூட வந்து இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாபாக நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த டெய்லரிங்கில் என்னென்னலாம் பண்ணலாம்? லேடிஸ் வந்து வெளியிலலாம் போயிட்டு ஒரு 150 ரூபா சம்பாதிக்கிறதோட உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு 150 ரூபா நம்ம ஈஸியாக சம்பாதிக்கலாம். இந்த டெய்லரிங் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது. டெய்லரிங்னா எல்லாமே பண்ணலாம். சில பேர் வந்து ப்ளவுஸ், சுடிதார் இது மட்டும் ஸ்டிச் பண்ணுவாங்க. சில பேர் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணுவாங்க. எப்படியும் ஒரு நாளைக்கு செய்யணும்னு நினச்சி வெளியே போய் சம்பாதிக்கிறத விட வீட்டிலேருந்து அதை நல்லா கற்றுக்கிட்டா வீட்டிலேருந்து ஒரு 500 கிட்ட சம்பாதிக்கலாம். 500 கிட்ட வீட்டிலேருந்தே நீங்கள் சம்பாதிக்கலாம்.
நீங்கள் முதல்ல டெய்லரிங்கில் நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டு நீங்கள் முதல்ல தைச்ச ட்ரெஸ் என்னது? நான் ஃபஸ்ட்டு குட்டி பாப்பாவுக்கு ஒரு கவுன் மாதிரி கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு தைச்சதும் அந்த என் தங்கச்சிக்கு ஒரு சுடிதார் மாதிரி ஒன்று தைச்சேன் குட்டியாக. எவ்வளோ நீங்கள் காசு வாங்குனீங்க அதுக்கு? தங்கச்சிக்கே தைச்சதால நான் அதெல்லாம் காசுலாம் எதுவும் கேட்கல. இப்போ நீங்கள் வந்து எந்த லெவலுக்கு வந்து நீங்கள் இதுலேருந்து முன்னேறி வந்திருக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க டெய்லரிங்கில் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு கவுன் தைச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ டெய்லரிங்கில் நிறைய பேர் கேட்குறாங்க, வெளியில் எங்களுக்கு வந்து ஒரு ஜாக்கெட் தைச்சு தாங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்குறாங்க. அது மாதிரி யாராவது தைச்சு தந்து அவங்கக்கிட்ட நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்களா? சுடிதார் தைச்சி கொடுத்துருக்கேன், ப்ளவுஸ் தைச்சி கொடுத்ததில்ல. சுடிதார் தைச்சி கொடுத்து காசு வாங்கியிருக்கேன். காலேஜ் போக சொல்ல 1-2 தான் அந்த மாதிரி தான் தைச்சி கொடுத்துருக்கேன். இப்போ அம்மா நிறைய இடத்துல போய் கொடுத்து நிறைய காசு கொடுத்து அதை தைச்சிப்பாங்க. அதனால் வீட்லேயே நான் அவங்களுக்கு தைச்சி கொடுத்தாலும் கொஞ்சம் காசு மிச்சமாகுது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டா நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி. டெய்லரிங், எம்ப்ராய்டிங் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேக் பின்னுறது, இது மாதிரிலாம் பண்ணால் நிறைய சம்பாதிக்கலாம். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் இது செஞ்சால் நிறைய சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 200-150 கிட்ட சம்பாதிக்கலாம் சும்மா இருக்கிறவங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்ட் டைம் ஜாப் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் ஜான்சி. நான் எம்எம்இஎஸ் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன். செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் போக போகிறேன். சொல்லுங்கள் ஜான்சி, எதனால் உங்களுக்கு தோணுச்சு பார்ட் டைம் ஜாப் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ட் டைம் ஜாப்க்குன்னு வெளில வந்திருக்கேன். நான் நிறைய டிவியெல்லாம் பார்ப்பேன். அப்போ சுடுதாவை பற்றின ஒரு 10 கட்டளைகள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, உங்களால் முடிஞ்சது ஒரு 5 ரூபாவது சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திட்டே இருந்துச்சு. அப்போ வந்து சரி நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கடுத்து இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டப்ப நான் இப்போ வந்ததால் வந்து நானும் சம்பாதிக்க போகிறேன். எனக்கு எது உறுத்தலாக இருந்துச்சோ அது வந்து இப்போ சரியாக போகுதுன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு 5 ரூபா கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த முதல் சம்பளம் வாங்கி நீங்கள் என்ன செய்யலான் இருக்கிறீங்க? நான் கண்டிப்பாக எடுத்துமே அம்மாட்ட தான் கொடுப்பேன். அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு. இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து ஜாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு மோட்டிவேஷனாக? ஏன்னா நீங்கள் ஒருத்தரை பார்த்து மோட்டிவேஷனாக இருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு எதையாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஃபீல்டில் இருக்க ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அதை செய்யலாம். இப்போ முதல்ல போகும்போது தான் தடங்களாக இருக்கும். எதுக்கு போகிற, ஏன் போகிற அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு 2-3 தடவை நீங்களே வெளில போயிட்டீங்கன்னா என் பொண்ணுக்கு எல்லாமே தெரியும், அவளே போவா, அவளே செஞ்சுப்பான்ற தைரியம் வந்து அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். இன்றைக்கி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக பார்ட் டைம் ஜாப் பற்றி நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் நேம் பிரியங்கா ஃப்ரம் காவேரிபாக்கம். அப்துல் ஹக்கீம் காலேஜில் இப்போ தான் பாஸ்ட் அவுட் ஆன ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். படித்து முடிச்ச உடனே ஒரு வேலை எப்படின்னு நினைக்கிறீங்க? இது நீங்கள் படித்து முடிச்சதும் ஒரு வேலைனா, நான் வந்து எதுக்காக இங்கே வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான் வந்தேன். இன்னும் ரிசல்ட் கூட வரல எங்களுக்கு. வந்ததுக்கப்புறம் நம்ம போய் ஜாப் பண்ணுறதை விட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற இந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அது ஒரு ஜாலியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போனோன்னா நம்ம வேலை செய்கிற மாதிரியும் தெரியாது. நம்ம வெளியே போயிட்டு வெளியே இருக்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். யார் யார் எப்படி இருக்கிறாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது, நமக்கு சேலரி வாங்கின மாதிரியும் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கின மாதிரியும் இருக்குது. அதனால நான் வந்து இந்த ஜாப்க்கு வந்திருக்கேன். எப்படி இருக்குது? இப்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க இவ்வளோ நாள் வந்து ஒரு காலேஜ் அட்மாஸ்ஃபியர் அது மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது ஒரு முதல்ல ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஃபீல்? ஃபஸ்ட்டு ஜாபுக்கு வந்தது எப்படி இருக்குன்னா, அது ஒரு விதமான சந்தோஷமாக தான் இருக்குது. நம்மளும் ஜாபுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து படித்து முடித்து நிறைய பேர் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏதோ நமக்கு கிடைச்ச வேலையை இப்போதைக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்ம படித்ததுக்கு போகாமல் இப்போதைக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான், வேறு ஒன்றும் இல்லை. முதல் சம்பளம் வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நான். நீங்கள் இந்த முதல் சம்பளம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு சேலரி வாங்கி எனக்கு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணுன்றது தான் என்னோடய எய்மே. நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு எனக்கு தோணுனது கூட என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் மற்றவங்களுக்கு பண்ணணும். முடியாங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பாடு ஒரு வேளை சாதத்துக்கு கூட வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு எய்ம், நான் ஜாப்க்கு வரணுன்றதே. ஸோ நான் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கி யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பாக. ரொம்ப நல்லா சொன்னீங்க. முதல் சம்பளம் வாங்கி யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி சார். இன்றைக்கி நம்ம கூட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பவித்ரா. நான் வாலாஜாலேருந்து வரேன். நான் அப்துல் ஹக்கீம் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். எந்த இயர் படிக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் இயர் ஸ்டெப் அப் பண்ண போகிறேன்.
எதனால் உங்களுக்கு தோணுச்சு இது மாதிரி நம்ம பார்ட் டைம் ஜாப் போய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்குள்ள ஒரு ஹோப் கிரியேட் ஆச்சு. என்னன்னா என்னாலையும் வேலை பார்க்க முடியுது, என்னாலையும் சம்பாதிக்க முடியுதுன்ற மாதிரி. ஸோ அதனால் அது ஒரு கான்ஃபிடென்ஸ், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் இந்த ஜாப்க்கு வந்தேன். முதல் தடவை ஒரு மாதம் ஒர்க் பண்ணி நீங்கள் சேலரி வாங்கியிருப்பீங்க. அந்த சேலரியை நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஷூ வாங்கினேன். ஒரு பிராண்டட் ஷூ வாங்கணும்னு ரொம்ப இஷ்டம். அப்பா கிட்ட கேட்டிருக்கலாம், பட் இருந்தாலும் ஜாப் வந்தோன்னா அது என்னோட சேலரி, என்னோட ஃபர்ஸ்ட் ஷூன்ற போது இப்போ நான் யாரையும் அதை டச் கூட பண்ண விடுறதில்ல. நான் அதை வாஷ் பண்ணிக்கிறேன். நான் தான் ஒரு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிற மாதிரி. நம்ம சம்பாதிக்கிற காசில் வாங்குற பொருளை நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோன்ற விஷயத்த நான் நல்லா கற்றுக்கிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்து நான் ஷூ தான் வாங்கினேன். முதல் தடவை ஒரு பணம் நீங்கள் கையில் வாங்கியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு? ஒர்க்குன்னு சொல்லும்போது சும்மா ஜாலியாக கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் வந்து வேலை பார்க்குறச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு டைம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் சரியாக தூங்க முடியல. பஸ் ட்ராவல்லாம் நான் அவ்வளோ பண்ணதே இல்லை. பட் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் கடைசியாக ஒரு வேல்யூ மாதிரி, கெயின் மாதிரி கடைசியாக சம்பளம் வாங்கும்போது ஹப்பா நமக்கு காசு வந்துருச்சுடா, நம்ம நினச்ச ஷூ வாங்க போகிறோன்ற ஹாப்பினஸ் ரொம்ப இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்றைக்கி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் திலீப் குமார். நான் ஆற்காட்லேருந்து வரேன். ஆதிபசக்தியில் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். ஃபால் சீலிங் பிவிசி டோர்னா அது இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு. சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பார்ட் டைம் ஜாப் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் வந்து விளையாடுவேன். பேட்மிண்டன் விளையாடிருக்கேன். ஆல் இண்டியா விளையாடிருக்கேன். எனக்கு பேட் வாங்க, ஷூ வாங்க, ஜெர்சி வாங்க அதெல்லாம் யூஸ் ஆச்சு. மேட்ச் ட்ராவலிங்க்கு அதாவது நீங்களே சம்பாரித்து உங்களுடைய சொந்த பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஆமாம் சார். மேட்ச் பேட் வாங்க, பால் வாங்க, ஷூ, கிட் பேக் வாங்க அதெல்லாம் யூஸ் ஆச்சு. நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஒரு பிளேயரும் கூட. உங்களுடைய ஃப்யூச்சர் எய்ம் என்ன? ஆல் இண்டியா விளையாடணும், ரயில்வே ஜாப் போகணும். கண்டிப்பாக நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ். பார்ட் டைம் ஜாப் பற்றின கருத்துக்கள் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஹாய், என் பேர் குணாலன். ட்ரிபிள்எஸ் காலேஜில் பிசிஏ முடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்த முதல் வேலை தானா? ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்படி இருக்குது ஒரு வேலைக்கு வந்த ஒரு முதல் நாள் அனுபவம்? எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்குது? நியூ அட்மாஸ்ஃபியர், நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. இப்போ பார்ட் டைம் ஜாப் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவா வரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆசை? ஃப்யூச்சரில் பிசிஏ முடிச்சிருக்கேன். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சென்னை, பெங்களூர் அந்த சைடில் போய் ஒர்க் பண்ணணும். அதுக்கு அங்கே போகிறதுக்காக ஃபஸ்ட்டு மணி வேணும். அதுக்காக பார்ட் டைம் ஜாப் வந்து அங்கே போகிறதுக்காக ஒரு பணம் தேவைன்றதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், நீங்கள் இப்போது முடிச்சுட்டு இதில் வர வருமானத்தை வச்சு நீங்கள் என்னென்னலாம் வாங்க போகிறீங்க? ஒரு புது ஜாப் போகணுன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வாங்குவோம். நம்ம ஒரு ஷர்ட் பேண்ட் எடுப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் எதெல்லாம் வாங்கலான் இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், பேக்ஸ் வாங்கணும், அண்டு மொபைல், லேப்டாப் அந்த மாதிரி. அப்புறம் அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ரூம் தேடணும், அங்கே அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்காக கண்டிப்பாக மணி வேணும். அதுக்காக தான். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றின நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color.
My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically.
When great grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। अरे यार, ये क्या हो रहा है? हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है, चलो मैं शुरू करती हूँ। इश बिन श्राव्या। ओह, तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। इश बिन हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई, हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं, तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे, तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है? अरे, कुछ नया सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो। राइट। सो वेयर को बोलते हैं वो। और फ्रॉम वेयर को? वेयर यू कमिंग फ्रॉम, मतलब उसको हम बोलते हैं वोर, WOHRE, वोर। और टू वेयर को? वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है, पर उसमें हमने हर और जोड़ दिया। इट्स WOHER। HRE हिमांशु, HRE। अच्छा, मैंने गलत लिख रखी है स्पेलिंग। नहीं, वोहर है। ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है, चूक हो जाती है। सही। और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे। और सच्ची, जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज ज्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला। वो हर मतलब कुछ नहीं होता, वो हर। यही अब सही बोला मैं? हाँ, सही बोला। ओके, तो इसका मतलब है फ्रॉम वेयर। हाँ, और देखिए, गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी तक याद है। सही है। साई और सी, जी है वो, ना ही साई है। हाँ, जी। ना ही साई है, ना ही सी है, वो जी है।
बढ़िया, काफी अच्छा चल रहा है, गुड गुड। तो चलिए अभी वेयर टू को हम वोहिन बोलते। वेयर टू को वोहिन, जैसे कि ये पूरा पीरियोडिक है। वेयर यानी वो, फ्रॉम वेयर वोहर, और वेयर इन टू वेयर। राइट। ओके कूल, 3 शब्द सीख गए, बढ़िया। अरे यार 3 से क्या, हम काफी नहीं है और बहुत कुछ सीखना है हमें। हाँ जरूर जरूर जरूर। चलो अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे ये तो बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉज है। वॉस भी इंग्लिश वर्ड है, ऐसे सोच लो इंग्लिश में जो वॉज है वो जर्मन का वॉट है। बट भाई हम लोग ना इंग्लिश और जर्मन को कंपेयर ना करें, वही बेहतर है, क्योंकि हम बहुत कंफ्यूज हो जाएंगे। सही है, बहुत कंफ्यूज हो जाएंगे, क्योंकि लैंग्वेज बहुत कंफ्यूजिंग होती है अगर तुम उसे एज इट इज रिलेट करोगे। इससे बेहतर है कि हम कुछ रियल लाइफ का कुछ एक्सपीरियंस लें और उससे रिलेट कर लें, तब हमारी काम बहुत आसान हो जाएगा। ओके, तो अगर मेरे को बोलना हो कि व्हाट आर यू डूइंग, उसको कैसे बोलेंगे? मैं बोलूंगी व्हाट मतलब वॉस, आर इज जिन, बिस्ट बिस्ट, ओके, बिस्ट दू, व्हाट वॉस बिस्ट दू। तो इश बिन, आई एम इश बिन। रिकॉर्डिंग ही बोल दो भाई, रिकॉर्डिंग बाद में सीखेंगे, इसका जर्मन वर्ड क्या है? रिकॉर्डिंग, रेडियो, रेडियो तो रेडियो ही रहेगा जर्मन में। हाँ सही है, क्योंकि जर्मन में एक ऐसा क्लॉज है कि जैसे कि रेडियो, होटल, पार्क और कैमरा, ऐसे जो सारे इंग्लिश वर्ब्स हैं वो ऐसे ही उन्होंने अडेप्ट कर लिया, ताकि हमें अभी देखिए संस्कृत से हमने हिंदी में बहुत सारे शब्द अडेप्ट किए हैं, ऐसे ही जर्मन में उसने इंग्लिश के वर्ड्स अडेप्ट कर। अडॉप्शन चलता रहता है जिंदगी में, हाँ। चाहे वो वर्ड्स का हो या किसी और चीज का। ओके ओके, तो फिर एक चलो रेडियो बताया, तो रेडियो एक न्यूट्रल वर्ड है, जैसे कि हमने हमारे पहले एपिसोड में भी बताया था कि न्यूट्रल वर्ड्स के लिए हम देर दी दास में से क्या यूज करेंगे? दास यूज करेंगे। दास, तो हमारा सबसे मेन चीज क्या है? रेडियो, तो हम इसको क्या बोलेंगे? दास रेडियो, द रेडियो, द वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM, तो इसको बोलेंगे दास वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM, जो कि आपका चहीता रेडियो स्टेशन है। ठीक है, तो चलो अभी मैं तुम्हें पूछूं कि हिमांशु वेयर आर यू, तो तुम क्या बोलोगे? वेयर आर यू, ओके, वेयर मतलब वो, और वो बेस्ट दू। राइट, अभी जो तुमने मुझे सिखाया तुमने भी सीख लिया, अच्छा है। हाँ सही है सही है, एक दूसरे को ही सिखाएंगे तभी सीखेंगे और तभी समझ पाएंगे और तभी इम्प्लीमेंट कर पाएंगे। एग्जैक्टली। और अभी मैं तुम्हें पूछूं कि व्हाट आर यू डूइंग? व्हाट आर यू डूइंग, ये मैं तुमसे शायद पूछ चुका हूँ, तो इसलिए व्हाट आर यू डूइंग, व्हाट मतलब वॉज, आर मतलब बेस्ट, यू मतलब डू, वॉज बेस्ट डू। एग्जैक्टली राइट। तो ठीक है, अभी हम थोड़े और नए वर्ड सीखते हैं, यानी कि WH में हमने एक छोड़ दिया था, वो कि when। अभी बहुत सारे छूटे हुए हैं, पर when, ओके ठीक है, तो when बोलेंगे हम वॉन, वॉन बोल, WANN, when मतलब वॉन। Y को क्या बोलेंगे? Y को वॉरम। ओके, स्पीक श्राव्य, 2 बार बोल। Y को हम बोलते हैं वॉरन, वॉरम, वॉरम। Y को मतलब वॉरम, Y is वॉरम, Y is वॉरम, ओके। और विच को विच को बोलते हैं वेल्शे। वो क्या था? वेल्शे, वेल्शे, WELSCHE। ओके, तो विच बन गया वेल्शे, या विच वेल्शे, थोड़ा सा उससे मिलता जुलता है, जैसे विच का वेल्शे। हालांकि बहुत इमेजिनेशन करना मुश्किल है, अगर मैं बोलूँ बिल्कुल इंग्लिश से सेम है, पर थोड़ा कुछ आप प्रेडिक्ट कर सकते हो कि विच मतलब वेल्शे। यार इस सबसे बढ़िया तकनीक है इसको याद करने का, दोस्तों के साथ सीखो। हाँ, जैसा कि मैं और श्राव्या इस समय कर रहे हैं, हम आपस में बोल रहे हैं, बातचीत कर रहे हैं, और जितना हो सके हम इन वर्ड्स को यूज कर रहे हैं। तो आशा जब आप सुन रहे होंगे तो आप भी अपने दोस्तों के साथ थोड़ा फन लीजिए, थोड़ा मजा कीजिए, क्योंकि लैंग्वेज एक मजा करने का भी जरिया बन सकता है अगर उसको सीखे सही तरीके से, क्योंकि कुछ कुछ ऐसी गलतियां हो जाती है। हम तो पहले दिन से बोल रहे हैं कि भाई मजे करो, दोस्तों के साथ सीखो। हाँ, क्योंकि क्लास में तो समझ आने वाला है नहीं, वही बोरिंग लेक्चर्स होंगे, तो क्यों ना साथ में सीख लो। लेक्चर्स होते ही बोरिंग है, बट इट डिपेंड्स अपॉन यू कि तुम उसको कितना इंटरेस्टिंग बनाते हो। हाँ, जैसे कि हम अभी लेक्चर्स ही ले रहे हैं, बट थोड़ा इंटरेस्टिंग ले रहे हैं। ये लेक्चर नहीं है, मैं इसको लेक्चर नहीं बोलूंगी। ओके, चलो तुम्हारी जो डेफिनेशन श्राव्या, चलो वापस से मैं तुम्हारा रिवीजन कराता हूँ, और हो सकता है शायद लिसनर्स जो सुन रहे हो वो भी रिवीजन करें। तो वॉरम मतलब क्या था? वॉरम मतलब कि वाई। गुड। वेल्शे, वेल्शे इज विच, वो इज वेयर, वोहर, वोहरा, वोहरा is where from, wohin, wohin, it's not wohin, it's wohin, okay, wohin, wohin is where to, was, was मतलब what। और ये मैंने अभी शब्द नहीं बताया है, वी को क्या बोलेंगे? WIE को हाउ बोलेंगे। मतलब हाउ का मतलब हो गया वी, WIE वी। इसका एक नॉर्मल सेंटेंस भी है। मैं अभी बोलूंगी हाउ आर यू। हाँ, वी गेट्स,
वी गेट्स। ये एक मतलब टैगलाइन समझ लीजिए। अब मैं अगर अपने रिस्पेक्टफुल पर्सन से बात करूंगा जो मुझसे बड़ा है तो आई विल नॉट यूज वी गेट्स, मैं नॉर्मली यूज करूंगा कुछ दूसरा शब्द, उसके लिए हम नेक्स्ट एपिसोड में देखेंगे। बट आज के लिए अगर आपको अपने दोस्तों से या आपके जो नॉर्मल एज वाले, आपके जो एज वाले ग्रुप हैं उनसे बात करोगे तो आप क्या बोलोगे हाउ आर यू को श्राव्या? वी गेट्स। वी गेट्स। तो अभी वी गेट्स। अच्छा मैंने तुमसे क्वेश्चन पूछा वी गेट्स। आई एम फाइन। तो इश बिन गुड। ओके आई एम गुड। आई एम फाइन के लिए तभी हमें वर्ब नहीं पता तो हम आई एम गुड बोलेंगे। तो इश बिन गुड। ओके मैं और श्राव्या भी व्हाट्सएप पे बात कर रहे थे तो फाइन का मतलब ही नहीं होता है बट उसकी स्पेलिंग में थोड़ा डिफरेंस है। FIEN राइट? या ग्रेट ग्रेट गुड श्राव्या। अरे नहीं, मैं कल जर्मन ऐसे कुछ वर्ड सीखने की कोशिश कर रही थी तो मुझे ये सेंटेंस आ गया कि वी हाइस्ट डू। सो हाउ आर यू कॉल्ड? सही है बोला मैं? हाउ आर यू कॉल्ड? Heis. That's nothing but what's your name? Yeah, what's your name in short? But Heisen का एग्जैक्ट मतलब होता है called. How you called means एक तरह से Heisen. बट अभी अपन मतलब बेसिक जर्मन सीख रहे हैं तो अपन इतना टिपिकल नहीं जाएंगे तो हम बोलते हैं वी हेज डू मीन्स हाउ आर यू कॉल्ड। तो इश बिन हिमांशु, आई एम हिमांशु। और अगर आपको बिल्कुल उसकी टोन में रखना है जिस तरह से आप क्वेश्चन पूछा गया है तो आप बोलेंगे आई हेज ए हिमांशु। सॉरी इश हेज ए हिमांशु। हो जाता है। ओके जैसे कि श्राव्या भी बोल चुकी है एक मूवी से आता है इश सॉन्ग, बट इतना मूवी नहीं जाना है क्योंकि इट्स बेसिकली कम्युनिटी रेडियो। सो नेक्स्ट हम एक और शब्द है हु को क्या बोलेंगे? हु को हम बोलते हैं वेर। WER। वेर या वर? वेर। पक्का? हाँ। लॉक कर दिया जाए? हाँ। फ्रीज कर दिया जाए? कर दो। अभी तुमने बोला कि हम कम्युनिटी रेडियो में हैं तो केबीसी क्यों ला रहे हो बीच में? केबीसी अब क्या करे, लोग तभी जुड़ पाएंगे जब उनको उनसे जुड़ी चीज के बारे में थोड़ा बताएंगे और केबीसी भी उनसे जुड़ी हुई चीज है। तो फ्रीज लॉक्ड ऐसे शब्द है जो वो कुछ ज्यादा जल्दी सुन पाएंगे, समझ पाएंगे और हमें भी अप्रिशिएट करेंगे आई बिलीव। कंग्रेचुलेशंस, आपने 1 करोड़ जीत लिया। आय हाय छोड़ो ये इंजीनियरिंग, कौन करे अब ये इंजीनियरिंग? 1 करोड़ आ गया, बस छोड़ो इंजीनियरिंग। हाँ मैं बस फैक्ट्री सेट कर लूंगा अब क्या, फिर कोई जर्मन सीख रहे हैं जर्मन कंपनी में ही चले जाएंगे। बस मुझे पार्टनर बनाना मत भूलना। okay? जरूर जरूर यार, तुमसे ही तो मैं ज्यादा सीख पाया था जर्मन। चलो ठीक है, वापस आते हैं काम पे। चलो अब तुम मुझसे क्वेश्चन पूछो। ये कुछ शायद 9 वर्ड्स सीखे हैं अपन ने, तुम मुझसे पूछो क्या बोलते हैं उनको जर्मन में। अच्छा हिमांशु, अब ये बताओ कि वो को क्या बोलते हैं? वो को इंग्लिश में हम क्या बोलते हैं? वेयर। ओके। फ्रॉम वेयर? वोर। वोर। ओके। टू वेयर? वोइन। वोहिन राइट। अभी व्हाट? वॉस। राइट। हु? हु मींस वर, WER। फाइन, इट्स वो वर नहीं, इट्स वेयर। वेर। राइट। वेर। राइट। हाउ? वी गेट्स, ये कैसे भूल सकते हैं? ये तो टैगलाइन है, हाउ आर यू वी गेट्स। और वाई? वाई मींस वॉरम तो व्हेन होता है, वाई मैं भूल गया यार, वापस बताओ। नहीं, वॉरम वाई ही होता है। okay. और वॉन वेन होता है। अच्छा तो इसको ऐसे कर सकते हैं, वेन पहले W और N है तो वॉन में भी W और N है लास्ट में, तो इसलिए वॉन इक्वल टू वेन। और वॉरम मींस वाई। अब ये बोल दो कि विच का क्या है? वेल्शे। वेरी गुड, वेल्शे। ये कैसे याद रख सकते हैं इसको, वेल्शे? विच पता नहीं यार, बहुत बार देख लिया तो याद है, तुम बताओ कोई ट्रिक हो तो। ठीक है, अब तक तो कोई ट्रिक याद नहीं है, अगर कुछ याद आ जाएगा तो अगले शो में बता दूंगी। जरूर। तो चलो अब थोड़े सेंटेंस से पूछ लेते हैं। मैं तुमसे कुछ क्वेश्चन पूछता हूँ और तुम बताओ इसका इंग्लिश में क्या मीनिंग है। ठीक है, स्टार्ट करें? हाँ। वी हेस्ट डू। वी हेस्ट डू, वी का मतलब है हाउ। गेस, सो इट्स नथिंग बट हाउ आर यू। नो, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। अच्छा हाँ सॉरी, भूल गई। हाउ आर यू इज वी गेस। या सो हमने यू ऐड कर दिया तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। हाउ आर यू मतलब वी गेट्स, स्पेलिंग इसमें GEHTS है, पर मैंने तुम्हें बोला वी हेस्ट डू। हेस्ट मैंने यूज किया है इसके इसमें, यानी HEI और फिर SS और फिर T। अरे वो हेस्ट नहीं है, वो हाइस्ट है। ओके तो वी हाइस्ट डू। ओके सो इट्स वी हाइस्ट डू, माय बैड। योर बैड। और तुम मुझे अभी डांट रहे थे। मैं डांट नहीं रहा था यार, मैं तुम्हें समझा रहा था यार, डांटना अलग होता है। मुझे बहुत सुबह डांट पिटी थी। ओ क्यों? पता नहीं, लेट हो गया था, टीचर ने बाहर निकाल दिया और फिर बाद में मेरे को बस हर रोज की कहानी है भाई, हर रोज की कहानी हो तो वी हेज डू, इसको मैं चाहूंगा तुम जर्मन में बोलो। ओके। मतलब इसका आंसर जर्मन में बोलो। वी हाइज डू मतलब हाउ आर यू कॉल्ड। तो आई एम कॉल्ड श्राव्या, सो माय नेम इज श्राव्या, तो इश बिन श्राव्या, या फिर इश हाइजे श्राव्या। इश हाइजे श्राव्या।
वो वुंस दू, वो वुंस डू इज वो मतलब वेयर, सो वेयर आर यू वर्किंग, क्योंकि वोन का मतलब है काम करना। नो, अरबाइटे इज वर्क करना। हाँ, तो वोन्स वोनस? मतलब स्टे, वेयर यू स्टे। हाँ भूल गई। जल्दी वोना। बताओ श्राव्या, तुम रहती कहाँ, लिसनर्स जानना चाहते हैं। इश वोना इन हैदराबाद। इश वोना इन हैदराबाद। हाँ। अभी तो तुम वेलोर में हो तो ठीक है भाई, मुझे घर जाने का मन कर रहा था, हैदराबाद बोल दिया। ओके, तो इश वोना इन हैदराबाद। अभी मैं पूछती हूँ, रुको। चलो पूछ लो यार, तुम भी क्या याद रखोगी। वॉन कॉम्स डू। वॉन कॉम्स डू, व्हेन यू केम या व्हेन यू आर कमिंग। ओके, ठीक है। तो इश कॉमे बाल, बाल मीन्स सून, तो आई कम सून। ओके, आई कम सून, क्योंकि अभी हम प्रेजेंट टेंस ही बात कर रहे हैं। यहाँ तो पे I come लिसनर्स soon। को मैं 2 शब्द और बता दूं। बाल का मतलब है सून, नॉट टकला, सून जल्दी आना। और स्पार्ट का मतलब है लेट। स्पार्ट का मतलब है लेट। स्पेलिंग बोलो। SPA उमलाउट T। उमलाउट क्या होता है? उमलाउट ऐसे होता है कि हम अगर जर्मन में किसी लेटर पे स्ट्रेस करना चाहते हैं तो हम उमलाउट यूज करते हैं। तो Okay, वो तो- अभी हम आपको सुनाई में तो एक्सप्लेन नहीं कर सकते, तो आप इसको ऑनलाइन में देख सकते हैं, शायद आपकी कुछ मदद मिल जाए उमलाउट के बारे में। और जैसे कि अगर हेस्ट जो हमने बोला था उसमें डबल एस को अपन उमलाउट से रिप्लेस करेंगे तो एक बीटा साइन होता है और उसके ऊपर हाँ। 2 डॉट्स होते हैं, तो डबल एस को रिप्लेस कर लेते हैं बीटा और डबल डॉट से जर्मन में। तो तुम चाहो तो HEI बोलो या HEI बीटा टी बोलो, इट्स द सेम थिंग। हाँ एग्जैक्टली। तो अभी चलो हम काम पे आते हैं। अब मैं पूछता हूँ अरबाइटिस दू। अरबाइटिस डू, अरबाइट का मतलब है काम करना, सो डू यू वर्क। तो अभी मैं बोलूंगी इश अरबाइटर रेडियो जॉकी। ओके, आई वर्क रेडियो जॉकी। हालांकि थोड़ा टूटा फूटा है, हमें हाँ। बोलना चाहिए कि आई वर्क एज रेडियो जॉकी। हाँ, अभी But- एस को जर्मन में क्या बोलोगे? अब इतना रहने दो टाइम के हिसाब से, बस तुम, क्योंकि हम पहले स्टार्टिंग से शो में बोलते हैं कि हम आपको पूरा तो नहीं सिखा पाएंगे पर इतना सिखा पाएंगे कि अगर आपको कोई जर्मन बंदा आपसे कुछ आगे चल के बात करना चाहता है तो आप फिगर आउट कर लोगे कि वो क्या बोलना चाहता है, या वो फिगर आउट कर लेगा कि आप क्या बताना चाहते हो। अगर आपसे बोलें कि इश अरबाइते रेडियो जॉकी, तो वो सामने वाला समझ जाएगा, ठीक है मतलब आप रेडियो जॉकी की जैसे काम करते हैं। तो अभी मैं पूछूं कि वास मार्क्स डू, तो मतलब व्हाट यू डू। अब इसका मतलब हुआ व्हाट डू यू डू, क्योंकि मार्क्स तो माखन अपने देखा है कि वो बटर वाला माखन नहीं, माखन जो एग्जैक्ट है, मतलब कि मेक, आप क्या बना रहे हैं या क्या काम कर रहे हैं, मेक या फिर डू मार्क्स का मतलब होता है। सो व्हाट डू यू मेक और व्हाट डू यू डू। ओके, तो मैं बोलूँगा इश हो रे म्यूजिक, सो आई एम मेकिंग म्यूजिक। हो रे नहीं, तुमने मेरे को गलत को सही कैसे बोल दिया श्राव्या तुमने। हो रे का मतलब ये नहीं होता। हो रे का मतलब है टू लिसन। या गुड, आई एम लिसनिंग टू म्यूजिक, इश हो रे म्यूजिक। तो आगे बढ़ते हैं। तो अच्छा चलो, इतने क्वेश्चन पूछ लिए तो मैं तुम श्राव्या एक पर्सनल क्वेश्चन पूछूंगा। बिस्त दू ग्लूकिश। यस, उसका मतलब तो ये है कि आर यू हैप्पी। सोचा है कि हमारे लिसनर्स भी ग्लूकिश होंगे, यानी कि हैप्पी फील कर रहे होंगे, तो अपन लिसनर से बहुत फोर्सफुली पूछते हैं, ठीक है ना, अच्छी तरह से पूछते हैं। दोनों साथ में बोलेंगे 1 2 3 गो। बिस्त दू ग्लूकिश। तो मैं तो यही जवाब सुना चाहती हूँ कि या इश बिन ग्लूकले। ओके, तो आई एम गुड मीन्स यस आई एम गुड। हमने यस और नो अगर आपको आंसर बोलना हो तो यस के लिए बोलते हैं जा नहीं, जा मतलब तो इसकी स्पेलिंग होती है JA, बट हम बोलते हैं या मीन्स यहाँ से गले से निकलना चाहिए, एपिग्लॉटिस या। और तो या इश बिन ग्लूकिश मीन्स आई एम हैप्पी। और नो को हम बोलते हैं 9। थोड़ा ध्यान रखिए, 9 इंग्लिश में है नंबर 9 हिंदी का, नंबर 9 को बोलेंगे जर्मन में 9, पर वही अगर आपको नहीं बोलना है तो जर्मन में 9, इंग्लिश वाला 9। चलो वापस से रिवीजन करवाते हैं। वी हिस दू, इसको पहले इंग्लिश में बताओ क्या है इसका मतलब। वी हिस दू, इट्स नॉट हिस हिमांशु, तो वापस से बोल रही हूँ हाइस दू। ओके, सो व्हाट आर यू कॉल्ड, सो इश हाउ आर यू कॉल्ड, सॉरी हाउ आर यू कॉल्ड और व्हाट आर यू कॉल्ड, तुम्हारा जवाब तो एक ही होगा कि तुम्हारा नाम क्या है। पर हम जर्मन स्पीकिंग सीख रहे हैं, यहाँ पे ट्रांसलेशन बहुत मायने रखता है। अगर तुमने ठीक बोला है है भाई, वी ठीक है। हिस दू, तो वी का मतलब यहाँ हाउ होगा। अगर तुम बोलना चाहती हो कि व्हाट आर यू कॉल्ड, तो इसके लिए व्हाट के लिए यूज करेंगे वॉज, तो वॉज हिस दू, पर हम बोलेंगे वी हिस दू। मान ली हार, मैंने मान ली। इश बिन ग्लूकिश, आई एम हैप्पी। तो ठीक है, तुम्हारा जवाब मैं दे देती हूँ, इश हाइसर श्राव्या। इश हाइसर श्राव्या, डांके श्राव्या।
Biter, Himanshu. Okay, so wo won'ts do. Wo won'ts do. Where do you live? Where do you stay or where do you Where live? do you live? तो तो ish wona in Hyderabad. Okay, von comes do. When are you coming? Right? और तो- when you come. और when do you, हमने आपको पहले ही बोल दिया हम प्रेजेंट टेंस पे रह रहे हैं, तो हम प्रेजेंट या प्रेजेंट कंटिन्यू सिंपल प्रेजेंट में हम कंसिडर करेंगे एज ऑफ नाउ. तो अभी मेरा जवाब होना चाहिए इश कॉमा स्पार्ट. स्पार्ट इज लेट या इश कॉमा बाल. बाल मतलब सून. ऐसे सुनाई देता है कि इश्क में बाढ़, मतलब मैं कुछ बाढ़ लूं मैं. ओ नहीं नहीं नहीं, अपनी सोच अपने पास रखो. ओके, इश्क में बाढ़. एक और मैं बात बताना चाहूँगा लिसनर्स को कि मैं और श्राव्या कल डिस्कस कर रहे थे जैसे कि व्हाट्सएप, जो कि बहुत चीप तरीका है, मतलब अफोर्डेबल तरीका है, तो इसलिए उसने मेरे को बोला, मैंने इसको बोला कि तुम्हें कल आना है रिकॉर्डिंग पे लिए, जो भी रिकॉर्डिंग का टाइम था हमारा. तो श्राव्या मैडम हमको बोली बिस बाढ़, मतलब सी यू सून. सी यू सून. तो क्यों ना हम अपनी कभी भी अगर बंद करेंगे शो तो ऐसे बोलते हैं, ऐसे बोलेंगे बिस बाढ़ लिसनर्स. लिसनर्स हालांकि जर्मन वर्ड नहीं रहेगा, पर तो भी हम बोलेंगे ताकि आपको मेन वो 2 शब्द याद रखें जो हम आपको याद करवाना चाहते हैं. और वो कौन से शब्द हैं? बिस्बाल. बिस्बाल. See ये you भी soon. पोएटिक है थोड़ा. सी यू अरे सून. जर्मन ही पूरा पोएटिक है. एवरी लैंग्वेज इज पोएटिक. रागिनी में घुल जाओ यार. नहीं, ऐसे भी तो सोच सकते हो या फिर ऐसे भी सोच सकते हो, जो तुम्हें समझ में नहीं आती वो भी पोएट्री है. हाँ. जो तुम्हें समझ नहीं आती वो भी पोएट्री है. Simple. या मींस JA या. या. Ich bin glücklich. I am happy कि हम मजा कर रहे हैं. तो चलो नेक्स्ट क्वेश्चन. Bist du glücklich? Ja, ich bin glücklich. Was magst du? Ich höre Musik. मतलब What's magst du? तुम अभी क्या कर रही हो? तो ich höre Musik. मैं am listening to music. arbeitest du? Arbeitest du? Do you work? You work Okay, you work. So 9. Ich arbeite nicht. means No, I don't work. okay, तो अब अगर आप सिर्फ नो बोलते हैं तो आप बोलेंगे 9. 9. पर अगर आप डोंट बोलते हैं तो निश्ट. हाँ, निश्ट का मतलब है नो. इट इज अ फॉर्म ऑफ, अभी हम जैसे बोलेंगे कि मैंने अभी एक यहीं पे एग्जांपल लिया कि डू यू वर्क, तो नो आई डोंट वर्क. तो तो हम डोंट के बजाय हम डोंट के प्लेस में निश्ट यूज करते हैं. ठीक है, तो बहुत अच्छी बात है. ये नॉर्मली लोग आपसे पूछेंगे arbeitest du मींस यू वर्क क्वेश्चन मार्क, तो बोलेंगे आप इस तरह से बोलेंगे 9. ich arbeite nicht मींस आई डोंट वर्क. तो बेसिकली अब ये सेंटेंस हमने बोल दिए हैं. अगर आपको कुछ समझ नहीं आता तो लिसनर से कुछ आप और जानना चाहते हैं तो आप ऑनलाइन देख सकते हैं ये सारी चीज़ें. पर आशा करते हैं कि आपने जो अभी सीखा होगा, जो सुना होगा, उससे कुछ ना कुछ तो इतना सीखा होगा कि अगर आप ऑनलाइन जाना चाहें तो आप फिगर आउट कर सकेंगे कि हमने क्या सीखा आज. या फिर आप हमारा रिपीट टेलीकास्ट भी सुन सकते हैं. हाँ, रिपीट टेलीकास्ट भी होता है. तो पर सबसे पहले क्विक रिवीजन. 9 शब्द हमने सीखे आज. कौन से WH वाले और एक हाउ वाला. तो उसको क्या जर्मन में बोलते हैं, तो उसको 2 तरीके से हम अभी रिवीजन कराएंगे. श्राव्या पहले ऐसे करेंगे कि तुम मुझसे क्वेश्चन पूछो, मैं 2 बार उसको जर्मन में बोलूंगा और फिर मैं आपको वही शब्द जर्मन में बोलूंगा और आपको उसका हिंदी मतलब बताना है 2 बार. ठीक है. या फिर इंग्लिश में स्टार्ट करो. तो वेयर को क्या बोलते हैं? वेयर. वो. वेयर फ्रॉम. वोवर. वेयर टू. वोरन. ओके. और हु. वर. इट्स नॉट वर, इट्स वेयर. वेयर. और व्हाट. वॉज. ठीक है. व्हेन. वॉन. वॉन. व्हाई. वॉरम. हाउ. वी. हमने कुछ और छोड़ दिया. विच. हाँ, विच इज वेल्शे. 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 तो अब मैं तुमसे पूछता हूँ. वेयर. वो. वोअर. वॉर. वेयर फ्रॉम. वोन. वेयर टू. वॉज. व्हाट यानी क्या. वॉन. वॉन यानी कि व्हेन कब. वी. वी यानी कि हाउ कैसे. वेयर यानी कि हु कौन. वॉरम. वॉरम यानी कि वाई क्यों. वेल्शे. वेल्शे यानी कि विच कौन सा. ठीक है भाई, Ich आपको bin सिखा. glücklich. I'm good कि तुम्हें कुछ तो समझ आया श्राव्या. कुछ तो नहीं, बहुत कुछ समझ आया. हाँ, ये तो पक्का हो गया क्योंकि मैं इतने आंसर्स नहीं दे पाया जितने तुम आंट वॉटन कर सकी. आंट वॉटन मतलब आंसर दे सकी. Ich bin glücklich. गुड 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 गुड. तो चलिए एक बार वापस से हो जाए. अब तो मैं सही तरह से बोल के बताऊंगा. ठीक है, तो शुरू. तुम मुझे ऐसे बोलो, तुम मुझे जर्मन में बोलो, मैं उसका इंग्लिश बोलूंगा क्योंकि जर्मन से इंग्लिश इज वेरी इजी. ओके, तो इस बात का बताओ. वेल्शे. विच. वॉरम. व्हेन. वाई. 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 वापस से दोहराती हूँ. वॉरम. वाई. वॉरम. वाई. वॉरम. वाई. वॉरम. वाई. Why are you forgetting, Himanshu?
इश बिन आई एम सैड। सैड का वो हमें नेक्स्ट क्लास में बताएंगे। तो अभी वो, वेयर, वोहर, फ्रॉम वेयर, वोहिन, टू वेयर, वॉन, व्हेन, वेयर, हु, वॉस, व्हाट, और क्या बच गया, और क्या बच गया, वी। हाउ वी गेट्स, हाउ आर यू? राइट, ठीक है। आशा करते हैं कि आप सबने भी WH क्वेश्चन सीख लिए हैं। और ठीक है, दिस इश बिन श्राव्या एंड इश बिन हिमांशु मंघानी, और मैं हूं आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी, और आप सुन रहे थे हमारा ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। और प्लीज 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 सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేని కోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకెవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్నే ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలొచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువు అంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ ని చాలా చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం, స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజీకి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్.
అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు, ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ దగ్గర తీసుకున్నాడు, వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరు ఉన్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్ కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్ తో ఇంకా ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే కాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ కాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. కాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేట్రాన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా, ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి, అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను కాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చెయ్యాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది, ఆయన రిలీజియస్గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్నెక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్, ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు. ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్ గా, ఎంత సైంటిఫిక్ గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను
యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటకొచ్చాడు, నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళే అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిలిం ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను, అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీఈస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైం ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you are listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो फ्रेंड्स, यू आर लिसनिंग टू वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या. बहुत हो गया इंग्लिश और हिंदी. चलो I'll start in German. Hallo Freunde. Dies ist VIT Community Radio 90.8 FM und ihre Zohyorte Learning German. Ich bin हिमांशु मंघानी und ich bin श्राव्या. ओके, तो हमने जो पहले हिंदी और इंग्लिश का मिक्सचर बोला था तो हमने उसको जर्मन में बोला. हमने बोला कि Dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब this is VIT Community Radio 90.8 FM. और फिर बाद में हमने बोला Here is Zohyor Learning German. So Zohyoren मतलब to listen. You are listening to VIT Learning German show. और ich bin हिमांशु मंघानी मतलब मैं हूँ हिमांशु मंघानी. Und ich bin श्राव्या मतलब and this is श्राव्या. ओके, तो देखिए अब धीरे धीरे हमने इंट्रोडक्शन तो तुम्हें बता ही दिया है. तो आज सबसे पहले हम क्या पढ़ने वाले हैं? सबसे पहले मुझे तो सुबह सुबह ये याद आ गया कि हम होंगे कामयाब. क्यों, ऐसा क्यों? ऐसे ही मतलब विल पावर बढ़ गया बहुत.
तो तब मुझे याद आया कि भाई हमने तो अपने लिसनर्स को विल, शैल और ऐसे मॉडल वर्ब्स के बारे में तो बताया ही नहीं। तो ठीक है, आज सोचा हम आज मॉडल वर्ब्स कवर अप कर लेते हैं, यानी कि विल, शैल, लाइक, वुड, माइट, मे एंड ऑल। ओके, तो इसको बोलते हैं मॉडल वर्ब्स। चलो ठीक है, अब धीरे धीरे हम इतना आगे बढ़ चुके हैं तो अब ये इस मॉड पे आ गए हैं कि हम आज ये पढ़ेंगे। तो सबसे पहले रिवीजन करा देते हैं कि लास्ट 2 क्लासेस में हमने क्या किया। हाँ। हमने कुछ 10 रूट वर्ड्स पढ़े थे, तो वो कौन से थे श्राव्या? 10 रूट वर्ड्स? रूट वर्ड्स जैसे कि मतलब पॉजिटिव प्रोनाउन। अरे हाँ, मेरा का, हाँ, माइन। भूल गए। तो फॉर हम मेरा का बोलेंगे माइन, तुम्हारा, यानी कि जब हम एक बंदे को स्पेसिफाई कर रहे हैं तब हम बोलेंगे दाइन, पर जब हम बहुत सारे लोगों को स्पेसिफाई कर रहे हैं हम यूज करेंगे यूर। ओह कूल। तो इसको ऐसे बोल सकते हैं, आई के लिए बोलेंगे माइन, और आर के लिए बोलेंगे उनसेर, और यू Your। के बोलेंगे, हाँ, यू के लिए बोलेंगे दाइन, और यू ऑल के लिए बोलेंगे यूर। हाँ, और फिर बाद में ही और इट के लिए सीन, साइन, और फिर जी के लिए बोलेंगे ईयर। ईयर, ठीक है। सारे जी के लिए मतलब हाँ। फॉर्मल, इनफॉर्मल, जो कुछ भी हो हम ईयर ही यूज हाँ, करेंगे। क्योंकि जी लड़कियों के लिए भी बोलते हैं, रिस्पेक्ट के लिए भी बोलते हैं, और दे ऑल के लिए भी बोलते हैं, यानी 3rd पर्सन प्लूरल के लिए भी बोलते जी हैं। हाँ। और फिर- कल हमने आर्टिकल्स भी किए थे, डेफिनेट और इनडेफिनेट आर्टिकल्स के लिए हम कौन सा प्रोनाउन यूज करते हैं। तो द के लिए देर दी दास, मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के ऑर्डर था। और फिर ए और एन को बोलेंगे आइन। आइन में ही हम मास्कुलिन और न्यूट्रल के लिए यूज करेंगे आइन, और फेमिनिन और प्लूरल के लिए यूज करेंगे आइना। ठीक है, तो बेसिकली 10 वर्ड्स हो गए। आई के साथ माइन, यू ऑल के साथ यूर, और यू सिर्फ सिंगुलर है उसके लिए डाइन, आर के लिए उनसे, ही और इट के लिए सीन, और जाय के लिए सीन नहीं, साइन हिमांशु। ओके, साइन। तुम्हारा ये आई और ई का चक्कर कब चलेगा मुझे नहीं पता। अब पता नहीं, कभी तो सही होगा ही होगा। देखते सही करा देती हूँ, मैं ही सही कराऊंगी तुम्हें। जरूर। और जी के लिए बोलेंगे आयर। हाँ, ठीक है, चलो बहुत बढ़िया। तो अब मॉडल वर्ब से बोलते हैं। सबसे पहले बताओ कि वोलन का मतलब क्या होगा? वोलन मतलब विल। तो अच्छा ठीक है, मैं अभी आपको याद होगा कि हमने पिछले थोड़े बहुत क्लासेस के पहले हमने आपको ये बताया कि हम डिफरेंट काइंड्स ऑफ वर्ब्स यूज करते हैं और उसमें डिफरेंट केसेस होते हैं, यानी फर्स्ट पर्सन सिंगुलर, फर्स्ट पर्सन प्लूरल, ऐसे। तो वापस से हम विल यानी कि वोलन एज इन जर्मन हम ऐसे ही करेंगे। तो अभी मैं इश के लिए बोलूंगी विल, डू के लिए बोलूंगी विल्स्ट, यानी कि विल में एस टी डालो, एर, जी और एस उसमें भी बोलूंगी विल। वियर के लिए बोलूंगी वॉलन, यू रूट वर्ड को कोई छेड़खानी नहीं करेंगे, याद रख लेना भाइयों। और ईयर के लिए बोलेंगे वॉल्ट, और फिर जी के लिए बोलेंगे विल। ओके, तो मतलब कुछ इसको ऐसे ही याद करें ना, क्योंकि ये ऑर्डर तो हमेशा सेम ही रहने वाला है। हाँ। तो क्यों ना इनको याद ही कर लें, क्योंकि इसमें थोड़ा सा चेंज है। क्योंकि हमने बोला था कि जो 3rd पर्सन सिंगुलर है, ही, शी और इट, उसमें टी लगता है, हाँ। ये हटा के। बट इस केस में नहीं है। तो ये वोलन वाला जो वर्ड है, ये मॉडल वर्ब्स को हम आपको एक पैरोडी की तरह याद करा देंगे, क्योंकि आपको ऐसे सोचना नहीं होगा कि 1st पर्सन सिंगुलर है या 2nd पर्सन सिंगुलर। अगर आपको अपने आप ये शब्द एक जुगलबंदी में याद हैं, रटे हुए हैं, तो आप आगे चल के भी इन्वेंट कर सकते हैं, कुछ डिस्कवर कर सकते हैं किसी सेंटेंस में, और कुछ समझ सकते हैं उस सेंटेंस के थ्रू। हाँ, और लिसनर्स, मैं आपको ये भी बता दूं, हमने आपको पहले जब हम आपको वर्ब सिखा रहे थे, हमने आपको ये बोला कि अगर मैं लूंगी गेहन यानी टू गो, तो उसमें से मैं ईएन हटा दूंगी और मेरा गे बन जाएगा मेरा मॉडल, मतलब मेरा रूट वर्ड। सही, एकदम। पर यहाँ पे ऐसा नहीं है। मैं यहाँ पे मेरा विल का मतलब है वॉलन, बट मैं वॉल यूज नहीं कर रही हूँ यहाँ पे, मैं विल ही यूज कर रही हूँ यहाँ पे। तो इसलिए इसका मतलब ये हुआ, इन शब्दों को याद ही कर लीजिए, क्योंकि ये बहुत ज़्यादा यूज होते हैं। और इसलिए आप, यार हमें कामयाब होना है तो हाँ, हमें ये शब्द से सीखने पड़ेंगे। हाँ जरूर, क्यों नहीं सीखेंगे। तो लो चलिए, आज हम विल को भी सबसे पहले स्टार्ट करते हैं। विल को वांट, विल या वांट, इन दोनों के लिए आप बोल सकते हैं वोलन, रूट वर्ड। इश के साथ लगेगा विल, डू के साथ लगेगा विल्स्ट, ईयर, एस, जी के साथ लगेगा विल, और वेयर, जी, जाय के साथ लगेगा वोलन, और आयर के साथ लगेगा वोल्ट। तो उस केस में आप आयर के साथ लगेगा यहाँ पे, चलिए ठीक है, वोल्ट। और तो इस केस में यूँ भी देख सकते हैं कि 2 चीज़ें अलग है, बाकी वही रूल फॉलो कर रहा है। डू के लिए हम एस टी लगाते हैं तो वो विल्स्ट है ही, और 3rd पर्सन प्लूरल के लिए जाय होता है, तो इस केस में भी कोई छेड़खानी नहीं है, और ना ही 1st पर्सन प्लूरल के लिए।
और रही बात यार, हायर यू ऑल rule- के लिए, तो टी लगता है तो इसमें भी टी लगा है। तो दो केस बिल्कुल अलग हैं जो रूल को फॉलो नहीं कर रहे, जैसे कि इश का वोल नहीं है, इश का विल ही है, और एयर एस जी का भी विल ही है। हाँ, यहाँ पे बस चेंज हुआ है इश में और एस में, बाकी सब में जो हम नॉर्मल कंडीशंस लेते हैं वही है। तो देखिए एक ये चीज़ भी ऑब्जर्व करी है कि अगर आप इश, एयर, एस और जी के लिए बोलेंगे तो ये जो 6 मॉडल वर्ब्स हम पढ़ने वाले हैं उन सब में कोई चेंज नहीं होता, चारों के लिए एक ही है। जैसे कि वोलन के लिए विल है तो इश विल, एयर विल, एस विल, जी विल। और यहीं अगर आप कोनन बोलेंगे तो उसका कान है, तो इश कान, एयर कान, जी कान, एस कान। ठीक है, कॉनन को तो बगल में रखो, अभी पहले विल का तो क्लैरिफाई कर दो। बट ये प्रिंसिपल अच्छा है काफ़ी, कि मतलब आप उसी ऑर्डर में तो याद कर सकते हैं जो आपके रूल है, पर मेन बेसिकली याद ये रखिए कि आई यानी कि जो फर्स्ट पर्सन सिंगुलर है और जो थर्ड पर्सन सिंगुलर है उनके लिए एक ही यूज होगा। कहने का मतलब, एक बात बोलूं, तुम इतना ग्रामर ना तुम जितना रटोगे उतना ही मुश्किल हो जाएगा, तुम जितना प्रैक्टिस करोगे एग्जाम्पल्स लेके उतना ही तुम्हारे लिए आसान हो जाएगा। हाँ बट ये एक बचपन में तुमने तो याद नहीं किया कि हम ए एप्पल बोलेंगे या एन एप्पल बोलेंगे, वो बस तुम सीखते रहे, मतलब हर रोज तुम दोस्तों से बात करते रहे, तो तुम्हें आया, तो वापस हम अपने जीपी, वो क्या था, तुमने क्या बोला था लास्ट क्लास में, हमारा सिग्नेचर, अच्छा हमारे सिग्नेचर, शो का सिग्नेचर, जीवीपी, ग्रामर, वोकैबुलरी एंड प्रैक्टिस। प्रैक्टिस। तो जीवीपी फॉलो करते रहिए और सीखते रहिए। हाँ बट जिससे जो पर अपन ने वॉवल्स जो पढ़े रहे थे क्योंकि हमको पता था ए ई आई ओ यू, तो उस बेस पे अपन सब लगा देते थे। हाँ, तो अब हमें इस केस basics में भी मालूम है। हाँ, तो इस केस में भी ये बेसिक हो सकता है कि जो इश और एयर जी एस है तो उसके लिए कोई चेंजेस, मतलब चारों के लिए एक ही वर्ड है, कोई मतलब चेंज नहीं है। तो इसलिए आपका थोड़ा मतलब याद करने का लोड कम हो जाएगा। आप मतलब देख सकते हैं कि अगर आपको इश पता है विल, तो इसका मतलब आपको एयर जी और एस का भी मतलब पता ही है कि उसके लिए क्या यूज करेंगे, विल ही यूज करेंगे। तो सबसे पहले चलिए इन दोनों केसेस को ही हम कवर करते हैं। अब सबसे पहले 6 वर्ब्स पढ़ा देते हैं और उसके बाद इश, एयर, जी, जी के लिए क्या बोलेंगे वो बता देंगे, फिर उसके बाद हम दूसरे केसेस पे आएंगे। ठीक है? तो हमने वोलन का बता दिया कि इश, एयर, एस और जी यानी कि फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए विल लगेगा। तो अब सेकंड वर्ड करते हैं कोनन। कोनन का मतलब बताओ। कोनन का मतलब होता है कैन, आई कैन। सो उसके लिए हम इश, एयर, जी, एस के लिए यूज करेंगे कान, KANN, राइट, कान। ओके। और मे और अलाउ को बोलेंगे डुरफन, ड्यूरफन। और उस केस में इश के लिए और एयर, हाँ, और म्योखन का मतलब है वुड लाइक टू। सो उसके लिए हम इश और एस के लिए यूज करेंगे म्योखे, मॉक्टे, 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 मॉक्टे यूज करेंगे। और एक और है कौन सा है जिसको हम बोलते हैं लाइक टू? लाइक टू, हाँ, मॉगन। नहीं, यहाँ पे सब यूजली कंफ्यूज हो जाते हैं। मॉगन का मतलब है लाइक, और जब हम बोलते हैं मॉकटेन उसका मतलब है लाइक टू। मॉगन मतलब MOGEN। सो उसके लिए हम यूज करेंगे लाइक। अगर मैं बोलूंगी आई लाइक द बुक, सो मैं बोलूंगी इश माग दास बुक। और अगर मैं बोलूंगी वुड यू लाइक टू हैव समथिंग, सो वहां पे वुड यू लाइक टू, उस केस में मैं यूज करूंगी म्योक्टन। हाँ, तो अब वापस से मैं आपको एक और बार मॉडल वर्ब्स रिवाइज करा देती हूँ। तो ठीक है, हमने अब तक क्या सीखा था, मैं आपको ये बोलूंगी कि इश, एर, जी, एस के लिए हम कौन से वर्ब्स यूज करेंगे। तो वॉलन मतलब विल, उसके लिए हम यूज करेंगे विल। कैन के लिए हम यूज करेंगे कान, जिसका रूट वर्ड है कॉनन। और डुरफन मतलब कि मे और अलाउ, और सोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉक्टन मतलब वुड लाइक टू, और मागन मतलब लाइक टू। तो ठीक है, सबसे पहले 7 वर्ड्स के मीनिंग याद करा देते हैं। तो मैं तुमसे बोलूंगा, तुम उसका इंग्लिश बताना कि क्या बोलते हैं। ठीक है श्राव्या, तैयार हो? ठीक है 3, भाई, 2, 1 बोलते हैं। 0। वूलन, वॉलन। वॉलन मतलब विल। और कॉनन, कॉनन मतलब कैन। सोलन मतलब शुड। मॉक्टन मतलब वुड लाइक टू। मूसन मतलब मस्ट। और डुरफन मतलब मे। मागन लाइक, लाइक टू। ओके कूल। इट्स नॉट मागन, इट्स मॉगन। ओके, तो अब ऐसे कर सकते हैं। वोलन के लिए क्या है जो हमने केसेस पढ़े हैं, विल। सोलन के लिए सोल, मूसन के लिए मूस, मॉक्टन के लिए मॉक्टे, हाँ, और डॉर्फन के लिए डार्फ, डार्फ, और कोनन के लिए कान, कान। ठीक है, कॉनन के लिए कान और सोलन के लिए शुड, सोल।
और रही बात अब इस केस में डू पे आ जाते हैं जो कि सेकंड पर्सन सिंगुलर है, तो उस केस में रूल वही लगेगा, ईएन हटा के एसटी लगाना है। बट एक जगह डिफरेंट है जो कि है मोशन वाला केस, उसमें मुस्ट लग बोलेंगे, मूसन नहीं बोलेंगे। मुस्ट। तो एक ही इसका एक्सेप्शन है, बाकी वही रूल हैं जो हमने आपको पहले बता चुके हैं कि ईएन हटाकर एसटी लगाना है। तो वोलन का हो जाएगा वोल्स्ट, कोनन का हो जाएगा कोन्स्ट, सोलन का हो जाएगा सोल्स्ट और डुरफन का हो जाएगा डार्फ्स्ट। और फिर रही बात मॉकटन की, तो उस केस में हो जाएगा मॉकटेस्ट। और मूसन, मूसन के लिए हो जाएगा मूस, मूस्ट। ओके, कोई इसमें एक्सेप्शन नहीं है, मैं शायद गलत बोल गया। नहीं है क्योंकि यहाँ पे तुम ओके, एसटी लगाओ, मूस में ऑलरेडी डबल एस है तो तुम तीसरा एस तो लगाओगे नहीं, तो इसलिए वो बनेगा मोस्ट। ओके, तो काम अपना आसान हो गया। आपने 3 केसेस पकड़ लिए सिंगुलर वाले, जिसमें फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए एक ही शब्द यूज करना है जो कि रूल से थोड़ा सा अलग है। और रही बात सेकंड पर्सन सिंगुलर की मतलब डू की, तो उस केस में हमें एसटी ऐड कर दो। वही हमारा पुराना रूल। फर्स्ट पर्सन के लिए जो हमने वर्ड यूज किया उसके लिए एसटी ऐड कर दो, सिंपल। ठीक है, और अब थर्ड केस आ जाते हैं जो कि है हमारा थर्ड पर्सन प्लूरल और फर्स्ट पर्सन प्लूरल। जिस केस में हमने बोला था रिस्पेक्ट करते हैं तो इसके लिए कैपिटल एस लगा देंगे जी में। और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें तो जी है नॉर्मल, मतलब दे ऑल, और यूं बोलेंगे वेर मतलब आर फर्स्ट पर्सन प्लूरल के लिए। तो इस केस में भी कोई टेंशन नहीं, कोई भी दिक्कत नहीं होगी। तुमने जो पहले के रूल्स पढ़ रखे हैं वही पता होने चाहिए, तो इसमें भी कोई चेंज नहीं है। और बस तुम्हें रूट वर्ड पता होना चाहिए क्या है। तो ठीक है, तो सबसे पहले रूट वर्ड भी बताओ श्राव्या, और उसको क्या बोलेंगे वो भी बताओ श्राव्या, ठीक है? हाँ। याद रखिए दोस्तों, अभी हम विर और जी को पकड़े बैठे हैं और उसके लिए कोई भी रूट वर्ड में चेंज नहीं है। तो आपके पास एक अच्छा मौका है कि आप रूट वर्ड के मीनिंग्स भी जान सकें, क्योंकि अब जो यूज कर रहे हैं हम रूट वर्ड्स वो एज इट इज वाले रूट वर्ड्स हैं, कोई चेंज नहीं है। क्योंकि ग्रामर कहती है जब एकता है तो कोई चेंज नहीं है, कोई भी तुम्हें बदल नहीं सकता। एकता एंड ऑल, ओके फाइन। तो ठीक है, चलो शुरू करते हैं। अभी मैं शुरू से करती हूँ वॉलन। वॉलन मतलब विल या वांट। सो मैं इश और एस दी एस के लिए यूज करूंगी विल, डू के लिए यूज करूंगी विल्स, विर जी जी यानी कि सारे प्लूरल्स, आर एंड दे ऑल उनके लिए यूज कर, ईयर यानी कि यू ऑल उसके लिए मैं यूज करूंगी वॉल। श्राव्या ये बाद में करेंगे, अभी सिर्फ उस वाले केस को पकड़ो, विर जी और जाय वाले केस को, क्योंकि तुम्हें सिर्फ रूट वर्ड बताना और उसके मीनिंग बताना है। चलो ठीक है श्राव्या, तुम रहने दो, मैं ही स्टार्ट कर लेता हूँ, ठीक है? तो विर जी जी, विर मतलब वी, जी मतलब दे, और जी यानी कि एस जिसमें छोटा है मतलब यू विथ रिस्पेक्ट। अगर मुझे बोलना हो वी विल, यू विल और दे विल, तो मैं बोलूँगा विर वोलन, जी वोलन, जी वोलन। कॉनन के लिए बोलूँगा विर जी जी कोनन। और डुरफन के लिए बोलूँगा जिसका मतलब है मी और अलाउ। कहने का मतलब अगर मैं बोलना चाहूँ वी मे अलाउ तो विर डुरफन। अगर मैं बोलूँ शी मे अलाउ तो मैं बोलूँगा जी डुरफन, मतलब स्मॉल एस आई और ई, जी डुरफन। अगर मैं बोलना चाहूँ दे मे अलाउ तो उसके लिए बोलूँगा जी डुरफन। फ़र्क सिर्फ इतना सा है कि जो छोटा जी था, कहने का मतलब जिसमें छोटा एस था, जिसके लिए हमने बोला था शी, अगर उस छोटे एस में बड़ा एस कर दो यानी कि जी, तो वो हो जाएगा यू विथ रिस्पेक्ट, यानी अगर रिस्पेक्ट देना हो। वेरी सिंपल। चौथा वर्ड सोलन। जोलन मतलब शुड। अगर मुझे बोलना हो वी शुड तो मैं बोलूँगा विर जोलन। अगर मुझे बोलना हो शी शुड तो मैं बोलूँगा जी जोलन। ठीक है, बहुत इजी है। जो वर्ड था वो रूट वर्ड बिल्कुल चेंज नहीं हुआ, जैसा कि मैं हमेशा बोलता आया हूँ कि एकता में रहो, तो इसलिए कोई चेंज नहीं है। अब आगे बढ़ते हैं। मूसन। श्राव्य, तुमने बताया था कि म्यूजन का मतलब होता है मस्ट, तो उस केस में अगर अपन बोलना चाहें वी मस्ट तो अपन बोलेंगे विर मूजन। अगर बोलना चाहें शी मस्ट तो क्या बोलेंगे? अरे भाई बहुत सिंपल है, मतलब जी मूजन। अब आगे बढ़ते हैं। मॉकटन मतलब वुड लाइक टू। अगर बोलें हम वी वुड लाइक टू तो क्या बोलेंगे? हम बोलेंगे विर मॉकटन। अगर हम बोलना चाहें शी वुड लाइक टू तो वो भी बहुत इजी है, सिंपल से बोल दो जी मॉकटन। तो
अब तुम अच्छी तरह से समझ गई होगी श्राव्या, और मुझे लगता है हमारे लिसनर्स भी अच्छी तरह से समझ गए होंगे कि अगर विर जी वाला केस है, जो कि हम बोलते हैं एकता वाला, रिस्पेक्ट वाला, तो उसमें कोई भी छेड़खानी नहीं है, रूट वर्ड ऐसा का ऐसा ही रहेगा। तो अब मैं वापस से एक क्विक रिकैप दे देता हूँ जो हमारे लिसनर्स के लिए बहुत 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 ही अच्छा होगा। कुछ भी मैं गैप नहीं दूंगा, सीधा वर्ड बोलूँगा, उसका मीनिंग बोलूँगा और कॉन्जुगेशन बता दूंगा। ठीक है, तो स्टार्ट करते हैं। 3, 2, 1 स्टार्ट। वोलन मीन्स विल या वांट, इश विल, डू विल्स्ट, एर एस जी विल, विर जी वोलन, इहर वोल्ट। सेकेंड वर्ड कोनन। कोनन मीन्स कैन, इश कान, डू कांस्ट, एर एस जी कान, विर जी कोनन, इह कोंट। अब आगे चलते हैं। थर्ड वर्ड डुरफन, विच मीन्स मे और अलाउ, इश डाफ, डू डाफ्स्ट, एर एस जी डाफ, विर जी डुरफन, इहर डुर्फ्ट। अब हम आगे बढ़ते हैं हमारे चौथे शब्द पर, यानी कि फोर्थ वर्ड, जो कि है जोलन। जोलन मीन्स शुड, सो इश जोल, डू जोल्स्ट, एर एस जी जोल, विर जोलन, इहर जोल्ट। वंडरफुल। फिफ्थ वर्ड जो कि है म्यूजन। म्यूजन का मतलब मस्ट, आई मस्ट, इश मुज, यू मस्ट, डू मुस्ट, ही शी और इट मस्ट, इसको बोलेंगे एर जी एस मुस। वी मस्ट या फिर शी मस्ट, उसको बोलेंगे विर जी मुजन। यू मस्ट, उसको बोलेंगे इहर मुस्ट। अब आखिरी वर्ड जो कि बहुत सिंपल है, मॉकटन, वुड लाइक टू, तो इसका कॉन्जुगेशन है इश मॉकटे, डू मॉकटिस्ट, एर एस जी मॉकटे, विर जी मॉकटन, इहर मॉकटेट। तो आशा है कि आपको अब सब समझ आ गया होगा, और श्राव्या तुमको भी अच्छी तरह से समझ आ गया होगा कि मॉडल वर्ब्स क्या होते हैं और इनका यूसेज क्या है और इनका कॉन्जुगेशन किस तरह से होता है। 6 रूट वर्ड्स थे जो कि थे वोलन, कोनन, डुरफन, जोलन, मूसन, मॉकटन। वोलन मतलब विल और वांट, कोनन मतलब कैन, डुरफन मतलब मे और अलाउ, जोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू। आशा करती हूँ कि हमने आज आप लोगों को बहुत कुछ सिखाया है। तो यहाँ पे हम साइन ऑफ करते हैं। मैं हूँ श्राव्या कर्रा और मैं हूँ हिमांशु मंघानी, और आप सुन रहे हैं अपना फेवरेट शो लर्निंग जर्मन, और ये है VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుప గొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు
వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత, మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశ పడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார் என்னும் பழமொழியை நாம் அறிந்திருப்போம். எவரேனும் மற்றவர்களால் துன்பம் அடையும் போது ஆறுதலுக்காக இதை கூறுவார்கள். பெரியவர்கள் பொறுமை என்னும் இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். பிறர் தரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள அறிவு வேண்டும். பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்பவர்கள் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். பொறுமை குணமுடையவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல்நிலை ஒரே சீராக இருக்கும். உடலை ஒரே சீராக வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வார்கள். பொறுமை குணம் இல்லாதவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார்கள். இதனால் உடலின் நலமும் அடிக்கடி சீர்குலைகிறது. ஒழுங்காக இருக்கும் இரத்த ஓட்டம் திடீரென விரைந்து பாயத் தொடங்குகிறது. இதனால் நாம் நீண்ட காலம் உயிரோடு வாழ இயலாமல் போகிறது. இது நானாக சொல்கிற கருத்தில்லை, மருத்துவ நூலார் கண்ட உண்மை இது. இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சில ஐயங்கள் தோன்றலாம். யார் எதை செய்தாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொள்வதா? நாம் அழிய நேரிட்டாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொண்டிருந்தால் அதன் பிறகு என்ன இருக்கிறது என்ற வினாக்கள் உங்கள் உள்ளத்தில் எழும். பொதுவாக கூறினால் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் எந்த நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பர் சிலர். இது தவறு. பொறுமைக்கு எல்லையே இல்லை. அப்படியே எல்லை உண்டு என்று கருதினாலும் அந்த எல்லை தீமை செய்பவன் திருந்தினாலும் செய்வனாக மாறுவதே பொறுமையின் எல்லை என்கிறார் முகமது நபி. நிலம் பயன்பாடுடையது. பயன்படு பொருள்கள் பல பல தருவது. இந்த நிலத்தையே நாம் அகழ்ந்து துன்புறுத்துகின்றோம். ஆயினும் நிலம் அகழ்வாருக்கு தீங்கு தருவதில்லை, மாறாக பயன்களையே தருகிறது. ஒருவரால் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவனுக்கு முதலில் தோன்றுவது எது? சினம். சினம் தோன்றினால் என்ன ஆகும்? தான் எதை பேசுகிறோம் என்பதே அவன் உணரமாட்டான். எதை செய்கிறோம் என்றே சிந்தித்து பார்க்க மாட்டான். ஆகையால் அறிவு, ஒழுக்கங்கள் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என ஒருவன் விரும்புவார் ஆயின் பொறையுடைமை தன்னிடம் நீங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு செய்கின்றார். தீங்கு செய்யப்பட்டவர் அந்த தீங்கை பொறுத்து கொள்கிறார். இதையெல்லாம் அறிந்தவர்கள் தீங்கு செய்தவனையா பாராட்டுவார்கள்? அந்த தீமையை பொறுத்து கொண்டவனையே பாராட்டுவார்கள். அதே சமயம் பழிக்க பழி வாங்கினால் அவனும் தவறு செய்தான், இவனும் தவறு செய்தான் என்று கூறுவர். பட்டப்படிப்பு படித்த ஒரு இளைஞன் அரசு வேலைக்கு முயன்று கொண்டிருந்தான். ஓய்வு நேரங்களில் தன் உடல் மன வலிமையால் பணிபுரிய முடிவு செய்தான். அதனால் கட்டட தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தான். அங்கு ஒருவர் எல்லாரையும் வம்பு இழுப்பதையே வேலையாக கொண்டிருந்தார். அவர் அந்த இளைஞனை பார்த்து, நீ போலீஸ் வேலைக்கு சேர போனியாமே, என்ன ஆச்சு என்று கிண்டலாக கேட்டார். எல்லா தேர்வுகளும் நன்றாகத்தான் செய்தேன் என்று அவன் கூறினான். அப்படியா, சுவர் கட்ட சொன்னாங்களா என்று கேலி செய்தார் அவர். அதோடு நிற்காமல், படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், இவன் எல்லாத்தையும் கெடுத்தான் என்று பேசினார் அவர்.
இதை கேட்டு மற்றவர்களும் சிரித்தனர். அவனோ எதுவும் பேசவில்லை. அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான். இப்படி அவனை கேலி பேசிக்கொண்டே தன் உணவை எடுத்த பொழுது கை தவறி உணவு கீழே விழுந்தது. உடனே அந்த இளைஞன் அவரை அழைத்து தன் உணவை அவருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டான். அப்போது மனம் திருந்தி அவர் இளைஞனை நோக்கி, நான் உன்னை அடிக்கடி இகழ்ந்து பேசினேன், என்னை வெறுக்காமல் எனக்கு நல்லது செய்கிறாயே என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நாம் இந்த பூமி தாயை குத்தி வெட்டினாலும் அவளே நம்மை தாங்குகிறாள், அதுபோல நம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அதே சமயம் அங்கு வந்த தபால்காரர் ஒரு கடிதத்தை அந்த இளைஞரிடம் கொடுத்தார். அது போலீஸ் வேலைக்கான உத்தரவாக இருந்தது. இதையே வள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறுகிறார். நாம் நம்மை இகழ்வார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. முடிந்தால் குற்றங்களை திருத்த வேண்டும் அல்லது பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்தாளும் பண்பு ஒரு வலிமை, வெற்றிகளை தருவது, இன்பத்தையும் தருவது. பொறுத்தாற்றல் பண்புகள் அனைத்திற்கும் மேற்பட்ட பண்பாகும். பொறுத்தாளும் பண்பை வளர்த்து உறுதிப்படுத்துவது நல்லது. நம்மை வளர்த்து கொள்வதே ஆகும். தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தகுதிகள் பலவற்றையும் முயன்று அடையுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. காரசாரம் VAT பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது VAT பண்பலை 90.8 VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு மரமும் மனிதனும். மரம்ன்றது ஒரு மனிதனோட வாழ்க்கையில ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அது ஒரு அங்கம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மரங்களோட உபயோகம் நமக்கு ரொம்பவே தேவைப்படுது. இந்த தொகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கூட இதை பத்தி பேச 4 தோழிகள் இருக்காங்க. வாங்க அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் கீர்த்தனா. வணக்கம், நான் ஜனனி. வணக்கம், நான் சஞ்சு. மரத்தோட உபயோகங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படி பார்க்குற பட்சத்துல நமக்கு பொதுவா தெரிஞ்ச விஷயம், மரம் நமக்கு ஆக்சிஜன் தரும், ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். அதை தவிர்த்து இன்னும் என்னென்ன உபயோகங்கள், நன்மைகள் நமக்கு நடக்குது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு கேட்க போறோம். சொல்லுங்க. மரத்துலேருந்து நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைட் பார்த்தோம்னா நம்ம ஃபுட்டுக்கு மரம் தான் மெயின் ரீசன். மரத்துலேருந்து கிடைக்கிற ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், அதில் தான் விட்டமின், புரோட்டீன் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். கலப்படம் இல்லாத உணவுன்னு பார்த்தா அது நம்மளுக்கு மரத்துலேருந்து கிடைக்கிறது மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் பறவைகள் எல்லாத்துக்கும் மரம் வீடாக அமையுது. ஆமாம், நீங்கள் சொல்லிருக்க ஆக்சிஜன் நம்மளுக்கு அடிப்படையான ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் இருக்க ஓல்ட் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 18% சப்ளை பண்ணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம வாழறதுக்கு அடிப்படையான ஆக்சிஜனே நம்மளுக்கு மரத்தால் தான் கிடைக்கிது. இப்போ மரத்தோடைய யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுங்கிட்ட இருந்து நம்ம வுட், பெஞ்சஸ் அந்த மாதிரி எல்லாமும் கிடைக்குது. மரம் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மரம் மரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றுறதுனால நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குலாம் தான் அது யூஸ். மரம் வளர்க்கறது இந்த ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷனுக்கும் உதவும். மரம் நமக்கு நிழல் தரும். அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. இப்போ வீட்டுக்கு வீடு துளசி செடி வைக்கிறதும், நிறைய செடிகள்னு மட்டும் இல்லாமல் வேப்ப மரம், மாங்காய் செடி அது மாதிரி வைக்கிறது நம்ம சுற்றுச்சூழலுக்கு நல்லதுன்றதை விட நமக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அது இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஆக்சிஜன் நிறைய சப்ளை ஆகும். மரங்கள் இனிமேவாது நடணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அடுத்து, மரங்களை ஏன் அழிக்கிறாங்க, எந்தெந்த காரணங்களுக்காக மரங்களை டெஸ்ட்ராய் பண்றாங்க? நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக மரத்தை நிறையவே டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தோன்னா ஃபர்னிச்சர்ஸ்ன்னு ஜனனி சொன்னாங்க, அதுவே மரம் அழிக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் ஹைவேஸ் ப்ராட் பண்ணுறாங்க. அதனால ரோட் சைடில் இப்போ நம்ம போகும்போதே பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா ஒரு மரம் கூட நம்ம கண்ணில் படவே படாது. அந்த மாதிரி
அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னு நான் நினைக்கிறேன். மரத்தை வச்சு தான் வந்து இன்னைக்கு வந்து பேப்பர்லாம் கூட தயார் பண்ணுறாங்க. பேப்பர் எல்லாம் இன்னைக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. எல்லா ஒரு யூஸ்க்கோ எக்ஸாம் எழுதுறதுக்குனாலும் பேப்பர் வேணும். நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு கூட அந்த மரம் அதை அழிச்சு தான் வந்து நம்மளுக்கு பேப்பர் தராங்க. மரம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் மறந்துடுறாங்க. அதனால வர யூசஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ மரத்துலேருந்து ரப்பர் கம் இதெல்லாம் கூட எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய எடுக்கிறதுலேருந்து மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம நிறைய மரங்களை நடணும். ஆமாம், கரெக்டு தான். இப்போ வந்து நம்ம ஒரு மரத்தை அழிக்கிறாங்கன்னா வந்து அது யூஸ் இல்லாமலாம் கண்டிப்பாக அழிக்கவே முடியாது. இப்போ வந்து நம்ம சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா விறகு வந்து கிடைக்கிறது கிடையாது, அதுவே வாங்க தான் செய்கிறாங்க. இதே வந்து நம்ம கிராமத்து சைட்லலாம் வந்து அங்கேருந்து வெட்டி தான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நகரத்துலேயே வந்து ட்ரீஸ் கிடையாது, கிராமத்து சைடு தான் நிறைய இருக்கும். அங்கேருந்தே வெட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேயும் இல்லாமல் போச்சு, இங்கேயும் ஒரு சைடாச்சும் மரம் வளர்ந்துக்கிட்டே வரும். இப்போ வந்து எங்கேயுமே மரம் அப்படின்றது ஒன்று இல்லாமல் போச்சு வெட்டுறதுனால. மரத்துடைய நிறைய உபயோகங்கள் அந்த மாதிரி பார்த்தோம். அதோட அழிக்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்களே, அதை தவிர்த்து வந்து மரங்கள் நமக்கு தர விஷயம், நமக்கு இந்த விஷயம் மரத்தினால எனக்கு இந்த நன்மையெல்லாம் கிடைக்குது, நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் மரத்தை அழிக்காமையே அப்படின்னு நினைக்கிற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னாமே அது இளநீ தரும், தேங்காய், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஜூட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போல, ஓலை பின்னுறது, அதுக்கப்புறம் அதுலேருந்து தொடப்பத்துக்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது மாதிரி சொல்லுங்கள். இப்போ வந்து மரம் பார்த்தீங்கன்னா எல்லா மரமுமே அந்த மாதிரி நிறைய விஷயம் யூஸ் பண்ணுது. இப்போ வாழை மரம் எடுத்துக்கிட்டோன்னா அது சாகிற வரையுமோ அது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. வாழை மரத்துலேருந்து அதோடைய பூ காய் எல்லாமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதாவது முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மரங்களை வந்து அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாதுன்னே வச்சுப்போமே. ஏன்னா ஏதாவது ஒரு யூஸ் நம்ம யூஸ்க்கு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வந்து மரங்கள் கிட்டேருந்து நம்ம சிலதெல்லாம் பறிச்சுக்க தான் செய்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு மரம் வந்து அழிஞ்சிட்டே வந்ததோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு மரங்களை வளர்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ காலகட்டத்தில் பார்த்தோம்னா கீர்த்தனா சொன்ன மாதிரி இங்கே இல்லாததையும் போய் ரூரல் வில்லேஜஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மரம்லேருந்து நமக்கு கிடைக்கிற விஷயம் அப்படின்னு நம்ம ஃபுட்டு சொன்னோம், ஃபர்னிச்சர்ஸ் சொன்னாங்க, நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் சஞ்சு சொன்ன மாதிரி துளசியாக இருக்கட்டும், இல்லை அது மாதிரி நிறைய செடி மரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய மெடிசன்ஸ் தரும். இப்போ வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், சயின்டிஃபிக்காக எவ்வளவோ மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா. சின்ன சின்ன இலையில இருக்கிற அவ்வளோ க்யூர் பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற மெடிசன்ல இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். இப்போ வேப்ப மரம்னு பார்த்தீங்கன்னா என்ன யூசேஜ் இருக்குன்னா, அந்த வேப்ப மரத்தோட இலையை நம்ம கொளுத்துனோன்னா அதுலேருந்து வர புகையால் மஸ்கிட்டோவை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. அதே மாதிரி வேப்பத்துலேருந்து விழுற அந்த பூ வந்து நம்ம ரோட்டில் பார்க்கும்போது கீழே விழுந்திருக்கோம், நம்ம அதெல்லாம் மெரிச்சிட்டு போவோம். ஆனால் அந்த ஒரு பழத்தை தினமும் சாப்பிட்றது மூலயமா நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது சரியாகும். ஆமாம், இப்போ வந்து மரத்தோட யூஸ் யாருமே பார்க்கறது இல்லை. இப்போ வந்து ஒரு பெரிய மரம் இருக்குன்னா வந்து அது வந்து எவ்வளோ யூஸ்ன்னு கிடையாது. இப்போ வந்து கிராமத்து சைட்லேயோ சரி நகரத்து சைட்லேயோ இப்போ ஒரு பெரிய மரம் அப்படி இருக்குன்னா சில பேருக்குலாம் அதுவே வந்து வீடாகவே வாழ்வாங்க. இப்போ ஒரு பெரிய மாமரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்துருக்கேன், வந்து நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, மாடு கட்டி போகிறது, சில பேர் வந்து அங்கேயே படுத்து தூங்குவாங்க, ஒரு சின்ன வீடாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்பதான் வந்து நம்ம வந்து வீட்டு மொட்டை மாடியில வந்து துணி காய் போடுறோம், இந்த கயிறு கொடி கட்டி. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து கிராமத்து சைட்லயோ இப்போ நகரத்து சைட்ல கூட இப்பதான் வந்து அந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு மரத்துக்கு தான் வந்து அந்த கயிறு கட்டி வந்து துணி எல்லாம் காய போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து மாம்பழம் எல்லாம் வெளியே வாங்குறோம் நம்ம, அது வந்து எவ்வளோ அது வந்து என்ன சொல்லுங்க, அது அவங்க வச்சுட்டு கல்லெல்லாம் வச்சு பழுக்க வச்சு தான் தராங்க. இதே நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அது ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து யாருமே யோசிக்க மாட்டோம், அது இடைஞ்சலாக இருக்குது, காம்பவுண்ட் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வெட்ட தான் செய்கிறாங்களே கண்டு யாரும் வளர்க்குறது இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து மனிதர்களோட உபயோகத்தை தான் நிறைய பார்த்துட்டு வந்தோம். அதே ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இது அனிமல்ஸ் மிருகங்களுக்கு தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மரங்களை வெட்டுறதுனால அந்த மிருகங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தோம்னா நம்ம இப்போ அன்றாட வாழ்க்கையில வந்து நிறைய நியூஸஸ் கேள்விப்பட்டிருக்கோம். மலையில இருக்க வேண்டிய யானை வந்து ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு. இதுக்கு முக்கிய காரணமே நம்ம மரங்களை அழிச்சிட்டு வர்றது தான். டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது ஆக ஆக நகரங்களுக்குள்ள வந்து மிருகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நமக்கு நிறைய பாதிப்பு இருக்கு. ஆனா அவங்க அந்த அனிமல்ஸ்லாம் வந்து ஷெல்டர் தேடி தான் வருதே தவிர நம்ம அட்டாக் பண்ண வர்றது கிடையாது. அதுக்கு ஷெல்டரா அந்த மரத்தை நம்ம வெட்டிட்டோம். நம்ம வீடு இல்லைன்னா நம்ம எங்க போவோம்? அதே மாதிரிதான் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விலங்குகளுக்கு வந்து வீடுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு மரத்தை வெட்டுறோம்னா நம்ம கண்ணாலே பார்க்கலாம், அவ்வளோ பேர்ட்ஸ் ஒரு குடும்பமா இருக்கும், அத்தனையும் எங்க போகும்னே தெரியாது, எல்லாத்தையும் அழிச்சிருவோம். ஒரு மரம் வெட்டுறதுனால
நம்மளை விட அனிமல்ஸ்க்கு தான் நிறைய பாதிப்பு இருக்கு சொல்ல போனா. காட்டுல வந்து ஒரு மரம் எரிச்சோன்னா பக்கத்துல எல்லாம் எரிஞ்சுனே வரும். அங்க வந்து விதவிதமான பறவைகள்லாம் வந்து இருக்கிற இடம். அந்த இடத்த போய் அழிச்சிட்டு வராங்க இப்போ ரீசன்ட். அதை அழிச்சிட்டு வரதுனால என்ன ஆகும் சொல்லுங்க? மொத்த பறவைகளும் அங்க வர வேண்டிய பறவைகள்லாம் பயந்து ஓடிடும். டூரிஸ்டா போறவங்களுக்கும் அது வந்து எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தோட தான் திரும்பி வருவோம். அதே மாதிரி தான் அங்க வர பறவைகளும் ஐயோ நம்மளுடைய இடம் போயிடுச்சே அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தோட அதுவும் திரும்பி போவோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தெரியாம நம்ம செய்யற ஒரு தப்பு வந்து ஒரு குடும்பம், அதாவது பறவைங்களும் ஒரு குடும்பம் தானே, அதையும் வந்து நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு வரோம். இப்போ மரங்கள் இனம் அப்படின்னு குறைஞ்சிட்டு வருதுன்னா அதுக்கு ஈக்குவலாக அனிமல்ஸோட இனமும் குறைஞ்சிட்டு வருது. இப்போ மரத்தை வெட்டினோன்னா அது ஊருக்குள்ளே வந்துடுது. நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஹண்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த இனமும் குறைஞ்சிட்டு வருது. நம்மளுக்கு வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதோ இல்லையோ நம்மளுக்கு சொல்ல தெரியல, நம்மளை வந்து பாதுகாக்க முடியும். இந்த வீடு எல்லாம் இன்னொரு வீடு ஷிஃப்ட் ஆயிடுச்சா போல. ஆனால் அதுங்களுக்குலாம் வந்து சொல்ல தெரியாது, நீங்கள் வெட்டாதீங்க, நான் எங்களுக்கு வந்து இருக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க சொல்ல. நம்மளா தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும். இப்போ வந்து ஒரு பறமோ குருவியோ வந்து நம்ம வெட்ட வரும்போது வந்து அது வந்து சொல்ல, அது வந்து எனக்கு வேற இடம் இல்லை போகிறதுக்கு இல்லை, அது வந்து நம்மளா புரிஞ்சுக்கிட்டு மரத்தை கட் பண்ணுறது நிறுத்தினா மட்டும்தான் வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபுட் செயின் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஒன்றுத்தை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொன்று இருக்கு. ஸோ காடுகளை அழிக்கிறது மூலியமா காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கு நம்ம போய் ஃபுட் தரதில்ல. ஒன்னொன்னுத்தையும் டிபெண்ட் பண்ணி ஒரு மரங்களையோ அது மாதிரி பழங்களையோ வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாப்பிட்டு தான் மிருகங்கள்லாம் வாழ்ந்துட்டு வருது. நம்ம அதை கட் பண்றது மூலியமா அந்த மிருகங்கள் ஊருக்குள்ள வருது. ஊருக்குள்ள வரும்போது நமக்கும் பிரச்சனை, அதுங்களையும் நம்ம விரட்டி அடிக்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால மனிதனுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது, மிருகங்களுடைய வாழ்க்கையும் நம்ம அழிச்சுக்கிட்டே வரும். இப்போ வந்து நிறைய இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, புக்ஸ்ல வந்து சேவ் ட்ரீஸ்ன்னு போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னும் மரங்களை வளர்க்கறதுக்கு எந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம்? இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கே தெரியும், ஏதோ ஒரு பிராண்டட் ஸ்டோரும் நினைக்கிறேன், அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான்ட் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க, நான் பண்ணலன்னு சொல்ல. கவர்மெண்ட் கூட நிறைய பிளான்டேஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து யாரும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுத்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு செடியாவது உருப்படியாக பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அது வளர வளர நமக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இப்போ சுபஸ்ரீ சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து செடியெல்லாம் கவர்மெண்ட்டும் சரி பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்டோர்ஸ்லையும் சரி செடியெல்லாம் அவங்களே தராங்க. இப்போ வந்து அது வந்து யாரெல்லாம் சொன்னால் கேட்பாங்களோ அவங்களாம் வந்து இப்போ செலிப்ரிட்டிஸ்லாமும் அந்த இதுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து மரம் நடுறது. இப்போ அவங்க வந்து இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஃபேனுன்னா அவங்க சொல்றது கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த செலிப்ரிட்டிஸ்லாம் கூட மரம்லாம் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ட்ரீ, இது வரையும் 10 லேக் சம்திங் ஏதோ 1 லட்சம் ட்ரீ வந்து அவரே ஒருத்தராக வந்து நட்டுருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். மரம் வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே வந்து ஒரு இப்போ வந்து ஷோ ட்ரீன்ட்டு அதெல்லாம் வைக்கிறோம்ல, ஷோக்குன்னு வைக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ சின்னதாக ஒரு மாமரமோ இல்லை வந்து லைக் நீம் ட்ரீ அந்த மாதிரி எதனா வளர்த்தோன்னா நம்மளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எல்லாரும் கவனிச்சு நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ நம்ம காற்று அதுதான் மரத்துலேருந்து தான் வருது, அந்த காற்று வந்து நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்கு இவங்க சொன்ன ஷாப்ஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் கூட வந்து நைட் ரிசப்ஷன் முடிஞ்சு போகிறப்போ இப்போ தேங்காய் அதெல்லாம் கொடுக்கறத விட வந்து சின்ன சின்ன ட்ரீஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 ட்ரீ வந்து நட்டால் தான் வந்து அட்லீஸ்ட் அது 2ஆச்சும் வந்து கரெக்டாக வளரும், பெருசாக ஆனோடனே இப்போ கரெக்டாக வளரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து நீங்கள் நம்ம அப்துல் கலாமோட பிளான் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு என்ன ஆசைனா வந்து நம்ம இந்தியாவில் வந்து 10 பில்லியன் ட்ரீ நான் என்ன சொல்கிறேன் நடணும் அப்படின்றது தான் ஆசை. ஏன்னா அவர் நட்டாரோ இல்லையோ வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் என்ன சொல்கிற நட்டுட்டு போயிருக்காருன்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கிற காலத்தில் இருக்கிற பசங்கள் தான் வந்து நம்ம நாட்டையே காப்பாற்ற போகிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இப்போ இருந்தே பசங்களுடைய மனசில் நம்ம விதைக்கணும். மரங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மரத்தினால தான் நம்ம மழை, காற்று, நம்ம 5 பூதங்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான முக்கியமான காரணமே மரம் தான். மரம் இல்லைன்னா நம்ம வாழ்வியலே இல்லை. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிற மரத்தை இன்னும் நிறைய விஷயங்களுக்கு கொண்டு பாதுகாக்கலாம். எப்படின்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்தலாம். ஒருத்தரும் மற்றவங்க நடணும் அப்படின்றத விட வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க. மரம் வளர முடியலையா, அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்களா, ஒரு சின்ன சின்ன செடி வளர்த்தா கூட போதும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மரங்களை சேமித்து அதை நட்டு வைக்கணும். மரங்களால் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அப்படி மரங்கள் இல்லாத போது வந்து நமக்கு வர பிரச்சனைகள் என்னென்ன நம்ம இந்த காலத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓசோன்ல ஓட்டை விழுந்துச்சு சொல்றாங்களே, அதுக்கு முக்கியமான ரீசனே டீஃபாரஸ்ட்ரேஷன் தான். மரம் இல்லாததுனால என்ன ஆயிடுது, குளோபல் வார்மிங் வந்தது. ஸோ குளோபல் வார்மிங் இப்படி ஒரு விஷயமா, அதாவது இயற்கையை பாதிக்கப்படுற எல்லா விஷயமே மரத்தின் மூலமா தான் வருது. மரம் இல்லாதனால தண்ணி இல்லாதனால மழை இல்லை. இது மாதிரி எல்லா இயற்கையான விஷயங்கள் எல்லாமே வந்து மரம் வைக்கிறது மூலமா தான் ஆரம்பிக்குது. மரத்தை அழிக்கிறதுனால தான் இயற்கையே பாதிக்கப்படுது. இதை வந்து புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து மரம் நிறைய இருந்துச்சுன்னா வந்து நம்ம சாயில் பொல்யூஷனை வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குன்னா வந்து அது மரம் இருக்கும்போது அந்த அடியில் இருக்க வேர் வந்து எல்லா ஒரு ஏன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் வந்து அதுக்கு கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி இதில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மரத்தை வளர்க்குறோமோ, அதாவது சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம. இப்போ மரம் வளர்க்கறது வந்து முக்கியம் இல்லை, மரத்தை பாதுகாப்பாக வளர்க்கறது தான் ரொம்ப முக்கியம். அதை ஒழுங்காக பாதுகாத்து வளர்க்கணும். மரம் வச்சோம் நாங்களும் தான் தண்ணி ஊற்றுறோம், அது வளர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து அதை ஒழுங்கான லெவலில் ஒழுங்கான டீப்பில் அந்த மரத்தை நட்டுருக்கோமா அதுலேருந்தே பார்க்கணும். வேர்லேருந்து தான் வந்து எந்த ஒரு மரமே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அதெல்லாம் ஒழுங்காக பார்த்து நம்ம வளர்த்துட்டு வரணும். நானும் மரம் வைக்கிறேன், நானும் வளர்த்துன்னு தான் இருக்கிறேன், தண்ணி ஊற்றுறேன், வளர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு ஏதாவது கரெக்டான தீனி எல்லாம் கொடுத்து அதுக்கெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தால் தான் அது வளரும். மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மரங்களை வெட்டுறதுனால இயற்கையே பாதிப்படைஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த டைமில் மழை வரணும், இந்த டைமில் வெயில் அடிக்கணும் அப்படின்ற சொல்கிற காலம் போய் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு 2 மாதம் தள்ளி தான் என்னமோ நமக்கு மழை வருது. அவங்க சொல்கிற டைம், வெதர் ரிப்போர்ட் சொல்கிற டைமை விட நமக்குலாம் லேட்டாக தான் வருது. ஏன்னா கிளைமேட்டிக்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டே வருது. இதன் காரணம் என்னன்னா மரங்கள் இல்லாதனால முக்கியமாக பொல்யூஷன் இன்னும் அதிகமாகுது. மரங்களை அட்லீஸ்ட் வளர்த்தாவது பொல்யூஷனை நம்ம ஓரளவுக்கு, மொத்தமாக இல்லைனாலும் ஓரளவுக்காவது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அது இல்லாதனால பொல்யூஷன் அப் டு த லெவல், இப்போ ஒரு ஹை லெவல்ல தான் இருக்கு. அதனால இப்போ ஆசிட் ரெயின் வருதுன்றாங்க, ஃப்ளட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்கு. இயற்கையோட பாதிப்பால தான் மனுஷனோட வாழ்வியலே வந்து அழிஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மரங்களை வெட்டுறதுனால மக்களுடைய வாழ்வுல பாதிப்படைஞ்சிட்டே வராங்க. இப்போ சம்மர்லயே பாத்தீங்கன்னா மரங்கள் இல்லாதனால வெயில் வருஷம் போக 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 வெயில் அதிகமாயிட்டே போகுது. அதோட வெப்பத்தை வந்து யாராலையுமே தாங்க முடியாத நிலையில இருக்கு. இப்போ வந்து மரத்தை எப்படி எல்லாம் சேமிக்கலாம், நீங்க என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? மரம் இப்போ ஜனனி சொன்னாங்க இல்லையா, நாங்களும் தான் மரம் வச்சோம், தண்ணி ஊற்றும் வளரலன்னு. ஸோ வந்து நம்ம ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு மரத்தை வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக சீசன் பார்த்து நம்ம வீட்டில் சாயில் பார்த்து வைக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தோம்னா ஒரு சில சாயிலில் வந்து இந்த மாதிரி பிளான்ட் தான் வரும், இந்த மாதிரி பிளான்ட் வராது, அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வச்சோம்னா பிளான்ட்ஸ் வேஸ்ட் ஆகாது, நல்லபடியாகவும் வளரும். ஒரு வீட்டில் வந்து ஒரு மரம், பெரிய மரம் இருந்தால் அது என்னென்னலாம் நம்மளுக்கு யூசஸ் இருக்குன்னு வளர்த்து பார்த்தாலே தெரியும். ஸோ மரத்தை எப்படிலாம் பாதுகாக்கலாம்னா, வெய்ய காலத்துல வந்து தண்ணி ஊத்தணும். மரத்துக்கு வந்து தண்ணி ஊத்தாம விட்டா அது வாடி செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஊத்தும் போது டைம் பார்த்து கரெக்டா ஊத்தணும். நம்ம அதே மாதிரி மரத்தை வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ்க்கு இல்ல விறகு வெட்டுறதுக்குன்னு அப்பப்ப கட் பண்ணிட்டே இருந்தோம்னா மரம் வெட்ட வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. ஒரு மரம் வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அது பெருசானதுக்கு அப்புறம் வேணா நம்ம யூசஸ்க்கு அதோட பிரான்ச்சஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு வச்சுப்போம். இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்டேஜ் பார்த்து ஒழுங்கா ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம வளர்க்கணும். இப்போ என் வீட்டில் நான் என்ன ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து மரம் வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை. அப்படியே வச்சாலும் பில்டிங் டேமேஜ் ஆகும், அது இது சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கிராமத்து பக்கமாக ஒரு தோப்பு வாங்கி மரம் வளர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மரம் வளர்க்குறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் யூஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படி நம்ம வெளியூரில் இருக்க பீப்புள்ஸ் நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணும். திடீர்னு எங்கேயாச்சும் வெளியே வெயிலில் இருக்கும், நிற்கிறதுக்கு கூட வந்து நம்மளுக்கு இடமே இருக்காது. அப்படியே வெயில் வந்து சுரியில் நம்ம மண்டையில் தான் படும். இந்த மாதிரி வந்து சின்ன விஷயத்தில் கூட வந்து இந்த மரம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவும்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இப்போ நான் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 3 மரம் இருக்குது. முருங்கை மரம், வேப்ப மரம், புங்க மரம் சொல்லுவாங்க, அந்த மரம் இருக்குது. இப்போ என்னை கேட்டிங்கன்னா எந்த மரம் வைக்கலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா புங்க மரம், அது வைக்கலாம். அது ஏன்னா வந்து அதுங்கிட்ட இருந்து நிறைய காற்று கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் வைக்கிற மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே மரம் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு ஷீல்ட் மாதிரி போட்டு போயிடுவாங்க, யாரும் வந்து அது டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அவங்க வைக்கிற மரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் தான் வைப்பாங்க, வீட்டுக்கு முன்னாடி அவங்களே வச்சுட்டு போயிடுவாங்க, யாரையும் கேட்க மாட்டாங்க, அவங்களே வச்சுட்டு போயிடுவாங்க. அது ஏன்னா அந்த மரத்துக்கிட்ட இருந்து தான் ஆக்சிஜன் வந்து நிறைய நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், காற்று அந்த மரத்துக்கிட்ட இருந்து தான் வந்து நிறைய வரும். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்றத விட இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி அப்படின்றது நிறைய வளர்ந்துருச்சு. அது வளர்றது மூலியமாக என்னென்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை பேப்பரில் எழுதுறோம்னா இப்போ எல்லாத்தையுமே சிஸ்டமில் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால பேப்பருடைய செலவு, இப்போ நம்ம முன்ன நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கி படிப்போம், இப்போ இருக்கிற காலத்தில் நியூஸ் பேப்பரோட உபயோகம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா டிவியில் இருக்க
நெட்டில் பார்க்குறோம் நிறைய விஷயங்களை. அதனால் வந்து பேப்பர்ஸோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது. எல்லாத்தையுமே அதில் ஸ்டோர் பண்ணும்போது ரிட்டன் காப்பின்றது உனக்கு தேவையில்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால் மரத்தை வெட்டுறதுக்கான உபயோகம் வந்து இப்போ கொஞ்சமே கம்மியாயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சஞ்சு நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர வளர மரம் வெட்டுறது வந்து கம்மியா இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். அது எவ்வளவு வாஸ்தவமோ அதே மாதிரி இப்போ வந்து அந்த ஆடு கொடுக்குறாங்க இல்லையா பேப்பர்ஸ்லாம், அது வந்து வேஸ்டா போகுது. அதுவும் பேப்பர் தானே, கைண்ட் ஆஃப் பேப்பர் தானே. ஸோ அது வந்து கீழே போட்டு போட்டு நம்ம சாயில் பொல்யூஷனும் பண்றோம் தான் நான் நினைக்கிறேன். அதுல மரங்களும் வேஸ்ட் ஆகுது, சாயில் பொல்யூஷனும் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜியே வந்து அடாப்ட் பண்ணலாம். ஒரு ஆடை வந்து விளம்பரத்துல கொடுக்கலாம், அதை வந்து டிவியில் ஆட் போஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதை வந்து அந்த போஸ்ட்டை வந்து தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாமும் வந்து அழிச்சிட்டு வராங்க. நீங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரி மரத்தை வந்து அழிச்சிட்டு வராங்க. இப்போ வந்து ஒரு சைடு அழிச்சிட்டு வரும்போது ஒரு சைடு எப்படிலாம் வந்து அந்த மரம் வளர்க்கறணும் அப்படின்ற ஒரு எய்மில் வந்து எல்லாருமே வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அதோட மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துக்கிட்ட இருந்து வர காற்று தான் சமமான நிலையில இருக்கும், அது உங்களுக்கு நல்லது தரும் அப்படின்ற ஒரு இது கிரியேட் பண்றதுக்கு தான் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு ரீசனுக்காக தான். இப்போ கண்டிப்பா எல்லா நோட் புக்ஸும் கட்டா பிரிண்ட் பண்ணிட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு மார்க் வைக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ்ட் ஆக்கலாம். கரெக்டு தான். இப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மரத்தை வந்து வெட்டுறதுக்காகவே வளர்க்குறாங்க. பார்த்தீங்க எந்த மாதிரி மரம் பார்த்தி இந்த தேக்கு மரம், சந்தன மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து வெட்டுறதுக்காகவே வளர்க்குறாங்க. அது வந்து இன்னொரு அவங்க நோக்கம் எதுக்கு வைப்பாங்களா, இது பெருசாக வளர்ந்தா வந்து இதை விற்றா வந்து நம்மளுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்கெல்லாம் பேசுனீங்க, நீங்களாம் வந்து மரத்தோட உபயோகங்கள் அதெல்லாம் ஏன் வெட்டுறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசணும். ஒரு மரத்துலேயும் வந்து ஒரு உபயோகம் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அது வேஸ்ட் மரம், அதை எதுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கணும், வெட்டிடலாம் அப்படி இப்படின்னா. இன்னும் வந்து நிறைய வீட்டில் பூச்சி போட்டு செய்கிறோம், அப்புறம் வந்து குப்பைங்க நிறைய இருக்கும், நம்ம அதை கிளீன்லாம் பண்ணோம் அப்படின்னு. சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றத யோசிக்காம நம்மளுடைய பிரச்சனையாவே வந்து ஒரு முன்னோக்கா எடுத்து வைக்கிறோம். இப்போ இருக்கிற காலத்துல சம்மர்ல வந்து ஏசி, ஒரு வீட்டில் வந்து ஹால்லே கூட 2 ஏசி போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி? மரங்களை வளர்த்தா ஒரு ஏசிக்கு சமமா வந்து ஒரு மரமே போதும், எத்தனை ஏசிக்கு வேணா அது சமமாகும். அந்த அளவுக்கு ஒரு சில்லுன்னு காத்து இருக்கும். முன்ன இருக்கிற வெயில் காலத்துல வெளில படுப்பாங்க, இப்ப எல்லாரும் உள்ளே போட்டு அவங்களே பூட்டிட்டு இருக்காங்க. காத்து கூட வீட்டுக்குள்ள அவங்க வர்றதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும் போது ஏசி காத்து கூட எவ்வளவு நாளைக்கு சுவாசிக்க முடியும்? அது கூட வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாது. இப்போ இலையுதிர் காலம்னு இருக்கும் இல்லையா, அதை மனசுல வச்சுட்டு ஐயோ இந்த மரம் இருந்தா இவ்வளவு குப்பை வருதுன்னு நிறைய வீட்டுல மரங்களை வெட்டிடுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வர சம்மரை பத்தி அவங்க நினைக்கிறதே இல்ல. ஒரு வெயில் காலத்துல நம்மளை சுத்தி எவ்வளவு மரம் இருக்கோ அவ்வளோ நம்ம தெம்பா இருப்போம்னே சொல்லலாம். நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளவு யூஸா இருக்கிறது மரங்கள் தான். நம்ம வீட்லயே கூட பார்த்தோம்னா வெயில் காலத்துல இருந்து மரம் வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணிருக்கனால நமக்கு வந்து அந்த சன் ரேசஸ் வந்து கம்மியா தான் வரும். மரம் இல்லைன்னா மொத்த வெயிலையும் நம்ம வீட்டு சுவர் தான் வந்து அப்சர்வ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஃபுல்லாமே காலியாக தான் இருக்கும். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போயிட்டு நிற்க கூட, மொட்டை மாடியில் கிடையாது, ஹால்லே வந்து எங்களால் வந்து மதியான டைமில் நிற்க முடியாது. அந்த ஏசிலாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே இருக்க வெயிலோட இது வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுவோம். இதே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 10 மரம் இருந்துச்சுன்னா வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய இதுவே இருந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து அனலாக இருக்குது சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளவே இருக்கிறது வந்து மதியம் டைம்லலாம் வந்து வீட்டுக்குள்ளவே நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி மரம்லாம் இருக்காது, பக்கத்தில் வீடே தான் இருக்கும். மதியம் டைம்லாம் கூட இப்போலாம் ஏசி போட்டு படுத்துக்கிறோம். அப்போ வந்து அதெல்லாம் வந்து வீட்டோடைய அனல்லாம் வந்து கண்டிப்பாக மரத்தினால வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ நம்மளை நிழல் காக்கிறதுக்கு மரம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா அது வந்து எப்படி உள்ள அனல் தராமல் அதை அப்படியே நிறுத்திடும். அதே மாதிரி இப்போ வீட்டில் ஈவினிங் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் மொட்டை மாடியில் போய் மொத்த தண்ணியும் ஊத்திட்டு வீடை சில் பண்றேன்ட்டு அந்த மாதிரி எல்லாமும் செய்வாங்க. வீடு மேல வந்து ரூஃப்ல வந்து தண்ணி ஊத்திடுவாங்க, கீழே வந்து ஹால் சில்லுன்னு இருக்கும். அப்படின்ற மாதிரி எல்லாமும் நிறைய பேர் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் வந்து மரம் வளர்த்தோம்னா, ஒரு மரம் வளர்த்தோம்னாலே வந்து அதெல்லாம் வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணாம இப்போ அதெல்லாம் வந்து சேவ் பண்ணல. கீழே ஊத்துற தண்ணி அந்த மரத்துக்கு ஊத்துனா அது வந்து நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கும்ல. ஒரு மரத்துக்கும் ஒரு குணம் இருக்கு. எந்த மரமுமே எப்பவுமே நமக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா மரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருந்துட்டு தான் இருக்கு. என்ன அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியறது இல்லை. இந்த நிகழ்ச்சி மூலியமா நீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் வந்து இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற ஒரு தோழிகளும் வந்து அவங்க என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, இன்னும் என்னென்ன மாதிரி முயற்சிகள் எடுத்தா மரங்களை நம்ம பாதுகாக்கலாம், எந்த அளவுக்கு மரங்கள் நம்ம நடணும், அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கணும். ஒரு மரம் நடுறது நம்மளோட முக்கியம் கிடையாது, இது வந்து நம்மளுடைய கடமை. ஒருத்தரும் வேணா ஈஸியா சொல்லிடலாம், இவங்க நடலாமே, அங்கேயே மரம் நடாம வச்சிருக்காங்கன்னு. ஒருத்தரும் சொல்றதை விட நம்ம முயற்சி எடுத்து அதை நம்ம செயல்படுத்தணும். அதே அளவுக்கு செயல்படுத்தினா மட்டும் போதாது, அது வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி முறையான பாதுகாப்புலாம் அதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் வந்து மரங்களை வெட்டக்கூடாது, இன்னும் எந்தெந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி அதோட நன்மைகள் தீமைகள் அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இனிமே வரப்போற காலத்துலயாவது நிறைய மரங்களை நடணும், இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கணும், மனிதனுக்கு மரம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத தான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பேசிட்டு வரோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறோம். மீண்டும் நாளை இன்னொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறோம். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது உங்கள் நிகழ்ச்சி காரசாரம் இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, this is Silver Lining Show. I'm your host Venkatesh from VIT Community Radio 90.8. Today, let us discuss about a very important thing which everyone must possess, that is leadership. Leadership is very important if a person aspires to succeed. Leadership speeches can encourage teamwork. Positive focus and choosing to look for opportunities are pivotal points for a person aspiring to be an effective leader. These positive universal qualities can be adapted and applied to most corporate institutions, schools, universities, churches, and even on a more simplistic level, core family or even individuals. They are critical aspect of what makes a good leader. So let us see what makes a good leader. It's important to understand what makes a good leader if you want to be a successful project manager, an organizer, or even a CEO. There are countless books about leadership, each with its own view of what leaders should do to be successful. Many of these books will list 10, 20 or even more key leadership characteristics or principles. Reading and studying these books is important for developing good leadership skills, but if it's not very realistic to expect that you will be able to remember and apply every single point that these principles state on a day-to-day basis. Fortunately, there is a more practical mindset that you can use to lead your projects effectively. Marcus Buckingham expressed what leaders should do in his book, The Only Thing You Need to Know. Great leaders rally people to a better future. Alan Keith has also described leadership in a similar manner. Leadership is ultimately about creating a way for people to contribute to making something extraordinary happen. These two quotes are great because they get to essence of leadership. Examining these two quotes, we shall see that there are two important key characteristics of a good leader. They are to inspire a shared vision and enable people to act. To inspire a shared vision and to be a good leader, you have to be forward-looking, able to imagine what you could be, not what you are. Creating this vision for better future is the rudder for your team or organization. This is what you will use to keep your team working in a coordinated manner. However, it's not enough to simply have a vision of the future you'd like to see. Your vision needs to inspire your team. Why is creating the future you envision important? How does your specific project contribute to making something extraordinary happen? These are some questions you need to answer very specifically as a leader to your team or anyone you are leading. And the next important part is to enable people to act. People do not act on their own. They tend to become lazy. As a leader, you need to make them act. As a leader, your primary focus should be on people. Enabling people to act is a continuous process taking place long before any specific vision or project is even thought of. Building relationships begins this process. You want to develop relationships of trust and confidence. Setting the example, communicating openly, and following through on your commitments are some ways you can build these types of relationships with others. Relationships of trust work in both directions. Not only do you want others to trust you, but you need to trust others. This will give you the confidence you need to empower your team to take the actions necessary
to create your team's shared vision. Once your team has a common vision, they are working towards and are empowered to take the steps to reach that vision. Your job is to make sure they have what they need to get there, to equip them completely with the resources. That can come in the form of executive support, systems and tools, or simply staying out their way so that they can get the job done. Do not get into their way because that may actually cause inconvenience, not help. I'll tell you a few leadership characteristics of a very good leader. If you want to be a good leader, you need to do two things. Firstly, give your team a reason to come into work energized each morning by creating a shared vision that they can be excited and proud of creating. This must be given in a very positive way to enthuse them and make them inspired. Second, make sure your team has the tools they need and empowered to take the necessary actions to make that vision you have. Life is all about choices. How we choose to respond to those challenges is indicative of leadership potential and development, whether it is done on a corporate level or even on an individual level. Stepping stones or objectives of a leader is very important. We continually face challenges. How we view them defines us. Do we choose to see the challenges as stepping stones or as obstacles? This is one thing we need to have clearly in mind. Are they actually stepping stones of success, or do you consider them merely obstacles? If we choose to see them as obstacles, then the challenges we face will be viewed as problems that need to be overcome, along with the negative connotations associated with problems. A great deal of wasted energy can be spent on focusing on a negative mindsets like I can't, I won't, I do not want to, or I shouldn't have to. We, however, choose to see challenges as stepping stones, opportunities that we have encountered along the way for us to see, to step on, so that we can achieve more, develop further, and ultimately actualize more of your goals. The goals you set can be achieved. Among the many challenges that face us, let's focus on one or two main areas. How do we define one's vision? Staff diversity and staff development as stepping stones and not as obstacles. How is this done? There is so much information out there in terms of developing a vision, for too much in fact. We need to guard against the temptation to create a vision that is too broad, too encompassing, and ultimately a vision that is too generic, that eventually says nothing. So, keep a vision that makes you work towards it and is narrow. Do not keep it too broad because people tend to get confused. That makes you a bad leader. We need to be mindful of the temptation that focuses on the quantity instead of quality. A plethora information, can we use it at all? No. A new idea comes along. We do suddenly throw out the old. No, this shouldn't happen. So what do? All the dedicated personnel at your company need to be committed to defining the vision you have created. We need to draw on tried and tested experience and hold on to what actually works. We need to introduce new thinking and approaches where feasible, and we need to stop what isn't working. We need to create a vision whereby our name becomes synonymous with excellence, innovation, honor, integrity, and outstanding quality and service. That's it. We need to promise less and deliver more every single time. If we keep our vision simple yet goal focused, then we have turned defining our vision into a stepping stone and not an obstacle, one which we will use to reach every greater height. The institution staff is fantastic yet diverse. This is what generally happens. A diverse staff. You need to lead them. We have a kaleidoscope of professionals, different in so many ways. Some may choose to see diversity as an obstacle, dividing rather than unifying. We should see diversity as a stepping stone. We focus on the individual strengths and use their strengths in the very goal-directed niche
within our organization. We are so fortunate to have personnel that enhance our vision with their special talents. Talents given willingly and passionately. The stepping stones at our university are here. Our results at least to do this. Our work ethic confirms this, and our vision underpins this very point. The institution is a magical place. Of that there is no doubt. Every institution, every organization is special in its own way. But we do still face obstacles. And as a leader, you need to make people face and overcome these obstacles. I suppose it's a lot like a day at the beach, magical and amazing. But then there is also the sunburn, the scratchy sand in your costume, cold water, hot sand, and perhaps even a stomach that may be looking decidedly less six-packish. We can look for the obstacles and it will spoil our day at the beach. Or we can look for the stepping stones and it will be magical. The university, our organization, is not perfect. Nothing is. We'll keep working on making it perfect. We have our moments, but I suspect that underneath it all, we all think we are kind of special. This motive needs to be given to the team workers by the leader. That is a quality of a good leader. Generally, leadership speeches build on the premise that your mind can take you far and you need to choose to focus on the positive. But the rest is pure heart and tenacity. Attitude in leadership is central to facing life with the right mindset. Planning ahead is important when writing a leadership speech and in general. Being a leader, you need to have a good vocabulary, a good speech which enthuses people to work. Having the right attitude in life is also very important, but more so having the right attitude in leadership is most important. Attitude is the realm of choice, meaning that you can control it at any point in time, no matter the circumstances you are facing. In fact, learning to adjust your attitude is the first step in self-leadership. You lead your frame of mind before anything else. Your attitude needs to be perfect. You should be goal-centric. That should be the mindset you are having. You need to take your team members to the goal, make them see your vision and make them see success. Inspire them and also make them succeed at the end of the day. Viktor Frankl, who was a man imprisoned by Germans during the Second World War, remarked, "The one thing you can't take away from me is the way I choose to respond to what you do to me." The last of one's freedom is choose one's attitude in any given circumstance. During the Second World War, the Germans did many things to try to break the will of Viktor Frankl, but they soon found out while they could destroy his physical state, they could never ever destroy his resolve or attitude. This strong attitude must be maintained by us too. And the one attitude he kept holding on to was that one day he will walk out of the camp and then live to tell the story. That hope, that attitude was what kept him alive where others despair and perished. Viktor Frankl taught the world a very important lesson. Circumstances can take many things from you, your possessions, your family and loved ones, but circumstances can never take away your attitude. You alone choose your attitude. So this very attitude of yours is very important and should make people follow you, not just respect you. Charles Swindoll said, "Life is 10% of what happens to you and 90% of how you react to it." They didn't have the vocabulary then, but Charles was pointing to our attitudes. So, what is attitude in leadership exactly? The dictionary defines attitude as a manner, disposition, feeling, position with regard to a person or thing, a tendency or orientation of the mind. Simply put it, it's the posture that you choose to look at life in general. Attitude is the way you mentally look at the world around you. It is how you view your environment and make your future. In other words, it is your worldview. Does life be boring and then you die? Is life a meaningful journey filled with hope? Is life meaningless and by extension everything you do?
How you answer this question is how you answer every single question. By then, lenses, by these attitudes, you see the world. Besides the complete worldview, we have our attitudes towards other details in life, like work is a core, a joy. Problems, challenge or dead end. Relationships, joy or pain. And in this case, leadership. Leadership is the answer to every question you have. That makes your life meaningful and your journey a joyed one, filled with hope. So, how do you view leadership and leading people? Do you view your team as a people that is trying to usurp you to take your position? Do you view them as hired hands to get the job done? Do you view them as teammates who are seeking to the same goal in life as you? How do you answer these questions determines what kind of a leader you will become. This is how powerful your attitudes are. In fact, the success of your organization is most dependent on the leader's attitude. If you are a leader, the good news is you can make that choice. You can sometimes make that choice for people who aren't very good at it. And that choice will be taken up because as a leader, you are respected and followed. Not only questioned, but also followed. You have a choice to choose a positive yet realistic attitude towards the people you are leading. You have a choice to push away the attitudes that think the worst about people. But more than our attitude towards people, our attitude towards life will make all the difference as well. William James, philosopher of the early 20th century, said, "It is our attitude at the beginning of a difficult undertaking which makes more than anything else will determine its successful outcome." So, the attitude is very important. As a leader, you'll be facing a lot of challenges and also problems maybe in your organization. An internal struggle like a conflict at the workplace or an external challenge that is testing the survivability of your organization. It is ultimately your attitude that will make all the difference in whether you're successful in tackling the challenge. To have a great attitude in leadership, let us follow a few things. We must have a great attitude in leadership. We must constantly be aware of things that are influencing us. What are the things that come into our mind when we see someone, when we are doing a particular job? What is influencing us when we look at others, when we start doing something? Although you are constantly influencing people, you yourself are being constantly influenced by your surroundings. So then, what is in your surroundings? What are the books you read, people you speak to, online content you consume, social media like Facebook, Twitter, and generally negative people? People complain, accuse, lay blame under the veil of anonymity. If you spend long enough on social media, it won't be surprising that you become negative, angry, and dissatisfied because you find a lot of people provoking you, a lot of people intimidating you on social media. This shouldn't happen. Spend less time on social media. Spend more time with books, people around you. Interact with them live, face to face. Talk to them on a daily basis. Talk to people over the phone. Do not get addicted to social media or people who get provoked and intimidate you. Similarly, if you hang out with negative minded people, you're going to definitely be influenced unconsciously. You're going to be given a reason to be unhappy. You're going to be given a reason the world did not treat you fairly. Like it or not, all these things influence your thinking and your attitude. Jim Rohn famously said that you are a product of the 5 closest people around you. They may be just 5 people, but these 5 represent your social world to you. So, the team around you makes you what you are, and the team which is around you is made by you. So, this is a dependence on both. You are dependent on them, they are dependent on you. This is what happens with leadership. This is how leadership works. It is mutual. So be careful about what and who you allow around yourself. These things unconsciously shape your worldview and attitudes. Leadership with you seeks to equip you
with the right attitudes by constantly sharing key leadership principles and thoughts that will help you shape your thinking and be progressive in your growth journey. The right influence brings the right attitude and behaviors. Stay with the right influence and you will begin to see yourself become better, stronger, and more effective leader wherever you are. So be with people who are positive minded. Be with people who you actually can follow. Be with people whom you can respect, and also people who respect you. People will obviously respect you if you give them a good speech. So things you always need to remember is have a good speech, a positive attitude, a right frame of mind wherein you can influence people. You can get to people, get to their mind, creep in, plant your good idea and make them do what you want to. Make them do what the company or your organization or you want to do. Assign them the goals. Their goals will be planted. Give them a good speech. A pep talk always helps. People think, why do we need to speak before there is a big party, before there is a big conference, before there is something important? Why do I have to pump them up? Aren't they cheered up? Isn't this something big for them? Yes, it is. But as a leader, you need to give them a speech. You need to cheer them up. Give them that extra 1% influence and then see there will be 1,000 times better result in what they do. This is what a leader can do. Influence them one. Take one for them and they will take 1,000 for you. This is the importance of leadership and your speech. Build the team and become the leader. So friends, hope you find this useful. Be a good leader. Always cheer people up and hopefully you will become one of the great leaders. This is Venkatesh, your host, signing off from VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling, must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Today, we have picked up the books Across 5 Aprils by Irene Hunt and The Secret Garden by Frances Hodgson Burnett. Talking more about Across 5 Aprils. Jethro Creighton, the protagonist, is young and idealistic when the Civil War begins. At first, he thinks the war will be neat, full of marching soldiers and demonstrative patriotism. He learns the realities of war soon enough as he watches his 3 brothers, his cousin, and his teacher go off to fight. One of his brothers, Bill, chooses to fight for the South in a decision that plagues him for a long time. Jethro and his family follow the progress of the war through the newspapers, but it is hard to tell exactly what is happening. Each day, the paper is full of praise or criticism for one of the Union generals, and Jethro has trouble sorting out what is actually going on. One day, Jethro's parents ask him to take the team of horses 15 miles into town to get supplies. Jethro, excited to prove his responsibility, goes to town, makes his purchases, and then talks to some men at the store. One of the men asks Jethro about Bill and gets angry at the prospect of Bill's betrayal. Jethro stands by Bill, and later the editor of the town paper, Ross Milton, takes Jethro to lunch to apologize. Milton and Jethro begin a friendship that lasts throughout the book.
On the way home, Jethro is stopped by Mr. Burdo, the father of the boy who killed Jethro's sister, Mary. Mr. Burdo rides with Jethro for a while, and initially Jethro is scared, but Mr. Burdo explains that he thinks one of the men from the store is waiting for Jethro down the road. They encounter the man, and Mr. Burdo is able to prevent him from hurtling Jethro. Jethro makes it home and tells his family about the encounter. The men from the store begin to haunt the Cretans, eventually burning down their barn and putting oil in their well. The Cretans become sleepless and scared that the men will take further retribution. One day, a boy who is on leave from the war for an injury comes to the Cretans to tell them that their son Tom is dead. While the Cretans mourn, Rose Wilton writes a letter in the paper to the men that have been tormenting them, saying that regardless of Bill's decisions, the Cretans have sacrificed and lost enough. The attacks stop. Not long after, Matt, Jethro's father, has a heart attack that renders him unable to work the field. Jenny and Jethro assume that responsibility together. Meanwhile, the war goes back and forth, with reports indicating no clear victors overall. The only concrete information they glean from the papers is the atrocious death toll. One day, while working the fields, Jethro hears a sound in the woods. He investigates and finds his cousin Eb, who has deserted the war. Says that he could not continue fighting, the conditions were horrible, and the soldiers did not believe they could win the war. Jethro, unsure about what to do, sneaks food and blankets to Eb but does not tell the rest of the family, who are subjected to penalties for housing a deserter. He writes to President Lincoln to ask for advice, and Lincoln responds by telling Jethro that he too has been plagued with that problem and has decided to grant amnesty to the deserters who return to their post by a certain time. Word comes that Shadrach, Jethro's teacher, has been critically injured during a battle, and Jenny and Ross Milton leave for Washington, D.C. so that Jenny can see Shadrach for one last time. Eventually, she is able to nurse Shadrach back to health, and Matt gives his consent for the two to marry. Meanwhile, the Union Army plunders the South as General Sherman leads troops north from Savannah, ransacking and devastating farms and homesteads along the way. He soon joins forces with Grant, and they are able to cut off supplies to the Confederate Army. The Confederate Army surrenders, just when it seems that with the war over, life is going to return to a state of security. President Lincoln is assassinated. His murder leaves Jethro barefoot, and nothing is able to soothe him. Shadrach returns and tells Jethro that Jethro is going to move in with him and Jenny so that Jethro can continue his studies. Alright, Anne, so can you tell us something about the author? Irene Hunt was an American children's writer known best for historical novels. She was a runner-up for the Newbery Medal for her first book, Across 5 Aprils, and won the medal for her second, Up the Road Slowly. For her contribution as a children's writer, she was a U.S. nominee in 1974 for the biennial International Hans Christian Andersen Award, the highest international recognition available to creators of children's books. Hunt was born to Franklin P. and Sarah Land Hunt on May 18, 1907 in Pontiac, Illinois. The family soon moved to Newton, Illinois, but Franklin died when Hunt was only 7, and the family moved again to be close to Hunt's grandparents. Hunt's childhood was lonely, but she shared a special relationship with her grandfather. He told her stories about his childhood during the Civil War. In Minneapolis, she earned her M.A. In Illinois public schools, she was a teacher of English and French. Later, she taught psychology at the University of South Dakota, Vermilion, but eventually came back to elementary and junior high school to become a director of language arts in Illinois. After she retired in 1969, Hunt devoted her time to writing. Hunt was 57 when her debut novel Across 5 Aprils was published in 1964, and it received much acclaim. Chosen a Newbery Honor Book, the novel was also Hunt's personal favorite among the ones she wrote. A critic maintained brilliant characterization, a telling sense of story,
an uncanny ability to balance fact and fiction, and compassionate, graceful writing mark Hunt's small but distinguished body of work. With Across 5 Aprils, Hunt established herself as one of the great historical novelists, proving that she can write for both adult and children audiences. With her faith in courage, love, and mercy, Hunt wrote her books to emphasize this faith. Her next novel, Up a Road Slowly, won the 1967 Newbery Medal. She died on her 94th birthday on May 18, 2001. So, Anne, what would you say is the theme of this book? The power of presidency could be the theme of the book. Jethro and Ross Milton, among others, secure their faith ultimately in the president. The Northern Army swaps generals, the war ebbs and flows, the citizens fall victim to the back and forth of gossip and public opinion, but the one constant is Abraham Lincoln. His constancy is of great personal significance to Jethro when they exchange letters, and Lincoln reveals the same issue that plagued Jethro trouble him. Lincoln commends Jethro on seeking out what was right and reminds Jethro that even in the midst of war, people must continue to value rightness as most important. Lincoln indirectly rescues Ebb. He provides a way for Southern deserters to rejoin the Union without penalty. He does not want to enter into war, but knows he must and remains steadfast in his decision. When everyone else falters with worry, and when everyone doubts the war effort and that any good can come of it. So, Anne, who is your most favorite character in the book? I can say Jethro Creighton. When the war begins, Jethro is quite young. He even thinks the war is kind of neat, imagining horses, trumpets, and polished brass buttons. Throughout the book, he not only loses the glamorous image, but he comes to understand that the war is an unrelenting force that propels him and everyone else forward without mercy. Jethro is hurled from boyhood into manhood as he assumes responsibilities left after his father has a heart attack. He is the only boy in the family not fighting in the war, and thus he is somewhat of an outsider. While he does not have to experience the death and destruction of war directly, what he does experience, the news of his family members' experience of war, is more out of his control and sometimes harder to handle. He must wait for letters from his family to know if they are dead or alive, and he must sit back and watch the deteriorating effects of the war on people he loves. He worries about the outcome of the war and consumes himself with trying to understand exactly what is happening and why. The war strips away Jethro's identity. Tangibly, it takes away his brothers, his teachers, and his ability to enjoy the freedom of boyhood. Jethro must deal with the set of alien circumstances while at the same time growing up. Jethro loses some of the shine in his eyes and is less precautious and talkative at the end of the text, but he gains valuable knowledge and experience, and at the end of the book, he returns to his study. So, who would you say is your second most favorite character in the book? Bill Creighton. Bill is only a physical presence in the beginning of the book, but his decision to fight for the South has a presence of its own throughout the text. Bill simply wants to do the right thing, and he does not know what that is. Much like President Lincoln, he thinks that the two choices before him are both wrong. The only question is which is the lesser of two evils. His decision to fight for the South is brave because it combines the courage of fighting with the fortitude of defying expectations and risking estrangement from friends, family, and the community at large. Shadrach tells Jethro that even though Bill is on the other side, he should be proud of Bill's bravery and steadfast attempt to do what is right. Alright, so now I will move on to the review of the book, The Secret Garden by Frances Hodgson Burnett. It was initially published in serial format starting in the autumn of 1910 and was first published in its entirety in 1911. It is now one of Burnett's most popular novels and is considered to be a classic of English children's literature. Several stage and film adaptations have been produced. The Secret Garden opens by introducing us to Mary Lennox, a sickly, foul-tempered, unsightly little girl who loves no one and whom no one loves. At the outset of the story, she is living in India with her parents, a dashing army captain, and his frivolous, beautiful wife.
but is rarely permitted to see them. They have placed her under the constant care of a number of native servants as they find her too hideous and tiresome to look after. Mary's circumstances are cast into complete upheaval when an outbreak of cholera devastates the Lennox household, leaving no one alive but herself. She is found by a group of soldiers, and after briefly living with an English clergyman and his family, Mary is sent to live in Yorkshire with her maternal uncle, Archibald Craven. Misselthwaite Manor is a sprawling old estate with over 100 rooms, all of which have been shut up by Craven, a man whom everyone describes as a miserable hunchback. Master Craven has been in a state of inconsolable grief ever since the death of his wife 10 years before the novel begins. Shortly after arriving at Misselthwaite, Mary hears about a secret garden from Martha Sowerby, her good-natured Yorkshire maidservant. This garden belonged to the late Mistress Craven. After her death, Master Craven locked the garden door and buried the key beneath the earth. Mary becomes intensely curious about the secret garden and determines to find it. This curiosity, along with the vigorous exercise she takes on the moor, begins to have an extremely positive effect upon Mary. She almost immediately becomes less sickly, more engaged with the world, and less foul-tempered. This change is aided by Ben Weatherstaff, a brusque but kindly old gardener, and a Robin Redbreast who lives in the secret garden. She begins to count these two people, along with Martha, Dickon Sowerby, and Susan Sowerby, as the friends she has had in her life. Her curiosity is whetted when she hears strange, far-off cries coming from one of the manor's distant rooms. However, Mrs. Medlock, the head of the servants as Misselthwaite, absolutely forbids her to seek out the source of the cries. She is distracted from this mystery when she discovers, with the Robin's help, the key to the secret garden. She immediately sets about working there, so that the neglected plants might thrive. Dickon, who brings her a set of gardening tools and promises to help her bring the secret garden back to life, vastly aids her in her endeavor. Dickon is a boy who can charm the animals of the moor, the way snake charmers charm snakes in India. He is only a common moor boy, but he is filled with so much uncanny wisdom that Mary comes to refer to him as the Yorkshire Angel. One night, Mary hears the distant cries and, flagrantly disobeying Mrs. Medlock's prohibition, goes off in search of their source. She finds Colin Craven, Master Craven's invalid son, shut up in an opulent bedchamber. Colin was born shortly before his mother's death, and his father cannot bear to look at him, because the boy painfully reminds him of his late wife. Colin has been bedridden since his birth, and it is believed that he will become a hunchback and die an early death. His servants have been commanded to obey his every whim, and Colin has become fantastically spoiled and imperious as a result. Colin and Mary strike up a friendship, but Colin becomes furious when she fails to visit him because she prefers the garden with Dickon. That night, Colin throws one of the infamous tantrums. Mary rushes to his room in a fury and commands him to stop crying. He tells her that his back is beginning to show a hunch. When Mary examines him, she finds nothing whatever the matter with him. Henceforth, she will maintain that Colin's illness is only in his mind. He will be well if only he makes up his mind to be. Dickon and Mary secretly begin bringing Colin out into the secret garden. On the first of these outings, the children are discovered by Ben Weatherstaff, who has been covertly tending the secret garden once a year for 10 years. Ben has done so out of love and loyalty for the late Mistress Craven. He was a favorite of hers. Weatherstaff refers to Colin as the poor cripple and asks if he has crooked legs and a crooked back. Colin, made furious by this question, forces himself to stand up on his own feet for the first time in his life. After this feat, Colin's health improves miraculously. The secret garden, the springtime, and Dickon's company have the same rejuvenating effect upon him that they did upon Mary. The children determine to keep Colin's improvement a secret, however, so that he can surprise his father with his recovery when Master Craven returns from his trip abroad. 3 children, along with Ben Weatherstaff, spend every day of the summer in the secret garden. Only one other person is admitted into the secret, Susan Sowerby, Dickon's saintly mother. Susan sends a letter to Master Craven telling him to hurry home so that he might see his son. She does not, however, specify why, in deference to Colin's secret. Master Craven complies and returns immediately to Misselthwaite. His first act is to go into the secret garden.
He does so at the behest of a dream in which the voice of his late wife told him that he might find her there. Just as he lays his hand to the doorknob, Colin comes rushing out and falls into his arms. Father and son are reconciled, and the miracle of Colin's recovery becomes known to all. Alright, Sanjana, so can you tell us something about the author? Frances Eliza Hodgson was born on 24th November 1849 in Manchester, England, third child of 5 born to Eliza Boone and Edwin Hodgson, who owned a successful interior decorating store. After his death in 1852, the decline of the economy in Manchester and Eliza's failed attempt to maintain the business, she decided to move her family to America. They settled near Knoxville, Tennessee in 1865. Their once prosperous English household was now reduced to much more humble circumstances. In order to assist financially, Frances drew on her creative disposition and natural love of telling stories, put pen to paper, and started writing stories. Miss Carruthers' Engagement and Hearts and Diamonds appeared in Godey's Lady's Book in 1868. After her mother's death, the burden to financially support her 5 siblings increased, but she was soon earning a regular income from her writing. In September of 1873, she married Dr. Swan Burnett. They would have 2 sons, Lionel and Vivian. After traveling in Europe for a number of months, they were back in America, first in Washington, D.C., then New York City. In 1879, Burnett had the first of many stories published in St. Nicholas magazine. The same publication, some of Edna St. Vincent Millay's poems appeared in the early 1900s. Other magazines that printed Burnett's stories include Scribner's Monthly and Harper's Bazaar. She was soon working on novels including The Lass O'Lorys, Haworth, A Fair Barbarian, a play co-authored with William Gillette Esmeralda, Through One Administration, and Sarah Crewe. Positive reviews of her work were appearing, but it was not until her best-selling novel, Little Lord Fauntleroy, that her reputation was set. Burnett often suffered from various illnesses, possibly brought on by the pressures of her career, and her being the main financial source for the family. When her son Lionel died of consumption in 1890, she was beset by depression. The White People was dedicated to him. She turned to spiritualism, theosophy, and Christian Science to assuage her grief, topics that would occur in her novel. Her marriage was not a happy one. They often spent much time apart and finally divorced in 1898. Burnett soon ensconced herself at her country home in England, where she would get the inspiration for and write The Secret Garden, often writing outside in the garden. She also pursued her love of gardening and wrote other works including The One I Knew Best of All, A Lady of Quality, His Grace of Osmond, Emily Fox Seton, A Little Princess, and The Shuttle. In 1909, Burnett moved back to America and continued to write. Titles to follow were The Dawn of Tomorrow, T. Tembarom, The Lost Prince, Robin, and The Head of the House of Coombe. Frances Hodgson Burnett died on 29th October in Plamden, New York, and lies buried in the same cemetery where author Christopher Morley is buried, Roslyn Cemetery, Nassau County, New York State. Her son Vivian is by her side, and a statue of Lionel stands nearby. So now tell us, what is the theme of the book? The Secret Garden is the book's central symbol, inspired by Burnett's interest in Mary Baker Eddy's Christian Science theory. The Secret Garden at Mistletoe Manor is the site of both the near destruction and the subsequent regeneration of a family. Using the garden motif, Burnett explores the healing power inherent in living things. The story constitutes a struggle between common sense and the accepted wisdom of the day, in which common sense wins. Servants and father are seen to do harm by getting caught up in false ideas that come from the doctor who espouses medical practices of the day, though another doctor does take a different view. Children, by their own observations, strengthened by the common sense of Dickens' family, break free of the imposed regime and triumph. Another theme is what today's might be called positive thinking, and belief in its power to bring about psychological and physical healing. Along with this goes a powerful message about the way in which life circumstances affect the formation of personality. Mary, described as sour-faced and spoiled, becomes more aware of her own personality. When confronted with selfishness and tantrums in the boy Colin. Both are very affected by the simple kindness and understanding of Dickens,
and his mother, who live a happy family life despite being poor, with the emphasis on fresh air, exercise, and being at one with nature, as well as kind to other people. Belief in magic also features strongly, though the exact nature of this magic is not made clear, and Colin talks of a career in science where he will discover the nature of magic through experiment and will lecture about it. Christian Science, with its belief in God as a life force rather than a person, is clearly an influence here, the author being a follower of the movement. So, what did you like about the novel? The story follows Mary's and Colin's journeys and even Mr. Craven's journey to health and happiness, and this growth is paralleled in the awakening and fostering of the secret garden. The symbolism is simple, but is weaved in so well that the reader can enjoy watching the simultaneous growths. Also, in the secret garden, the orphan Mary's rightful inheritance is ultimately herself and the natural world, the ability to speak truth to others and to have it spoken back to her, to live a full life of both the body and the imagination. Now tell me, is this book just meant only for children? No, adults can read this book as well. While The Secret Garden is now catalogued as children's literature, it was originally serialized in a magazine for adults before being published in its entirety in 1911. Marketed to both young and adult readers, it had lukewarm success and became more often a footnote in Burnett's prolific career. Her other novels, such as A Little Princess and Little Lord Fauntleroy, were far more popular at the time of her death in 1924. What probably saved the book from the out-of-print netherworld was the 20th century rise in children's literature scholarship and the general attentiveness to literature for children as a distinct genre. That, and the fact that the book's copyright expired in the US in 1987 and most other places in 1995, opening the way for untold numbers of abridged, unabridged, and adapted editions. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch up with another 2 interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா.
நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. This song is presented by SparkX Music Band.
This song is presented by SparkX Music Band. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். VIT வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம VIT வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு.
அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாள். இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம், செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம். அந்த நாடு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாடு நீயும் வருவே விட தேடுதே. ஆசையெல்லாம் இதைய கேட்டு தினவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. This song is presented by SparkX Music Band. பிறக்கின்றார் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது.
கொளுத்து அன்பினை நெருப்பை நிறுத்து எரிந்த தீயதை காற்றோடு அனுப்பிடு நேரம் நல்ல நேரம் மாற்றம் புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும் மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியாம் காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திடாள் தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திடாள் தைமகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity இதுவே விஐடியின் festivity oh festivity நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் festivity இதுவே விஐடியின் festivity வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் festivity oh festivity oh festivity பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் festivity இதுவே விஐடியின் festivity வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம்
கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती. थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती. यारों का जो साथ हो
यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। शहरों की गलियों में, चने की फलियों में, लहरों में झाग है जैसे, सिगरी में आग है जैसे। बुलंद है अपनी यारी, हो गम चाहे दुश्वारी, पड़ी जब किस्मत भारी, बांट ली हिस्सेदारी। चाहे शहर का हाला, पिया बन के हम प्याला, है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तब। वो फटफटी की सवारी, सड़कों पे लहरी मारी, जीने का मरकज यारी, है मौजों की फुलवारी। कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மானங்கருக்குதடி. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, வச்ச கண்ணு நோகாம உன்னை பார்க்க தோணுதடி, வச்ச கண்ணு நோகாம உன்னை பார்க்க தோணுதடி. காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே, மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே, தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே, தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் உருளுதடி மாறி
வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வயசும் ஏழ்மையும் திருமணமும் குழந்தைகளும் சாதிக்க தடையில்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க நம்ம மேரிகோம். ஆமாங்க, உங்களுக்கு கேட்டது ரைட்டு தான். நான் உங்களுக்கு சொல்ல போறது மேரிகோமை பத்தி தான். 1983ஆம் ஆண்டு மார்ச் மாசம் முதல் நாள் மணிப்பூர் மாநிலத்துல இருக்க ஒரு சின்ன கங்காத்தே கிராமத்துல விளையாட்டுல அதிகமா ஆர்வம் உள்ள ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்டது. நிலத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த தொன்பாக்கும் இந்த அழுக சத்தத்தை கேட்டதும் அவர் எல்லா வேலையும் உடனே நிறுத்திட்டு வீட்டுக்கு ஓடி போய் வந்தாரு. வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அம்மா ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க. உன்னோட கஷ்டத்தை எல்லாம் போக்கி செல்வத்தை அள்ளி கொடுக்க போற மகாலட்சுமியை பாருடா, அவ கையையும் காலையும் உதைக்கிற வேகத்தை பாரு, இதே மாதிரி அவ உன்னோட பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எட்டி தூர வீச போறான்னு சொன்னாங்க. அதனால இவளுக்கு சுங்னே சாங்னு பேரு வைக்கணும்னு சொன்னாங்க. நம்ம மேரிகோமோட உண்மையான பேரு சுங்னே சாங் தாங்க. சுங்னே சாங்னா செல்வம் செழிக்க போகுதுன்னு அர்த்தமா. ஆனா அப்படி பேரை வச்சுட்டா மட்டும் என்ன, வீட்டோட ஏழ்மையில மாறப்போகுதா என்ன? இல்லவே இல்லைங்க, மாறவே இல்லையாம். அவளுக்கு அடுத்தது இன்னும் 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தைனும் வீட்டோட மக்கள் எண்ணிக்கை தான் அதிகமாச்சே தவிர வீட்டோட கஷ்டமும் பிரச்சனையும் போகவே இல்லை. சுங்னே சாங் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. என்னதான் பள்ளிக்கு ஒழுங்கா போனாலும் அவளுக்கு படிப்பே வரல. ஆனா குடும்பத்தோட ஏழ்மை நிலையை மாத்தணும்னு அவன் நினைச்சா. அதுக்கு அவளுக்கு வேலை ரொம்ப அவசியம்னு புரிஞ்சுது. சுங்னே சாங்க்கு படிப்பை விட விளையாட்டுல அதிக ஆர்வமா இருந்தா. அதனால பள்ளியில வைக்கிற எல்லா விளையாட்டு போட்டியிலயும் கலந்துக்க ஆரம்பிச்சான். ஹாக்கி, கால்பந்து, ஓட்டப்பந்தயன்னு ஒன்னுத்தையும் விட்டு வைக்கலனா பாத்துக்கோங்களேன். ஏதாவது ஒரு விளையாட்டுல ஒழுங்கா பயிற்சி எடுத்து சிறப்பா விளையாடினா மாநில அளவுல சாம்பியன் ஆகி ஸ்போர்ட்ஸ் கோட்டால அரசாங்க வேலையில சேர்ந்துடலாம்னு ஒரு குறிக்கோளை வச்சா. விளையாட்டுலயே கவனம் இருந்ததாலேயும் என்னமோ 10ஆம் வகுப்பு பாஸே ஆக முடியல. அதனால பள்ளியில இருந்து நின்னுட்டா. வீட்டுல இருந்தபடியே தபால் வழியா படிச்சு பள்ளி படிப்பை முடிச்சா. அப்படியே அதே வேகத்தோட படிச்சு ஒரு டிகிரியும் வாங்கிட்டாங்க. 1998ஆம் ஆண்டு நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில மணிப்பூரை சேர்ந்த டிங்னோ சிங் தங்க பதக்கம் ஜெயிச்சாங்க. அத பார்த்த சுங்னே சாங்க்கு ஒரே உற்சாகம். நம்மளும் ஏன் இந்த மாதிரி ஒரு குத்துச்சண்டை வீராங்கனையா ஆகக்கூடாதுன்னு தோணிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவங்க வீணாக்கல. உடனே அவ கிராமத்துல இருந்தா எதையும் சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இம்பால் நகரத்துக்கு போயிட்டாங்க. இம்பால் நகரத்துல தான் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஆபீஸ் இருக்கு. சரி, நானே இத்தனை நாள் எப்படி என் குடும்பத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் என் குடும்பத்தோட நிலை மாறுமா என்ன? நம்மளோட ஆசைய அங்க இருக்க யாரா ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட உதவி கேட்போம்னு நினைச்சாங்க. அதனால ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆபீஸ்ல இருந்த கோச் கோசனா பெத்தாய பார்த்தாங்க. அவங்களும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி தரேன்னு சொன்னாங்க. கோசனா மெத்தாயும் அவங்க அணிஞ்சிருந்த கிழந்தை ஆடைய பொருட்படுத்தாம அவ கண்ணுல தெரிஞ்ச சாதிக்கணுங்கிற வெறிய பார்த்து அவளுக்காக மேல் அதிகாரிகளிடம் பேசி வாய்ப்பும் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்த எல்லாரும் வியக்கிற அளவுக்கு கடினமா உழைச்சாங்க நம்ம சுங்னே சாங். மேரிகோம் குத்துச்சண்டை பயிற்சியில ஈடுபட்டு இருந்ததா அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லலையாம். சொன்னா இது பெண்களுக்கான விளையாட்டு இல்லைன்னு சொல்லி அவங்க கனவுகளை அழிச்சிடுவாங்களோன்னு அவ சொல்லவே இல்லையாம். 2 வருஷம் கடினமா உழைச்சதுக்கு அப்புறம் அவங்க முதல்ல மாநில அளவுல நடக்கும் சப் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியில வெற்றி பெற்றாங்களாம். இதுக்கு அப்புறம் தான் மேரிகோம் என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு அவங்க அப்பா அம்மாக்கு தெரிய வந்துச்சான். அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சான் இது தெரிஞ்சதும். எப்படியோ தனக்கு இந்த விளையாட்டு கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட பயிற்சியை தொடர்ந்தாங்களாம். சிறிய உடல் அமைப்போட 45 கிலோ எடையுடன் இருந்தாலும் மேரிகோம் அதிக எடையுள்ள ஆண்களோட கூட மோதி வெற்றி பெறும் ஆற்றல் கொண்டவங்களாம். 2001ஆம் ஆண்டு பஞ்சாப்ல நடந்த தேசிய விளையாட்டு போட்டியில கலந்துக்க போகும்போதுதான் ஆன்லேர் கரோங் கோம்ன்றவங்கள சந்திச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரே மாநிலத்தில இருந்து வந்ததால இவங்க 2 பேருக்கிடையே ஒரு நல்ல புரிதல் உருவாகிச்சாம். அதுவே ஒரு நல்ல காதலாகவும் மாறிச்சாம். ஆனா மேரியோடைய அப்பா இவங்க காதலுக்கு உடனே ஒத்துக்கலையாம். 4 வருஷம் கழிச்சு மேரி அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட ஆன்லேரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. வருடத்துல
250 நாள் மேரிக்கும் பயிற்சியில ஈடுபட வேண்டியதாம். இதெல்லாம் பெரிய விஷயமா பொருட்படுத்தாம நம்ம ஆன்லேர் மேரிக்கு எப்பவுமே மிகப்பெரிய ஆதரவா இருந்துட்டே வராரு. இவங்களுக்கு குட்டியா அழகா இரட்டை ஆண் குழந்தைகள் ரெசுங்வார் குப்னிவார்னு பிறந்திருக்காங்க. 16 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி பயிற்சி ஆரம்பிக்கும் போது உடல் முழுக்க வலியும் ரணமும், இதோட குழந்தைகளை விட்டுட்டு வந்துட்டோமேன்ற ஏக்கம் வேற. ஆனா இதையெல்லாம் பொருட்படுத்தாம தீவிரமா விளையாடி 2012ஆம் ஆண்டுல நடந்த ஒலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கம் வென்று நம் நாட்டையே அவங்கள திரும்பி பார்க்க வச்சாங்க மேரிக்கும். அது வரைக்கும் எவ்வளோ தேசிய போட்டியில ஜெயிச்சிருந்தாலும் பெரிய அளவுல பணமோ பெயரோ கிடைக்கல. ஒலிம்பிக்ல பதக்கம் பெற்றதுக்கு பிறகுதான் பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, பத்மஸ்ரீ பட்டம், அர்ஜுனா விருது, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுன்னு பல விருதுகள் வாங்கியிருக்காங்க நம்ம மேரிக்கும். இவங்க வாழ்க்கைய படமாவே பிடிச்சு இந்தியில மேரிகோம்னு படமே வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இதுல நம்ம பிரியங்கா சோப்ரா தான் மேரிகோமா நடிச்சிருக்காங்க. சமீபத்துல நடந்த 2014ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுலயும் தங்க பதக்கம் பெற்று இந்திய நாட்டுக்கே மிகப்பெரிய புகழ வாங்கி கொடுத்திருக்காங்க நம்ம மேரிக்கும். எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல பிறந்திருந்தாலும் தன்னுடைய பெயரை இந்தியாவோட மிகப்பெரிய சரித்திரத்துக்குள்ள இடம் பெற வச்சுட்டாங்க. மெக்னிஃபிஷன் மேரின்னு இவங்கள செல்லமா கூப்பிட்டா தப்பே இல்லைங்க. இன்னும் இவங்க பல சாதனைகளை பெற்று நம்ம இந்தியாவுக்கு பேரு வாங்கி தரணும்னு வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு, நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு, நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல. உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல. மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு. எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன, உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. ஆடி கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன, உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு விட்டு சங்க
அத்தபத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு ஏன் அத்தபத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இத தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சான் சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல கல்லி நான் வந்த போற கல்லி உன் பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல கல்லி நான் வந்த போற கல்லி உன் பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Hello VIT, you're listening to VIT Community Radio, and now is the time to listen to Noble Lecture. The lecture is on health and diet and will be taken by Dr. Sushma Appaya. The title says it is healthy diet for a healthy heart. So healthy diet for a healthy heart. Though the topic here is the heart, please remember the heart is something which is the soul of our body. If our heart is fine and healthy, automatically all our body organs and everything, the metabolic rate, the metabolism, the complete body is fine and hale and hearty. We always say we are healthy. We always say it's a hearty welcome. So heart plays a very important role, not only in the younger generation, but right from the birth of a child till the day we say goodbye to this earth. So let's give the importance and let's try to understand exactly how the diet and the heart are related. So when we talk about heart, the first thing which comes into our mind is what is the balanced diet or what is diet? We all are aware about the diet, but unfortunately or fortunately have forgotten the word balance. In this world where the present scenario we are all running around so much, we are so busy with our schedules. Unfortunately, this balance is the one which we have forgotten. We have not forgotten to eat because our body demands it. But then, what happens to this diet? So, as per WHO, the World Health Organization, a balanced diet is the one which is required, which gives us the nutrients in the right quantity as well as the quality. But the nutrients is the one which I would like you to concentrate on. It's the nutrients which is very essential. We say there are the major nutrients and the minor nutrients in technical term when we speak of. All the nutrients should be provided for a normal body maintenance. It should be in the right quantity as well as the quality. See, for example, when we talk about the diet, that's what I just said is very important. It is that we should have the balance between the quality as well as the quantity of the diet. What we eat and how much you eat and how you eat. All the three things are extremely important. So you would understand this particular slide much better when we go into the next part of it. So when we come to the nutrients, what I just mentioned is the major nutrients which we all are having. We get to have energy. All of us need energy to work. It's not the energy what we get for the power production or the energy what we need as the wind energy. It is the energy what we need about our whole body to work. The day you have not had proper food, or the day you have not or you have eaten very less quantity, I'm sure you must have felt the giddiness or the dullness in your whole day's schedule. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுநர் பார்வை நிகழ்ச்சிகள் கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம திரு பரமேஸ்வரன் ஆதியகை மரபு விதை சேகரிப்பு மையம் ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம்.
சார் உங்களை பற்றின மேலும் ஒரு சிறு குறிப்பு நீங்கள் சொல்லுங்கள் சார். என்னோட பேர் பரமேஸ்வரனுங்க. என்னோட சொந்த ஊர் ஒட்டஞ்சத்திரம். நான் படித்தது பொறியியல் விமானவியல். நான் வாழ்ந்துட்டு இருந்த இடம் எல்லாமே கிராமம் சார்ந்த ஒரு வாழ்க்கை சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. படிப்பு அப்படிங்கிறது டவுனுக்கு போனதுனால பெருசாக அங்கே நாட்டம் இல்லை. அதனால் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு அப்பா அம்மாவோட சேர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது அவங்களுக்கும் பெருசாக விவசாயத்தில் பெரிய வருவாய் இல்லை, பொருளாதார அளவுலேயும் பெருசாக மேம்படலை. அதனால் அவங்களுக்கு எதுவும் உதவி பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நல்லா வெற்றிகரமாக இருக்கக்கூடிய அல்லது நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளை தேடி நாங்கள் ட்ராவல் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்மாழ்வார் ஐயாவோட பயிற்சி பண்ணை ஒன்று கரூரில் இருக்குது. அதோட பேர் வானகம். அங்கே போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிறக்காக 2014 போயிருந்தோங்க. ஒரு 5 நாள் பயிற்சி. அங்கே போயிருந்தப்போ அப்போ வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிடாத நிறைய விஷயங்களை, நம்ம என்னவெல்லாம் தப்பு பண்ணிகிட்ருக்கோம் விவசாயிகளா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அங்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அப்பா அம்மாக்கிட்ட சொல்லும்போது அவங்க பெருசாக அதில் ஈடுபாடு கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் எங்கள் கூட பயிற்சிக்காக வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்க அவங்க எல்லாமே இந்த நாட்டு விதைகளை எங்களுக்காக சேகரித்து தர சொன்னாங்க. அவங்களுக்காகத்தான் முத நாட்டு விதைகளையெல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தோம். சேகரித்த விதைகளை நாங்கள் வச்சுட்டு இருக்கும்போது நிறைய வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் அவங்களோட தேவைகளுக்காக கேட்க ஆரம்பித்தாங்க. அதே சமயம் இந்த மாதிரி வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க அவங்களோட விதைகளை எங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த விதைகளுக்காக ஆரம்பித்த இந்த விஷயம் அடுத்து என்னபடியாச்சுன்னா, வீட்டு தோட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து நின்னது. நிறைய பேர் தோட்டம் அமைச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற விதைகளை வச்சு அவங்களுக்கு தோட்டம் அமைச்சு கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போது என்ன ஆச்சுன்னா, நீங்களே எவ்வளோ நாளைக்கு தான் வந்து தோட்டம் அமைச்சு கொடுப்பீங்க, எங்களுக்கு பயிற்சியாக கொடுங்கன்னு நிறையா கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ 2015 வீட்டு தோட்டம் அமைச்சு கொடுக்கறது, இந்த தோட்டத்துக்காக பயிற்சி கொடுக்கறது, இந்த விதைகளை சேகரிக்கிறது, கேட்குறவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் எங்கள் தோட்டத்திலேயே நாங்கள் சேகரிக்கிற விதைகளையெல்லாம் ஒரு விதை வங்கி மாதிரி வச்சுட்டு ஸோ அதை பாதுகாத்துட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக இப்போ ஒரு 250-300 ரகமான விதைகளை சேகரித்து வச்சுட்டு ஸோ இந்த விஷயங்களை மட்டும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோங்க. வீட்டு தோட்டத்துக்கு நீங்கள் வந்து பயிற்சி தந்துட்டுருக்கிறீங்க. மாடி தோட்டம் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த விழிப்புணர்வு வந்துருச்சு சார். அவங்களே வந்து நம்ம உண்ணக்கூடிய காய்கறிகளை நம்மளுடைய வீட்டில் இருந்தே எடுத்துக்கணும், நம்ம தயாரித்து மாடி தோட்டம் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இதை செயல்முறைப்படுத்திட்டும் இருக்கிறாங்க. நிறைய வீட்டு மேலெல்லாம் கூட வந்து மாடி தோட்டங்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நல்லா சொன்னீங்க, மாடி தோட்டம் போடுறவங்களுக்கு நாங்கள் ஆதியகை மரபு விதை சேகரிப்பு மையம் மூலமாகவும் நிறையா செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ வீட்டு தோட்டத்துக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும் சார்? இப்போ நார்மலாக ஒருத்தர் வீட்டு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அது வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ ஒரு தனி நபருக்கு ஒரு 100 சதுர அடி இடம் தேவைப்படுது அடிப்படையில். ஒரு குடும்பத்துக்கு அப்படிங்கும்போது ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு சென்ட் இடம் இருந்துச்சுன்னா போதும். ஒரு குடும்பத்துக்கான காய்கறி தேவைகளை வருஷம் முழுக்க அவங்க கடைக்கே போக தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே உற்பத்தி பண்ணிக்க முடியுது. ஸோ இது விவசாயிகளாக இருந்தாலும் கூட ஒரு சென்ட் இடத்த ஒதுக்கி இதை நம்ம செஞ்சு பார்க்குறது மூலமாக நம்மளோட வீட்டு தேவைக்கு கடைக்கு போக தேவையில்லை. ஸோ எல்லாருமே அந்த ஒரு சென்ட்லேயே நம்ம காய்கறிகளை பூர்த்தி பண்ணிக்க முடியுது. இப்போது நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் நம்மளே பயிர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க மாடி தோட்டத்திலேயே. இப்போ இந்த மாடி தோட்டத்தில் செடிகள் வைக்கலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்னென்ன செடிகள்லாம் வந்து மாடி தோட்டங்களை வச்சா நல்லா வளரும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட வீட்டு தேவைக்கு வேணுங்கிற நம்மளோட குடும்ப தேவைக்கு வேணுங்கிற காய்கறிகள் எல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான். அந்த வகையில் நமக்கு வேணுங்கிற எல்லா விதமான காய்கறிகளையும் நம்ம எதெல்லாம் உணவுல காய்கறிகள்னு எடுத்துக்கிறோமோ இது எல்லாத்தையும் நம்ம வீட்டு தேவைக்கு உற்பத்தி பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீரைகள். நமக்கு வீட்டுக்கு கீரை தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 சதுர அடி இடம் இருந்துச்சுன்னா போதும், நம்ம வீட்டு தேவைக்கு கீரைகளை உற்பத்தி பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் பூக்கள். இந்த மூலிகைகள் பூக்கள்லாம் எதுக்காக அப்படின்னா வெறுமனே எங்கள் அழகுக்காக மட்டுமல்ல, நமக்கு எதுவும் சின்ன நோய் பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் கூட இந்த மூலிகைகளை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று, வீட்டு தோட்டம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறது காய்கறிகளுக்கு மானது மட்டும் இல்லை. காலையில் எழுந்ததும் நம்ம டீ குடிப்போம். எல்லாருமே ஆர்கானிக் அப்படிங்கிற விஷயத்துக்காக தேடி ஓடிட்டுருக்குறோம். ஏன் ஆர்கானிக் காய்கறி வேணும்னா, ஒரு விவசாயி நஞ்சான உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய விவசாயத்தில் நஞ்சை பயன்படுத்துகிறாங்க. அதனால் நஞ்சு இல்லாத காய்கறி வேணும் அப்படிங்கிறக்காக காய்கறி தோட்டம். ஆனால் காலையில் நம்ம குடிக்கிற டீ வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேட்டில் இருந்து வருது. அந்த எஸ்டேட்டில்
இவங்க சின்ன டேங்கை போட்டு எதுவும் விஷத்தை தெளிக்கிறது இல்லை, பெரிய பெரிய டிராக்டரில் கொண்டு வந்து தான் விஷத்தை தெளிக்கிறாங்க. அப்போது நம்ம முதல்ல தவிர்க்க வேண்டியது அந்த டீ காஃபி இது மாதிரியான விஷயங்களை தான். இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலையே கொஞ்சம் மூலிகைகளையும் கொஞ்சம் பூக்களையும் நம்ம வளர்த்துனா போதும். அந்த டீ காஃபிகள் நம்ம வெளியில் வாங்க தேவையில்லை. அதே மாதிரி தான் காய்கறி, கீரை, அதுக்கடுத்து மூலிகை. ஸோ இதெல்லாமே நம்ம வீட்டு தேவைக்கு வச்சுக்க முடியும். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போது கழிவுகளை பயன்படுத்தி அதன் மூலமாகவே வந்து உரம் தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ட்ரைனிங் செக்ஷன் எடுக்கும்போது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய கழிவுகள் பற்றி சொன்னீங்க. கரும்பு சோகை கழிவுகள் இதை வச்செல்லாம் கூட வந்து உரம் ஈஸியாக தயாரிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது கழிவுகளை பயன்படுத்தி நல்ல ஒரு உரமாக மாற்றணும் அப்படின்னா என்னென்ன கழிவுகளை பயன்படுத்தி ஒரு உரமாக மாற்றலாம்? இப்போது வீட்டு தோட்டத்துக்கு அடிப்படையான தேவை அப்படிங்கிறது மண். இப்போ எல்லா பக்கம் மண் இல்லாத விவசாயம் அப்படிங்கிற முறையெல்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்குது. ஸோ நமக்கு செலவில்லாமல் பண்ணணும், மெனக்கெடாமல் பண்ணணும்னா மண்ணை அடிப்படை ஆதாரமாக பயன்படுத்தணும். மேல் மண் நல்ல வளமான மண், இது ஒரு 30% வேணும். ஸோ இந்த மண் கூட எருவை சேர்க்கணும். அது ஆடு மாடுகளோட கழிவுகளோ இல்லை வெளியில் கால்நடை கழிவுகள் எது கிடைச்சதுனாலும் நமக்கு எடுத்து மண் கூட கலந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக மண்ணுக்கு உரமாக மாறும். அடுத்து இது கூட நம்மளை சுற்றியும் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவு. ஸோ காய்கறி கழிவுன்ட்டு இல்லை, ஒட்டுமொத்தமான கழிவு என்னென்னு பட்டியலில் போட்டோம்னா வீட்டுக்குள்ளே இருந்து கிடைக்கிற, கிச்சனில் இருந்து கிடைக்கிற காய்கறி கழிவு, பழங்களோட கழிவு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீ தூள், முட்டை ஓடு, அதுக்கடுத்து பூஜை அறைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் கிடைக்கும். ஸோ இந்த பூக்களோட கழிவு. அப்புறம் நம்ம வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போனோம்னாலும் நிறைய செடி கொடிகள், அது பச்சையோ காஞ்சதோ நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் கடைகள் நகர்ப்புறங்களில், கிராமப்புறங்களை கம்பேர் பண்ணும்போது நகர்ப்புறங்களில் எக்கச்சக்கமாக கரும்பு ஜூஸ் கடைகள் இருக்கும். ஸோ இந்த கரும்பு சக்கை, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கறி, அப்புறம் சாம்பல், அந்த மரத்தூள், இந்த மாதிரி நம்மளை சுற்றி எதெல்லாம் கிடைக்குதோ இதுகளை எல்லாம் வச்சு நம்ம தோட்டம் அமைச்சிக்க முடியும். இதில் மண் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கழிவுகள் எல்லாமே மக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துலேருந்து 1.5 மாதமோ 2 மாதமோ நேரம் எடுக்கும். இந்த 1 மாதம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மண்ணில் விதைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போது நல்ல வெயில் காலம் அப்படிங்கிறனால கரும்பு சக்கைகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இலையுதிர் காலம் அப்படிங்கிறனால இலைதலைகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இதை இப்போ சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்துக்கு நம்ம தோட்டம் அமைச்சிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நல்லா சொன்னீங்க சார். முதல்ல வந்து மாடி தோட்டம் பண்ணணும் அப்படின்னா நம்ம மண்ணை நல்லா வளமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மாடி தோட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ தோட்டங்கள், மாடி தோட்டங்கள் ஈஸியாக அமைப்பதற்கு ஈஸியான வழிகள் நிறையா சொன்னீங்க. இந்த பிளாஸ்டிக் கேன்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளுடைய வீட்டு பக்கத்துலேருந்து வச்சிருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஒரு மாடி தோட்டத்தை ஈஸியாக அமைக்க முடியும்னா என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம்? இப்போது நமக்கு இப்போது சாதாரணமாக வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அப்படின்னாவே க்ரோ பேக் போய் வாங்கணும், அப்புறம் மண்புழு உரம் வாங்கணும், காயற்பித்து வாங்கணும், மேலே க்ரீன் நெட் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே செலவு மிகுந்த தோட்டமாக இருக்குது. சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறவங்க தோட்டம் போட முடியாத சூழலில் செலவு மிகுந்ததாக இருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னா ரொம்ப செலவு குறைந்ததாகவும் நாங்கள் கிடைக்கக்கூடிய பொருட்கள் நம்மளை சுற்றியும் கிடைக்கிறதாகவும் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சேகரிக்கக்கூடிய இந்த கரும்பு சக்கை, மண், எரு இது எல்லாத்தையும் மக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இது எல்லாமே செலவு இல்லாததாக இருக்கும். அடுத்து இதெல்லாம் நிரப்புறதுக்கு ஒரு பொருள் வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று, நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி கேன், சாதாரணமாக அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வாட்டர் கேனில் வாங்குவாங்க, 20 லிட்டர் கேனில் வாங்குவாங்க. இதை நம்ம அவங்ககிட்டயே கேட்டோம்னா டேமேஜ் ஆன கேன் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அது 20 ரூபா, 30 ரூபா, 10 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணி கேனை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டோம்னாவே போதுமானது. அதை அடியில் ஓட்டை போட்டுட்டு மேலே டேப்பை கட் பண்ணி விட்டுட்டோம்னா இதில் நம்ம மண்ணை நிரப்பி விட்டு 1 மாதமோ 2 மாதமோ கழிச்சு செடி வச்சுக்கலாம். இது போக பழைய இரும்பு கடைகளுக்கு போனோம்னா அந்த 50 லிட்டர் பேரல், 30 லிட்டர் பேரல் இதெல்லாம் கிடைக்கும். சின்டெக்ஸ் டேங்க்கு கிடைக்கும். அப்புறம் பாத்திங் டப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன கிடைச்சதுனால நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாத்துக்கும் அடியில் ஓட்டை போட்டுட்டு மண்ணை நிரப்பி விட்டுட்டு 1 மாதமோ 2 மாதமோ நினச்சி விதைக்க வேண்டியது தான். இதில் என்ன பிரச்சனைனா, சின்ன தொட்டிகளாக இருக்கும்போது, அகலம் குறைவான தொட்டிகளாக இருக்கும்போது நிலத்தில் கம்பேர் பண்ணும்போது மாடியோட வளர்ச்சி, செடிகளோட வளர்ச்சி குறைவாக இருக்கும். இப்போ செடிகளோட வளர்ச்சி இன்னும் நல்லா வரணும்னா உயரமான தொட்டிகளை கம்பேர் பண்ணும்போது அகலமான தொட்டிகளை நம்ம வாங்கிக்கலாம். அகலமான தொட்டிகளும் போது
வேர்கள் நல்லா பரவலாக போகும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி விளைச்சலும் நல்லா இருக்கும். அப்போது இதுக்கு அடுத்த முறை நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு அகலம் அதிகமாக இருக்கக்கூடிய தொட்டிகளாக நம்ம எங்கேயும் கிடைக்குதுனா அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். மும்பையில் சில வீடுகளில் சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து செலவு குறைவான தோட்டங்கள் அமைச்சுக்கணும், அதே சமயம் விளைச்சலும் நல்லா வரணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க, சுற்றிலும் அந்த அதாவது தரைப்பகுதியை தண்ணி எதுவும் தேங்காத அளவுக்கு தயார் பண்ணிவிட்டு வெறுமனே சுற்றியும் செங்கல் வச்சு அதில் கரும்பு சக்கை இலதலைகளை நிரப்பி அதில் மண்ணையும் போட்டு விட்டு தோட்டம் அமைக்கிறாங்க. பெருசாக செலவில்லை, நிலத்தில் எந்த அளவுக்கு விளைச்சல் கொடுக்குதோ அதே அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போது இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம். இன்னும் சில பேர் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, தொட்டிகள்லேயே அமைக்கிறாங்க, தொட்டிகள் கட்டிக்கிறாங்க. வீடு கட்டும்போது புதுசாக வீடு கட்டுறவங்க எல்லாருமே ஒரு 4 அடி அகலத்தில் ஒரு 1.5 அடி 2 அடி உயரத்தில் நம்ம சாதாரண தண்ணி தொட்டி கட்டுற மாதிரியே தொட்டி கட்டிக்கிறாங்க. இது தரைப்பகுதியிலிருந்து ஒரு 1/2 அடி 1 அடி உயரமாக இருக்கக்கூடிய தொட்டிகளாக இருக்குது. இப்படி இருக்கிறனால இந்த நம்ம எதுவும் கறி கோழி இதெல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றவங்க கோழி வளர்க்குறாங்க. இவங்க இந்த கோழிகளை எல்லாம் கூட இந்த தொட்டிகளுக்கு அடியில் விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய தொட்டியில் காய்கறி தோட்டம் போட்டுக்கிறாங்க, கீழே இருக்கிற தொட்டியில் கோழிகள் வளர்த்திக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டில் கிடைக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் அந்த கோழி கொடுத்துட்றாங்க. அதை ஈஸியாக அந்த கழிவுலேருந்து கிடைக்கிற அந்த கம்போஸ்ட் எடுத்து கோழி கழிவை எடுத்து திரும்பவும் உரமாக பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இயற்கையில் எதுவுமே வந்து வேஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து இருக்குது சார். எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு உரமாக மாற்றிக்கலாம். இந்த விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது நல்லா சொன்னீங்க சார். இப்போது எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு சந்தேகங்கள் இருக்கும் சார். விதைக்கும் முறைகள் எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க, எப்படி நம்ம விதைக்கிறது, நம்ம போட்டோன்னே செடி வளர்ந்துருமா அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி விதைச்சா அந்த செடி நல்லா வளரும் இந்த மாடி தோட்டத்தில், அதை பற்றி சொல்லுங்கள். விதை அப்படிங்கும் போது இப்போது நம்மளை சுற்றியும் கிடைக்கக்கூடிய விதைகள், சந்தையில் கிடைக்கக்கூடிய விதைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அதிகமாக ஹைபிரிட் விதைகளாகவும் திரும்பவும் அதிலிருந்து விதைகள் எடுத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய விதைகளாகவும் விலை அதிகமாக இருக்கக்கூடிய விதைகளாகவும் இருக்குது. ஸோ ஒரு தக்காளியோட விலைன்னு போய் பார்த்தோம்னாவே 10 கிராம் 360 ரூபா. அது கிட்டத்தட்ட 1 கிலோ தக்காளியோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 36,000 40,000. சாதாரணமாக ஊர் ஃபுல்லாக கிடந்த அந்த பப்பாளி இன்றைக்கி விலை என்னென்னு கேட்டோம்னா 1 கிலோ பப்பாளி பழத்தோட விதையோட விலைன்னு பார்த்தோம்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் போகுது. அப்போது நம்மளை சுற்றியும் கிடைக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த நம்மளோட மரபு ரக விதைகளை சேகரித்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்படி சேகரிக்கிற விதைகள் என்னென்ன விதைகளை எல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவில் எதெல்லாம் நம்ம உணவுன்னு சொல்லி எடுத்துக்கிறோமோ, அது தானிய பயிர்களாகட்டும், எண்ணெய் வித்துக்களாகட்டும், பயிர் வகைகளாகட்டும், காய்கறி விதைகளாகட்டும், பழ மரங்களாகட்டும், இதோட விதைகளை எல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். நான் தான் எதுவும் தோட்டமே அமைச்சிக்கிறது இல்லையே, எனக்கு எதுக்கு விதை அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை. நம்ம சாப்பிட்றோம், ஸோ அதோட விதைகள்லாம் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம இப்போ பண்ணலைனாலும் பின்னாடி பண்ணலாம், நம்ம பண்ணலைன்னா நண்பர்கள் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி சேகரித்த விதைகளை விதைக்கணும். இப்படி விதைக்கிறதுல வீட்டு தோட்டத்துக்கு அடிப்படையாக காய்கறி விதைகள் தேவை. காய்கறி விதைகளில் ரொம்ப அடிப்படையான பார்த்தா கீரை விதையை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, ஒரு வருஷத்துக்குள்ளே விதைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் கீரை விதைகளுக்கு. ஒரு சதுர அடிக்கு 1 கிராம் விதை வீதம் விதைச்சோம்னா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, கத்திரி, மிளகாய் மாதிரியான நாற்று விட்டு நடக்கூடிய விதை. இந்த விதைகளையெல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு, அல்லது மழை தண்ணி கிடச்சதுனாவோ இல்லை கோமயம் கிடச்சதுன்னா அது கூட 10 மடங்கு தண்ணி கலந்தோ, ஆக மொத்தம் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நாற்று விட்டு நடவு செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து தக்காளி விதைகளை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விதைகள்னு பார்த்தோம்னா வெண்டைக்காய் விதை, அப்புறம் கொத்தவரங்காய், அப்புறம் அவரைக்காய், இந்த மாதிரி விதைகளை எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு விதைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்து பெரிய சைஸ் விதைகள்னு பார்த்தா கொடிக்காய்கறி விதை, பாவக்காய், பீக்கங்காய், புடலங்காய், சுரக்காய், பூசணிக்காய். இந்த விதைகளோட தோல் எல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும். சில சமயம் இதை விதைக்கும் போது முளைப்பு திறன் அப்படிங்கிறது குறைஞ்சி போன மாதிரி இருக்கும், சில விதைகள் முளைக்காமல் போயிருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தா இதோட தோலோட கெட்டித்தன்மை. அப்போ இதை என்ன பண்ணலாம், 1 நாளுங்கிறது 2 நாள் கூட விதைகளை ஊற வச்சு எடுத்து நடவு செய்யலாம். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து நடவு செய்யலாம். நைட்டு ஊற வச்சு காலையிலையோ அல்லது காலையில் ஊற வச்சு சாயங்காலமாக எடுத்து விதைகளை நடவு செஞ்சோம் அப்படின்னா அது சீக்கிரம் முளைச்சி வந்துக்கும். சார் ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், விதைகள் எப்படி விதைக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லாத்துக்குமே வந்து மண் நல்லா வந்து ஒரு தரமான மண்ணாக இருந்தால் தான் வந்து அதில் கண்டிப்பாக செடிகள் நல்லா செழித்து வளரும் கண்டிப்பாக. இப்போது நீங்கள் இன்றைக்கி எளிய முறை பஞ்சகாவியம் செய்கிறத பற்றி ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருந்தீங்க. இதை மாடி தோட்டங்கள் செய்கிறவங்களுக்கு பிரத்யேகமாக இந்த முறை பயன்படுத்தினா ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற மாதிரி. இப்போ இந்த எளிய முறை பஞ்சகாவியம் பற்றி சொல்லுங்கள்.
இப்போது பஞ்சகாவியம் அப்படிங்கிறது நம்ம மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 விதமான பொருட்கள் இருந்து நம்ம பண்ணுறோங்க. இது நாங்கள் வானகம் போயிருந்தப்போ எனக்கு அங்கே இருந்த பயிற்சியாளர் குமாரண்ணா அப்படிங்கிறவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும், நீ செஞ்சு பாரு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. சீக்கிரமாகவும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக என்னென்னா மாட்டோட 5 விதமான பொருள், சாணம், கோமயம், பால், தயிர், நெய், இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, இது இருந்துச்சுன்னா போதும். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவும் நம்ம பயன்படுத்தலாம். சாதாரணமாக கோமயம் கிடைக்குதுன்னா இதை தண்ணியில் கலந்து 10 மடங்கு தண்ணி சேர்த்து செடிக்கு ஊற்றி விடலாம், நல்லா வளரும். வெறும் சாணி கிடைக்குதுன்னா இதை 1-2 நாள் புளிக்க வச்சு தண்ணி ஊற்றி கூழு மாதிரி கரைச்சி புளிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரசம் மாதிரி எடுத்து செடிகளுக்கு ஊற்றி விடலாம், இப்போவும் செடி நல்லா வளரும். இந்த பால், தயிர் இதையும் செடிக்கு தனித்தனியாக ஊற்றி விடலாம், நல்லா வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும். வெறுமனே மோர் வீட்டில் கிடைக்குதுன்னா 5 மடங்கு 10 மடங்கு தண்ணி சேர்த்து செடிகளுக்கு ஊற்றி விடலாம், தெளித்து விடலாம். செடிகளுக்கு நல்லா பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். அதே சமயம் மோரெலாம் ஊற்றும்போது இந்த பூ பூக்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும், பூ உதிராமல் பாதுகாக்கும். இப்போ இந்த 5 பொருளை எல்லாம் நம்ம சேர்க்கணும். ஒன்றா சேர்க்கறதுக்கு அப்படின்னா இந்த 5 பொருள், சாணம் அப்படிங்கிறது ஒரு 250 கிராம் 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் வீட்டு தோட்டத்துக்கு. கோமயம் அப்படிங்கிறது ஒரு 1/4 லிட்ரு. இந்த பால், தயிர் இது எல்லாமே ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு அல்லது 200 மில்லி எடுத்துக்கலாம். நெய் ஒரு 50 கிராமு, நாட்டு சக்கரை ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும். முதல் நாள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சாணம் கூட நாட்டு சர்க்கரையையும் இந்த நெய்யையும் கலந்து சப்பாத்தி மாதிரி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். அடுத்த நாள் என்ன பண்ணிக்கலாம், இது கூட கோமயத்தை சேர்த்து நல்லா கலக்கும் போது நிறைய நுர வரும். எல்லாத்தையும் கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். ஸோ கோமயம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கோமயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 3வது நாள் அப்படிங்கும் போது பாலையும் தயிரையும் ஒன்றா கலந்துட்டோம் அப்படின்னா மூடி வச்சுக்கலாம். இந்த எடுத்து நிழலில் மூடி வைக்கணும். ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்கும்போது அதில் தொலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதில் வந்து மீத்தேன் வாயு உருவாகும். இந்த வாயு வெளியில் போகிறதுக்கு துணியில் கட்டி வைக்கலாம் இந்த வாயு பகுதியை, அல்லது எதுவும் டப்பாவில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது மூடியில் ஓட்டைகள்லாம் போட்டு வைக்கலாம். 4வது நாள்லேருந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். பயன்படுத்துறதுனா 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும், அதே சமயம் பூச்சிகள் வராமல் தவிர்க்கவும் செய்யும். ஏன்னா அதில் கோமயம் இருக்குது, சாணம் இருக்குது. இதை மண்ணுக்கு ஊற்றி விடலாம். மண்ணுக்கு ஊற்றி விட்டோம் அப்படின்னா செடிகள் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும், நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து இதை கம்போஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். காய்கறி கழிவுகளெல்லாம் கம்போஸ் பண்ணுறோன்னா இதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணி தெளித்து விடலாம். தெளித்து விட்டோம்னா அதில் இருக்கிற உயிர்கள் அந்த கழிவுகளை மக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த பஞ்சகாவியத்தை எடுத்து விதை நேர்த்தி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சகாவியம் கலந்த இந்த தண்ணியில் ஊற வச்சு விதைகளை எடுத்து விதைக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் இந்த பஞ்சகாவியம் உதவியாக இருக்கும். இப்போது இந்த பஞ்சகாவியம் மட்டுமே வந்து நல்ல ஒரு உரமாக பயன்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுவே ஒரு போதுமான அளவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த பஞ்சகாவியம் பயன்படுத்தி மட்டுமே வந்து நம்ம பயிர் செய்யலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும் சார். காய்கறிகள் அப்படின்னாலே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காய்கறிகள் வரும் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த காய்கறிகள் நல்லா செழித்து வளரும், எப்பப்பெல்லாம் எந்தெந்த செடி நம்ம பயிர் பண்ணால் அந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. குறிப்பாக நீங்கள் வந்து ஆடி மாதம் அவரை விதைக்கணும் அது மாதிரி
வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்குது விஐடி 90.8. இது உங்கள் விஐடியின் சமுதாய வானொலி. இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னென்னா சைபர் கிரைம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது அறிவாளம் வித் மீ ஆஜர் ரிஷ். நம்ம கூட கெஸ்ட்டு வந்து தனுஜா வந்திருக்காங்க. ஹாய் தனுஜா. ஹலோ மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க ரிஷ் பிரவீன்? ஸோ ஓகே, சைபர் கிரைம் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நீங்கள் ரெடியா? நான் ரெடி தான். ஸோ ஆன்லைன் ஸ்கேம்ஸ், சைபர் கிரைம்ஸ்னால் என்னென்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சைபர் கிரைம்னால் வந்து டிஜிட்டல் ஹார்ட்வேர் எல்லாத்தையும் வச்சு மக்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவை முதல்ல கலெக்ட் பண்ணிக்கணும். அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மூலமாக எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்றது தான் சைபர் கிரைமோட ஒரு அவுட்லைன் வச்சுப்போமே. ஸோ முதல்ல இந்த சைபர் கிரைம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஃபிஷரின்னு சொல்லுவாங்க. ஃபிஷரின்னா தூண்டில் மீன் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மீன், சைபர் கிரைம் பண்ணுறவங்க வந்து மீன் பிடிக்கிறவங்க. அவங்க உங்களோட டேட்டாவை தூண்டில் போட்டு எப்படி பிடிக்கிறாங்கன்றது. இப்போது இந்த சைபர் கிரைம் பொதுவாக எப்படி இருக்குன்னா, ஒரு மெயில் மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த மெயிலில் நீங்கள் இருக்கிற லிங்க்கோ டாக்குமெண்ட்டோ கிளிக் பண்ணால் வைரஸ் அனுப்பி உங்களோட டேட்டா எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. அந்த டேட்டாஸ் எப்படி இருக்குன்னா, உங்களோட வயசு, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், இது போல் பல விஷயங்கள் இருக்கும். ஸோ ஆன்லைன் ஸ்கேம்ஸ்னால் என்ன அப்படின்னா, சைபர் கிரைம்லேருந்து ஆன்லைன் ஸ்கேம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ். இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன்லேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம நினைப்போம் சில சாதாரண இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுனால என்ன ஆகிடும்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் ஃபோன் நம்பர் தானே கொடுத்தேன், அவங்களுக்கு எப்படி என் பேங்க் டீட்டெயில்ஸ் கிடச்சிது அப்படின்னு நினைக்கலாம். இப்போ ஒருவேளை உங்கள் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட கிடச்சி பேங்க் டீட்டெயில்ஸே அவங்களால ஹேக் பண்ண முடிஞ்சால் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸே அவங்களால எடுக்க முடியும். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்தாலே இந்த யூபிஐ இதில் உடனே நம்ம பேங்க் இன்ஃபர்மேஷன் காட்டிடுது. உங்களுக்கு எப்படி காட்டுதோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் காட்ட வாய்ப்பு இருக்குது. இதே போல் தான் உங்களோட முன்னாடியெல்லாம் சைபர் கிரைம் ஆன்லைன் ஸ்கேம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, உங்கள் கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லுங்கள் சாப் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குவாங்க. அப்புறம் நான் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 6000 ரூபாய் போடணும், உடனே வந்து உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள், உங்களோட சிவிவி சொல்லுங்கள், உங்கள் ஓடிபி சொல்லுங்கன்னு ஆரம்பிப்பாங்க. பட் இப்போ வந்து அதிலிருந்து ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு நம்புகிறேன். அறியாமை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு எது தெரியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை விட ஜாஸ்தியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஸோ மக்களே நம்ம என்ன பண்ணுறோன்னு தெளிவாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவன்கிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவனோட ஆசையை தூண்டணுன்றது தான் இவங்களோட மோட்டிவே. சரி ஓகே, சைபர் கிரைம் எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம். இது எப்படி வளருது அப்படின்றத பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டலைசேஷன். அதாவது நம்ம எல்லாருக்கிட்டேயும் இன்டர்நெட்டும் இருக்குது, மொபைலும் இருக்குது. ஒரு கட்டத்தில் ஒரு கம்பெனி வந்து ஃப்ரீயாக இன்டர்நெட்டும் கொடுத்துட்டாங்க மக்களுக்கு ஒரு வருஷம். அதனால் எல்லாருக்கிட்டேயும் மொபைல் வந்துருச்சு. இப்போது கோவிட்க்கு அப்புறம் மொபைலோட யூசேஜும் டேட்டாவோட யூசேஜும் அதிகமாகிடுச்சு. இப்போ எல்லாருமே ஆன்லைனில் சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறோம், ஷாப்பிங் பண்ணுறோம், பேங்கிங் பண்ணுறோம். ஸோ இதனால் டிரான்சாக்ஷன்ஸும் ஈஸியாக இருக்குது, அதே மாதிரி ஏமாந்து போகிறது ஈஸியாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, அவேர்னஸ் கம்மியாக இருக்குது மக்கள்கிட்ட. இப்போது வேரியஸ் ஏஜ் குரூப்ஸ்கிட்டையும் இது வந்துருச்சு, ஃபோன்ஸ் வந்துருச்சு. இப்போது வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலைல குட் மார்னிங் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கையிலையும் ஃபோன்ஸ் வந்துருச்சு. பட் அவங்களுக்கு தேவையான அவேர்னஸ் இன்னும் வரலையோன்னு டவுட்டாக இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சைபர் செக்யூரிட்டியோட சட்டங்கள் வந்து சைபர் கிரைமுக்கு வந்து சட்டங்கள் ரொம்ப பலப்படுத்தினாவும் இல்லை, ரொம்ப டிஃபைன்டாகவும் இல்லை. அது இன்னும் பிரச்சனையாகவே இருக்குது. இப்போது நம்மளை விட ஜாஸ்தி டெக்னாலஜி கவர்மெண்ட்டை விடையோ இல்லை நம்மளை சாதாரண மக்களை விடவோ நம்மளை ஏமாற்றவங்களுக்கு ஜாஸ்தி டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி நிறைய இது தெரிஞ்சிருக்கனால அவங்க நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. அப்புறம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம எல்லாமே ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணிடுறோம். ஸோ அதனால் அடிக்கடி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால அவங்க ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்க யூபிஐலேருந்து இவ்வளோ காசு போகுது, ஸோ இவங்ககிட்டேருந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஈஸியாக இருக்குது நம்மளை ஏமாற்ற. அப்புறம் வந்து எவிடன்ஸ் வந்து சைபர் கிரைமில் ஏமாற்றும் போது எவிடன்ஸை ஈஸியாக மறைச்சிடுறாங்க. அவங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்னா, ஒரு 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 கொள்ளை முடிச்சிட்ட உடனே அவங்களோட சிம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். அவங்க ட்ராக் பண்ணுறது கஷ்டம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே ஈஸியாகவே கிடச்சிடுதில்ல. 1000 ரூபாய்க்கு ஃபோனு, 15 ரூபாய்க்கு ஒரு டேட்டா,
இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடுது. ஸோ ஈஸியாக எல்லாரும் நம்மளை முன்னாடியெல்லாம் டேட்டா வாங்கணும்னா ரொம்ப செலவு பண்ணோம். இப்போ வந்து டேட்டா ஓரளவுக்கு அக்சசபிள். அந்த இந்தியாவிலேயே மொத்தவள்ளி இந்தியாவில் வந்து டேட்டா ஓரளவுக்கு சீப்பாக கிடைக்கிது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் துபாயில் இருக்கும்போது கூட சொன்னால் அங்கே ஒரு 3 GB டேட்டாவே 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்களாம். நம்ம இங்கே ஈஸியாக வாங்கிட்டுறோம். ஒரு மாதத்துக்கு 2 GB யூஸ் பண்ணிக்கினா 600 ரூபா அந்த மாதிரி. ஆமாம், இப்போ வந்து டேட்டா அவைலபிலிட்டியும் அதிகமாகிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஆன்லைன் ஸ்கேம்ஸை நம்ம பார்ப்போம். முதல் ஸ்கேம் எப்படின்னா, உங்களுக்கு வந்து வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு ஏமாற்றுவாங்க. இது எப்படின்னா, கோவிட் டைமில் வந்து எல்லோரும் வீட்டில் இருந்தப்போ ஆன்லைன் ஒர்க்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. இது இப்போ ரீசெண்டாக எனக்கு கூட வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ அனுப்புவாங்க, அதுக்கு நம்ம லைக் போட்டு இது பண்ணிட்டோன்னா உங்களுக்கு காசு வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றி பேச தான் நான் இன்னைக்கு கெஸ்ட்டை கூப்பிட்டேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் இப்போ படிச்சுட்ருக்கா. நம்ம என் வயசு தான். ஸோ படிச்சுட்ருக்கா. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் எனக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் அனுப்புன்னு கேட்டாள் முதல்ல. சரி, நான் 100 ரூபா தானே அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறமா வந்து அவள் திருப்பி என்கிட்ட 300 ரூபா இருந்தால் அனுப்பு அப்படின்னு கேட்குறான். நான் இவ்வளோ சீக்கிரம் ஏன்டி காசு கேட்டுகிட்டே இருக்கேன், என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஸோ அப்புறம் அவள் சொன்னால் அவள் வந்து ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலாம் ஆன்லைனில் ஈஸியாக சம்பாதிக்கிறது எப்படின்னு. அதனால் அவள் ஆன்லைன், அதுவும் அவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுத்தக்கூடாது, நான் அவளே சம்பாதிச்சிக்கலான்ற அந்த ஆசையில் அவளும் பண்ணான். ஸோ முதல்ல அவங்களுக்கு ஒரு 100 ரூபா அனுப்புவாள். அந்த 100 ரூபாய்க்கு அவங்க திருப்பி 200 ரூபா அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பிடிச்சோன்னே அவளுக்கு அந்த ஆசையாயிடுச்சு, இவ்வளோ ஈஸியாக பணம் கிடச்சிச்சு, டபுள் மடங்கு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் அதில் இதுவாக இறங்க ஆரம்பித்தான். ஸோ உடனே வந்து ஃபஸ்ட்டு 5000 ரூபான்னு போட்டவ 5000 ரூபா வந்த உடனே 7000 ரூபா வந்துச்சுன்னு சொன்னான். அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட அவங்க அம்மா கிட்ட இருக்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் போட்டு 40000 ரூபாய்க்கு மேலே போட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டாஸ்க்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமில் அவளுக்கு டவுட் வந்துச்சு, அவள் கேட்டால் அது நடக்குமான்னு. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதே மாதிரி மற்றவங்களுக்கு நடந்திருக்கு பாருங்கள், சிலருக்கு 1 லட்ச ரூபா கிடச்சிருக்கு, சிலருக்கு 5 லட்ச ரூபா கிடச்சிருக்கு, இதனாலே நீங்கள் பணக்காரங்களா ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவெல்லாம் அதை நம்பி காசு போட ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஒரு இதில் சொல்லிட்டாங்க, நீங்கள் இன்னும் 30000 ரூபா போட்டாகணும், நீங்கள் 30000 ரூபா போட்டு இந்த எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரேடியாக உங்கள் பேங்க்குக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்துடும்னு சொன்னாங்க. ஸோ அவளும் அங்கே கேட்டு பார்த்தா இங்கே கேட்டு பார்த்தா என்கிட்ட கேட்டா. ஸோ நானும் வந்து சரி, நான் ஃபஸ்ட்டு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் இது. அதுக்கப்புறம் சரி உண்மைதானோ போல இருக்குன்னு, அந்த அளவுக்கு ஏமாற்றிட்டாங்க எங்களை. தானே நம்ப ஆரம்பிச்சோம். சரி நாங்களும் கேட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் காசு அனுப்ப முடியல. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவள் திருப்பி அவங்களை காண்டாக்ட் பண்ண பார்க்குறேன். சரி, இது வரைக்கும் என்னால் முடியல, இது வரைக்கும் நான் பண்ணதை என் ஒரிஜினல் காசாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் பார்த்தா அவள் எந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாலும் அந்த நம்பர்லேருந்து அந்த நம்பருக்கு மெசேஜே போகல, பிளாக் ஆகிடுச்சு. அவளை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவள் ஏமாந்துட்டான். ஓகே, நீங்கள் இதை பற்றி போலீஸ்கிட்ட சொல்லையா? போலீஸ்கிட்ட சொன்னாங்க, போலீஸ்கிட்ட சொல்லி ட்ரை பண்ணோம். நாங்கள் அவங்க அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி இது பண்ணி பார்த்தோம். ஆனால் சைபர் கிரைமால் எதுவும் பண்ண முடியல. ஆக்சுவலாக போலீஸ் வந்து ஏன் அது எதுவுமே பண்ண முடியலன்னா, அவங்க வந்து நீங்கள் இழந்தது வந்து 48000 வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் பண்ணவங்க வந்து மோஸ்ட்டாக நார்த் இந்தியா ஃபாரினர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் பிடிக்கணுன்னா லைக் ஒரு 2 லட்சம் அப்படி செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இழந்த 48000 நீங்கள் எடுக்கணுன்னா 2 லட்சம் செலவாகுது. ஸோ வந்து நீங்கள் ஒரு 10 லட்சம் அப்படி இழந்துட்டிங்கன்னா தான் அவங்க ஆக்ஷன் எடுக்கவே ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா இது வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. நான் வந்து ஒரு மீம் பேஜ் வச்சுருந்தேன். ஒரு 30000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து என்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா வந்து ஒரு லிங்க் இருக்கும், அது மூலமாக ப்ராடக்ட் வாங்கினா எனக்கு வந்து ஒரு கமிஷன் வரும். ஒரு 100 ரூபா பொருள் அவங்க வாங்குறாங்கன்னா எனக்கு ஒரு 15% கமிஷன்னா 15 ரூபாய் எனக்கு வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து லீகல் தான். பட் இதிலே வந்து ஸ்கேம் ஒன்று பண்ண பார்த்தாங்க. அதாவது என்னையே ஸ்கேம் பண்ண பார்த்தாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொம்மை விற்கிறோம், அந்த பொம்மையை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்க, அதுலேருந்து வர கமிஷன் வந்து உங்களுக்கு அப்படின்ற மாதிரி லெஜிட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப யோகிய மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானே ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்தில் நம்பிட்டேன், உண்மையாக தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த வெப்சைட் போயிட்டு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா மதர்ஸ் டேன்னு போட்டிருந்தாங்க. அதுவும் சம்மந்தமே இல்லாத நாள். மதர்ஸ் டே வந்து ஆகஸ்ட் மந்த்து, நான் அந்த லிங்க் பார்க்குறது வந்து பிப்ரவரி மந்த்து. அவன்கிட்ட என்னோடய யூபிஐ ஐடிலாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உஷாராயிட்டு அவனை கழுவி ஊற்றிட்டு என்னோடய யூபிஐ ஐடியும் மாற்றிட்டேன். ஸோ அடுத்த வகையான ஸ்கேமுக்கு நம்ம போவோம். இப்போ வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கேம். இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னா, முன்னாடியெல்லாம் வந்து யாராச்சும் ஒருத்தரோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிவிட்டு அவங்க பேசுகிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸில் எல்லாருக்கும் காசு கேட்பாங்க.
இப்போ அப்படி இல்லை, ஏஐ வச்சு அவங்கள மாதிரியே பேச வச்சு அப்படி நிறைய ஸ்கேம்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கேம், லைக் ஒருத்தர் மாதிரி ஏமாற்றி காசு வாங்குறாங்க. ஒரு ஜென்ரேஷன் வரைக்குமே கூட சைபர் கிரைமில் மிரட்டுவாங்க, அதாவது சம்மந்தப்பட்டவங்கள மிரட்டுவாங்க காசு கொடுங்கன்னு. ஆனால் அந்த டைமில் மிரட்டுறது கூட அவங்க இது பண்ணல, டைரெக்டாக பணம் எடுத்துடுறாங்க ஆன்லைன்லேருந்து. ஆமாம். ஸோ இது இன்னொரு வகையான ஸ்கேம் பார்த்திங்கன்னா லாட்ரி ஸ்கேம். அதாவது நீங்கள் இவ்வளோ பணம் ஜெயிச்சிருக்கீங்க. சில டைம் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் வாட்ஸ்அப்பில், நீங்கள் வந்து ஐஃபோன் ஜெயிச்சிட்டிங்க, இந்த லிங்க்கை வந்து 15 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு வந்து ஐஃபோன் கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷரி லிங்க். அது மூலமாக நீங்கள் உங்களோட டேட்டாஸ் இழக்க வாய்ப்பு இருக்குது, உங்கள் ஃபோனில் வந்து வைரஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லிங்க் வந்து நீங்கள் பாதிக்கப்படுறதும் இல்லாமல் மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அறியாமை தான். நம்ம எஜுகேட் பண்ண தான் இந்த ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த வகையான ஸ்கேம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம். அது எப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி பல சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து உண்மையானது மாதிரி இருக்கும். அப்படி நம்ப முடியாத விலையில் வந்து பொருட்கள் தருவாங்க. நம்ம வந்து லைக் உண்மை தானேன்னு நினச்சி காசு அமுச்சிடுவோம். அமுச்சிட்டு பார்த்தா அந்த பொருள் வீட்டுக்கே வராது. இந்த எனக்கு நடந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி கூட நான் என்ன பண்ணேன்னா, நான் பொருள் வாங்கலான்னு பார்த்தா அந்த ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் இதை விட சரி நம்ம வாங்கிடலான்னு சொல்லி நான் அந்த பேஜை சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 2 நாளுக்கு அப்புறமா எங்கள் அப்பா எனக்கு காசு அனுப்பிச்சு அதே பேஜுக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பேஜ் என்னால் ஓப்பன் பண்ண முடியல. ஆமாம், அவங்க முடிச்சுட்டு அவங்க வேறு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு வேறு ஸ்கேம் கண்டினியூ பண்ணி போகிறேன். ஸோ இவ்வளோ ஈஸியாக நம்ம எவிடன்ஸ் மறைக்கப்படுது, மக்களே தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது ரிலேட்டடாக சில ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்கேம் வந்து எந்த வயசில் இருக்கிறவங்க நிறைய ஸ்கேம் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் நினைப்போம் வயசானவங்க தான் ஸ்கேம் நிறைய ஆகுறாங்க, அவங்களுக்கு தான் தெரியலன்ட்டு. பட்டு இங்கே சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸ்கேம் ஆகிறது மொத்தமே அடல்ட் அண்டு டீனேஜர்ஸ் தான். அவங்க என்ன தான் ஸ்கேம் ஆனாலும் வயசானவங்க ஸ்கேம் பண்ணும்போது நிறைய இழந்துடுறாங்க, டீனேஜர்ஸ் கம்மியாக இறந்துடுறாங்க. பட் ஸ்டில் இழப்பு தான். நம்ம உழைச்சி சம்பாரிச்ச காசு ரூபா இருந்தாலும் முக்கியமான மேட்ரு. ஸோ இந்த ஸ்கேமில் வந்து சின்ன பசங்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னா, இப்போ உங்கள் தனுஜா சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வேலை காசு இழந்த மாதிரி தான். அதே மாதிரி வயசானவங்க வந்து ஈஸியாக ஏமாற்றப்படுறாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா, அவங்களோட மெயின் டார்கெட் வந்து அடல்ட்ஸ் தான். ஆமாம், ஃபோனை ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறவங்கள தான் அவங்களோட மெயின் டார்கெட். ஆமாம். ஸோ இப்போ இந்த சைபர் க்ரைம் நீங்கள் சப்போஸ் ஏமாற்ற பார்த்துட்டீங்க, யாரோ ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி ரிப்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சைபர் க்ரைம் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1930, அதாவது 1930. இந்த நம்பர் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. சைபர் க்ரைம் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1930. ஸோ இது வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி ரிப்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். www.cybercrime.gov.in அப்படின்ற வெப்சைட் போயிட்டு சைபர் க்ரைம் போர்ட்டல் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஃபைல் கம்ப்ளைண்ட் ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கும். ஃபைல் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் ஐ அக்செப்ட்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு அதாவது உமன் ஆர் சில்ட்ரனுக்கு எதிரான ரிப்போர்ட்டா இல்லை சைபர் க்ரைம் ரிப்போர்ட்டான்னு கேட்கும். நீங்கள் ரெண்டுத்தில் எதுவோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ரெஜிஸ்டர் நியூ யூசர், அதாவது புதுசாக நீங்கள் ஒரு போர்ட்டலுக்குள்ளே போகிறீங்க, அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அது கொடுத்துருங்க. அப்புறம் சைபர் க்ரைமோட நேச்சர், அதாவது எந்த மாதிரி சைபர் க்ரைம் அப்படின்றத பற்றி எப்படி ஏமாந்தீங்க, அதை ஒரு லிங்க் அனுப்பிச்சு விட்டாங்களா இல்லை நீங்களே காசு போட்டிங்களா? ஏமாத்துறது மட்டும் இல்லை, எந்த மாதிரி லைக் யாராச்சும் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்களா, யாராச்சும் உங்ககிட்ட காசு கேட்டு இது பண்ணுறாங்களான்ற மாதிரி சைபர் க்ரைம்ஸ் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து எந்த பிளாட்ஃபார்மில் எழுந்தீங்க, இப்போது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் இழந்துட்டிங்களா இல்லை ஏதாச்சும் வைரஸ் வந்துச்சா அப்படின்ற மாதிரி. ஆல்சோ நீங்கள் வந்து 1500 வார்த்தைக்குள்ளே அந்த ஈவெண்ட்டை, அதாவது எப்படி ஏமாந்தீங்கன்றதை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். அப்படி உங்களால் ஆன்லைனில் பண்ண முடியலன்னா எல்லா பெரிய ஊர்லேயும் வந்து ஒரு சைபர் க்ரைம் செல் இருக்கும். நீங்கள் நேரடியாக போய் கூட உங்களுக்கு பக்கத்தில் இருக்க காவல்துறைக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆமாம், இப்போ வந்து நீங்கள் அந்த 1500 வார்த்தைகள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை சஸ்பெக்ட், அதாவது யார் அப்படி பண்ணாங்க, அவங்க எப்படி பேசுனாங்கன்றதை பற்றி நீங்கள் ஒரு டீட்டெயில்ஸ் இது ப்ரொவைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து
ஒரு பில் மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் அந்த இது எப்படி இருக்குன்ட்டு. ஆல்சோ வந்து சில நேரம் வந்து நம்ம மொபைல்ஸ் வந்து தொலைச்சிரும், இல்லை யாராச்சும் திருடிடுவாங்க. அது நம்ம கண்டுக்காமல் விட்டுருவோம். பட் அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா அந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணி வேறு ஏதாவது சைபர் கிரைம்ஸ் பண்ணலாம். அந்த சிம் கார்டை வந்து நம்ம ஈஸியாக பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நெட்வொர்க் ப்ரொவைடருக்கு கால் பண்ணிங்கன்னா 25 ரூபா கொடுத்து ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா வேறு சிம் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சிம்மை பிளாக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஸ்கேம் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சால் உடனே வந்து பேங்க்குக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்மில் இழக்கிற காசுக்கு வந்து பேங்க் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அண்டு உங்கள் காசு நீங்கள் தான் பத்திரமா இருக்கணும். உண்மைதான் மக்களே. அப்புறம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசுவோம். சரி, முதல்ல நீங்கள் இப்போ யாருக்கோ உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் வேறு யாருக்குன்னா காசு அனுப்புனீங்கன்னா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் எடுத்து ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண ஏமாந்துட்டீங்கன்னு தெரிஞ்சு ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணோன்னா உங்கள் சைடில் கொஞ்சம் எவிடன்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சூஸ் பண்ணுற வெப்சைட், இப்போ ஒரு வெப்சைட்டை நான் பார்க்க போகிறேன்னா நீங்கள் எப்படி வெப்சைட் யூஸ் பண்ணணும்னா HTTPSன்னு இருக்கும். அந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் இருக்குது. HTTP அந்த மாதிரி வெறும் 4 லெட்டர் HTTP இந்த 4 இருந்தால் அதை யூஸ் பண்ணாதீங்க, அது சேஃப் கிடையாது. இந்த HTTPSல தான் என்கிரிப்ஷனாக இருக்கும். உங்கள் டேட்டாவை உங்களாலையும் எங்கே ஷேர் பண்ணுறீங்களோ, ஒரு எக்ஸாம்பிள் பேங்க் வெப்சைட்டில் ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்க அந்த பேங்க்கால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே செக்யூரான வைஃபை கனெக்ஷன்ஸ் பாருங்கள். நம்ம நிறைய பப்ளிக் பிளேசஸ் போவோம். இப்போல்லாம் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் அங்கெல்லாம் வைஃபை வருது. ஸோ ஃப்ரீயாக கிடைக்குது, கொஞ்சம் வைஃபை போட்டு ஒரு படம் டவுன்லோட் பண்ணிவிடுவோன்னு பண்ணாதீங்க. எங்கன்னு பாருங்கள். ஸோ அது அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க கிட்ட என்ன வைஃபையோ அதை கொடுப்பாங்க. நீங்கள் தேவையில்லாத வைஃபை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது மூலமாக கூட உங்கள் டேட்டாவை எடுக்க முடியும். அதுக்கப்புறமா VPNன்ற ஒரு விஷயம். VPNன்றது என்னென்னா வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். VPN வந்து ஆக்சுவலாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அது யூஸ் பண்ணக்கூடாது இப்போதைக்கு. ஆனால் நீங்கள் HTTPS சொன்னீங்கல்ல, அது மூலமாகவும் ஸ்கேம்ஸ் இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து ஸ்கேமாக இல்லையான்னு வந்து சொல்லாது. அந்த வெப்சைட் வந்து வைரஸ் ஃப்ரீயாக இல்லையான்னு மட்டும் சொல்லும். ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் ஃப்ரெண்டு ஏமாந்தாங்கன்ட்டு, அதுலேயும் வந்து HTTPS தான் இருக்குது. அது என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து சில விஷயம் தோணும், எப்படி அது நான் 100 ரூபா கொடுத்தா எனக்கு 200 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் லாஜிக்கலாக யோசித்தாலே உங்கள் ஆசை வந்து உங்கள் கண்ணை மறைக்காமல் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. யாரும் உங்களை ஏமாற்றவும் முடியாது. ஸோ அடுத்து வைரஸ். உங்கள் ஆன்டிவைரஸ் இருந்தால் ஆன்டிவைரஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க எப்பயுமே. அதுக்கப்புறமா எப்பயுமே ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். நம்ம பல வெப்சைட் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், நிறைய சோஷியல் மீடியா. அதே மாதிரி எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்து பழகிக்கும். சில பேர் ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பார்த்தாங்க ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, பல பேர் பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த பர்த்டே டேட்டு, அப்புறம் 1 2 3 4 இதெல்லாம் வந்து பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே நேரத்தில் நீங்கள் மறந்துடாமலும் இருக்கணும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் சில லிங்க் இப்போ நீங்கள் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுவீங்க, ஆனால் அந்த லிங்க் வந்து உங்களை வேறு ஏதோ ஒரு பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதுதான் நீங்கள் தொட்ட பேஜ்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அது கிடையாது, அது வேறு பேஜ். ஸோ எப்பயுமே நீங்கள் கிளிக் பண்ணுற லிங்க்கை தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஆல்சோ வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்கல ஒரு லிங்க் கிளிக் பண்ணால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அந்த லிங்க் வச்சு ஆக்சுவலாக உங்களோட லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ண முடியும். ஆனால் ஆக்சுவலாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கேமர் வந்து நீங்கள் தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து கால் பண்ணி அவர்கிட்ட இருந்து கார்டு நம்பர், அப்புறம் CV, OTP எல்லாத்தையும் வாங்கிட்டார். ஸோ நாங்கள் ட்ரை பண்ண வரைக்கும் அவரோட லொக்கேஷன் வந்து சம் பிளேஸ் நார்த் இந்தியாவில் வந்து காட்டுச்சு. அதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது. அவங்க இழந்த பணம் வந்து அரௌண்ட் 58,000 என்னவோ இழந்துட்டாங்க. அது ரெக்கவரும் பண்ண முடியல. பெரிய ஆளுங்களுக்கு கூட நடந்திருக்கு. இந்த பெகாசஸ்னு ஒரு வைரஸ் வந்துச்சு. அது அந்த லிங்க் கிளிக் பண்ணாலே போதும், அதுவும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கிச்சு. கரெக்டு தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கலாம் சைபர் க்ரைம்லாம் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்கிறது இல்லைன்ட்டு. ஆக்சுவலாக வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. வெள்ளூர்லேயே வந்து லாஸ்ட் மந்த் நான் ரேடியோவில் கேட்டேன், 9 crore சம்திங் யாரும் இழந்திருக்காங்க மொத்தமாக. ஸோ ஓகே மக்களே, நீங்கள் தான் உங்கள் டேட்டாவை காப்பாற்றிக்கணும், நீங்கள் தான் உங்கள் காசை காப்பாற்றிக்கணும். நம்ம டெய்லி உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதை வந்து இழந்துடக்கூடாது. ஸோ பி சேஃப், டேக் கேர். ஸோ நன்றி மக்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருந்த ஷோ அறிவாலம் வித் மீ ஆஜரிஷ் அண்ட்
தனுஜா வந்து கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்யூ. நீங்கள் இன்னும் அடிக்கடி வரணும். ஸோ தேங்க்ஸ். வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம கூட விபிஸ் இயற்கை தேன் பண்ணை மதுரை பெண் தொழில் முனைவோர் திருமதி ஜோஸ்பின் ஆரோக்கிய மேரி நம்ம கூட வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு உங்களை பண்பலை சார்பாக வரவேற்கிறோம். வணக்கங்க சார். மேடம், உங்களை பற்றின மேலும் ஒரு சிறு குறிப்புகள். நான் மதுரையில் தேனி வளர்ப்பை ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கேங்க சார். இன்னைக்கு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவசாயம் அல்லாது பிற தொழில்களை சார்ந்திருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற அடிப்படையில் இந்த தேனி வளர்ப்பை ஒரு தொழிலாக விவசாயிகள்கிட்டையும் சரி, இல்லத்தரசிகள்கிட்டையும் சரி, மாணவர்கள்ட்டையும் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு பழுப்பு புரட்சி பண்ணிட்டு இருக்கேங்க சார். இந்த ப்ரௌன் ரெவல்யூஷனில் வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி, குடும்பத்திற்கு ஆயில் கெட்டி அப்படின்ற வாசகத்தை ஒவ்வொரு வீடுகள்லையும் தேனி பெட்டியை கொண்டுட்டு போகிறதுக்காக இதை முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் 2006 மதுரை கேவிகேல ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு 10 பெட்டிகளில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 7000 பெட்டிகள் வச்சு இந்த தேனி வளர்ப்பை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா வரை இன்றைக்கி கொண்டுட்டு போய் தேன் எடுக்கக்கூடிய ஒரு அளவில் இன்றைக்கி வளர்ந்துருக்கேங்க சார். இதில் ஒரு தேன் அப்படின்றது இல்லாமல் தேனில் என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் இதுக்குள்ளே நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குதுன்றதை நிறைய விதத்தில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேங்க சார். ரொம்பவே நல்லா சொன்னீங்க மேடம். ஏன்னா மருத்துவ குணம் தேன் அப்படின்னாலே நிறைய பேர் அது ரொம்ப ஒரு தித்திக்கிற ஒரு ஸ்வீட் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் தேனில் கண்டிப்பாக நிறைய மருத்துவ குணம் இருக்குது. என்ன மாதிரியான மருத்துவ குணம் தேன்களில் இருக்குது? தேன் பார்த்தீங்கன்னா எந்த நோயும் வராமல் தடுக்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான உணவுங்க சார். இந்த தேனை நம்ம அன்றாடம் பயன்படுத்தினோம்னா எந்த நோயுமே வராது. அது சாதாரண சளி, காய்ச்சல்லேருந்து பெரிய நோயான ஹார்ட் அட்டாக்கு, கேன்சர், வாத நோய், மூல நோய், முக்கியமாக சர்க்கரை நோய் வராது. அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு உணவு. இந்த உணவை நம்ம இதில் நிறைய மருத்துவ பயன்கள் நிறையவே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பொதுவாக தேன் அப்படின்னா சளிக்கு சளி பிடிச்சிட்டா உடனே போய் தேன், இல்லை உடம்பு கொஞ்சம் கூடிட்டா தேன், இப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில்
தேனீக்களை வந்து அந்தந்த ஏரியானா இப்போ வேப்ப மரமாக அதிகமாக இருக்குதுன்னா அந்த ஏரியாவில் போய் பெட்டிகள் போட்டு அந்த வேப்பம்பூ தேன் எடுக்கிறோம். அதே மாதிரி நவாமரம், நாவல் பூன்றது வந்து பார்த்திங்கன்னா உள்ள கம்மாய்கள் அந்த ஏரியாக்களில் கொண்டு போய் பெட்டிகள் போட்டு நாவல் தேன் எடுக்கிறோம். அதே மாதிரி முருங்கை அதிகமாக உள்ள ஏரியாக்களில் முருங்கை தேன். இப்படி வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த தேனீக்களை கொண்டு போகிறப்ப அந்த ஏரியாவில் 60% அந்த தனி மரங்கள் இருக்கிறப்ப அது தனி மலர் தேனாக எடுத்துட்ருக்கோம். அதனுடைய பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவை பொறுத்து, தேனி போய் எந்த பூவில் எடுக்குதோ அதை பொறுத்து அதனுடைய மருத்துவ குணம் மாறுபடுது, அதனுடைய சுவை மாறுபடுது, கலர் மாறுபடுது. இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேன்னா அது பெரிய உலகமாக வந்து உள்ளே போயிட்டு இருக்கு. ரொம்பவே நல்லா சொன்னீங்க மேடம். தேன்களில் வந்து எத்தனை வகையான தேன்கள் இருக்குதா அப்படின்றது எனக்கு நீங்கள் சொல்லி தான் வந்து தெரியுது. ஒரு நாவல் பழம் தேன் சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து லவங்கப்பட்டை தேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்குது எங்களுக்கு. நார்மலாக தேன் அப்படின்னா வெறும் நாங்கள் வந்து மலை தேன், கொம்பு தேன் இதை மட்டும் தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்லி தான் தேன்கள்லேயே எத்தனை வகை இருக்குதா அப்படின்றது வந்து தெரியுது. தேனை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அன்றாடம் நம்ம எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கிட்டா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு வந்து சாப்பிடுவாங்க. எது மாதிரி நம்ம தேன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய உணவு முறை பழக்கத்தில்? கண்டிப்பாக வந்து இந்த பழக்கம் தாங்க சார் நம்மளுக்கு வேணும். ஏன்னா இன்னைக்கு உணவு வந்து எப்படி சாப்பிடணும்னு தெரியாமல் இன்னைக்கு வியாதிகள், அதனால தான் வியாதிகள் வர்றது. நம்ம நிறைய சாப்பிட்டு வெயிட் போடுறது கிடையாது. ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவை எப்படி சாப்பிடணும், நொறுங்க தின்றால் தான் 100 வயசு. அந்த நொறுக்கி கூழாக்கி உமிழ்நீரோட கலந்து சாப்பிடணுன்ற முறைகள் இன்னைக்கு மாறி போய் தான் நம்மளுக்கு வியாதிகள் வருது. தேனை எடுத்தா தேனுன்னாவே நக்கித்தான் சாப்பிடணும். அதை லிக் பண்ணி, நாகரிகமாக வந்து லிக் பண்ணி சாப்பிடணும். இதுதான் தேன் சாப்பிடக்கூடிய முறை. இந்த முறை தவறுனா அதில் வந்து பிரயோஜனம் வந்து கம்மி தாங்க சார். அந்த அடிப்படையில் தேனை எடுத்தா நம்ம வந்து உள்ளங்கையில் ஊற்றிட்டோ இல்லாட்டினா வெது வெதுப்பான தண்ணியில் கலந்துட்டு ஒன்று சப்பி சாப்பிடணும், இல்லாட்டினா லிக் பண்ணி சாப்பிடணும். இந்த முறைகளில் தான் சாப்பிடணும். ஏன்னா தேன் வந்து குடலில் போய் செரிமானம் ஆகிற உணவு கிடையாது. லிக் பண்ண உடனே ரத்தத்தில் கலந்து அந்த நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை பூரா சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்புகளை பூரா கிளியர் பண்ணுது. அதனால வந்து நம்ம இந்த முறையில் சாப்பிட்டோம்னா தான் நம்மளுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். ஏன்னா வந்து தேனை வந்து நிறைய பேர் வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது வந்துருப்பாங்க. எப்படி சாப்பிட்றதுன்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் கூட இருக்குது. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடை கூடுறதுக்கு மற்றும் வந்து குறைக்கிறதுக்கு கூட வந்து தேன் வந்து பயன்படுத்துகிறாங்க. எப்படி சாப்பிட்டா தேன் வந்து உடல் எடை கூடும், எப்படி சாப்பிட்டா தேன் வந்து உடல் எடை குறையும்? பொதுவாக வந்து வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்றப்ப வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து கடகடன் அண்ணாக்க குடிச்சிடக்கூடாதுங்க சார். ஏன்னா அதையும் சப்பித்தான் சாப்பிடணும். சிப் பண்ணி சாப்பிட்றதுன்னு சொல்கிறது. இந்த சப்பி சாப்பிட்றப்ப உமிழ்நீரோட கலந்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்ப நம்மளுக்கு அப்படியே வச்சுருக்கோம் உடம்பை, கூட்டவும் செய்யாது குறைக்கவும் செய்யாது. அதே நேரம் கொஞ்சம் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சூடான தண்ணி எடுத்து சுடு தண்ணியில் தேன் கலந்து சாப்பிட்றப்ப வெயிட் வந்து குறையும். அதே நேரம் பாலில் கலந்து சாப்பிட்றப்ப வெயிட் வந்து நம்மளுக்கு கூடுதலாகும். அதாவது கொஞ்சம் ரொம்ப வெயிட் போட வைக்காது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொழுப்பு சேர விடாது. தேனோட வேலையே, முக்கியமான வேலையே அதான். எக்ஸ்ட்ரா கொழுப்பை நம்மளுக்கு உடம்புல சேர்க்கவே விடாது. இந்த அடிப்படையில் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும். இதில் வந்து சாப்பிட்ற முறை பொதுவாக வந்து உமிழ்நீரோட கலந்து தான் சாப்பிடும். தேனை வந்து எப்படி உடல் எடையை குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு மேடம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. தேன் வந்து குழந்தைங்களுக்கு கூட தரலாமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சந்தேகம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. எந்த வயசுல இருக்கிறவங்க தேனை எடுத்துக்கலாம்? நம்ம தேன் வந்து பிறந்த குழந்தைக்கு முதல் உணவா அந்த காலத்துல எல்லாம் தேன் தான் தொட்டு வச்சாங்க. அதுக்கு பேர் தான் சேனை தொட்டு வைக்கிறதுன்னு பேர் வச்சு அதை வந்து அந்த தேனை தொட்டு நாக்கில், அந்த குழந்தைக்கு நாக்கில் தொட்டு வச்சா அந்த பிறந்த குழந்தைக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த நோய் வராது. நம்ம 1 வருஷம் கழிச்சு குழந்தை பேசுறதுக்கு திணறப்ப தான் பேச்சு திறனுக்காக நம்ம தேன் கொடுக்கறதுக்கு போறோம். ஆனா வந்து தேன் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த உடனே தொட்டு வச்சோம்னா இந்த மாதிரி எந்த பாதிப்புகளும் வராது குழந்தைங்களுக்கு. அது போக அடுத்து அந்த குழந்தை தாய்ப்பால் எடுக்கிறப்ப, அதாவது முதல் பால் வந்து பாத்தீங்கன்னா சீம்பால்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெவியான ஒரு பால். இது வந்து அந்த குழந்தைக்கு செரிமானம் ஆகணும், முறையா செரிமானம் ஆகணும்னா முதல் உணவா தேன் தொட்டு வச்சுட்டு இந்த பால் குழந்தை சாப்பிட்டதுன்னா உடனே செரிமானம் ஆகும். எளிதா வந்து ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய தன்மை தேனுக்கு உண்டு. அப்ப ஜீரண உறுப்புகளை பூரா நல்ல கிளியரா வந்து அந்த தாய்ப்பால் வந்தோடனே செமிக்கிற அளவுக்கு அந்த இதுகளை பூரா தூண்டி வச்சிருக்கிறப்ப அந்த குழந்தை அந்த பால் குடிச்ச உடனே செரிமானம் ஆகும். அப்படி ஆனா அந்த குழந்தைக்கு வந்து
வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, ஆயில் அதிகரிக்குது. அப்ப அந்த முதல் பால் அழகா அதுக்கு செரிமானம் ஆகிறதோட இல்லாம டெய்லி வந்து அந்த குழந்தைக்கு காலையிலையும் சாயங்காலம் ஆனா சுத்தமான தேன் தான், டூப்ளிகேட்டை மட்டும் கொடுத்துடவே கூடாது. இன்னைக்கு நிறைய டூப்ளிகேட் வந்ததுனாலதான் டாக்டர்ஸே வந்து இதை கொடுக்க வேணாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஒரிஜினல் தேனை வந்து நம்ம தொட்டு காலையில ஒரு டிராப்பு சாயங்காலம் ஒரு சொட்டு குழந்தைக்கு நாக்குல தடவி விட்டோம்னா எந்த நோயுமே அந்த குழந்தைக்கு வராம அது வந்து நல்ல ஹெல்த்தியான குழந்தையா வந்து வளரும். இது மட்டும் இல்லாம கொஞ்சம் வளர நம்ம வந்து பெரிய கொஞ்சம் குழந்தைங்க வளர தேனோட அளவை வந்து கூட்டிக்கலாம். தேன் நிலவு அப்படின்ற வார்த்தை எல்லாமே தேனை வச்சு வந்ததுதான். சங்ககால புத்தகங்கள்ல போட்டிருக்காங்க, தமிழ் மரபுப்படி பாலும் பசும்பாலும் தேனும் கலந்த உணவு வந்து அந்த தம்பதிகளுக்கு 30 நாளும் கொடுத்தா மலட்டுத்தன்மை வராது. அந்த அளவுக்கு தேனோட பெனிஃபிட் பயங்கரமான அளவுல வந்து வேலை செஞ்சிருக்குது. ஆனா இப்ப அதுகள் எல்லாமே மாறினதுனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து எல்லா விதத்திலையும் நம்ம வந்து ஆஸ்பத்திரியில போய் நின்றுட்டு இருக்கோம். இந்த பழக்கங்கள் திருப்பி வந்ததுன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை தடுக்கக்கூடிய ஒரு முறைகள்னால எல்லா வயதினருமே தேனை வந்து சாப்பிடலாம். பிறந்ததுல இருந்து வயசானவங்க வர எல்லாருமே, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து நம்ம வந்து யாரையாவது பழி வாங்குறதுக்காக சொல்லுவோம், உனக்கு ஒரு காலம் வந்தா எனக்கு ஒரு, அப்படி கிடையாது. ஆவண்ணான்றது பசுவோட நெய்யிக்கு வந்து ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் 40 வயசு வரேன்னு வச்சுக்கிறேங்க. இதை சாப்பிட்டோம்னா 40 வயசுக்கு மேல கண்டிப்பா பூவோட நெய், ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூவோட நெய்யிக்கு ஒரு காலம் கண்டிப்பா உண்டு. அது வந்து கொஞ்சம் வயோதிகம் வர வர கண்டிப்பா வந்து இந்த பூக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த நெய், அந்த நெய்க்கு பேர் தான் தேனுன்னு சொல்லுவோம். இந்த நெய் இதை வந்து அவசியம் சாப்பிடணும்ன்ற ஒரு பழமொழி வந்து இருக்குது. இதை இன்னைக்கு வந்து மாத்தி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு பழமொழியை நம்ம வந்து மாத்தி பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்க சொல்லிதான் வந்து தெரியுது, இந்த யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த பழமொழி நம்ம மாத்திட்டோம். அதாவது வந்து ஆனை பசுனை, பூ அப்படின்னா பூவோட நெய். இன்னைக்கு மலைகள்ல போய் கேட்டீங்கன்னா நெய்ன்னு தான் சொல்லுவாங்க, தேனுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மலைவாழ் மக்கள் வந்து நெய்ன்னு தான் சொல்லுவாங்க, நெய் வேணுமான்னு கேட்பாங்க. அது பூவோட நெய். தேன் நிலவு அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வந்து தேன் கூட தான் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம நிறைய பேர் அதை மறந்துட்டு அதை ஹனிமூன் நம்ம மாத்திட்டோம். அது ஹனின்றதும் தேனு தான், ஹனி மூன். அது வந்து விடிகிற வரை அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜியை கொடுக்கும். தேனை வந்து பாலும் தேனும் சாப்பிட்றப்ப அதனால அவங்களுக்கு வந்து அதிகமான வீரியம் கிடைக்கும். கர்ப்பப்பையை ஸ்ட்ராங்காக்கக்கூடியது, கருமுட்டைகளை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு தேனும் பாலும் வந்து வேலை செய்யுதுங்க. கண்டிப்பா ரொம்பவே நல்லா ஒரு சொன்னீங்க. இது மாதிரி ஒரு விஷயம், இவ்வளோ ஒரு தேன்ல இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதான்றது தெரியாது, இப்போ நீங்க சொல்லி தெரியுது. மேடம், பொதுவாகவே வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க வந்து தேன் கூட வந்து நம்ம சாப்பிட்டா எங்க நம்மளுக்கு வந்து சர்க்கரை வந்து இன்க்ரீஸ் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல இருப்பாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு தேன் எப்படி வந்து ஒரு மருத்துவ குணமா வேலை செய்யுது? இது வந்து கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க சார். ஏன்னா இன்னைக்கு வந்து சர்க்கரை நோயாளிகள் போனாவே இனிப்புன்னா அது தேனும் சேர்த்து தான், அதுவும் இனிப்பு தான், இது எதுவுமே நீங்க தொடக்கூடாதுன்னு இது பண்ணிடுறாங்க. ஏன்னா டூப்ளிகேட், அவங்கள்ட்ட வந்து தேன் சாப்பிடலாம்னா டூப்ளிகேட் தான் இன்னைக்கு நிறைய கிடைக்குது, சிரப்பு நிறைய கிடைக்குது தேன்ல, இதுகளை வாங்கி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது, இதுக்காகவே நாவல் தேன், நவாமரம் பூ பூக்கிறப்ப எடுக்கிற தேன் வந்து பாத்தீங்கன்னா கசப்பு துவர்ப்பு சுவையோட இருக்குது. அதுல ஃப்ரக்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. இந்த தேன் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து சுகர் வந்து நார்மல் ஆகுதுங்க சார். இது எப்படி என்னன்றது நிச்சயமா வந்து மருத்துவர்கள் ஆலோசனை பண்ணி இதை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா நிறைய இதுக்கான தீர்வு பெரிய அளவில் இது வந்து வருங்க சார். ஆனால் இந்த நாவல் தேன் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவலை வந்து, அதாவது தேனே பொதுவாக வந்து குடல் இரைப்பைக்கு போகாது, செரிமானம் ஆகாது, கல்லீரல் பிரித்து இனிப்பு சுவையை கணையத்துக்கு அனுப்பணும், கணையை வந்து இன்சுலின் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரத்தத்துக்கு போய் செல்களுக்கு வரணும். ஆனால் தேன் வந்து லிக் பண்ண உடனே ரத்தத்தில் கலந்து செல்களுக்கு போகுது. இதுக்கு வந்து இன்சுலின் தேவையில்லை. அதனால தேன் வந்து நம்ம சாப்பிட்றப்ப சுகர் லெவல் வந்து கூடாது. இதுதான் உண்மையான தகவல். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது தேன் வந்து லிக் பண்ணுறப்ப இனிப்பு, ஆனால் உடம்புக்குள்ள நம்மளுக்கு போகிறப்ப கசப்புக்குரிய தன்மையில தான் வேலை செய்யுது. அப்போ தேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுகர் லெவல்ல கண்டிப்பாக கூட்டவே கூட்டாது. பத்தாததுக்கு இன்சுலின் சுரப்பியை நல்ல வேலை செய்ய வைக்குது. தேனோட வேலை ஒவ்வொரு உறுப்பு, எந்த உறுப்புமே வந்து தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களையும் கெட விடாது. ஒவ்வொரு நம்ம உடம்புக்குள்ள உள்ள உறுப்பையும் அது பாதுகாக்கிறது தான் அதனுடைய வேலை. அதனால தான் தேன் சாப்பிட்டா
வயோதிகம் தள்ளி போகுன்றது காரணம் நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்களையும் புதுப்பிக்கிற வேலையைத்தான் தேன் வந்து பண்ணுது. அப்போ நம்ம எல்லா உடம்புல உள்ள சிவப்பணுக்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கும், குடல் தன்னைத்தானே புதுப்பிக்கிறோம், கல்லீரல் தன்னைத்தானே 1 வருஷம் ஆகும். கல்லீரல் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்லீரல் இப்போ கிடையாது. அதில் உள்ள செல்கள் எல்லாம் இறந்து புது செல்கள் உருவாகும். இந்த இறந்து போன செல்கள் எல்லாம் முறையாக வெளியேறணும். வெளியேறிட்டா நம்மளுக்கு வியாதி கிடையாது. அந்த மாதிரி வேலைகளை பூரா தேன் வந்து பண்ணுது. அப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் பார்த்திங்கன்னா நடக்க முடியாது, கொஞ்சம் காலம் ஆயிட்டா காலில் உள்ள செல்கள் எல்லாம் இறந்து போய் கால் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வருது. இதில் வந்து தடுக்கிறதுக்கு இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா போட்டோம்னா உடனே தேன் வந்து உள்ளே சாப்பிட்டோம்னா கால் வலி உள்ளவங்க ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுத்தாவே அந்த கால் வலி சுத்தமாக இல்லாமல் போகுது. அப்போ அந்த இறந்து போன செல்களை புதுப்பிச்சு வளர வைக்குது. அப்போ அவங்க வந்து கண்டிப்பாக இன்றைக்கி சித்தாவில் போய் எடுத்தாங்கன்னா அந்த ஒரு பொடியும் தேனும் தான் கொடுக்குறாங்க. தேன் கலந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சுகர் லெவல் வந்து கூடாது, சர்க்கரை நோயாளிகளுக்கு நார்மல் ஆகுது. இதை வந்து கொஞ்சம் அவங்க சாப்பிட்ற முறையை வந்து கரெக்டாக அந்த லிக் பண்ணியோ சிப் பண்ணியோ, ஏன்னா நெல்லிப்பொடியும் தேனும் கலந்து தான் சாப்பிட சொல்கிறோம். அது பொடி கலந்து கையில் வச்சிருக்கிறப்பவே நம்மளுக்கு உமிழ்நீர் கூடுதலாக சுரக்கும். உமிழ்நீரில் இன்சுலின் முதற்கொண்டு இருக்குது. அப்போ நம்ம அதை பயன்படுத்தாமல் இன்னைக்கு அவசர உலகத்தில் வெடுக்கு எல்லாத்தையும் முழுங்கி அப்படி தான் ஓட்டம் ஓடுறோம். அதனால தான் இன்னைக்கு இதுகள் எல்லாமே நம்மளுக்கு கூடி போகிறது. இதை முறையாக கரெக்டாக பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும், கூடாதுங்க சார், குறையவும் செய்யாது. ஏன்னா என்னுடைய அப்பா வந்து வாத்தியாராக இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கெல்லாம் வெயிலில் கம்ப்ளீட்டாக நின்று அந்த கேம்ஸில் நிற்கிறப்ப திடீர்னு மயக்கம் போட்டாங்கன்னு சொல்லி உடனே ஆள் ஓடி வருவாங்க. அப்புறம் உடனே எப்போ பார்த்தாலும் பாக்கெட்டில் சாக்லேட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மயக்கம் ஆகிட்டா உடனே சாக்லேட்டை யாராவது எடுத்து வாய்க்குள்ளே போடணும். அப்போ அந்த குளுக்கோஸ் அந்த அவங்களுக்கு வந்து சுகர் குறையிறப்பவும் மயக்கம் ஆயிரும். இப்படி கூடினாலும் ஆபத்து, குறைஞ்சாலும் ஆபத்து. ஆனால் தேன் ரெகுலராக எடுத்தோம்னா பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம், கூட்டவும் செய்யாது, குறைக்கவும் செய்யாது. அப்போ இது ஒரு எவ்வளோ பெரிய உணவு இது. இதை வந்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாங்க சார். நாவல் தேன் மட்டும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா சொன்னீங்க மேடம். இந்த மாதிரி வந்து சர்க்கரை நோயாளிகள் குறிப்பாக வந்து நாவல் தேன் எடுத்துக்கிட்டா வந்து அவங்க வந்து இந்த நோயிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மற்றும் வந்து இந்த செல்ஸ் எல்லாம் கூட புதுப்பிக்கிறதுக்கு இந்த நாவல் தேன் வந்து ரொம்ப உதவுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. புற்றுநோயாளிகளுக்கு செல்ஸ் அப்படின்னும் போது வந்து புற்றுநோயாளிகளுக்கு தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு தாக்கமாக இருக்கும். இந்த புற்றுநோயாளிகள் தேனை வந்து எப்படி எடுத்துக்கிட்டா அவங்க இந்த புற்றுநோயிலேருந்து கூட வந்து விடுபடலாம்? அதாவது தேனுக்கு பேரே ஆன்டி கேன்சர் தாங்க சார். கேன்சர் நோய் வராமல் தடுக்கக்கூடிய முக்கியமான உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா தேன் தான். இன்னைக்கு எவ்வளோ பேர் 10 வயசுலேருந்து அதுக்கு கீழேயும் கூட வந்திருக்காங்க. கீழேயும் கூட குழந்தைங்க இன்னைக்கு இதனால பாதிக்கப்படுறாங்க. இந்த கேன்சர்ன்றது அது ஏன் வருது, எதுக்காக வருது, நம்ம வந்து சத்து குறைபாடாக கொடுத்துட்டோமா அப்படின்லாம் யோசிக்கிறோம். இதில் வந்து நிறைய விதங்கள் கேன்சர் நோய்க்கு காரணமாக இருக்குதுங்க சார். அந்த காரணத்தில் நம்மளுடைய செல்கள் வந்து ஒவ்வொரு செல்களும் தன்னைத்தானே புதுப்பிக்கிறப்ப வியர்வை வழியாக நம்மளுடைய கழிவுகள் வழியாக அந்த இறந்த செல்கள் வெளியேறிடணும். வெளியேறாமல் அங்கங்கே தங்கியிருந்தாலோ இந்த மாதிரி இதுகளில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் நோய் வந்து உருவாகுது. தேனோட வேலையே அந்த இறந்த செல்களை புதுப்பிக்கிறது தான், கழிவுகளை வெளியேற்றுறது தான். வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் கிடையாது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேனில் வந்து இருக்குது. அதில் வந்து கேன்சர் நோயாளிகளுக்கு கண்டிப்பாக வந்து லவங்கப்பட்டை வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் நோயாளிகளுக்கு ஒரு பெரிய மருந்து. அது கூட ராயல் ஜெல்லின்றது பார்த்திங்கன்னா தேனீக்கள் உருவாக்குற ஒரு உணவு. இந்த ராயல் ஜெல்லி வந்து அந்த மகரந்தம் சொல்லி போலன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் மிக்ஸ் ஆகி தேனில் வந்து கலந்து வர்றப்ப இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் நோயாளிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதில் நிறைய சித்தா டாக்டர்ஸ் வந்து எங்ககிட்ட அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கேன்சர் ராயல் ஜெல்லி எடுத்து கொடுங்க. அந்த மாதிரி வந்து இந்த தேனும் வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் சாப்பிட்டோம்னா அந்த இதில் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய கொடுக்கும். இதில் வந்து தேனில் வந்து 6 சுவையும் இருக்குதுங்க சார். 6 சுவையும் இன்றைக்கி நம்ம வந்து துவர்ப்பு சுவை சாப்பிட்லையா, எந்த சுவை நம்ம உடம்புல சேர்க்கலையோ அந்த சுவை வந்து நம்மளுக்கு வந்து இந்த தேன் வந்து எடுத்து கொடுக்கும். 6 சுவையும் நம்ம உடம்புல போகும். 21 அமினோ அமிலங்களும் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இப்படி ஏகப்பட்ட எல்லா வகையான சத்துக்களும் தேனில் வந்து இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்த கேன்சர் நோய் வந்து வரவே வராது. முதல் படி வரவே வராது. 2வது வந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு, அதாவது சரி பண்ணுறதுனா கம்ப்ளீட்டாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜும் இருக்குது. அதில் செகண்டரி 3வது லெவல் அப்படி வந்து போயிடுறாங்க. அப்படி போயிட்டா வந்து கொஞ்சம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து முறையாக பண்ணணும். இது வந்து
ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டம் இந்த நிறைய ஹீமோதெரப்பிலாம் கொடுத்து நம்மளுடைய நிறைய இதுகள் வந்து அதில் போயிடும், எனர்ஜி ஃபுல்லாக அதில் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அப்போ ஹீமோகுளோபின் லெவல்லாம் குறைஞ்சிரும், ரொம்ப குறைஞ்சிரும். இதை வந்து கூட்டக்கூடிய தன்மை வந்து தேனுக்கு உண்டு. அதில் வந்து லவங்கப்பட்டையும் தேனும் சேர்த்து கொடுக்குறோம். அது வந்து ஓரளவு அவங்களுக்கு வந்து சேவ் பண்ணுது, அவங்களோட லைஃப்பை வந்து கூட்டுது. அதே மாதிரி ராயல் ஜெல்லி அவங்களுடைய லைஃப்பை டோட்டலாகவே வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. மேடம் நீங்கள் நல்லா சொன்னீங்க, தேன் லவங்கப்பட்டை தேன் சாப்பிட்டா வந்து இந்த கேன்சர் நோய்கள்லாம் கூட வந்து இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு தேன் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஆனால் ராயல் ஜெல்லி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்கும் ஒரு புதுமையான ஒரு வார்த்தையாக இருக்குது. ராயல் ஜெல்லினா என்ன? அதாவது ஒரு கூட்டுக்குள்ளே வந்து ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்குதுங்க சார். இந்த ராணி தேனி வந்து நம்ம இந்திய தேனி மட்டும் அடுக்கு தேனின்னு சொல்லுவோம். இந்த அடுக்கு தேனி பொந்து தேனின்னு பேர். இந்த தேனீக்கல்ல அந்த ராணி வந்து ஆண் தேனியோட சேர்றது ஒரே ஒரு முறை தான். அதாவது வான்வெளியில் வந்து அது பருவத்துக்கு வர்றப்ப மேலே வந்து பறந்து போகும். நிறைய ஒரு 50-100 ஆண் தேனீக்கள் அதை ஃபாலோ பண்ணி ராணியோட சேர்றதுக்காக போகிறப்ப ஒரு 4-5 ஆண் தேனீக்களோட சேர்ற அந்த ராணி திருப்பி கூட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க எந்த ஆண் தேனியையும் உள்ள அனுமதிக்கிறது இல்லை. 3 வருஷம் உயிரோட இருக்கு. 3 வருஷமும் தொடர்ந்து முட்டையிடும். ஒரு நாளைக்கு 500 முட்டை வைக்கும். இந்த முட்டை வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான முட்டைகளை உருவாக்கக்கூடியது இந்த ராயல் ஜெல்லி தான். அந்த உணவை அது சாப்பிட்றதுனால தான் நிறைய முட்டைகள் வந்து அது உருவாக முடியுது. அதே நேரம் ராணி முட்டை வைக்கிறப்ப முட்டை பருவம் வந்து 3 நாள். அந்த முட்டை வந்து புழுவாக மாறும், சின்ன கொக்கி புழுவாட்டம் மாறும். அது வந்து 5 நாள் புழு பருவத்தில் இருக்கும். இந்த புழுவுக்கு 3 நாள் இந்த ராயல் ஜெல்லின்றது தேனி பால்னு சொல்லுவாங்க, தேனி கொடுக்குற பால். அந்த பாலை வந்து 3 நாள் அந்த புழுவுக்கு கொடுத்தா அதாவது வேலைக்கார தேனியாக வருது. வேலைக்கார தேனியோட லைஃப் வெறும் 2 மாதம்தான். அதே நேரம் அந்த புழுவுக்கு 5 நாள் ராயல் ஜெல்லியை கொடுத்துட்டா முழுமையான பெண்ணா ஒரு ராணியா 3 வருஷம் வாழக்கூடிய ஒரு தகுதியோட அந்த கூட்டுக்குள்ள வருது. அப்போ அதனுடைய லைஃபை கூட்டுறது, அதனுடைய முட்டை கர்ப்பப்பையில் உள்ள முட்டைகளை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை இந்த ராயல் ஜெல்லி வந்து பண்ணுது. அதனால தான் மலையில் உள்ளவங்கெல்லாம் அந்த பூச்சிராட்டுன்னு சொல்லி அந்த புழு அறையோட அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டோம்னா குறுக்கு வலி வராது, ஆயுசு கூடும், கண்ணு நல்லா தெரியும், இப்படிலாம் ஏகப்பட்ட நோய்களுக்கு நிவாரணம் சொல்லுவாங்க. இந்த கேன்சர் நோயெல்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ராயல் ஜெல்லி தான் முக்கியமான காரணம். அதை வந்து தனியாக எடுத்து அதை வந்து நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம். இது வந்து கிலோ 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிற ஒரு உணவு. 10 கிராம் 1000 ரூபாய். இது வந்து முன்னாடியே புக் பண்ணணும். இப்போ நினச்சோடனே வந்தோடனே வாங்கிட்டு போக முடியாது. இதை வந்து முன்னாடியே சொல்லி வச்சு அது எடுக்கிற டயத்தில் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி அந்த உணவை வந்து கொடுக்குறோம். இது வந்து கேன்சர் நோயாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உணவாக இருக்குதுங்க சார் இந்த ராயல் ஜெல்லி. தேன் மட்டும் தான் வந்து நிறைய இடத்துல நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த ராயல் ஜெல்லி பற்றிலாம் சொல்லியிருக்கிறீங்க. இந்த ராயல் ஜெல்லி வந்து கேன்சருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. மேடம், தேனீக்கள் கொட்டினா கூட வந்து அதில் வந்து மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க சார். தேனீக்கள் கிட்ட கொட்டுவாங்கன்னா நிறையா மருத்துவ குணம், அதில் எந்த மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குது? இதில் தேனீக்கள் வந்துங்க சார் பொதுவாக எல்லாருமே பயப்படுறது அதுதான். இந்த மலை தேனின்னு ஒரு ரகம் இருக்குங்க சார். அது மட்டும் ஒரு தேனி கொட்டிட்டா நிறைய தேனீக்கள் விரட்டி வந்து ஆளையே காலி பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமானது, மூர்க்க குணம் உள்ளது மலை தேனீக்கள் தான். நம்ம அந்த தேனியை வளர்க்குறது கிடையாது. அடுக்கு தேனின்ற ரகம் வந்து இது வந்து அதிகமாக விரட்டி வராது, ஆனால் கொட்டக்கூடிய தன்மை உள்ளது தான். இதை வந்து பிடிச்சு நம்ம வந்து கொட்ட வச்சுக்கிறது பி வெனம் தெரப்பின்னு சொல்லி பெரிய அளவில் மருத்துவம் வந்து இருக்குதுங்க சார். ஆனால் இது வந்து நம்ம நாட்டில் தான் அது கம்மி. சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ராயல் ஜெல்லியை விளையாட்டு வீரர்களுக்கு உணவாக கொடுக்குறாங்க. இந்த பீவனம் தெரப்பின்னு சொல்லி 5 மாடி கட்டிட மருத்துவமனைகள் கட்டி அட்மிட் பண்ணி கொட்ட விடுறாங்க. இந்த வாத நோய் வந்தவங்கெல்லாம் 3 மாதம் அங்கே அட்மிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி காய்ச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு அந்தந்த நரம்பு பார்த்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி அந்தந்த நரம்பு பார்த்து இந்த தேனியை பிடிச்சி கொட்ட விட்டால் அந்த நோய் வந்து சரியாகுது. அதுலேயும் ஒரு கொட்டுக்கு 300 ரூபாய் வேற சார்ஜ் பண்ணிட்டு தான் கொட்ட விடுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய மருத்துவங்கள் வந்து நடந்துட்டுருக்குது. இது வந்து மதுரையில் நாங்கள் கொட்ட விடுறோம். ஆனால் மூட்டு வலிக்கு மட்டும் கொட்ட விடுறோம். முட்டிக்கால் வலி சுத்தமாக இல்லாமல் போயிடுது. 3 டைம் வந்து கொட்டுவாங்கன்னா முட்டிக்கால் வலி சரியாயிருது. அப்போ இந்த முட்டிக்கால் வலிக்கு எவ்வளோ மாத்திரை, எவ்வளோ தைலம், எப்படியெல்லாம் நம்ம வேதனைப்பட்டுட்டு இருக்கோம். பஸ்ஸில் ஏற முடியாது, மாடிப்படியில் ஏற முடியாது. ஆனால் இதுக்கு தீர்வு கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் நம்மளை கொட்டின தேனி இறந்துரும்.
அதனுடைய ஆயிலை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு, பொதுவாக தேனீக்கள் கொட்டுனாவே ஆயில் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, ஆயில் கூடுதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் ரிசர்ச் பண்ணி வெளியிட்டிருக்காங்க சார். ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டதை சைனாக்காரவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுற மாதிரி அங்கே பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள் வர 3 மாதத்துக்கு ஒரு தடவை போய் பீவனம் தெரப்பியில் போய் பணம் கட்டி கொட்டு வாங்கிட்டு வர்றாங்க. நம்ம வந்து கொட்டிருன்ற ஒரு பயத்தில் தான் இருக்கோம். தேனீக்கள் கொட்டுனா எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. நான் வந்து கிட்டத்தட்ட 7500 தேனீக்கள்கிட்ட மேலே கொட்டு வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆகுது எனக்கு ஃபீவர், எந்த நோயுமே இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா தேனீக்கள்கிட்ட இருந்து கொட்டு வாங்கினது தான் எனக்கு வந்து காரணம். இது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இந்த தேனீ வளர்ப்பு பண்ணுறவங்க, இந்த லைனில் உள்ளவங்க அத்தனை பேரையும் கேட்டோம்னா இவங்களுக்கு யாருக்குமே அதிகமான நோய்கள் வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை தேனியோட விஷம் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. 5 மில்லிகிராம் தேனியோட விஷம் 1.25 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தேனியோட விஷம் தான் அதிக மருத்துவ குணம் உள்ளது, அதிக விலை உள்ளது தேனியோட விஷம் தான். இந்த விஷத்தை நம்ம வீட்டிலே வச்சுட்டோம்னா, அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி குடும்பத்திற்கு ஆயில் கெட்டின்னு. நம்ம வந்து கொட்டு வாங்கினாலும் நம்மளுக்கு எந்த நோயும் வராது, தேன் சாப்பிட்டாலும் எந்த நோயும் வராது. அப்ப வீட்டில் ஒரு பெட்டி வச்சாதான் இதெல்லாம் நடக்கும் நம்மளுக்கு. இல்லாட்டினா நம்ம வந்து போவோம், ஒரு லிட்டர் தேன் வாங்குவோம், அது முடிஞ்சோடனே ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி வாங்க போவோம். இப்படி வந்து நம்மளுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்காது. அதே நேரம் வீட்டில் வச்சுட்டோம்னா எப்படியாவது அதை எடுத்து சாப்பிடணும், கொட்டு வாங்கணும், இப்படி வந்து நம்மளுக்கு வந்து நினைச்சிட்டு இருப்போம். அதனால வீடுகளில் பெட்டி வச்சு வளர்த்தோம்னா கொட்டும் வாங்கிக்கணும். பிடிச்சு கொட்ட விடுறதுக்கும் நான் கற்றுக் கொடுக்குறேன், எப்படி தேனியை பிடிச்சு நம்ம கொட்டு வாங்கிக்கிறது. அது தானா வந்து அவ்வளோ தூரம் வந்து கொட்டாது. அதை தொந்தரவு பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம்னா தான் கொட்டுமே தவிர, மற்றபடி வீடுகளில் வச்சிருந்தோம்னாலும் எந்த தொந்தரவும் நம்மளை பண்ணாது. சின்ன பசங்களாம் கூட வந்து சொல்லுவாங்க, தேனை சாப்பிடுவாங்க, தலையில தடவிடாதரா தலை வெள்ளையாயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இது சாத்தியங்களா? இது கண்டிப்பா நடக்குதுங்களா? தேனை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டா ஹேர் வெள்ளையாயிடுங்களா? இல்லைங்க சார், முடி வளருதுன்னு சொல்லி நிறைய ஆர்டிக்கிள் படிச்சிருக்கேங்க சார், தேன் தடவுனோம்னா. ஆனால் பொதுவாக வந்து டூப்ளிகேட் வந்து தடவிடக்கூடாதுங்க சார். டூப்ளிகேட் தேனை வந்து தடவிட்டோம்னா இந்த மாதிரி அதில் கெமிக்கல்ஸ் நிறைய சேர்க்குறாங்க, அதில் வந்து நரைக்கும். ஆனால் ஒரிஜினல் நம்ம பெட்டியிலேருந்து எடுக்கிற இந்த ஒரிஜினல் தேன் வந்து தலையில் பட்டால் நரைக்காது. ஃபேஷியலுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபேஷியல்னு சொல்லி லெமனும் தேனும் போட்டு ஃபேஷியல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய இதுகளுக்கு பரு, மற்ற காயங்கள். என்னுடைய அப்பா வந்து ஆக்சிடெண்ட் ஆனாங்க சார். ஃபுல்லாக 23 இடத்துல காயம், நெத்தியில் மட்டுமே, புருவத்திலேருந்து நெத்தி உச்சி பாதி வரைக்கும், மண்டையில் பாதி வரைக்கும் அப்படியே சரைச்சிட்டு. அப்போ வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம். போன உடனே நான் மஞ்சத்தூளும் எலுமிச்சம்பழமும் கலந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு அது கூட ஒரு 4-5 ட்ராப் தேன் விட்டு போட்டு விட்டேன். கொஞ்ச நேரம் எரிஞ்சது, 24 மணி நேரத்தில் அப்படியே காஞ்சிருச்சு. இது வந்து இது மேலே மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளி இதுகள்லையும் வந்து தேனை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் வந்து அம்மை போட்டிருந்தது. அம்மை போட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்கொலை, மஞ்சள், தேன் கடந்து போட்டேன். 10 போட்டோன்னே மறுநாள் ஒரு முத்து கூட எக்ஸ்ட்ரா வரல. அந்தளவுக்கு தேன் வந்து உடம்புகளில் இதுகளெல்லாம் போடலாம், நம்ம ஃபேஷியலுக்கு அப்ளை பண்ணலாம். குயின் கிளியோபட்ரான்றவங்க பார்த்திங்கன்னா, அதாவது கருப்பு அழகின்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து தேன் தடவி கழுதப்பாலில் குளிச்சதா ரஷ்யன் புக்லேருந்து தகவல் போட்டிருந்தாங்க. அந்த தகவல் எடுத்து வச்சிருக்கேன் நான். இவங்க வந்து தேனில் குளித்ததுனால தான் இவங்க தோல் வந்து சுருக்கம் இல்லாமல் 60 வயசுலையும் 20 வயசு பெண்ணுக்குரிய மென்மை அவங்க ஸ்கின்ல இருந்ததா போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் முகத்தில் தேய்க்கலாம், தலையில் தேய்க்கலாம். ஆனால் தேன் வந்து நரைக்காது. ஒரிஜினல் தேன், நம்ம வளர்க்குற தேன் மட்டும்தான். கடையில் எங்கேயாவது நல்ல பிராண்டுன்னு வாங்கிட்டு வந்து அதெல்லாம் தேய்ச்சிடக்கூடாது. கண்டிப்பாக வந்து நம்ம வளர்க்குற தேனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு, அதை நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ தேன் வந்து தலையில் பட்டால் கூட முடி நிறைக்காது அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட் தேன் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் நிறைய நீங்கள் சொன்னீங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, ஒரிஜினல் தேனா எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. இப்போ ஒரிஜினல் தேன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் 100% ஒர்க் அவுட் ஆகலைங்க சார். ஏன்னா நான் வந்து ஊட்டி போயிருந்தேன். 50 அடிக்கு ஒருத்தர் வந்து அந்த நம்ம பெட்டிகளில் வளர்க்குற கீழே உள்ள அந்த குடும்பத்தோட அடைகளை வந்து வச்சு அதில் வந்து ஷைனிங்காக ஃபுல்லாக அந்த சக்கரை தண்ணி ஊற்றி
அதை வந்து டூப்ளிகேட் தேன் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் இறங்கி போய் அதை டேஸ்ட் பார்த்தா டூப்ளிகேட். என்னங்க டூப்ளிகேட்டாக இருக்குன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவர் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்தார். அதுக்குள்ளே அந்த தேனை விட்டு காமிச்சா பக்காவாக உள்ளே போய் உட்காந்துருந்துச்சு. அந்த தேனை கொண்டு வந்து கெமிக்கல் டெஸ்ட் பண்ணுறேன், அது வந்து டூப்ளிகேட்டுன்னு வருது. இதில் வந்து நம்ம கம்பி பாகில் அதிரசத்துக்கு பாகு காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க. சர்க்கரையை நல்லா கம்பி பாகில் காய்ச்சி தண்ணிக்குள்ளே விட்டோம்னாலும் உள்ளே போய் உட்காருது. அப்போ இதை வந்து கெமிக்கல் டெஸ்ட்டில் கெமிக்கலை ஏமாற்ற முடியாது யாருமே. அது கெமிக்கல் கரெக்டாக இதுதான் அப்படின்றத கொடுத்துருது. அந்த மாதிரி கெமிக்கல் டெஸ்ட்டில் தான் 100% ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த டெஸ்ட்டில் அயோடின் கரைசல்னு சொல்லி இருக்குதுங்க சார். அந்த அயோடின் கரைசலை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு தேன் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த தேனை வந்து 10 சொட்டு எடுத்துக்கணும். தண்ணி வந்து 5 சொட்டு. தண்ணினா சாதாரணமாக வீட்டில் உள்ள பச்சை தண்ணி தான். தண்ணியை 5 சொட்டு அதில் கலந்துட்டோம்னா லைட் எல்லோ கலரில் வரும். அந்த எல்லோ கலரில் வந்ததுக்கப்புறம் அயோடின் வந்து டார்க் ப்ரௌன் கலரில் ஒரு 3 சொட்டு அது மேலே விடணும். 3 சொட்டு விட்டோம்னா ஒரு வளைய மாட்டம் போய் நிற்கும், ஒரு ரிங் மாதிரி நிற்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக டோட்டல் கலருமே அயோடின் கலருக்கு மாறிட்டா அது டூப்ளிகேட். ஏன்னா தேன் வந்து எக்காரணத்தை கொண்டும் தன்னோட நிறத்தையும் சரி மருத்துவ குணத்தையும் சரி விட்டு கொடுக்காது. அப்படி தன்னோட கலருக்கு அந்த அயோடினை மாற்றிடும். அந்த அயோடின் விட்ட சுவடே தெரியாமல் மாறிட்டா அது வந்து ஒரிஜினல் தேனுங்க சார். அந்த மாதிரி இது வந்து நம்ம ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றது கெமிக்கலில் தான் 100% கண்டுபிடிக்க முடியும். தேன் வெளி பயன்பாட்டுக்கு எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. தேன் வந்து உட்கொள்ள தான் முடியுமா? வெளி பயன்பாட்டுக்கு தேன் எப்படி பயன்படுத்தலாம்? இப்போ தீக்காயம் பட்டுட்டாலாம் அந்த காலத்தில் வந்து நெருப்பு சுட்டுட்டாலோ இல்லை குக்கர் நம்ம சமைச்சிட்டு இருக்கோம் உடனே வந்து தேன் போட்டோம்னா அந்த இடத்துல வந்து தழும்பு இல்லாமல் அந்த இடத்துல ஆறிடும். அந்த எதுவுமே ஏன்னா நெருப்பு சுட்ட உடனே தோலில் உள்ள செல்கள் எல்லாம் இறந்து போயிடும். இறந்து போயிட்டா உடனடியாக தேன் போட்டோம்னா இறந்த செல்களை புதுப்பிக்கிறது தான் தேனோட வேலை. அது தோல்லையாக இருந்தாலும் சரி உள்ளையாக இருந்தாலும் சரி. உள்ள எங்கெல்லாம் புண்ணு காயம், இப்போ வாய் புண்ணு வயிற்று புண்ணு அல்சர் இதெல்லாம் சொல்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து அப்படி நம்ம சொல்கிற மெத்தடில் இளம் சூடாக அப்படி வாயில் கொஞ்சம் நேரம் வச்சிருந்து முழுங்கணும். பல்லுக்கு முதற்கொண்டு உறுதியாகுதுங்க சார். ஏன்னா ஆடிக்கிட்டு இருந்த பல்லு என்னுடைய அப்பாவுக்கெல்லாம் ஆடாமல் நின்றுச்சு. அது காரணம் என்னென்னா தேன் வந்து டெய்லி வாயில் வச்சு கொப்பளிச்சு தேனும் எலுமிச்சை பழமும் கலந்து டெய்லி ஏன்னா அவங்களுக்கு பல்லு வலிக்காக நான் கொடுத்தது. கடைசியில் பார்த்தா ஆடின பல்லு நின்னவும் தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்தளவுக்கு ஒவ்வொரு இதையும் வந்து ஸ்ட்ராங்காக்குது. அப்படி நம்ம தேன் வந்து தீக்காயத்துக்கு போட்டோம்னா உடனே அந்த செல்களை புதுப்பிச்சு வளர வச்சு நார்மல் தோலாக்கிறோம். அந்த இடத்துல தழும்பே இருக்காது. இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஒரிஜினல் தேன் தான் இதுக்கெல்லாம் பயன்படுத்தணும். நான் வந்து என்னுடைய பையனுக்கு கண்ணில் வந்து குச்சி குத்தி நல்ல ரெட் கலரில் அப்போ தான் தேன் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் எடுக்கிற ஒரிஜினல் தேனில் ராகனின்னு இருக்குது. இது வந்து எந்த ப்ராசஸுமே உட்படுத்தாமல் அப்படி பெட்டியிலேருந்து எடுத்த உடனே அந்த தேனை வந்து கண்ணுக்கு பயன்படுத்தியிருக்கோம். கண்ணில் போட்டால் அந்த கண் வந்து அவ்வளோ கிளியர், அந்த ரத்தம் பூரா அப்படி கரைஞ்சி நம்ம ஒரு ட்ராப் விட்டாவே அப்படி நீராக கண்ணில் இருந்து வரும். நம்ம கிளிசரின்லாம் போட வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு பயங்கரமாக தண்ணியாக ஊற்றி இதில் உள்ள அழுக்கு பூரா அதில் லைட்டாக வெள்ளை துணி வச்சு ஒத்தி எடுத்து பார்த்தா அவ்வளோ அழுக்கு அதில் வந்தது. அந்த மாதிரி கண்ணை சுத்தப்படுத்துறதுலேருந்து நிறைய வெளிப்புறம் எந்த ஒரு காயம் வந்தாலும் தேன் போட்டோம்னா அதை வந்து கிருமிகளை வந்து தேன் வந்து வளர விடாது. இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஹீமோதெரப்பி கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காயம் வந்து அப்படி வெந்து போய் காயமாகி அதில் வந்து டெய்லி சூடோமோனஸ் ஃபங்கஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெள்ளை கலரில் ஒரு படலை மாட்ட வரும். அதை பூரா டிவைடர் வச்சு பிடுங்கி அந்த காயமே பெருசாகி உள்ளங்கைய, அதாவது ஒரு விரல் அளவுக்கு இருந்து உள்ளங்கை அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு வந்து கொசு தேன்னு சொல்லி ஒரு தேன் எடுத்து இந்த தேனை கரெக்டாக 30 நாளில் ஒரு கோடு அளவுக்கு தான் அந்த இது இருந்தது காயம். அப்படியே மேவி அந்த இடமே அவ்வளோ கம்ப்ளீட்டாக சரியானுச்சு. அந்தளவுக்கு இந்த தேனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளி காயங்களுக்கும் சரி உடல் ரீதியாக உள்ள இதுகளுக்கும் நிறைய விஷயங்களுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து ஒரிஜினல் நம்ம எடுக்கிற தேனை மட்டும்தான். நம்ம சொல்லிட்டோன்றக்காக எங்கேயாவது வாங்கி கடையில் வாங்கிடலாம். ஏன்னா கண் ரொம்பவே முக்கியமானது. இதுக்கெல்லாம் நான் நேச்சுரலாகவே நான் போட்டு பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கருவிலையும் நேராக பார்த்து பேச முடியாது. 10 செகண்டுக்கு ஒரு தடவை மேலே போய் வரும். அந்த குழந்தைக்கு 30 நாள் தான் தேன் கொடுத்தாங்க. தேனும் நெல்லிப்பொடியும் கொடுத்து அந்த குழந்தை 1/4 மணி நேரம் நேராக பார்த்து பேசுகிற அந்த வீடியோவை வந்து டாக்குமெண்ட் இன்ன வரை என்னால் மறக்க முடியல. அது அவ்வளோ ஒரு புல்லரிப்பாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து தேன் வந்து நிறைய விதத்தில் நம்மளுக்கு வந்து பயன்படுது. ரொம்பவே நல்லா சொன்னீங்க மேடம். இவ்வளோ நேரம் உங்களுக்காக இந்த விஐடி கம்யூனிட்டி ரேடியோக்காக
தேன் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு தேனினும் இனிதாக நிறைய ஒரு பதில்கள் தந்தீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேடம். நன்றிங்க சார், நன்றி. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு, இவ்வளோ பேருக்கு இந்த தகவலை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து விஐடி கம்யூனிட்டி ரேடியோ வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்காக நானும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்றியை சொல்கிறேங்க சார். விபிஸ் இயற்கை தேன்பண்ணை மதுரை திருமதி ஜோஸ்பின் ஆரோக்கியம் மேரி அவர்கள் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் தேன் சார்ந்த விஷயங்கள் சொன்னாங்க. வீட்டுக்கு ஒரு தேனிப்பட்டி, குடும்பத்திற்கு ஆயில் கட்டி அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பழமொழி கூட வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8.
பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8. இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட உரையாட இருப்பது குழந்தை நலம் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் விஜயராணி இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். குழந்தை வளர்ப்பு மற்றும் தாய்ப்பால் பற்றிய முக்கியமான விஷயங்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம விவாதிக்க போறோம். நிகழ்ச்சிக்கு உங்களை பண்பலை சார்பாக வரவேற்கிறேன் மேடம். நன்றி. VIT சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் விஜயராணி, குழந்தை மற்றும் வளரிளம் பருவ மருத்துவர், ராணிப்பேட்டையில் இருக்கிறேன். நான் அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் குழந்தை வளர்ப்பு பற்றியும் இன்னைக்கு உங்களுடைய கலந்துரையாடல் பண்ண வந்திருக்கேன். ஓகே மேடம், இப்போ ஒரு பொதுவான விஷயம், அதாவது குழந்தை வளர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் அதனோட சேர்ந்து பெண்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த தாய்ப்பால் முக்கியத்துவம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் மேம். குழந்தை வளர்ப்பும் தாய்ப்பால் கொடுப்பதும் ரொம்ப இன்டகிரேட்டட். அது இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்காம குழந்தை வளர்க்கறது முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வளர்க்கும் முறை பல கோணத்தில் நம்ம பார்க்கணும். உடல் ரீதியான வளர்ச்சி, மன ரீதியான வளர்ச்சி மற்றும் சமுதாயத்தில் குழந்தைங்க சேர்ந்து இருக்கிறதோட அதற்குண்டான வளர்ச்சி, இது அனைத்துமே சேர்ந்து தான் நம்ம குழந்தை வளர்ச்சியை பற்றி நோக்கணும். ஸோ அதில் முக்கியமாக நம்ம தாய்மார்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுமோ, ரொம்ப ஆர்வமாக இருக்கிற விஷயமோ இல்லை கவலையாக இருக்கிற விஷயம் எதுனாக்கா உடல் வளர்ச்சி. குழந்தைங்க அவங்க டிவிலையும் சினிமாலையும் பார்க்குற கொழு குழந்தைகளா இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஸோ அது பற்றின சிந்தனைகள் தான் நிறைய இருக்கும். ஸோ அதில் ஒரு முக்கியமான பங்கு தாய்ப்பால் கொடுப்பது. இந்த தாய்ப்பால் கொடுப்பது இப்போ நிறைய டவுட்ஸு இல்லை அதை பற்றின தவறான கருத்துக்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா நம்ம மனித இனம் பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. அதுல தாய்ப்பால் கொடுப்பது இயற்கைன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தாய்மார்கள் உணரணும். முக்கியமா பெண்மணிகள் உணரணும் அது. ஸோ அவங்களுக்கு இயற்கையாவே தாய்ப்பால் கொடுக்கறத சாதாரணமா குழந்தையிலேருந்தே அவங்க பார்க்கணும். சிறு பிள்ளையா இருக்கும் போதே மற்றொரு தாய்மார் பால் கொடுக்கறத பார்க்கணும். அவங்க வீட்டில் இருக்கணும், அவங்களுடைய அத்தைமார்கள் கொடுக்கறதை பார்க்கணும், இல்லை அவங்களுடைய அக்காக்கள் கொடுப்பதை பார்க்கணும். அது ஒரு இன்டகிரேட்டடாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த என்ன தோணும்னா அது ஒரு இயற்கையானது. எப்படி பூனை குட்டி போட்டவுடன், மாடு கன்று குட்டி போட்டவுடன் உடனே தாவி போய் பால் குடிக்குதோ, அது நம்ம இப்போலாம் குழந்தைங்க பார்க்காம போயிடுறாங்க இந்த மாதிரி சீனெல்லாம். ஸோ அட்லீஸ்ட் மனித இனத்தில் அவங்க தாய்ப்பால் கொடுப்பதை ஒரு இயற்கையான விஷயமா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அடுத்தது தாய்ப்பால் மிக மிக முக்கியமானது. அது குழந்தை பிறந்தவுடன் குழந்தைக்கு தேவையான கரெக்டான அளவில், சரியான அளவில் அவங்களுக்கு உணவு போய் சேரணும். அதில் புரதச்சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து மற்றும் வைட்டமின் சத்து எல்லாமே கலந்து கரெக்டான அளவில் போய், சரியான அளவில் போய் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையிலே தயாராகுது. அது தாய் கருவிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கிறதுனால முன்னாடியே குழந்தைங்களுடைய மார்பகங்களை தயார் பண்ணுது. ஸோ அந்த மேமரி கிளான்ஸ் எனப்படும் அதை பால் உற்பத்தி செய்யக்கூடிய கிளான்ஸ் எல்லாம் சரியாக தயாராகி குழந்தை பிறந்தவுடன் ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்னால சுரக்க தயாராகுது. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேஷன் என்னன்னாக்கா குழந்தை போய் பால் ஊட்டணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேஷன். சரி மேம், இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் முன்னாடி ஒரு பாட்டியோ இல்லை ஒரு அம்மாவோ தன் பெண் கர்ப்பமாக இருக்கான்னா அப்போவே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இந்த மாதிரி உணவு எடுத்துக்கோ, அந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டால் குழந்தைக்கு பால் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இருக்குது மேம்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி அந்த அவேர்னஸ் இருக்கா தாய்ப்பால் பற்றிய அவேர்னஸ்? அதாவது இப்போ அவேர்னஸ் ஒரு பக்கம் குறைந்து இருக்கலாம். கூடவே சமுதாய பிரச்சனை. இப்போ முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருப்போம். பெரியவர்கள் தகப்பன்மார்கள் தான் வேலைக்கு செய்வார்கள். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆண் பெண் இருவரும் வேலைக்கு போவதனாலும் தாயும் அவங்களுக்கு கிடைக்கிற மெட்டர்னிட்டி லீவ் 3 மாதம் அது அட்ஜஸ்ட் பண்ணி வேற எடுப்பாங்க. பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்தோன்னா இன்னும் அந்த மாதங்கள் குறையும். அப்புறம் 2 பேருமே வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கு.
அதனால மெயின் ஃபேக்டர் அதுக்கு வந்து 2 பேரும் முக்கியமாக தாய்மாரும் வந்து வேலைக்கு போவதனால இந்த தாய்ப்பால் சரியான முறையில் என்ன ரெக்கமெண்டடோ அது வந்து கொடுக்க தவறுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கிடையாது. இப்போ போன ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா 1 குழந்தை 2 குழந்தையா இருந்திருப்பாங்க. பெண் குழந்தைங்களை வந்து ரொம்ப ஒரு பக்கம் பெண் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளமாக பல சமுதாய பிரச்சனைகள் இருந்தால் கூட அவங்க ஒரே ஒரு சைல்ட்னால ரொம்ப செல்லமாக வளர்க்கப்படுகிறார்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன், அவங்களே சிறு பிள்ளையாக இருக்கிறது ஒரு மனப்பக்குவம். அப்புறம் வந்து தாய்ப்பால் கொடுப்பதை பற்றி தவறான கருத்துக்கள், அழகு போயிடும், அதுக்கப்புறமா வேற பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி பல தவறான கருத்துக்கள் இருக்குது. ஸோ காஸ்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்படின்றதுனால தாய்ப்பால் கொடுக்காம போகலாம். அதுவும் இல்லாமல் மெடிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் பிரைமரி லாக்டேஷன் ஃபெயிலியர் இயற்கையாகவே வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இது அது மாதிரி சில பேருக்கு தாய்ப்பால் கொடுக்காம வராமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எடுத்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த பெண்மணிகளுக்கு வந்து நான் முதலே சொன்னேன் நிறைய பார்க்கணும், மற்றவர்கள் வந்து தாய்ப்பால் கொடுப்பதை நிறைய பார்க்கணும். இப்போ வந்து இந்திய குழந்தை நல சங்கம் என்ன பண்ணுதுன்னா அவங்கள வந்து அடோலசன் வளரிளம் பருவத்தில் இருக்கும்போதே 10-18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை வந்து வளரிளம் பருவ குழந்தைகள் சொல்கிறோம், இல்லை அடோலசன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஏஜ் குரூப்லேயே வந்து நம்ம வந்து இதோட முக்கியத்துவம் எடுத்து சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா நிறைய அவேர்னஸ் வரும். இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதாவது எத்தனை மாதம் வரைக்கும் வந்து இந்த தாய்ப்பாலை கண்டினியூ பண்ணும்? சில பேர் வந்து உடனே வந்து ஒரு 3 மாசத்துல சடனாக நிறுத்திடுவாங்க, உடனே வந்து உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிடுவாங்க. குழந்தை பிறந்த உடனே எத்தனை மாதம் வரைக்கும் தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு இருக்கா மேம்? இருக்கு. இப்போ வந்து உலக சுகாதார மையமும் இந்திய குழந்தை நல சங்கமும் சேர்ந்து ரெக்கமெண்டட் இது வந்து 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்கிறாங்க. தாய்ப்பாலை தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. தண்ணியோ இல்லை இப்போல்லாம் கிரைப் வாட்டர் இந்த மாதிரி ஏதோ விஷயங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஈவன் விட்டமின்ஸ் கொடுக்க தேவையில்ல, சில கண்டிஷன்ஸ் தவிர விட்டமின்ஸே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த 6 மாத காலம் வெறுமனே தாய்ப்பால் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து இணை உணவை சேர்க்க ஆரம்பிக்கணும். லைக் ராகி கஞ்சி, ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த 1 வயது வரும்போது அடல்ட் ஃபுட்டோட அதே போல் அளவு மட்டும்தான் கம்மி, ஆனால் ஒரு அடல்ட் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த உணவெல்லாம் சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணணும். கூடவே தாய்ப்பாலும் கொடுக்கணும். ஸோ இணை உணவோடு சேர்ந்து தாய்ப்பாலும் 2 வயது வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஏன் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2.5 வயசுலேயே ப்ரீ ஸ்கூல் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு நம்ம தயார் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுது. சரி மேம், இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறோம், அதனால குழந்தைகளுக்கு என்ன நன்மை? அதாவது வந்து பொதுவாகவே வந்து ஆராய்ச்சிகள் கூட கொடுத்து குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் தான் முக்கியமான ஒரு இம்யூனிட்டி பவர் கூட. அதனால வந்து பல வியாதிகள் பல நோய்கள் வந்து குழந்தைகள் வந்து பாதுகாப்பு அடைகிறது வந்து தாய்ப்பால் முக்கியத்துவம். அதனுடைய நன்மைகள் பற்றி சொல்லுங்க மேம் குழந்தைகளுக்கு. கண்டிப்பாக. இப்போ இந்த தாய்ப்பாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அபாரமான நன்மைகள் உண்டு. அது தாய்ப்பால் வந்து இயற்கையாகவே வந்து மனித இனம் காக்க வந்த ஒரு உணவு அது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிறந்த உடனே 1/2 மணி நேரத்தில் ஒரு நார்மல் டெலிவரினா 1/2 மணி நேரத்தில் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த முதல் வாரம் வரும் பாலுக்கு பேர் வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம், கொலஸ்ட்ரம் சொல்லுவோம். அது தமிழில் வந்து சீம்பால் சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபுல்லி பேக் ஆன்டிபாடிஸ், குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள எல்லா ஆன்டிபாடிஸும் சேர்ந்து இருக்கும். கூடவே வந்து அந்த பிறந்தவுடன் குழந்தைக்கு எந்த அளவுல உணவு தேவையோ, என்ன மாதிரி உணவு தேவையோ அது அழகா அந்த 1 வாரத்துல குழந்தைக்கு கிடைக்குது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணணும். அப்படியே கண்டினியூ பண்ணும்போது பாலோட தன்மை மாறி அதுல தேவையான புரதச்சத்தும் தேவையான அளவு கொழுப்பு சத்தும் தேவையான அளவு கால்சியம் பாஸ்பரஸும் கரெக்டான ரேஷியோவில் கிடைக்குது. இது இல்லாமல் மற்ற ஆன்டிபாடிஸ் வேற வேற நோய்களுடைய ஆன்டிபாடிஸ் கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரம்ல ஐஜிஏ நிறைந்து இருக்கு. அதுக்கப்புறம் வர பாலில் கூட ஐஜிஏ நிறைந்த இம்யூனோகுளோபுலின் சொல்லுவோம், இம்யூனோகுளோபுலின் ஏ அது நிறைந்து இருக்கு. அது வந்து ஒரு ஆன்டிபாடி. அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய அந்த குழந்தையோட வாய், தொண்டை மற்றும் குடலை வந்து நல்லா அழகாக கோட் பண்ணிடுது. அது ஒரு கோட்டிங் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, எந்த வித கிருமியும் போய் குழந்தையோட அந்த குடலை வந்து எதுவும் செய்யாம பாதுகாக்குது. அதுல இருந்து நோய், முக்கியமா டயரியா, அதாவது பேதி, வாந்தி போன்ற கிருமியால வரக்கூடிய
நோய்களிலிருந்தும், காது இன்ஃபெக்ஷன், காது தொற்று, அப்புறம் வந்து மீசில்ஸ், அம்மன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தொற்றுலேருந்து காப்பாத்துது. இது இல்லாமல் முக்கியமாக வந்து சிக்கன் பாக்ஸ் அப்படின்ற அம்மை நோய் கிட்ட இருந்து நீண்ட நாள் காப்பாத்துது. ஸோ இந்த மாதிரி தாய்க்கு வேற சில அம்மைகள் வந்திருந்தாலும் அதோட ஆன்டிபாடிஸ் தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு போகுது. ஸோ இந்த நோய்களிலிருந்தும் காப்பாத்துது. ஸோ நோய் மற்றும் அல்லாது அலர்ஜி, ஒவ்வாமை அப்படின்ற சில தோல் ஒவ்வாமை, மூச்சு குழல்ல வர ஒவ்வாமை, இது கிட்ட இருந்து கூட குழந்தைய காப்பாத்துது. இதெல்லாம் விட மிக முக்கியம் வந்து வேறு சில நோய்கள் இருக்கு. சீக்கிரமாகவே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் வருது, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த வந்து வராம நம்மளை பாதுகாக்குது. ஒபேசிட்டி, உடல் பருமன், இது வந்து தாய்ப்பால் முழுக்க முழுக்க குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஒபேசிட்டி வராம பாதுகாக்குது. எப்படின்னா, இன்சுலின் வந்து குறைந்த அளவுல காணப்படுறதுனால இன்சுலின் வந்து ஃபேட் செல்ஸ் வரத்துக்கு ஏதுவாக இருக்குது. அது இல்லாம லெப்டின் சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது. இது வந்து அப்படைட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுது, குழந்தையோட பசித்தன்மையை வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பருமன், உடல் பருமன் வராம பாதுகாத்து பின்னால வந்து நீரிழிவு நோய் வராம நம் குழந்தைகளை பாதுகாக்குது. இது இல்லாம மேலை நாட்டுலலாம் அதிகமா பாக்குறோம் சிட்ஸ், சடன் இன்ஃபென்ட் டெத் சிண்ட்ரோம். அதுல இருந்து நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, இந்த குழந்தைங்களை ப்ரிவென்ட். சரி மேம், இப்போ வந்து ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க, ஒரு 6 மாதம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போலேருந்தே அவங்க தயாராகணுமா? தாய்ப்பாலுக்காக விஷயங்கள், உணவு வகைகளை எடுத்துக்கலாமா? இல்லை வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து சில பேர் வந்து குழந்தை பிறந்த உடனே இந்த உணவை எடுத்துக்கோ, இது வந்து பால் சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி அவங்க ரெடி ஆகணும் மேம்? எப்படி ப்ரிப்ரேஷன் வந்து எந்த மாதத்துலேருந்தே வந்து தொடங்கணும்? இந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டா பிள்ளைகளுக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெவலப்பிங் நேஷன்ஸும் அண்டர் டெவலப் நேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளோட வெயிட் வந்து ஆண் குழந்தைங்களை விட கம்மியா இருக்கு. லோ பர்த் வெயிட்டா பிறக்கிறாங்க. ஸோ இந்த லோ பர்த் பெண் குழந்தைகள் வந்து பின்னால வந்து குறைந்த எடையுள்ளதாகவும் ஹைட்டும் குறைந்த வளரிளம் பருவ பெண்களாக மாறுகிறார்கள். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் சிறுசா பிறக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிள். நம்ம வந்து இந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ணணும்? கருவுற்று இருக்கும் போதே தாய்மார்கள் வந்து நமக்கு என்ன குழந்தைன்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆணா பெண்ணாலாம் தெரிய போவது கிடையாது. தாய் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிடணும். எவ்வளவு தேவையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேலரிஸ் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அந்த அளவு அவங்க உணவுப் பொருட்கள் உட்கொள்ளணும். முக்கியமா அயர்ன் அண்ட் கால்சியம், இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் நிறைய சாப்பிடணும். சுண்ணாம்பு சத்து அது வந்து தேவையான அளவு அவங்களுக்கு சாப்பிடணும். இயற்கையான உணவுல கிடைக்காததுனால சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குது கவர்மெண்ட் கூட. ஸோ அயர்ன் மாத்திரையும் சுண்ணாம்பு சத்து மாத்திரையும் கால்சியம் டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும், தொடர்ந்து எடுத்துக்கணும். அவங்களுக்கு வந்து அதை பிளட் டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுட்டு குறைந்து இருந்தாலும் அவங்க வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாய் எடுத்துக்கொள்ளணும். குழந்தை பிறந்த பிறகு நிறைய ரத்தப்போக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா திருப்பியும் சப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ளஸ் பால் கொடுப்பதனால் அவங்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸும் தேவைப்படுது, அதையும் கொடுக்கணும். ஸோ குழந்தை பிறக்கும் போதே, ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே தயாராகணும். ஃபியூச்சர் ஜெனரேஷனை வந்து நல்லபடியா நல்ல ஹைட்டும் வெயிட்டும் கொடுக்கறதுக்காக நம்ம தயார் செய்யணும் நம்ம பெண் குழந்தைகளை. ஓகே மேம், நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில். அதாவது குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், தாய்ப்பாலோட முக்கியத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை, அதுக்கப்புறம் மீண்டும் தொடரலாம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் குழந்தை வளர்ப்பு மற்றும் தாய்ப்பாலுடைய அவசியத்தை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட விஜயராணி மேடம் பேசிட்டு இருக்காங்க, அவங்க கூட தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பெண்மணிகளுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறது இல்லை. என்ன ரீசன்? அது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க,
அவங்க தாய்ப்பால் கொடுக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த தாய்ப்பால் சுரப்பதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன அதுக்கான அட்வான்ஸ் சொல்யூஷன்ஸ் ஏதாவது வந்திருக்கா? அட்வான்ஸ் சொல்யூஷன்ஸ் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சரியாக சுரக்காததுக்கு முக்கியமான காரணம் ஆக்சிடோசன். இன்னொன்று வந்து இது ஆக்சிடோசன் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து வர்றதுனால யூஸ்வலாக வந்து அவங்க ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தாய்ப்பால் இல்லை, தாய்ப்பால் கிடையாது, வராது, அந்த மாதிரி அவங்க நம்பக்கூடாது. இன்னொன்று வந்து ஸ்டிமுலேஷன். குழந்தைங்க ஃபீட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து செக்ரீஷன் அவ்வளோவா இருக்காது. ஸோ குழந்தைய ஃபீட் பண்ண அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மூலிமா நிறைய ஆக்சிடோசன் சுரந்து நிறைய பால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கும். ஸோ கூடவே வந்து கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவங்க சீனியர்ஸ், அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கிறதுனால மதரை வந்து எப்பவுமே பாசிட்டிவாக வரும், ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி பண்ணணும். ப்ளஸ் நல்ல ஒரு பேலன்ஸ் டயட் இப்படி இருந்ததுன்னா தாய்ப்பால் கண்டிப்பாக வரும். இது இல்லாமல் இயற்கையான உணவுகள்லாம் சில இது இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா தாய்ப்பால் நல்லாவே வரும். அதில் வந்து முக்கியமாக பூண்டு, கீரை, இது நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா மீன் வகைகள் இதெல்லாம் கொடுக்கலாம். இதையும் இல்லாமல் அவங்களுக்கு தாய்ப்பால் சரியாக வரலைன்னா அவங்கள மருத்துவரை அணுகி அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். மார்பகத்திலேயே ப்ராப்ளம் இருக்குதா, நிப்பிள் கிராக் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஃப்ளாட் நிப்பிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது பால் வரத்துக்கு உண்டான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதுக்கு தீர்வு காணலாம். மற்றும் கேலக்டோகாக்ஸ், பால் வரத்துக்கு சில மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது, அது மாதிரி மருந்துங்களை அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ பால் வராது அப்படின்றது வந்து ஒரு ரேரிட்டி தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மைண்ட் செட் வந்து பால் கண்டிப்பாக நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும், பால் வரும் அப்படின்றத நம்பணும். பெண்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வேணும். அதாவது நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு கொடுக்க முடியும்னு அவங்களாகவே நினைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த மெடிசன், 2வது உணவு வகைகள் கூட இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேம், இப்போ வந்து பெண்கள் வந்து சில பேர் வந்து 3 மாதங்கள் மட்டுமோ இல்லை ஒரு 2 மாதங்கள் மட்டுமே குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுத்துட்றாங்க. அதனால அவங்களுக்கு எந்த மாதிரியான வியாதிகளோ வேற ஏதாவது பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்க நேரிடுமா தாய்ப்பால் கொடுக்காததுனால? தாய்ப்பால் கொடுக்காததுனால லாங் டேர்ம் பிரச்சனைகள் சில ஸ்டடீஸ் மூலமா தெரிஞ்சிருக்கும். இப்போ சுத்தமாக பாலே கொடுக்காத பெண்களில் வந்து சில விதமான கேன்சர் நோய் வரத ஸ்டடீஸ் சொல்லுது. அதில் முக்கியமாக ஒவேரியன் கேன்சரும் பிரெஸ்ட் கேன்சரும். இது ஏன்னாக்கா அந்த பால் கொடுக்குற நாட்களில் வந்து ஈஸ்ட்ரஜன் வந்து சப்ரஸ் பண்ணுது. ஸோ ஈஸ்ட்ரஜன் சப்ரஸ் பண்ணுறதுனால ஈஸ்ட்ரஜனோட எஃபெக்ட் கொஞ்ச காலம் இல்லாமல் இருக்கிறதுனால இது போன்ற கேன்சர் வராமல் தடுக்க முடியுது. ஸோ இதுதான் மெயின். குறைந்த காலம் கொடுக்கறது வந்து இன்றைய சூழ்நிலையில் வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதுக்கு வந்து இப்போல்லாம் வந்து பிரெஸ்ட் மில்க் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை வேலை செய்கிற இடத்துல க்ரஷ் ஃபெசிலிட்டி இருக்குது, இல்லைன்னா பாலை எடுத்து ஸ்டோர் பண்ணி வீட்டுக்கு வந்து கொடுக்கலாம். பிரெஸ்ட் பம்ப்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து 24 மணி நேரம் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே அந்த பாலை வந்து ஸ்டோர் பண்ணி தாய் வீட்டுக்கு வரும்போது குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ வராமல் போகிறதுல வந்து முத ஸ்டடீஸ் மூலயமா சொல்லக்கூடிய இந்த கேன்சர் வியாதியும் மற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா தாய்க்கு வந்து ஒபேசிட்டி, லைக் பால் கொடுப்பதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒபேசிட்டி இருக்கிறத சொல்கிறாங்க, அதுவும் ஸ்டடீஸ் மூலயமா ப்ரூவ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கலனா வந்து நிறையா தொற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சர்டன் பீரியடு வந்து தாய்ப்பால் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறமா கிடைக்கலாம், அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கு மேம்? பிள்ளைகள் வந்து வளர்ந்த பிறகு அதனுடைய எஃபெக்ட் ஏதாவது தெரியுமா? வந்து கம்மியாக தான் வந்து தாய்ப்பால் கிடைச்சிருக்கு, வேறு வழி இல்லாமல் ஏதாவது சில காரணங்களுக்காக கிடைச்சிருக்கு. ஸோ வந்து குழந்தைகள் வந்து தொற்று நோய் அதெல்லாம் இருந்தும் சிறுவயதை தாண்டி பெரிய ஆளாகும்போது அதை அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுமா? ஏதாவது வாய்ப்பு? இல்லை, அந்த மாதிரி மேஜராக சொல்ல முடியாது. இப்போ பிறந்து வளர்ற சமயத்திலேயே அடிக்கடி தொற்று வந்தாக்கா வெயிட் கெயின் இதிலெல்லாம் பிரச்சனை இருக்கலாம். முக்கியமாக வந்து பேதி போன்ற பிரச்சனைகள், ஒவ்வாமைனால வரக்கூடிய பிரச்சனைகள், வீசிங் அந்த மாதிரி வருது. அப்புறமா வந்து அடிக்கடி பேதி வாந்தி வந்தாக்கா மற்ற வைட்டமின் சத்தெல்லாம் குறைந்து கிரானிக் ப்ராப்ளம் வருது. மற்றும் வேற சில ஸ்டடீஸ், மேலை நாட்டில் பண்ண ஸ்டடீஸில் என்ன தெரிய வருதுன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்கிறோம், IBS, இல்லை கிரான்ஸ் டிசீஸ், இது போன்ற வியாதிகள் வந்து தாய்ப்பால் அதிகம் கொடுக்காத குழந்தைகள்ல அந்த இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்காம இந்த சப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, டின் பால் மூலயமா சப்ளிமெண்ட் பண்ணும்போது, பவுடர் பால், அது சப்ளிமெண்ட் பண்ணும்போது உணவு வந்து அதிக அளவில் கொடுத்து குழந்தைங்க வந்து ஒபீஸ் ஆயிடுறாங்க, உடல் பருமன் வருது. அந்த உடல் பருமன் ஆரம்ப காலத்திலே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா லேட்டர் ஆன் அவங்களுக்கெல்லாம் வந்து டைப் 1 ஒரு டைப் 2 டயபெட்டிஸ் வரது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம், இது போன்ற வியாதிகள் வந்து
ஒரு கோரிலேட்டட் ஸ்டடீஸ் நிறைய தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் குறைந்த அளவில் கொடுத்த குழந்தைங்களுக்கும் பிற்காலத்தில் வந்து நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம் வரத்துக்குண்டான அபாயம் மிக அதிக அளவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் வந்து வேற முக்கியமாக நான் இப்போ இருக்கிற தாய்மார்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இன்னும் இப்போ இருக்கிற இந்த ரீசன்ட் ஸ்டடீஸில் என்ன பார்த்துருக்காங்கன்னா, தாய்ப்பால் நல்லா கொடுத்த குழந்தைகளுக்கு வந்து ஐக்யூ வந்து ஹையராக இருக்கிறதா நிறைய ஸ்டடீஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்னன்னா, நம்ம நிறைய அகாடமிக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது தாய்ப்பால் மூலயமா எக்ஸ்ட்ரா ஐக்யூ உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த அட்வான்டேஜை ஏன் விட்டுடணும்? அதனால தாய்மார்களுக்கு வந்து இதை ஒரு மோட்டிவேஷனாக நம்ம பண்ணி குழந்தைய வந்து தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைகள் வந்து அதிக அளவில் ஐக்யூ இருக்கிறத நம்ம அறிவுறுத்துறோம். அது இல்லாமல் ப்ரீடம் குறைந்த மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து இருந்தாக்கா அந்த குழந்தைங்களும் ஒரு சில ஸ்டடீஸில் வந்து அவங்களோட அறிவுத்திறன் வளர்ச்சி வந்து ரொம்ப நன்றாகவே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு. சரி மேம், இப்போ வந்து பெண்கள் வந்து கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க, அதாவது எந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து அவங்க எடுத்துக்கணும், எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்துக்கணும், யாரை வந்து கன்சல்ட் பண்ணணும்? வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இல்லை, ஸோ லேடிஸ் யாரும் இல்லை, அதாவது குழந்தை பிறந்த உடனே வந்து தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய விஷயமே எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எப்படி அவங்க வந்து யாரை அணுகணும், அந்த மாதிரி விஷயங்கள்? இப்போல்லாம் வந்து இப்போ வில்லேஜ் மாதிரி இடத்துலலாம் எடுத்துட்டிங்கன்னா கிராமத்தில் வந்து கிராம சுகாதார மையம் இருக்குது, சப் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இருக்கா, அவங்களே நிறைய இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த விழிப்புணர்வே, தாய்ப்பால் தினம் விழா, தாய்ப்பால் வார விழா, அந்த மாதிரி. அப்புறம் வெல் பேபி கிளினிக்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. அங்கே வந்து கொழு பேபிக்கு பரிசு கொடுப்பதும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அங்கே இருக்கிற மருத்துவர்களே வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்க சுகாதார மைய டாக்டர்ஸ் அணுகி, அவங்க மருத்துவர்கள் அணுகி அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். இன்னும் மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மருத்துவரை அணுகி இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து இன்னும் இணையதளத்தில் போய் தாய்ப்பாலோட சிறப்பு என்ன அப்படின்னு போட்டு கூகுள் பண்ணி அது போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபில் இருக்கிறவங்க வந்து பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து குழந்தைய அவங்க கூட தான் இருக்கும். சில டைம் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதுனால வந்து இப்போ காலையிலேயே வந்து சீக்கிரமாகவே ஒரு 2 தடவையோ, இல்லை வந்து மதியம் வந்து மறுபடியும் வந்து ஒரு தடவையோ, ஈவினிங் வந்து ஒரு தடவையோ, அந்த மாதிரி கணக்கு பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும், அதாவது ஏதாவது வரைமுறை இருக்கா மேம்? அது மாதிரி ஒன்றும் கிடையாது. டிமாண்ட் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து குழந்தைக்கு வந்து பசிக்கும் போது பாலை கொடுக்கணும். ரொம்ப இப்போ நீண்ட நேரம் ஆகுது, குழந்தை தூங்கிட்டே இருக்குன்னா ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே வெயிட் பண்ணாமல் குழந்தைய எழுப்பி பாலை கொடுக்கணும். ஸோ பசித்து உணவருந்தணும் குழந்தைக்கு. நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்லே குழந்தை இது வந்து 40 வாரம் கடந்து பிறக்கிற குழந்தைக்கு சரியாக இருக்கும். இன்னும் இந்த ப்ரீ டேர்ம் அப்படின்னு சொல்றது, முன்னாடியே குறை மாதத்திலே பிறக்கிற குழந்தைங்க வந்து நிறைய நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து எழுப்பி 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணலாம். இது தாய்ப்பால் கொடுக்கறது. ஸோ நாள் ஆக ஆக தாய்ப்பால் கொடுக்குற டிமாண்ட்ஸ் வந்து குழந்தைகிட்டேருந்து அதிக அளவில் வளர்ச்சி வர்றதுனால இன்னும் அதிகமாகி கொண்டே போகும். அப்போது வந்து அந்த டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாலும் சுரக்க ஆரம்பிக்கும், தாயும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணலான்னா, தாய் காலையில் எழுந்த விடணும். வேலைக்கு செல்லும் முன் ஒரு தடவை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். போகுவதற்கு முன் தாய்ப்பாலை எடுத்து வச்சுட்டு போகலாம். பிரெஸ்ட் பம்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தாய்ப்பாலை எடுத்து வச்சுட்டு போகலாம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல அவங்க எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் வீட்டில் பராமரிக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இப்போது தாய்ப்பால் இல்லாத நேரத்தில் நம்ம வந்து ரெக்கமெண்டட் வந்து ஆவின் பால் இல்லைன்னா டின்னில் வர பவுடர் பால், ஃபார்முலா ஃபீட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பால் கொடுக்கலாம். அதுவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த குழந்தை ஒரு ஃபீடில் வந்து எவ்வளோ எடுத்துக்குதுன்னு பார்த்து அந்த அளவு வச்சு கொடுக்க ஆரம்பிக்கணும். இது வந்து இந்த ஃபார்முலா ஃபீட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுனால 6 மாதம் இடைவிடாமல் 6 மாதம் தாய்ப்பாலே கொடுக்க முடியறதில்ல வேலைக்கு செல்லும் தாய்மார்களால். அப்போ வந்து இணை உணவை வந்து 4 மாதம் முடிந்த அளவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மற்ற கொடுக்க முடிங்கிற தாய்மார்கள் வந்து 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுத்து அதுக்கப்புறம் இணை உணவை ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தை நீர் ஆகாரமாக சாப்பிட்றதுனால ஃபஸ்ட்டு திரவ உணவு ஸ்டார்ட் பண்ணணும். இணை உணவு வந்து திரவமாக இருக்கணும்.
அதுக்கு வந்து முதல்ல வந்து முளை கட்டின ராகி கஞ்சி கொடுக்கலாம். இல்லைன்னா பொட்டுக்கடலை, அரிசி பொட்டுக்கடலை வறுத்து அரைத்து 4:1 ரேஷியோவில் வறுத்து அரைத்து அந்த கஞ்சி கொடுக்கலாம். கஞ்சி காசி கொடுக்கணும். அடுத்து ஃப்ரூட் ஜூஸஸ், பழச்சாறு, எல்லா விதமான பழச்சாரும் கொடுக்கலாம். முக்கியமாக சாத்துக்குடி கொடுக்கலாம், தக்காளி சாறு கொடுக்கலாம், சீசனுக்கு ஏற்ற மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த திரவ உணவுகள்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது வந்து குழந்தைக்கு வந்து கூட்டி முழுங்க தெரியும். இது எதுவுமே, இந்த ஜூஸோ கஞ்சோ எதுவுமே வந்து புட்டி பாலில் கொடுக்கக்கூடாது, புட்டியில் கொடுக்கக்கூடாது, ஸ்பூன் வழியாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்து இதை சாப்பிட ஆரம்பிச்சோன்னா செமி சாலிட் ப்ரிப்பரேஷனில் நம்ம கொடுக்கலாம். அது திரவகமாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்தில் கொடுக்கணும். அது வந்து மேஷ்டு வெஜிடபிள்ஸ், இதே கஞ்சம் ஒன்று கெட்டி பதத்தில் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், ஸ்டீம்டு வெஜிடபிளை நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்த உடனே நல்லா கூட்டி முழுங்க தெரிஞ்ச உடனே நம்ம வந்து சாலிடாகவே கொடுக்கலாம். இப்போ சாதம், இட்லி, பருப்பு, இடியாப்பம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கலாம். மேம், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பல விஷயங்கள், அதாவது தாய்மார்களுக்கு பல விஷயம் தெரியறதில்ல, தாய்ப்பால் பற்றி அவசியம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. குழந்தைகளுக்கு அதுதான் ஒரு முக்கிய உணவாக இருக்கும். ஸோ அதனை சிறப்பிக்கும் விதமாக வந்து பல விஷயங்கள் மக்களுக்கு தெரிகிற விஷயங்கள் டவுட் இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த கருத்துக்கள் கிடைச்சிருக்கும் நன்றோம். பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी भर बेखुदी, जरा सी गफलती. थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी भर बेखुदी, जरा सी गफलती. यारों का जो साथ हो, यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. शहरों की गलियों में, चने की फलियों में, लहरों में झाग है जैसे, सिगरी में आग है जैसे. बुलंद है अपनी यारी, हो गम चाहे दुश्वारी, पड़ी जब किस्मत भारी, बांट ली हिस्सेदारी. चाहे शहर का हाला, पिया बन के हम प्याला, है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तब. वो फटफटी की सवारी, सड़कों पे लहरी मारी, जीने का मरकज यारी, है मौजों की फुलवारी. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்னா உங்க தோழி அட்டானா.
நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நான் பல பெண்களை பத்தி சொல்லியிருக்கேங்க. பல பெண்கள் நாட்டுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் செயல்பட்டு வந்தாலும் அவங்க பல பேரோட முயற்சி ஒவ்வொரு வட்டத்துக்குள்ள இருக்கிற மக்களை சார்ந்ததாவே இருக்கு. சரி, அடுத்த யாரையாவது புதுசா அடித்தர மக்களை போய் சேர்ற அளவுல தான் வேலைகளை செஞ்சுட்டு வர ஒரு பெண்ணை பத்தி சொல்லணும்னு தீவிரமா தேடிக்கிட்டு வந்தாங்க. அப்போதான் இந்த பெண்ணை பத்தி தெரிய வந்தது. இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா 101 ஆண்கள் இருந்தா 100 பெண்கள் தாங்க இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா பல வளர்ந்த நாடுகள்லயும் சரி, வளர்ந்து வர நாடுகள்லயும் சரி, பெண்களோட எண்ணிக்கை கம்மியா தாங்க இருக்கு. இதுக்கு பல காரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய காரணம் பிரசவத்து போது பல பெண்கள் இருக்கிறது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா சுகாதாரம் இல்லாததாங்க. இந்த ஒரு நிலைய எப்படியாவது அழிக்கணும்னு யோசிச்சவங்க தான் நம்ம சுபைதா பாய். பெண்களின் ஆரோக்கியமும் ஆயுளும் விலை மதிக்க முடியாதவன்னு ஆணித்தனமா நம்புறாங்க. வீட்டை விட்டு தாண்ட அனுமதிக்கப்படாத பழமை வாய்ந்த இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க தான் சுபைதா பாய். அமெரிக்காலையும் இந்தியாலையும் இன்னைக்கு இவங்க பயங்கர பாப்புலர். அப்படி என்னதான் இவங்க செஞ்சிருக்காங்கன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஜென்மனா ஹிந்தில பிறப்புன்னு அர்த்தம். பிரசவம் போது அம்மா குழந்தையோட உயிர்களை காப்பாத்துறதோட இல்லாம இன்ஃபெக்ஷன் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கைய எல்லா பெண்களும் வாழணும்னு ஆசைப்பட்டவங்க சுபைதா பாய். உலக அளவுல வருஷத்துக்கு 10 லட்சம் அம்மாக்களும் பிறந்த குழந்தைகளும் இறந்து போறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்புல தெரிய வந்திருக்கு. இதுக்கு காரணம் பிரசவத்து போது சுகாதாரம் இல்லாததுன்னு அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்திருக்கு. இந்த கணக்கெடுப்புல இந்தியா பல வகையில முன்னேறி இருக்கு. 2020ல வளர்ந்த நாடா ஆயிடும்னு கனவுல இருக்கும். ஆனா விஞ்ஞானத்திலேயோ இல்ல பணத்திலேயோ முன்னேறணும்ங்கிறத விட முக்கியமானது நம்ம நாட்டு மக்கள் தாங்க. என்னதான் இப்போதைய நிலவரம் படி இந்தியாவுல இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் எப்பவுமே அப்படியே இருக்கும்னு சொல்லிட முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த கணக்கெடுப்புல உலகத்திலேயே இந்தியாவில தான் பிரசவத்து போது தாய் சேய் இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இது தெரிஞ்ச உடனே நம்ம நாட்டுல சுபைதா பாய் போன்ற பல பேர் முயற்சியால இப்போது ஒவ்வொரு லட்ச பிரசவங்களையும் ஏற்படுற இறப்பு விகிதம் 65% குறைஞ்சிருக்கு. 1990ல பாத்தீங்கன்னா 560 இருந்திருக்கு இந்த இறப்பு விகிதம். ஆனா அதுவே 2013ல 190 குறைஞ்சிருக்கு. என்னதான் பயங்கரமா இறப்பு விகிதம் குறைஞ்சிருந்தாலும் 50,000 பெண்கள் இன்னமும் பிரசவத்து போது இறந்து போறாங்க. இதுல முக்கியமா 17% பெண்கள் பிரசவத்து போது ஏற்படுற தொற்று நோய்களால தான் இறந்து போறாங்களாம். இந்த தொற்று நோய்களை தடுக்க முடியுங்க. அதுக்கு ரொம்ப பெரிய வகையில எந்த தேவையும் இல்ல. பேசிக்கா அடிப்படையான சுகாதாரம் இருந்தாலே போதுங்க. சேவ் தி சில்ட்ரன்ங்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் வெளியிட்டிருக்க ஆய்வறிக்கையில பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் மேலான குழந்தைங்க இறந்து போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரசவத்து போது நடக்கிற தாய் சேய் இறப்பு நம்ம இந்தியாவோட மக்கள் தொகைய ரொம்பவே பாதிக்குங்க. இப்ப இருக்கிற மக்கள் தொகையையும் குறிப்பா பெண்களோட எண்ணிக்கை மட்டும் இல்லங்க, அடுத்த தலைமுறையையும் இது ரொம்ப பெருசா பாதிக்குது. இத பத்தி சுபைதா பாய் யோசிக்க காரணத்தை பாத்தீங்கன்னா அது சுபைதா பாயோட சொந்த அனுபவங்கள் தாங்க. சுபைதா பாய் சின்ன வயசுலயே அவங்க அம்மா, அவங்க உறவுக்கார பெண்கள் பலரும் பிரசவ காலங்கள்ல சரியான ஹெல்த் கேர் கிடைக்காம கஷ்டப்பட்டதை பார்த்திருக்காங்க. 2006ஆம் ஆண்டு சுபைதா பாயோட முதல் பையன் யாசின் பிறந்தப்ப அவங்களோட பிரசவ அனுபவம் ரொம்பவே வலி நிறைஞ்சதா இருந்துதான். ஆபரேஷன் ஆகியிருந்தது. பயங்கரமான இன்ஃபெக்ஷன். அதை மட்டும் அலட்சியப்படுத்தியிருந்தா அடுத்த குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லைங்கிற நிலைமையில 2 மாசம் முழுமையா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்களாம் டாக்டர்ஸ். அதுல இருந்த எல்லாம் மீண்டு சுபைதா பாய் பழைய நிலைமைக்கு திரும்பவே கிட்டத்தட்ட 1 வருட காலம் ஆச்சு. இவங்களுடைய இந்த சொந்த அனுபவங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். தடுக்கக்கூடிய நோய்களால எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது, இறக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க சுபைதா பாய். எல்லா பெண்களும் அவங்களுக்கான முழு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் ஐஸ் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் விதை. ஐஸ் என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சுபைதா பாயோட வாழ்க்கை பயணத்தை இப்ப உங்களுக்காக சொல்றேன். பொதுவா அந்த காலத்துல பெண் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம நாட்டுல இல்ல. திருமணமும் குடும்பத்துக்கு சேவை செய்யறதும் தான் பெண்களோட முக்கியமான வேலையா இருந்தது. டீனேஜ்லயே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. ஆனா நம்ம சுபைதா பாய்க்கு +2 முடிச்சதும் மேல படிக்கணும்னு ஆசை. அவங்க குடும்பத்துல அதுக்கு முன்னாடி ஆணோ இல்ல பெண்ணோ யாருமே காலேஜ் பக்கமே போனது இல்லையா. இன்ஜினியர் ஆக போறேன்னு சுபைதா பாய் சொன்னதும் இவங்க ஏதோ ஜோக் அடிக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்க அப்பா பயங்கரமா சிரிச்சாராம். படிக்க வைக்கிற அளவுக்கு அவருக்கு வசதியும் இல்ல. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா அப்பாவை சம்மதிக்க வச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சேர்ந்தாங்க சுபைதா. இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்தோம் பெண் கல்வி பத்தின புரிதலும் அவசியமும் தெரிஞ்சும் கூட
எந்த ஒரு பெண் குழந்தையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ படிக்கணும்னு நினைச்சா வித்தியாசமா தான் பாக்குறாங்க. இந்த மாதிரி பெண் கல்வி முக்கியம்னு தெரிஞ்ச இந்த காலத்திலேயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க கொஞ்சம் அடம் பிடிச்சாதான் சேர்த்து விடுறாங்க. அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய போராட்டத்துக்கும் இடைஞ்சலுக்கும் நடுவுல தான் சுபைதாபாய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாங்க. அவங்களுக்கு விருப்பமான படிப்பை தேர்ந்தெடுத்ததால அவங்க ரொம்ப நல்லா படிச்சு அவங்க குடும்பத்தோட முதல் பட்டதாரியா ஆனாங்க சுபைதாபாய். ஆனா அதோட அவங்க கனவுகள் முடியல. அதுக்கு மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா பட்டதாரியா ஆனதே அவங்க குடும்பத்துல ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. உடனே தான் ஆசைய சொன்னா அதுக்கு தடை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல இன்டர்நெட் மூலமா மேல படிக்கிறது தொடர்பா தேடி நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு ரகசியமா அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா ஸ்வீடன் தலர்னா யூனிவர்சிட்டில முழு ஸ்காலர்ஷிப்ல எம்டெக் படிக்கிறதுக்கான அட்மிஷன் லெட்டர் வந்தது. ஒப்புதல் லெட்டர் வந்ததும் தான் அம்மா அப்பா கிட்டயே சொன்னாங்களாம், இதெல்லாம் ஏமாத்து வேலை, நம்பாதன்னு மறுபடியும் அவங்க அப்பா மறுத்தாரு. ஆனா அதுக்கும் கஷ்டப்பட்டு சம்மதம் வாங்கி ஸ்வீடனுக்கு போய் வெற்றிகரமா படிச்சுட்டு வந்தாங்க சுபைதாபாய். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கல்யாண பேச்சு வந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை என்னாகுமோன்னு ஒரே பயம் சுபைதாபாய்க்கு. பல குழப்பங்களும் கேள்விகளும் சுபைதாபாய் மனசுல. ஆனா அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடையாவே வந்தாரு ஹபீப் அன்வர். இவர் தான் நம்ம சுபைதாபாய்க்கு கிடைச்ச பொக்கிஷம்ங்க. ஹபீப், நானும் படிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி உன் வாழ்க்கை வீணாக்க வேண்டாம், உன் விருப்பப்படி படிக்கலாம், பிசினஸ் பண்ணலாம்னு முதலையே நம்பிக்கையா பேசியிருக்காரு. இன்னைக்கு ஐஸ் நிறுவனத்தோட இணை நிறுவனராகவும் ஆபரேஷன்ஸ் மற்றும் பினான்ஸ் துறையோட துணைத் தலைவராகவும் இருக்காரு. இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் MBA படிச்சு முடிச்சாங்க. வெளிநாட்டுல MBA படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு ரிசர்ச்காக இந்தியா வந்திருந்தாங்க. சென்னையை சேர்ந்த ஒரு NGOட இணைஞ்சு சுபைதாபாய் அவங்களோட ஆய்வை தொடர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போதான் ராஜஸ்தான்ல ஒரு மருந்து வச்சு புல் வெட்டுற அரிவாள வச்சு பிரசவம் பாக்குறத பார்த்தாங்க. அத பார்த்த சுபைதாபாய்க்கு மிக பெரிய அதிர்ச்சி. பிரசவத்து போது பெண்களோட ஆரோக்கியம் பத்தின கேள்விகள் சுபைதாபாய்க்குள்ள அதிகமாச்சு. பிரசவத்துக்கு உபயோகிக்கிற கிட் எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம சுபைதா. பிளாஸ்டிக் ஷீட், பிளேட், தரமில்லாத சோப்னு அவங்க கண்ணுல பட்ட பலதும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா அவங்களுக்கு கொடுத்தது. அப்பதான் சுகாதாரமான தரமான ஒரு பிரசவ கிட்ட நானே அசம்பிள் பண்ணினா என்னன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துதான். 2010 ஜென்மாக்கு வடிவம் கொடுத்தாங்க சுபைதா. ஜென்மாங்கிறது பிரசவத்து போது தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பர்த்திங் கிட். இதுல ஒரு ஆப்ரான், ஒரு ஷீட், ஒரு ஹேண்ட் சானிடைசர், ஒரு ஆன்டிசெப்டிக் சோப், ஒரு கார்ட் கிளிப், ஒரு சர்ஜிக்கல் பிளேட்னு 6 பொருட்கள் இருக்கு. இத சுபைதாபாயோட மகப்பேறு மருத்துவர் மூலமாவே பெங்களூர்ல டெஸ்ட் பண்ணினாங்க. குளோபல் சோசியல் வெஞ்சர் போட்டியில இந்த புதுமையான ஐடியா ஜெயிச்சது. அடுத்த வருஷமே அசோகான்னு ஒரு சமூக அமைப்போட ஃபெலோஷிப்பும் கிடைச்சது சுபைதாபாய்க்கு. பிரசவத்து போது இன்ஃபெக்ஷனை தவிர்க்கிறதுல சுகாதாரமான பர்த்திங் கிட்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குன்னு உலக அளவுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வென்டி கிரஹம் சுபைதாபாயோட இந்த ஜென்மாவோட தரத்தை பார்த்து பாராட்டி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலையும் அமெரிக்காலையும் பிரபலமா இருக்கிற ஐஸ் நிறுவனத்தோட CEO சுபைதாபாய் தாங்க. பெண்களுடைய உடல் நலம் சார்ந்த மலிவு விலை தயாரிப்புகளுக்கான நிறுவனமான இந்த வெற்றி கோட்டையை கட்டியதுல சுபைதாபாயோட உழைப்பு நம்ம எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்துதுங்க. இந்த ஜென்மா பர்திங் கிட்ட ஹெல்த் கேர் நிறுவனங்கள் மூலமாவும் NGOக்கள் மூலமாவும் விற்கவும் செய்யறாங்க, விநியோகமும் செய்யறாங்க. உலக சுகாதார நிறுவனத்தோட 6 முக்கிய சுகாதார விதிகளையும் பூர்த்தி செய்கிற தயாரிப்புங்கிற பெருமையும் வாங்கியிருக்கு இந்த ஜென்மா பர்திங் கிட். இத்தோட நம்ம சுபைதாபாயோட எண்ணங்களும் ஆசைகளும் முடியலங்க. பிரசவம், குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான இன்னும் நிறைய சுகாதார புதுமை கண்டுபிடிகளை அறிமுகப்படுத்துற திட்டமும் இருக்காம். பெண்களோட ஆரோக்கியமும் ஆயுளும் விலை மதிக்க முடியாததுங்க. அதை காப்பாத்துற சுபைதாபாயோட பயணத்துல பல நாடுகளுக்கு கொண்டு போகணும்ன்ற திட்டமும் இருக்காம். ஒரு தனி மனுஷியா சுபைதாவால இது எல்லாத்தையும் சாதிச்சிருக்க முடியாது. சுபைதாவுக்கு யாசின், அஷான், ஆயமான்னு 3 குழந்தைங்க. குழந்தை வளர்ப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகப்பெரிய சவால்ங்க. குறிப்பா பெண் தொழில் முனைவோர் பலருக்கு குழந்தை பிறப்பு, அதை தொடர்ந்த வாழ்க்கைங்கிறது போராட்டம் நிறைஞ்ச சவாலாவே இருக்கு. சுபைதாபாயோட பிசினஸ், குழந்தைங்களை வளர்க்கறதுன்னு எல்லாத்துலயுமே இவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது அவங்க கணவர் தாங்க. வீட்டையும் வேலையும் பேலன்ஸ் பண்ண நினைக்கிற பெண்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம்.
வேகமாவும் விவேகமாவும் முடிவுகளை எடுக்கணும். உங்களோட கனவுகள் என்ன, அதுக்கு உங்க கணவரால எந்த அளவுக்கு உதவ முடியும்னு அவரோட உட்கார்ந்து பேசி முடிவெடுத்தா அடைய ஆசைப்படுறத ரொம்ப சுலபமாவும் சீக்கிரமாவும் சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. முடியும்னு நினைச்சா எதையுமே இந்த உலகத்துல ஒரு பெண்ணால சாதிக்க முடியும்னு நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இந்த அகண்ட உலகத்துல வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நம்ம ஆசைகளையும் லட்சியங்களையும் தேடி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி நிச்சயம். உங்கள பல பேர் சாதனையாளர்களா வருவீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு ரயில் ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தது. அப்போ ரயில் ஜன்னல் வழியா காத்து குபு குபுன்னு வீசிட்டு இருந்தது. அந்த ரயில் பெட்டிக்குள்ள இருந்த எல்லாரும் ஜில்லுன்னு வர காத்த நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த பெட்டில ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தர் சந்தோஷத்துல தன்னோட கைய ஜன்னலுக்கு வெளியே நீட்டி அசைச்சு அசைச்சு விளையாடிட்டு இருந்தாரு. அப்போ அவர் கையில இருந்த விலை அதிகம் உள்ள கை கடிகாரம் சட்டுன்னு கீழே விழுந்துடுச்சு. உடனே பதறி போய் அந்த ஆளு என்னோட கை கடிகாரம் கீழே விழுந்துடுச்சேன்னு சத்தமா கத்தினாரு. அவர் கத்தினத கேட்டு எல்லாரும் பதற்றத்தோட என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தாங்க. சிலர் ஜன்னல் வழியா கை கடிகாரம் தெரியுதான்னு பார்த்தாங்க. சிலர் எமர்ஜென்சி செயினை பிடிச்சு இழுத்து ரயில நிறுத்த சொன்னாங்க. இதே மாதிரி அந்த பெட்டியில இருந்த எல்லாரும் டென்ஷனா இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம கூலா ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. இத பார்த்த மத்தவங்க, நம்ம எல்லாரும் இவ்ளோ பதற்றத்தோட இருக்கோம், ஆனா இவர் மட்டும் கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி இருக்காரேன்னு அவரை பார்த்து கடுப்பா இருந்தாங்க. இதுக்குள்ள அடுத்த ரயில் நிலையம் வந்தது. எல்லாரும் இறங்கி போய் அதிகாரி கிட்ட டென்ஷனா நடந்தத சொன்னாங்க. ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல கூலா இருந்தவரு அந்த அதிகாரி கிட்ட போய், இங்க இருந்து 20 கம்பங்கள் பின்னாடிதான் இவரோட கை கடிகாரம் விழுந்தது, அதை கண்டுபிடிச்சு இவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த கூலா இருந்தவரு தான் ராஜாஜி. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஏதாவது பிரச்சனைனா டென்ஷன்ல யோசிக்காம பொறுமையா யோசிச்சு செயல்படணும். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லீஷு. பாய் குட்டீஸ். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பெண்களுக்கு பொதுவாவே போராடுற குணம் அதிகங்க. அதுலயும் தான் குடும்பத்துக்குன்னு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா போதும், அவங்களுக்குள்ள இருக்க தைரியமும் ஆற்றலும் சுனாமி மாதிரி சீறிக்கிட்டு வருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண்மணியும் அப்படிதாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை அமைச்சுக்க அவங்க போராடாத நாளே இல்லையாம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்கன்னு நம்புறவங்க தான் நம்ம தீபா ஆத்ரேயா. தீபா ஆத்ரேயா உரிமையாளர், ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்னு அடையாளம் சொல்லுது இவங்க விசிட்டிங் கார்டு.
அந்த அடையாளத்தை பிடிக்க தீபா ஆத்ரேயா கடந்து வந்த கரடு முரடான பாதையை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்க கடந்து வந்த பாதையை கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு முழு நீள குடும்ப படம் கேட்ட மாதிரி உணர்வீங்க. நம்ம தீபா ஆத்ரேயாவோட அப்பா வக்கீல், அம்மாவோ ஃபேஷன் டிசைனர். இவங்க கூட பிறந்தவங்க 2 அண்ணன்களாம். இவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பமாம். அண்ணங்க 2 பேரும் அப்படி படிப்பாங்களாம், சரியான படிப்பாளிங்களாம். ஆனா நம்ம தீபாவோ ஏதோ சுமாரா தான் படிப்பாங்களாம். சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா மார்க்ஸும் வாங்க மாட்டாங்களாம். அண்ணங்க 2 பேரை கம்பேர் பண்ணா நம்ம தீபாவை ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாதாம். பிறந்ததுல இருந்தே தீபா பயங்கர குண்டாம். அதனால இவங்களை எல்லாரும் குட்டியானன்னு தான் கிண்டலா கூப்பிடுவாங்களாம். இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா தாழ்வு மனப்பான்மை அதிகமாச்சாம் நம்ம தீபாவுக்கு. பள்ளி பருவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த உலகத்துடைய கொடூரத்தையும் கூடவே அழகையும் காட்டுங்க. அழகான தருணங்கள் நினைவுகளாகவும் கொடுமையான தருணங்கள் படிக்கல்லாவும் எடுத்துக்கிட்டோம்னா பள்ளி பருவத்தை விட ஆசான் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. நம்ம தீபா 8வது படிக்கும் போது ஸ்கூல்ல நடந்த ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அது வரைக்கும் எல்லாரோட கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகிக்கிட்டு இருந்த நம்ம தீபா அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் முன்னிலை வகிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியில தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல மட்டும் இல்லைங்க, காலேஜ்லயும் லீடராவும் பிரசிடென்டாவும் இருந்திருக்காங்க நம்ம தீபா ஆத்ரேயா. BA எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு MBA சேர்ந்தப்பதான் அரவிந்தர் சந்திச்சிருக்காங்க. நல்ல நண்பர்களா தொடங்கின இவங்க நட்பு நாளடைவுல காதலா மாறிச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. ஆனா தீபா வீட்டுல ஒத்துக்கல. 10 நாள் தீபாவை பூட்டியே வச்சுட்டாங்களாம். ஆனா 11வது நாள் MBAவுக்கான ஃபைனல் சப்மிஷனுக்காக தீபா வெளியில வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு முந்த நாள் ராத்திரி தூக்கம் வரலேன்னு 3 தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டாங்களாம். அந்த மயக்கம் அடுத்த நாள் காலையில வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா அத அலட்சியப்படுத்திட்டு மவுண்ட் ரோட்ல உள்ள காலேஜ்க்கு 2 வீலர் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. தூக்க கலக்கத்துல வண்டி ஓட்டுனதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். மூக்குல ஒரு நரம்பு கூட கட்டாயிடுச்சு. பிழைக்கிறதே கஷ்டம்ங்கிற நிலையில 13 நாள் ICUல வச்சிருந்தாங்களாம். கண் விழிச்சதும் அவங்க சொன்ன முதல் வார்த்தை அரவிந்த். அதை கேட்டதும் தீபாவோட அம்மாவும் அப்பாவும் உடனே அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. தீபா நல்லாகி எழுந்து வந்ததுக்கு அப்புறம் என்னங்க டும் 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 தான். கல்யாணம் ஆகிய 9 மாசத்துல 28 நாள்ல முதல் குழந்தை பிறந்தது. MBA படிக்கும் போதே தீபா ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில இருந்தாங்க. குழந்தை பிறந்ததும் வேலையை விட வேண்டிய கட்டாயம். 2 பேர் வீட்ல இருந்தும் குழந்தைய பாத்துக்க எந்த உதவியுமே எதிர்பார்க்கல அவங்க. வேலையை விட்டதுனால வருமானம் போச்சு. குடும்பத்தையும் சமாளிக்கணும், குழந்தையையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ற வேலையை செய்யலாம்னு தோணுச்சாம். 13 வருஷத்துக்கு முன்னாடியே தீபா கோ கிரீன்னு ஒரு கான்செப்ட அறிமுகப்படுத்தினாங்களாம். செடிகளையும் மரக்கன்றுகளையும் கொடுக்கறது தாங்க இந்த கோ கிரீன் கான்செப்ட். அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சுதாம். அதோட தொடர்ச்சியா குழந்தைகளுக்கான சம்மர் கேம்பும் பண்ணினாங்களாம். அதுல ஒரு பகுதியா அவங்களுக்கான ஷார்ட் பிலிம் தயாரிப்பு பத்தின வகுப்புகளையும் எடுக்கிற ஐடியா வந்துதாம். ஆசைகளும் ஐடியாக்களும் இருந்ததே தவிர அதுக்கான இடவசதியோ பொருளாதாரமோ இல்ல. ஏதோ ஒரு நம்பிக்கையில சேவரா ஹோட்டல் அதிபர் நீனா ரெட்டி கிட்ட போய் அவங்க ஐடியாவை சொல்லி இலவசமா இடம் தர முடியுமான்னு கேட்டாங்களாம். அவங்களும் உன் கண்ணுல ஏதோ ஒரு வெறி தெரியுதுன்னு சொல்லி இடம் கொடுத்து உதவினாங்களாம். வேற ஒரு நிறுவனம் கேமரா உள்ளிட்ட கருவிகளை வாடகை இல்லாம கொடுத்தாங்களாம். ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் ஆரம்பிச்சாங்க தீபா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. ஒரு நல்ல நிலைமையில வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் அந்த சோதனை காலம் அவங்க வாழ்க்கையில அடி எடுத்து வச்சுது. உயிருக்கும் மேலா நம்பின அவங்க கணவர் அரவிந்தோட நண்பர் பிசினஸ்ல அவரை ஏமாத்திட்டாராம். கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். அத்தனை நாள் பார்த்து பார்த்து கட்டின அவங்க சாம்ராஜ்யமே சரிஞ்ச மாதிரி இருந்துதான். நினைச்சு பார்க்க முடியாத அளவுல நஷ்டம் ஏற்பட்ட அதிர்ச்சியில தீபாவாலையும் அவங்க பிசினஸ்ல கவனம் செலுத்த முடியல. வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னா எல்லாமே நைட் ஷிஃப்ட் வேலையாதான் கிடைச்சுதாம். ஆனா அரவிந்துக்கு விருப்பம் இல்லையாம். இந்த நிலைமையில 2வதா பெண் குழந்தை பிறந்தது நம்ம தீபாவுக்கு. குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தே ஆகணும்னு தீவிரமா இருந்தாங்க. அதனால பாரிஸ் கார்னர்ல இருந்து ஹோல்சேல்ல பலூன் வாங்கி வந்து அதுல பாசிட்டிவான மெசேஜ பிரிண்ட் பண்ணி பெசன் நகர் பீச் ஓரமா தீபாவே வித்தாங்களாம். ஒரு பலூன் 10 ரூபாய்னு வித்ததுல ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சுது. கடகடன்னு மறுபடியும் பிசினஸ்ல எழுந்து நின்னாங்க நம்ம தீபா. கையில கொஞ்சம் காசு சேர்ந்ததும்
பழைய பிசினஸையே திரும்ப தொடர ஆரம்பிச்சாங்க. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாசம் அவங்களோட எல்லா கடனையும் முழுக்க அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. இனி எந்த கஷ்டமும் இல்லைன்னு நிம்மதியா மூச்சு விட்ட டைம்ங்க அது. மறுபடியும் ஒரே வாரத்துல நடந்த அந்த பயங்கரம் அவங்க வாழ்க்கையவே கசக்கி போட்டுருச்சு. குழந்தைங்க 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு தீபாவும் கணவர் அரவிந்தும் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிட்டு சென்னை திரும்பிட்டு இருந்தாங்க. அதிகாலை ஒரு 5 மணி இருக்குமாம். வேலூர் பக்கம் நாட்ராம்பள்ளியில கிராஸ் பண்றப்போ எதிர்ல வந்த லாரி மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். லாரியோட டீசல் டேங்க்ல இருந்து டீசல் வழிஞ்சு தீபா மேல ஊத்த ஆரம்பிச்சிருச்சாம். கடவுளே, தயவு செஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன உயிரோட வை, என் குழந்தைங்களை பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம். கேட்டீங்களா நேர்களே? தனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் தாய் தன் பிள்ளைங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பான்னு சொல்லுவோமே, அது உண்மைதாங்க. நல்ல வேளை அவங்க கணவர் அரவிந்துக்கு எந்த அடியும் படல. அவர் தான் நம்ம தீபாவை சிஎம்சி மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சைக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர்ல வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அப்போ அவங்க பையன் ஆர்யூனுக்கு 9 வயசாம். படுத்த படுக்கையில இருந்தபடியே அவங்க பையனை கிச்சனுக்கு அனுப்பி சமைக்க கத்து கொடுத்தாங்களாம். அவங்கவங்க வேலைகளை அவங்களாவே பண்ணிக்கிற மாதிரி பழக்கி விட்டுட்டாங்களாம். அவங்க கணவர் அரவிந்தும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாராம். அவங்க எப்படியும் எழுந்து நடப்பாங்கன்ற நம்பிக்கையில ஒரு நாள் எழுந்தாங்களாம். உயிரோட வச்சா 4 பேருக்கு நல்லது செய்யறதா கடவுள்கிட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றுற மாதிரி அவங்க ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்ல நிறைய நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்களாம். இன்னைக்கு எந்த ஸ்கூல்லயுமே குழந்தைங்களுக்கு லீடர்ஷிப் குணங்களை கத்து கொடுக்கறது இல்ல. அவங்க ஸ்கூல்ல அதுக்கு பயிற்சி கொடுத்தாங்களாம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் கொண்டவங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏத்தபடி அவங்களுக்கு எதிரில நிக்கிற சவால்களை சந்திக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கிறதான்றதுதான் கேள்வி. அவங்களோட வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை எடுக்க அவங்களுக்கு லீடர்ஷிப் குணம் ரொம்ப அவசியம்ங்க. அது மூலமா அவங்களோட எதிர்காலத்தை வெற்றிகரமா மாத்திக்க முடியும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம ஸ்கூல் ஆஃப் சக்சஸோட வேலையாம். இதுவரை ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்க நம்ம தீபா. எதிர்கால தலைமுறை நல்ல மனிதர்களா உருவாக்குறதுல அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பை கொடுத்திருக்காங்க நம்ம தீபா. குழந்தைங்களுக்கான என் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போற பெண்கள் தீபாவோட கதையை தெரிஞ்சுக்கிட்டாவது வெளியே வாங்க. உங்களை நீங்க நம்பலனா வேற யாரு நம்புவாங்க? உங்க திறமை எதுவானாலும் அதுல நம்பிக்கை வைங்க. அப்புறம் அத உலகமும் நம்பும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அழகான மாற்றங்கள் ஏற்படும். என்ன நேர்களே, நம்ம தீபா ஆத்ரேயாவோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும் போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்தில இருந்து ஏதோ ஒரு